வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தொடங்குங்கள். உங்களிடம் இருப்பதையே பயன்படுத்துங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். போதும், வெற்றி உங்களை தேடி வரும். இந்த ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைப்போம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று. ஜனவரி 12, 1866ஆம் ஆண்டு வானூர்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் பங்கேற்கும் உலகின் தொன்மையான வானூர்தி ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் லண்டன் நகரில் துவக்கப்பட்டது. ஜனவரி 12, 1863ஆம் ஆண்டு உலக மக்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் என்று அழைத்த சுவாமி விவேகானந்தர் பிறந்தார். ஜனவரி 12, 1984ஆம் ஆண்டு இந்திய தேசிய இளைஞர்கள் தினம் உருவாக்கப்பட்டது. ஜனவரி 12, 1908ஆம் ஆண்டு தொலைதூர வானொலி ஒலிபரப்பு பாரிஸ் நகரில் உள்ள ஈஃபில் டவரில் இருந்து அனுப்பப்பட்டது. ஜனவரி 12, 1915ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கும் தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸ் நிராகரித்தது. ஜனவரி 12, 1998ஆம் ஆண்டு 19 ஐரோப்பிய நாடுகள் மனிதனை குளோன் செய்யும் நடைமுறைக்கு தடை விதித்து ஒப்புதல் தந்தன. ஜனவரி 12, 2005ஆம் ஆண்டு புளோரிடாவின் கெனடி ஏவுதளத்தில் இருந்து போயிங் டெல்டா 2 என்ற விண்கலத்தை 133 மில்லியன் மைலுக்கு அப்பால் உள்ள சூரியனை சுற்றி பூமியை நெருங்கி வரும் டெம்பிள் 1 என்ற வான்மீனை குறிவைத்து நாசா ஏவியது. ஜனவரி 12, 1976 பிரபல ஆங்கில எழுத்தாளர் அகஸ்தா கிறிஸ்டி மறைந்தார். ஜனவரி 12, 1519ஆம் ஆண்டு ரோம பேரரசன் மேக்ஸ்மில்லியன் மறைந்தார். ஜனவரி 12, 1945ஆம் ஆண்டு ஜெர்மானிய படைகள் மீது சோவியத் தீவிர தாக்குதலை துவங்கியது. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று. வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் தமிழ் இசை. ஆம், கேட்போரை இசைய வைப்பது இசை. இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. தமிழில் யாப்பு மரபு இசையோடு தொடர்புடையது. இசைக்கலைக்கு தொன்மை காலத்தே இலக்கணம் வகுத்த பெருமை தமிழருக்கு உண்டு. இசையோடு இரண்டர கலந்து வாழ்ந்த தமிழ் நிலம் இசை நிலமாக விளங்கியது. தமிழ் இசை ஆழ்ந்த தொன்மையும் நீண்ட வரலாறும் உடையது. இசைக்கலை என்பது ஒலிக்கலை. ஒலிக்கலைக்கு அளவு கொடுத்து இசைக்கலையை அமைத்தனர். இசையொலிக்கு சுரம் என்பர். சுரங்களின் அடிப்படையில் ராகங்கள் என்னும் பண்கள் தோன்றின. இப்பண்களுக்குரிய இலக்கண அமைதி இசைத்தமிழ் எனப்படும். சிலப்பதிகாரம் இசைத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அற்புதமான காப்பியமாகும். மறைந்து போன அரிய இசைத்தமிழ் செய்திகள் சிலம்பில் வேரோடி கிடக்கின்றன. சிலம்பை அடுத்து பெருங்கதையில் இசை செய்திகள் ஏராளம் உள்ளன. வயப்படுத்தும் கலைகளுள் ஒன்றான இசை மனிதனின் அமைதிக்காக, பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருந்துள்ளது. தமிழ் தேவாரப் பாடல்கள் பக்தி இசையின்
சாரமாக விளங்குகின்றன. ஒளியின் பல்வேறு ஏற்ற இறக்க கூறுகளை இனிதாக இணைத்து காட்டுகின்ற போது இசைக்கலை பரிணமிக்கிறது. இசை செவி வழி புகுந்து இதய நாடிகளை தடவி உயிரினங்களை இசையவும் பொருந்தவும் வைக்கின்ற இனிய ஒலிகளே எனலாம். மன இறுக்கத்தையும் கவலையையும் போக்கும் அருமருந்தாகவும் இசை பயன்படுகிறது. பழந்தமிழரின் இசையுணர்வு இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. மனித மனத்தின் உணர்வை கவர்ந்து தன்வயப்படுத்துவது தமிழ் இசை கலையாகும். உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலுடைய ஒப்பற்ற ஆன்ம மொழியே தமிழிசை என்பர். பாமர இசையாய் பண்டித இசையாய் தமிழ் மண்ணில் தமிழர் வாழ்வில் மிளிர்கிறது. இசை தெய்வீக தன்மை கொண்டது. இசை இன்பமயமானது. தமிழ் மக்கள் இசையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டிருக்கின்றனர். தமிழரின் இசை அவர்களுடைய மரபு செல்வங்களில் முக்கியமானது. இறைவனே இசை வடிவாகும். செவிச்செல் சங்கீத முத்தமிட ரயில்கள் காதில் சத்தமிட குயில்கள் சங்கீத முத்தமிட அன்பலையாலே ஒன்றாயினைவோம் இன்றே எழுவோம் இன்னை தொட இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait VIT 90.8 VIT
வேலும் உங்களை தாலாட்டும் வெள்ளை பனியும் நீராட்டும் தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும் கல்விச் சாலைகள் ஏராளம் கனரக ஆலைகள் தாராளம் தீரா நோய்கள் ஆறா காயம் தீங்கு வேகம் தீராகும் வேலும் உங்களை தாலாட்டும் வெள்ளை பனியும் நீராட்டும் தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும் கல்விச் சாலைகள் ஏராளம் கனரக ஆலைகள் தாராளம் தீரா நோய்கள் ஆறா காயம் தீங்கு வேகம் தீராகும் VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாவே VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாவே தேசம் இங்கே பலவாகும் பேசும் மொழியே அறிவாகும் ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும் தேசம் இங்கே பலவாகும் பேசும் மொழியே அறிவாகும் ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும் திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும் மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம் இது VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாவே VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாவே வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தொடங்குங்கள். உங்களிடம் இருப்பதையே பயன்படுத்துங்கள். உங்களால் முடிந்ததை வெற்றி உங்களை தேடி வரும். இந்த ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைப்போம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஜனவரி 12, 1866ஆம் ஆண்டு வானூர்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் பங்கேற்கும் உலகின் தொன்மையான வானூர்தி ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் லண்டன் நகரில் துவக்கப்பட்டது. ஜனவரி 12, 1863ஆம் ஆண்டு உலக மக்கள் அனைவரையும் சகோதர சகோதரி ஜனவரி 12, 1908ஆம் ஆண்டு ஜனவரி 12, 1915ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கும் தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸ் நிராகரித்தது. ஜனவரி 12, 1998ஆம் ஆண்டு 19 ஐரோப்பிய நாடுகள் மனிதனை குளோன் செய்யும் நடைமுறைக்கு தடை விதித்து ஒப்புதல் தந்தன.
ஜனவரி 12, 2005 புளோரிடாவின் கெனடி ஏவுதளத்திலிருந்து போயிங் டெல்டா 2 என்ற விண்கலத்தை 133 மில்லியன் மைலுக்கு அப்பால் உள்ள சூரியனை சுற்றி பூமியை நெருங்கி வரும் டெம்பிள் 1 என்ற வான்மீனை குறிவைத்து நாசா ஏவியது. ஜனவரி 12, 1976 பிரபல ஆங்கில எழுத்தாளர் அகஸ்தா கிறிஸ்டி மறைந்தார். ஜனவரி 12, 1519 ரோம பேரரசன் மேக்ஸ்மில்லியன் மறைந்தார். ஜனவரி 12, 1945 ஜெர்மானிய படைகள் மீது சோவியத் ஒன்றியம் தனது தீவிர தாக்குதலை துவங்கியது. உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் தமிழ் இசை. ஆம், கேட்போரை இசைய வைப்பது இசை. இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. தமிழில் யாப்பு மரபு இசையோடு தொடர்புடையது. இசைக்கலைக்கு தொன்மை காலத்தே இலக்கணம் வகுத்த பெருமை தமிழருக்கு உண்டு. இசையோடு இரண்டர கலந்து வாழ்ந்த தமிழ் நிலம் இசை நிலமாக விளங்கியது. தமிழ் இசை ஆழ்ந்த தொன்மையும் நீண்ட வரலாறும் உடையது. இசைக்கலை என்பது ஒலிக்கலை. ஒலிக்கலைக்கு அளவு கொடுத்து இசைக்கலையை அமைத்தனர். இசையொலிக்கு சுரம் என்பர். சுரங்களின் அடிப்படையில் ராகங்கள் என்னும் பண்கள் தோன்றின. இப்பண்களுக்குரிய இலக்கண அமைதி இசைத்தமிழ் எனப்படும். சிலப்பதிகாரம் இசைத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அற்புதமான காப்பியமாகும். மறைந்து போன அரிய இசைத்தமிழ் செய்திகள் சிலம்பில் வேரோடி கிடக்கின்றன. சிலம்பை அடுத்து பெருங்கதையில் இசை செய்திகள் ஏராளம் உள்ளன. வயப்படுத்தும் கலைகளுள் ஒன்றான இசை மனிதனின் அமைதிக்காக, பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருந்துள்ளது. தமிழ் தேவாரப் பாடல்கள் பக்தி இசையின் சாரமாக விளங்குகின்றன. ஒளியின் பல்வேறு ஏற்ற இறக்க கூறுகளை இனிதாக இணைத்து காட்டுகின்ற போது இசைக்கலை பரிணமிக்கிறது. இசை செவி வழி புகுந்து இதய நாடிகளை தடவி உயிரினங்களை இசையவும் பொருந்தவும் வைக்கின்ற இனிய ஒளிகளே எனலாம். மன இறுக்கத்தையும் கவலையையும் போக்கும் அருமருந்தாகவும் இசை பயன்படுகிறது. பழந்தமிழரின் இசையுணர்வு இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. மனித மனத்தின் உணர்வை கவர்ந்து தன்வயப்படுத்துவது தமிழ் இசை கலையாகும். உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலுடைய ஒப்பற்ற ஆன்ம மொழியே தமிழிசை என்பர். பாமர இசையாய், பண்டித இசையாய் தமிழ் மண்ணில் தமிழர் வாழ்வில் மிளிர்கிறது. இசை தெய்வீக தன்மை கொண்டது. இசை இன்பமயமானது. தமிழ் மக்கள் இசையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டிருக்கின்றனர். தமிழரின் இசை அவர்களுடைய மரபு செல்வங்களில் முக்கியமானது. இறைவனே இசை வடிவாக உள்ளான் என்பதை ஏழிசையாய் இசைப்பயனாய் என வரும் தேவாரப் பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்பார் அப்பர் பெருமான். தமிழிசை பாடல்கள் பழந்தமிழகத்தில் அகத்திணைக்குரிய 5 திணைகளின் கருப்பொருள்கள் பற்றி கூறும். ஐவகை நிலப்பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் இசைத்த பாடல்களே தமிழ் இசை எனலாம். குறிப்பாக அகப்பாடல்களின் வழி அறியப்படும் இசையே தமிழ் இசை எனலாம். தமிழர்கள் பிற துறையைப் போலவே இசையிலும் சிறந்து விளங்கினர். தமிழ் இசை பண்பாட்டோடு மிகுந்த தொடர்புடையது, தொன்மையானது. தமிழ் இசை என்பது இன்றைய தினத்தின் திறவுகோல் ஆகும். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8
பிஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். ஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் வாழைப்பழம் பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. வாழை இது அறிவியல் வகைப்பாட்டில் பூண்டு தாவரம் என வகைப்படுத்தப்பட்டது. பூண்டு தாவரங்களில் இது பெரிய அளவிலானது. இது பூ, காய், கனி என முறையே வளர்ந்து வருகிறது. இதன் கனி வாழைப்பழம் எனப்படும். வாழைப்பழம் அதிகமாக மஞ்சள் நிறத்தில் காணப்படும், சில பச்சை நிறத்திலும் காணப்படும். ஆனால் வாழைப்பழத்தின் நிறமும் அளவும் வடிவமும் இனத்துக்கு இனம் வேறுபடும். 2014ஆம் ஆண்டு உலக வாழை உற்பத்தியில் இந்தியா 24% மற்றும் பிரேசில் 9% நாடுகளில் முன்னணி வகிக்கின்றது. வாழைப்பழத்தில் உள்ள சக்திகளை இப்போது பார்க்கலாம். வாழைப்பழத்தை பெரும்பாலும் அப்படியே சாப்பிடலாம். இதனை பனிக்குழை குழந்தைகளுக்கான உணவில் பயன்படுத்தப்படுகின்றது. இதில் இயற்கையாகவே சுக்ரோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அடங்கியுள்ளது. இதில் விட்டமின் B6 சக்தி இருப்பதினால் நரம்பு தளர்ச்சி அடைய விடாமல் செய்கிறது. இதில் பொட்டாசியம் சக்தி அதிகமாகவும் உப்பு சக்தி குறைவாகவும் இருப்பதினால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகவும் ஏற்ற உணவாகும். இதற்கு குளிர்ந்த பழம் என்ற பெயரும் உண்டு. இதனை தாய்லாந்து நாட்டு மக்கள் அதிகமாக சாப்பிடுவதினால் அவர்களதின் உடலின் தட்பவெப்பநிலை சீராக உள்ளது. இதில் B6, B12 அதிகமாக இருப்பதினால் புகைப்பிடிப்பதிலிருந்து ஏற்படும் நிக்கோட்டினை கொஞ்சம் குறைப்பதினால் புகைப்பிடிப்பதிலிருந்து விடுபடலாம். இதில் இரும்பு சக்தி அதிகமாக இருப்பதினால் இரத்த சோகை வராமல் தடுக்கிறது. இதை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய மரணத்தை 40% குறைக்கலாம் என த நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசன்ஸ் ஆராய்ச்சிப்படி உறுதியாக்கப்படுகிறது. ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதனால் இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவு அடுத்த 15 நிமிடங்களுக்கு ஜிவ்வென்று 35 அதிகரிக்கிறது. அதனால் நம்முடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பாகி விடுகின்றன. உலகின் மிக உயர்ந்த தரமான உணவு என இன்றைய விஞ்ஞானிகளும் சத்துணர்வு நிபுணர்களும் உறுதியாகப்படுகிறது. இதில் விட்டமின் C சக்தி இருப்பதினால் பல் ஈறுகளையும் எலும்புகளையும் பிணைக்கும் தசை நரம்புகளையும் உறுதியுடன் இருக்க உதவுகிறது. இதில் 4.7 கிராம் ஸ்டார்ச் இருப்பதினால் நீண்ட நேரம் பசியை தடுக்கும். இதில் கோதுமை, மக்காச்சோளம், சிகப்பரிசி, பருப்புகள், உருளைக்கிழங்கு ஆகிய பொருட்களில் உள்ள சக்திகளை காணலாம். இதை ஆப்பிளுடன் ஒப்பிட்டால் ஒரு வாழைப்பழத்திற்கு 4 ஆப்பிள்கள் சமம். இதில் 100 கலோரிகள் உள்ளதால் எடை அதிகரிக்காது, ஒல்லியாகவே இருக்கலாம். வாழைப்பழம் என்பது மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். நோய்களுக்கு வாழைப்பழம் மருந்தாக உதவுகிறது. எனவே தினசரி 2 வாழைப்பழம் சாப்பிட்டால் இளமை ஆரோக்கியம் நிச்சயம். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் வாழைப்பழம் அறிவுசார் தரவுகளோடு உங்கள் ரேஷ்மா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudhi from MTech ST, and I'm here on Data Chunks to give some chunks of data on types of fabrics that are man-made. The first one is the taffeta fabric. Taffeta fabric is a crisp, soft and smooth plain woven fabric which with its light sheen manufactured out of different fibers like rayon, silk and nylon. Taffeta fabric is widely used in manufacturing of women garments. The taffeta fabric has a uniquely rippled and wavy pattern which exhibits similarity to a water stain or a mark, with dull and lustrous area that reflect light differently. The word taffeta has its origin from Persia,
which means twisted woven. It is generally made with a plain weave, fine strap yarns, and heavier filling yarns. A good quality of taffeta fabric represents the artwork in optimum manner. The next type of fabric is the denim fabric. Denim fabric is a rugged cotton twill. In denim fabric, the weft passes under two or more than two wrap fibers that produces the common diagonal ribbing which is identifiable on the back of the fabric. The diagonal ribbing separates the existence of denim fabric from the cotton duck. The denim fabric is generally colored with indigo dye to create blue jeans through jean denoted a distinct lighter cotton textile. Denim fabric is used at a large scale all over the world economies. Its vivid texture and ability to provide extreme comfort makes it one of the demanding fashion entities all over. With blissful shopping experience, people are moving towards more purchasing new innovative designs of denim fabric. The next type is the rayon fabric. Rayon fabric is basically that synthetic textile fiber which is obtained by forcing a cellulose solution through fine spinnerets. In other words, rayon fabric is a final result of solidifying filaments. Rayon is a unique type of fabrics that cannot be termed either a synthetic fabric or a natural one. The process of making rayon is quite distinct, through which natural raw supplies are transformed to make it practical. Rayon is a fabric that can be woven or knit, further ensuring a versatile use. The efficiency of rayon fabric is comparatively much higher than taffeta or other cotton fabric. It is economical too. Apart from this, its soft texture makes rayon one of the most lovable fabrics. Rayon fabric is widely used in making number of apparels and home furnishing items. You've heard about the fabrics which are man-made at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். காயத்ரி சங்கரன் மேடை ஏறி குறை ஒன்றும் இல்லைன்னு பாட ஆரம்பிச்சாலே அரங்கம் முழுக்க அமைதியாயிடுதுங்க. பார்வை திறனற்ற பாடகியான நம்ம காயத்ரி சங்கரன் பாட்டு பார்வையாளர்களை பரவசத்துல ஆழ்த்துவத அவங்க கண்களை மூடி ரசிப்பதுல இருந்தே உணர முடியுது. ஆயுதம் போட்டு பிரசவம் பண்ணினப்ப பார்வைக்கான நரம்பு கட்டானதுதான் காயத்ரி சங்கரன் பார்வை திறன் இல்லாதவங்களா பிறந்ததுக்கு காரணம்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி பல காரணங்கள் வேணா இருக்கலாம். ஆனா இவங்களுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் உடைக்க எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. நம்ம காயத்ரி சங்கரன் இன்னி வரைக்கும் அதை ஒரு குறையாவே நினைச்சு வருத்தப்பட்டதே இல்லையாம். அவங்க அம்மா சுப்புலட்சுமி குருநாதனும் கர்நாடக சங்கீதம் பாடகிதானா. அவங்க தான் நம்ம காயத்ரி மேடம்க்கு இன்ஸ்பிரேஷன். அம்மா பாடுறதை கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்திலேயே சங்கீதம் கத்து
ராகங்கள்ல பாடல்கள் பாட தெரிஞ்சிருந்தாலும் காயத்ரி மேடமோட சங்கீத ஆர்வம் குறையல. அதுவும் அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கிட்ட சங்கீதம் கத்துக்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த வகையில நம்ம காயத்ரி சங்கரன் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கும் காயத்ரி சங்கரன் சங்கீதத்துல லால்குடி பாணி தெரியறதுக்கு காரணம் அவங்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட இசையோட நுணுக்கங்களும் பாரம்பரியமும் தாங்க. இசை தேடல இன்னமும் முடிக்கலங்க அவங்க. இப்போ கேஜே யேசுதாஸ் சார் கிட்டையும் சங்கீதம் படிக்கிறாங்களாம். சங்கீதம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி. தினம் தினம் கத்துக்க புதுசா ஏதாவது இருந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் இப்பவும் கத்துக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம காயத்ரி மேடம். இவங்க இசையில PhD பட்டம் வாங்கினவங்க. அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா ரேடியோவோட A கிரேட் இசைக்கலைஞரும் கூட. PhD பண்ணும்போதுதான் இவங்கள போல பார்வைத்திறன் இல்லாதவங்க சங்கீதம் கத்துக்கும் போது கீர்த்தனைகளை படிக்க எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரிய வந்தது நம்ம காயத்ரி மேடம்க்கு. இவங்களுக்கே தெரியும் எல்லா குறிப்புகளையும் மனப்பாடம் பண்றது சாத்தியம் இல்லைன்னு. அதனால அதையெல்லாம் படிச்சு காட்ட இவங்க எப்போதும் யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. பார்வைத்திறன் இல்லாதவங்க சங்கீதம் படிக்க இதுவும் ஒரு தடைக்கல்லா இருக்குன்னு தெரிஞ்சது. இந்த தடைக்கல்ல எப்படியாவது தகர்த்தெறியணும்னு தீவிரமா யோசிக்கும் போதுதான் இசை குறிப்புகளை பிரெய்லியில கொடுத்தா என்னன்னு தோணுச்சு நம்ம காயத்ரி மேடம்க்கு. இவங்களும் அதே மாதிரியான கடுமையான பாதையை தாண்டி வந்ததுனால அந்த கஷ்டம் நல்லா புரிஞ்சுது. ஆனா இதை இவங்க தனியாளா நின்னு செய்யறப்போ ரொம்ப காலம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு நேஷனல் அமைப்பு கிட்ட இவங்க யோசனைய சொன்னாங்க. அந்த அமைப்பும் இவங்களோட அப்புறம் கீதம், வர்ணம், சில கீர்த்தனைகள்னு எல்லாத்தையும் பிரெய்லி முறையில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி விஷுவலி ஹேண்டிகேப்ட் அமைப்போட உதவியோட அதை சாத்தியப்படுத்தினாங்க. பல பார்வைத்திறன் இல்லாதவங்க சங்கீதத்துல ஆர்வம் காட்டுறதுக்கான முதல் காரணம் இவங்க பிரெய்லி இப்போதாங்க எனக்கே புரியுது. நம்ம காயத்ரி மேடம் அத்தோட தான் சேவையை நிறுத்தல. கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. நம்ம காயத்ரி மேடம் அடிப்படையில ரொம்ப பாசிட்டிவான மனசு கொண்டவங்க. போராடுற குணமும் அதிகம். பார்வைத்திறன் இல்லாததால பல விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்காம் நம்ம காயத்ரி மேடம்க்கு. அவங்க திறமைய பார்த்து வந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸை விட அவங்கள அவமானப்படுத்தின, காயப்படுத்தின நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமா. ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லையாம் நம்ம காயத்ரி மேடம். அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுற இடங்கள்ல எல்லாம் அதுக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. அதுக்கும் மேல அவங்கள பத்தி தப்பா பேசினவங்களே வியந்து போற அளவுக்கு அவங்களால முடியாதுன்னு நினைச்ச அதே விஷயத்த செஞ்சு காட்டுவாங்க. இப்போவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் பல இடங்கள்ல மறுக்கப்படுது. தனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்து மாற்றுத்திறனாளிகள் பயந்து பின்வாங்கிடுறாங்க. நம்மால இதெல்லாம் முடியாதுன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வளர்த்துக்கிறாங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும்னா கூட 1000 கேள்விகள் கேக்குறாங்க. அவங்களுக்கு அத்தனை ஈஸியா எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு பல பேர் நம்ம காயத்ரி மேடம் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இந்த மாதிரியான எண்ணங்களை அவங்க மனசுல இருந்து போக்க பார்வைத்திறன் இல்லாதவங்களும் வங்கி கணக்கு தொடங்கலாம், கிரெடிட் கார்டு வாங்கலாம், ஷேர் மார்க்கெட்ல சூப்பரா பணம் பண்ணலாம்னு பல விஷயங்களை வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம் நம்ம காயத்ரி மேடம். தன்னால முடிஞ்ச அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அவங்க புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வமாவே தான் இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மூலமா சீனியர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஹரி கதையை அடிப்படையா கொண்டதாம். நம்ம காயத்ரிக்கு ஹரி கதை கலைஞர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்காம். அதனால தான் அறிவை இன்னும் நல்லா வளர்த்துக்கணும்னு அந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்திருக்காங்களாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம காயத்ரி மேடம்க்கு சொற்பொழிவுகள் கேட்க ரொம்ப பிடிக்குமாம். புராணங்கள், இதிகாசங்கள், வாழ்க்கை கதைகள் எல்லாம் அவங்கள ரொம்பவே ஈர்க்கிற விஷயங்களாம். சங்கீதத்துல தான் இவங்க டாப்னு பார்த்தா சமையல்லையும் அசத்து வாங்கலாம். காய்கறி வெட்டுறதுல இருந்து பாத்திரம் கழுவி வைக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளும் இவங்களே செஞ்சிடுவாங்களாம். நம்ம காயத்ரி மேடம்க்கு விழிகளா இருந்து வழிகாட்டுபவர் அவங்க கணவர் சங்கரன் தான். 1991 வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சாம். காயத்ரி பத்தி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து சங்கரனே பல தடவை வியந்து போயிருக்காராம். ஆனா நம்ம காயத்ரி மேடம்க்கு கல்யாணமான புதுசுல அவங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருந்துதாம். சங்கரன் கூட வெளியில போனா மத்தவங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டே இருக்குமேன்னு நினைச்சாங்களாம். ஆனா சங்கரன் அவரே பல இடங்கள்ல பல பேர்கிட்ட காயத்ரி மேடம அறிமுகப்படுத்தி இருக்காராம். தன்னோட வேலையை கூட விட்டுட்டு காயத்ரி கூடவே இருக்கிற அருமையான அன்பான மனிதர் நம்ம சங்கரன் சார்.
நம்ம காயத்ரி மேடம்க்கு கச்சேரி பண்றதுனா அவ்வளவு இஷ்டமா. அவங்களால பார்வையாளர்களை கண்ணால பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அவங்க ஒவ்வொருத்தரையும் கடவுளோட சொரூபமா தான் பாக்குறாங்க காயத்ரி. இவங்களை சுத்தி இருக்கிறவங்களோட அன்பும் இந்த 23 வருஷங்கள்ல சம்பாதிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்களும் தான் அவங்க சந்தோஷம் குறையாம பாத்துக்கிறாங்க. நம்ம காயத்ரி சங்கரன் பத்தி சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருது வென்ற முதல் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமைக்குரிய இசைக்கலைஞரும் இவங்க தான். பார்வை திறன் இல்லாவிட்டாலும் பாசிட்டிவ் மனசு இருக்கு நம்ம காயத்ரி சங்கரன் கிட்ட. இந்த பாசிட்டிவ் மனசை நம்ம எல்லாரும் வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளாலையும் நிச்சயம் ஒரு நாள் சாதிக்க முடியும். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கௌ ஷெரீப். என்னுடைய ஊர் வேலூர் தான், சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். நான் வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் 24 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கடை வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் வச்சேன். என்ன வியாபாரம் சார் நீங்கள் பண்ணுறீங்க? நான் சாமான் வியாபாரம் பண்ணுறேன். எதனால் உங்களுக்கு இது மாதிரி சாமான் வியாபாரம் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது புதுசு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அது பண்ணிட்டு இருந்தார். ரெண்டாவது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாங்களாம் தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க. சரி, கடை வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் கடை வச்சுருக்கோம். சொன்னீங்க சார், அப்பா காலத்துலேருந்தே வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய கல்வி தகுதி என்ன? அதை பகிர்ந்துக்கோங்க. நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். ஜாஸ்தி ஒன்றும் படிக்கலை. எனக்கு எல்லாமே நாலேஜ் ஆனது எல்லாமே இந்த வியாபாரத்தில் தான். கணக்கு போடுறதும் இது பண்ணுறது எல்லாமே சொல்லப்போனால் எனக்கு கல்வி துறையில் 4ஆவது வரைக்கும் எனக்கு ஒன்றும் படிப்பு இல்லை. எல்லாமே நான் அந்த வியாபாரத்தில் கற்றுக்கணும் தான். கல்வின்றது நம்ம ஸ்கூல் போய் தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு வியாபாரத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்பாவிலேருந்து தான் இந்த சாமான்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், அதுக்கப்புறம் அலுமினிய சாமான்கள் வியாபாரம் செய்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவர் எங்கேருந்து இந்த சாமான்கள்லாம், இந்த அலுமினிய சாமான்கள், இந்த பித்தளை சாமான்கள், இந்த டம்ளர், இந்த கிளாஸ், இதெல்லாம் எங்கேருந்து வாங்கி அவர் சேல் பண்ணார்? அதை பற்றி சொல்லுங்கள். எங்கெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லேருந்து வாங்கி நாங்கள் தெருவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூட சின்ன சின்ன கடைகள்லாம் தான் வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தெரு வியாபாரத்தில் கடன் வச்சுருக்கிறது நான் ஒன்று தான். இதுக்கு முதலீடு ஒன்றும் இல்லை. நான் ஒரு நம்பிக்கை, பாதி நம்பிக்கையில் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். சரி, அதை அப்படியே வச்சுருக்கிறேன். ஒரு வருஷம் வச்சு நான் சின்ன சின்ன கடைகள்லாம் தான் வாங்குறது. நாங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசு ஒன்றும் வாங்குறதில்ல. பெருசாக வாங்கினா பெருசாக பண்ணலாம், பெருசு ஒன்றும் இல்லை, சின்னது தான் பண்ணிக்கிட்டோம். தள்ளு வண்டியிலேயே நாங்கள் இந்த சாமான்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சைதாப்பேட்டைன்னு சொன்னீங்க. இந்த வெள்ளூரில் எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமாக அந்த காட்பாடியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். காட்பாடி, காங்கநல்லூர், விஜயராவ் நகர், கைஞ்சூர், இந்த ஏரியா தான் நமக்கு அதிகமாக பழக்கம் டவுன்ஷிப் தான். நீங்கள் போனோடனே தெரிஞ்சுப்பாங்களா இவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக நம்ம தெருவில் வரவங்க தானே, இவங்ககிட்ட நம்ம சாமான் வாங்கினா நல்லாயிருக்கும், பொருள் நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வாடிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும். இவர் இவருடைய பையன் தான், இவர் பழைய ஆள் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஆள் யாரும் கிடையாது, தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்க இருக்கனால தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரியாத ஆள் தான் நம்ம இத்தனை நாள் பண்ண முடியாது. தெரிஞ்சவங்க தான். அப்பா தான் இந்த வியாபாரத்தை கற்று தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வியாபாரம் பண்ணும்போது இது மாதிரிலாம் இருக்கணும், கொஞ்சம் விட்டு தந்து போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் தான் வியாபாரத்தை கற்றும் தந்திருப்பாங்க. உங்கள் அப்பா என்னென்னலாம் சொன்னார்? இது மாதிரி வியாபாரம் பண்ணு, இந்தந்த விஷயங்கள்லாம் வியாபாரங்களில் செய்ய தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக வியாபாரத்தில் பொறுமை வேணும், கோவம் இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். வியாபாரம்னா ஒன்று விட்டு குத்து தான் போகணும். கட்படி ஆச்சுன்னா கொடுக்க போகிறோம், இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்காக கோச்சிக்கின்னு இன்னொருத்தருடைய வியாபாரத்தை எடுத்துக்கின்னு இன்னொருத்தருடைய இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுத்ததே ஆறு வரைக்கும் நமக்கு வியாபாரம், ஆகாத வரைக்கும் வேற ஒருத்தவங்களுக்கு, அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தது. இந்த துறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் சாமானம், இதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸ்,
டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து இதில் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லாம் கூட இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. நிறைய கடையிலலாம் கூட வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாதிரி வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த காம்படிஷன் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த நிறையா வந்து இந்த நெட் மூலமாக எடுக்கிறதுனால தான் நமக்கு வியாபாரம் கம்மி. இருந்தாலும் நம்ம பழைய ஆளாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். நம்ம கடையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரியலையும் வியாபாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். புது ஆள் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, எத்து போட்டு போயின்னு இருப்பாங்க. பழைய ஆள் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ இதில் நீங்கள் ஒரு நாள் வந்து வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குது? இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருமானம் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். வருமானங்கிறது வியாபாரம் பொறுத்து வருது. நமக்கு வருமானம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், இதுதான் கரெக்டாக நிற்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், ஒரு நாள் அது கூட இல்லாமல் இருக்கும். அது வந்து சொல்ல முடியாது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறது தான் வியாபாரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் நமக்கு பழக்கமாச்சு, இதே நமக்கு தொழில் தான், வேறு தொழில் இல்லை. வேறு தொழில் இருந்துச்சுன்னா இது போட்டு வேறு பண்ணலாம். நமக்கு வந்து காலங்காலமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தொழில் இருக்கனால இந்த தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து இந்த பொருள்கள்லாம் வாங்கி இதை வந்து ஒரு ஹோல்சேல் வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவீங்க. இந்த பொருள்கள்லாம் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க, வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? நமக்கு ஹோல்சேல் வந்து மார்க்கெட்டுங்களில் இருக்குது, தெரிஞ்ச கடைங்க தான், பழைய கடைங்க. அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து வச்சு இங்கே கொடுப்போம். அவங்க ஒரு பொருளுக்கு ஒரு 50 ரூபா பொருள் கொடுக்குறாங்கனாக்கா நாங்கள் ஒரு 10 ரூபா 15 ரூபா வச்சு நம்ம கொடுப்போம். அதில் கூட கம்மி பண்ணுறவங்க ஜாஸ்தி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. கம்பல்சரி ஒரு 10 ரூபா ஒரு பொருள் மேலே நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுப்போம். இப்போ இந்த பொருள்கள்லாம் வந்து முதல்ல நீங்கள் ஸ்டார்டிங்கில் வியாபாரம் பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. முதல்ல பிளாஸ்டிக் மட்டும் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வர் சாமான்ஸ், பிளேட்ஸ் இதெல்லாம் கூட வாங்கி வச்சு பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி எந்தெந்த பொருள்கள்லாம் அந்த இது கூட சேர்த்துருக்கீங்க, இதையும் பண்ணால் வியாபாரம் பண்ணால் நல்லா நம்மளுக்கு டெவலப் ஆகுமே அப்படின்ற மாதிரி? முக்கியமாக சொல்லப்போனால் வருமானத்துக்காக நம்ம இது பண்ணலை. நம்மளுடைய கஸ்டமர் தெரிஞ்சவங்க வந்து இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்குறாங்க. அதனால ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வந்து கொடுக்குறத விட, சரி கேட்கறதுக்கு டிலே பண்ணி கொடுக்கறத விட நம்ம வச்சு அவங்களுக்கு இருக்கும்போது கொடுத்துடலாங்கிற ஒரு இதனால தான் நம்ம சேர்த்து எடுத்து வந்துடுறோம். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஹாட் பாக்ஸ், அப்போதுலேருந்து ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி இந்த குக்கர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்களா? இந்த ஃபேன் இதெல்லாம் கூட இதெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்கீங்களா உங்கள் வியாபாரத்துக்கு? இதெல்லாம் வந்து இப்போ தான் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்ச கேட்குறவங்களுக்கு மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து பிளாஸ்டிக் சாமானும் அலுமினி சாமான் வியாபாரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டீல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்போம். ரெண்டாவது ஃபேன் கேன் மிக்சி குக்கருங்கெல்லாம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் அது வாங்கி செய்கிற அளவுக்கு அந்த டைம் எங்களுக்கு இதுவும் இல்லை. ஆனால் ரேட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கும் போதே வந்து குவாலிட்டின்றது இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவீங்க. இதெல்லாம் வாங்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்குவீங்களா? இதோடைய தரம் எப்படி இருக்குதுன்றதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி பார்த்து வாங்குவீங்க? அது முக்கியமாக வந்து அதில் சீல் வருது. இந்த குக்கருங்க இதுக்கெல்லாம் வந்துன்னா ஐஎஸ்சி சீல் இருந்தால் தான் நம்ம அது குவாலிட்டி. ஐஎஸ்சி சீல் இல்லைன்னா அது குவாலிட்டியே கிடையாது. குவாலிட்டி இல்லாத வந்து நிறைய பேர் குவாலிட்டி இல்லாமல் விற்கிறாங்க, வாங்குறாங்கன்னாக்கா காசு பார்த்து வாங்கிக்கிறாங்க. கம்மி ரேட்டு தானே அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. பின்னாடி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கிட்டுமே போயிடுச்சேன். அதோட நீங்கள் சீல் இருக்கிறதோ ஐஎஸ்சி சீல் இருக்கிறதோ இல்லை பிராண்டடோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரேட் அதிகமாக வரும். காசு போனால் பரவாயில்ல, பொருள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முக்கியமாக வந்து ஐஎஸ்சி சீல் இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு. அது பார்த்து வாங்குவோம். குக்கருக்கு நீங்கள் சொன்னீங்க ஐஎஸ்ஐ சீல் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. நார்மலாக வந்து இந்த பிளேட்ஸு, சப்போஸ் இப்போ நீங்கள் இங்கே வாங்கியிருக்கிறீங்க இந்த அலுமினியம் குண்டாஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து எப்படி வாங்குறீங்க நீங்கள்? நமக்கு 2-3 பொருள் ஒரு 10 பீஸ் வாங்குறதா இருந்தால் நம்ம செக் பண்ணி வாங்கிக்குவோம். அதிகமாக வாங்குறவங்களுக்கு வந்து அப்படியே தான் வரும், ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அது நம்ம கம்பெனியில் பண்ணுவோம். கஸ்டமர்லாம் வந்து நாங்கள் சில பேர் வந்து கொடுத்துட்டு அவ்வளோதான் ரிட்டர்ன் வாங்க மாட்டோம்னு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. எதுனா ஃபால்ட்டுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட. நாங்கள் கம்பெனியில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம், வாங்குற இடத்துல ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். இது மாதிரி வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் தள்ளுவண்டி கடையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையே வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கிறீங்க. எதனால் உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி நம்ம கடை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணணும்? தள்ளுவண்டியிலே கூட பண்ணியிருக்கலாமே, ஏன் கடை வைக்கணும்? தள்ளுவண்டியில் பண்ணியிருக்கலாம். தள்ளுவண்டியில் வந்து முன்னத்தை விட இப்போ வியாபாரிங்க ரொம்ப அதிகம். ஒன்றுமே தெரியாதவங்கலாம் இப்போ வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்தனால தான் நமக்கு தெரு வியாபாரம்லாம் கெட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அதுதான் சொல்கிறேனே, நம்ம பழைய ஆள் இருக்கிறனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். புது ஆளுங்க தானே இப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுவும் கடை வச்சனாலனாக்கா இப்போ ஸ்டூடெண்ட்டுங்க வராங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படும், எதனா பொருளுங்க தேவைப்படும். சரி நமக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுருக்கிறோங்க. அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். கடையில் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் இந்த கடையில் நம்ம இதெல்லாம் கூட வச்சு டெவலப் பண்ணலாமே, இன்னும் இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்னும் ஃபர்தராக வந்து எப்படி நீங்கள் இந்த கடையை டெவலப் பண்ண போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டெவலப் பண்ணோம். வியாபாரம் எப்படி இருக்குது, ரன்னிங் எப்படி இருக்குது பார்த்துட்டு
அந்த அளவுக்கு ஏதாச்சும் போட்டு வேறு டெவலப் பண்ணோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து இந்த சின்ன பொருளுங்க தான் நமக்கு வியாபாரமே. பெரிய பொருளுங்க போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் இது இப்போ கூட ஒன்றும் கிடையாது. ரன்னிங் வந்து கம்மி தான். அதனால் சின்ன பொருளுங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே எதாவது போடணும்னு நினச்சோன்னாக்கா பார்த்து தான் பண்ணணும். இருந்துச்சுன்னா போட வேண்டியது தான், இல்லைன்னா இருக்கிறது நம்ம பண்ண வேண்டியது தான். கான்ஸ்டண்ட்டாக வந்து வருமானம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 100 வரும், 200 வரும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு இவ்வளோ நிற்கும், கடையில் நம்ம வியாபாரத்தில் கண்டிப்பாக இவ்வளோ நிற்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக தொழில் செய்ய முடியும். இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரினா எவ்வளோ வருது? குறைஞ்சபட்சம்னாக்கா இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் ஆகிறனால வந்து நமக்கு வரது கிடைக்குது, இவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போனால் 5000 6000 மாதம் கணக்கு அது வரைக்கும் நமக்கு வரும். ஆனால் இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஆனால் நாங்கள் அதிகமாக ஆசைப்படுறதோ இல்லை அதிகமாக நம்ம மேலே ஆகணும்னு ஆசை இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேலைவாசிகளுக்கும் இன்றைக்கி இருக்கிற இதுக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் ஆசைப்படுறது ரொம்ப கஷ்டம் தான். இன்றைக்கி இருக்கிற வேலைவாசிகளுக்கும் வாங்கி விற்கிறதுக்கும் எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இருக்கிறது நம்ம செஞ்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. அப்பா கூட தான் வந்து தொழில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்பா வந்து தள்ள வண்டியில் வியாபாரம் செய்யும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. உங்கள் அப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க? வியாபாரம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கூட சொல்லியிருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட இது மாதிரி பேசுங்க, அந்த பொருள் இப்படி பார்வையாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இல்லை இவங்ககிட்ட இப்படி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. நிறையா சொல்லியிருக்காரு. முக்கியமாக சொல்கிறத விட கூட கூட்டின்னு போய் வியாபாரம் செஞ்சுருக்காரு. நிறைய அதை பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும், கோச்சிக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வேண்டாம், காசு இல்லை இப்போதைக்கு, அப்புறம் வாங்கிக்கலாங்க சொன்னால் கோச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வாங்கிட்டோம், இல்லைனாக்கா அப்புறமா கூட வாங்கிட்டோம், பரவாயில்ல, கோச்சிக்கூடாது, சரின்னு சொல்லிட்டு வந்துடணும். கோச்சிக்கிறது இதெல்லாம் இருந்தாக்கா வியாபாரம் பண்ண முடியாது, நம்ம எதுவும் முன்னேற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நிறையா சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கிறத விட நிறையா கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காரு. எனக்கு கூட போயிருக்காரு அதிகமாக. நீங்கள் எப்படி நடந்து கூட போவீங்களா அவர் கூட? ஏன்னா தள்ளுவண்டி வியாபாரம்னும் போது ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், முன்னெல்லாம் நிறையா நடந்து தான் பண்ணுவோம். ரிக்ஷா 3 சக்கர வண்டி இருந்துச்சு, 4 சக்கர வண்டி இருந்துச்சு, சைக்கிளில் கூட போனோம். சைக்கிளில் வந்து வேலூர் சேதாப்பேட்டையிலேருந்து காட்பாடிக்கு வருவோம். நிறையா வாட்டி வந்து ஆற்று வழியாக கூட வந்துருக்கோம். ஷார்ட்கட்டு ரொம்ப தூரமாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து சொல்லிட்டு நிறையா வாட்டி வந்து போகும்போது காட்பாடி வந்து மெயின் ரோட்லேருந்து கூட போயிருக்கோம். ஆனால் இப்போது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். இப்போ கூட இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் சைக்கிளுக்கு பதிலாக வண்டி இருக்கனால இப்போ கஷ்டம் ஒன்றும் தெரியல. அதனால் வந்து முன்னே வந்து 4 சக்கர வண்டி 3 சக்கர வண்டி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் ஃபியூச்சரில் இந்த பிஸ்னஸை வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி வந்து இன்னும் 2-3 கடை போடலாமா அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். கண்டிப்பாக இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 3 கடை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்ல. நீங்கள் அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? வேற எங்கேயாவது கடை போடலாம் அப்படின்ற மாதிரி? யோசிக்கிறோம் தான். ஆனால் அதுக்கு போடுறதுக்கு உண்டான வருமானம் நம்மகிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான வருமானம் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் நமக்கு இப்போ கிடையாது. ஏன்னா அதிகமாகிடுச்சு, கடைங்க அதிகமாகிடுச்சு, தெரு வியாபாரத்தில் ஆளுங்க அதிகமாகிட்டாங்க. அதனால் வந்து இப்போ அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இப்போ யோசிக்கிறது வேணால் யோசிக்கலாம். ஆனால் செயலில் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவை. இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங்னா பேசியே கூட சில விஷயத்த வந்து இப்படி வித்துட்டு போயிடுவாங்க. இதான் இந்த பொருள் இருந்தால் இவ்வளோ தரங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க? எப்படி உங்களுடைய வியாபாரத்துக்கான தந்திரங்கள் கூட ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது கூட நான் இந்த லெவலுக்கு ஒரு சீப்பாக தந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்து எப்படி நீங்கள் வியாபாரம் செய்வீங்க? அதுதான் வியாபாரம் கெடுக்கிறதுன்றது. சீப்பாக கொடுத்து கம்மியாக கொடுத்து நாங்கள் வியாபாரம் பிடிப்போம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக கிடையாது. கம்மியாக கொடுத்து இன்றைக்கி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஒரு மூஞ்சி காட்டவும் முடியாது, பண்ணவும் முடியாது. நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஜாஸ்தியாக கூட ஒரு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா கூட பொருள் நல்லதாக கொடுக்குறோம். அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க கம்மியாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்ககிட்ட வாங்குறதுக்கு ஐடியா வராது. 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்தாலும் பொருள் நல்லதாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கே தெரியும். நாங்கள் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொருளுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். ரெண்டாவது, தெரு வியாபாரங்களில் வந்து ஏட்டா போட்டியாக வியாபாரம் செஞ்சாக்கா அதெல்லாம் வந்து ஏட்டா போட்டி செய்கிறதுலாம் கிடையாது. நம்ம பொருள் ஒன்று கொடுத்தோம்னாக்கா அதை நான் கேரண்டி சொல்லி இந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கூட கொடுப்பேன் நான். ஏன்னா பொருள் நமக்கு தெரியுது, எது நல்ல பொருள் எது கெட்ட பொருள், எப்படி வரும் எது வரும். ஏன்னா எங்களாம் வந்து 24 வருஷமா 23 வருஷமா பண்ணுறதுனால வியாபாரம் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்காது, இதில் 10 ரூபா அதிகமாக வரும், அது 10 ரூபா கம்மியாக வரும், சொல்லி தான் கொடுப்போம். இப்போ பல்காக சில பேர் உங்ககிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஸ்டீல் சாமான்ஸ் இது மாதிரி வந்து ஃபுல்லாக ஆர்டர் கேட்டு கூட செட்ஸ் கூட வாங்கிட்டு போவாங்க. இது மாதிரி வாங்குறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் தவணை முறையில் கூட
ஏதாவது தரீங்களா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை அப்படி வந்து கேட்குறவங்க கேட்குறாங்க, ஆனால் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறது. அவங்க வேறு எங்கன்னா வாங்குறதா கூட வாங்கிக்கலாம். ஆனால் தவணை முறையில் செய்கிற அளவுக்கு அதுதான் சொல்கிறேன், வருமானம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. வருமானம் இருந்தால் தான் நம்ம தவணை முறையிலையும் விட்டு நம்மளும் அதுவும் பண்ண முடியும். ஏன்னா ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், கடையும் பார்க்கணும், வியாபாரத்தையும் பார்க்கணுன்னாக்கா அதுக்கெல்லாம் வருமானம் வேணும். முக்கியமாக அதுதான் இல்லை. அது இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸ்டெப் எடுக்கணும்னா வருமானம் இருந்தால் தான் ஸ்டெப் எடுக்க முடியும். வருமானம் இல்லை நம்ம ஸ்டெப் எடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். புதுசாக வந்து மாதிரி வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் தொழில் செய்யணும். என்னுடைய குறிக்கோள் அதுதான். அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்களே, நம்ம ஏன் சம்பாதிக்கிற இந்த மாதிரி பண்ணுறோம், அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கம்மியில் கொடுத்து அவங்க போட்டு அவங்களுடைய வியாபாரம் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதையும் நீங்கள் யோசிக்கணும். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நம்மளதே பார்த்துட்டு போயிட்டோம்னாக்கா அடுத்தவங்களுக்கு பார்க்காம போகிறது அது நான் முட்டாள்தனம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொடுத்ததுனாக்கா ஆண்டவன் இவ்வளோ தான் கொடுத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்பட்டு வியாபாரத்தை இன்னொருத்தருடைய வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இப்போ ஏன்னா அவரும் சம்பாரித்து அவங்களுக்கும் பொண்டாட்டி பொண்ணுக்கு சோறு போடணும். இப்போ அந்த வியாபாரத்தை நாங்கள் கெடுத்துட்டோம்னாக்கா அவங்க சோத்துலேயோ அவங்க வயிற்றுலையோ நாங்கள் மண்ணு போகிற மாதிரி கணக்காயிடும். அது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் இருக்கிறது கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளோ வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதிகமாகலாம் ஆசைப்படக்கூடாது. இந்த வியாபாரத்தின் மூலமாக தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எழுதுறது முதற்கொண்டு கணக்கு முதற்கொண்டுன்ற மாதிரி கூட ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி உங்களால் டக்குன்னு வந்து ஒரு இது எழுதுங்க இது பண்ணுங்க அப்படின்னும் போது எப்படி இந்த அனுபவத்தால் மட்டும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஒரு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி கூட இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ அனுபவத்தால் மட்டும் கற்றுக்கிட்டீங்க? படிப்பு கம்மியாக இருக்கும்போது படிப்பு இல்லாத நேரத்தில் வியாபாரத்துக்கு வெளியே வரும்போது ஒரு 4 பொருள் கொடுத்தேன்னா அந்த 4 பொருளுக்கு உண்டான கணக்கு போட எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. இப்போ ஒரு 25 ரூபா ஒரு பொருள்னா 4 பொருளுக்கு 100 ரூபாய்ச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு அந்த அவ்வளோ இது இல்லை, படிப்பு இல்லை, கணக்கு தெரியாது. அதில் அடிபட்டு தான் இவ்வளோ ஆகுது, அவளுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு எல்லாமே யோசித்து செஞ்சேன். அதுலேருந்து கற்றுக்கினது தான் அந்த கணக்கெல்லாம். ஆனால் இன்றைக்கி நல்லா கணக்குலேருந்து எல்லாமே நல்ல எல்லா விஷயங்களும் ஒரு எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். ரெண்டாவது தமிழ் கற்றுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து டீ சாப்பிடும்போது பேப்பருங்க பார்க்குறது, பேப்பருங்க பற்றி 1 2 படிக்கிறது, இந்த மாதிரி படித்து தான் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். அனுபவத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்கன்னு கூட வந்து சொல்லலாம். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காவது நம்ம படிச்சிருந்தா இந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு நம்ம போயிருப்போமே, இன்னும் நல்லா நம்ம வாழ்க்கையில் இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கூட யாராவது நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது சரி, யாராவது ரிலேஷன்ஸ் யாராவது இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது சரி, அது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா இப்போ இன்னி வரைக்கும் கூட படித்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ஆஃபீஸுன்னு சுற்றின்னு தான் இருக்காங்க, வேலை இல்லாத சுற்றின்னு தான் இருக்காங்க. படித்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து இப்போ முக்கியமாக இருக்கிறது பக்கபலமாக எது இருக்குன்னா படிப்பு இருக்குது, டிகிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலைக்கு உண்டான சம்பளம் கிடையாது. படித்தவங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் போது படிக்காதவங்க நாங்கள் எவ்வளோ மேல். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். பாவம் அவங்களுக்கு படித்து அவ்வளோ செலவு பண்ணி கூட இப்போ அவங்களுக்கு அது கூட இல்லாமல் இருக்காங்க. ஆனால் படிக்காமல் இருந்து இது வரைக்கும் இது பண்ணுறது எவ்வளோ மேல். ஏசியில் உட்காந்து ஃபேனில் உட்காந்து ஃபாரினில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுறதை விட நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களையோ அம்மா அப்பா எதிரில் பார்த்துக்கிட்டு 100 ரூபா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்துடலாம். உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க? நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க? இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை உங்கள் அப்பா சொல்லி தந்த ஒரு விஷயங்கள்லாம் கூட உங்கள் பசங்களை நீங்கள் கற்றுந்துருப்பீங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லி தந்துருக்கிறீங்க? அவங்க ஃப்யூச்சரில் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை? பசங்க வந்து 3 பொண்ணு தான். 3 பசங்களும் சின்ன பசங்க தான். பெரிய பொண்ணு மட்டும் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. மீதி 2 பசங்களும் சின்ன பசங்க. அவங்களுக்குலாம் இன்னும் ஸ்கூலில் தான் சேர்க்கல. அவங்களுக்கு வந்து அவங்க போக்கில் இப்போதைக்கு விட்ருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு இப்போ சொல்லலாம் புரியாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு உண்டான படிப்பு, வீட்டுக்கு உண்டான வேலைங்க செய்ய வேண்டியது எப்படியோ அது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
படித்து வரணுன்னா படித்தா ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு வேறு எதனா படிக்கிறதுனாலே இருந்தலாம். ஆனால் அவங்களுடைய தழகத்து எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து படிக்கிறவங்க படித்து டிகிரி கூட வாங்கலாம். சில பேர் 10வது +2 வரைக்கும் கூட படித்து நின்றுடுறாங்க. சில பேர் அந்த மாதிரி படிப்பு அதிகமாக படிச்சுட்டு கூட வேலைக்கு அவங்கன்னு போகிறாங்க. ஆனால் யாருடைய தலையத்தில் நாங்கள் நினைக்கிறது ஒன்று, ஆனால் அங்கே நடக்கிறது ஒன்று. ஏன்னா அவங்க வந்து தலையத்தில் படிப்பு இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நினைக்கிறது எல்லாமே அதை வந்து நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆகணும், கை நிறையா சம்பாதிக்கணும், முக்கியமாக வீட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்லா பேர் வாங்கி தரணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது நினைக்கிறதுலாம் வந்து நினைக்கிறதோட சரி வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அது நான் எதிர்பார்க்குறதுலாம் இல்லை. நல்லபடியாக இருந்தால் சரி, எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ படிக்கட்டும், அவங்களுக்கு புரியட்டும், அவ்வளோதான். உழைப்பால் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் பல பேர் வந்து உழைத்து முன்னேறுபவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முன்னேறி இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். முன்னேறி இருக்கிறதுக்கு அவங்க நேர்மையாக கரெக்டாக போனாக்கா போதும், அது பெரிய விஷயம். யாருக்கும் ஏமாத்துறதாவோ பிஸ்னஸில் ஈகோ வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அடித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது அது நினைக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்லை. ஏன்னா அவங்க நினச்சி சம்பாரித்து வச்சுட்டு போனால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எப்போ இருந்தாலும் சரி எல்லாமே இங்கே விட்டு போனோம் தான். நம்ம மட்டும் தான் தனியாக போகணும். அது எத்தனை வாரின்னு போடுறதில்ல. அது ஈகோ வச்சுக்கிறது, ஈகோ இருக்கக்கூடாது, பிஸ்னஸில் ஈகோ இருக்கக்கூடாது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க. இவங்கள மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு யார் வேணா இருக்கலாம், அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம். யார் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, யாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க? அந்த மாதிரி வந்து யாருக்குமே இவங்க மாதிரி முன்னேறணும் அவங்க மாதிரி முன்னேறணுங்கிறத விட எங்கள் அப்பா வந்து கூட இருந்து பார்த்துருக்கனால அவர் தெரு வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நமக்கு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காரு. அவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். என்ன ஒன்று வசதியாக இல்லைனாலும் வீட்டு வாடகை தான். இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து சொந்தங்க தான் எதுவும் கிடையாது. ஆனால் அவர் இன்றைக்கி வரைக்கும் கூட நம்ம எங்களுக்கு மொத்தம் நாங்கள் 3 பேர். நான் அண்ணன், 2வது என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த வியாபாரம் செஞ்சு தான் சம்பாதிச்சு போட்டுக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு. எங்கள் அப்பாவே போடும்போது எங்களால் முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். வளரணும் கிளறணும்னாக்கா எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. எல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குது, என் தலையெழுத்து எப்படி எல்லாம் இருக்கோ எல்லாம் அவங்க கையில் இருக்குது. நம்ம யோசிச்சோன்னா யோசிக்கிறது தான் சொன்னேன். யோசிக்கிறது எப்படி வேணாலும் யோசிக்கலாம். செயல்முறையில் பண்ணுறது எல்லாமே வந்து ஆண்டவன் கையில் தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம், எங்கள் அப்பா தான் முக்கியமாக வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது தான். படிப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கிறனால வந்து வியாபாரத்துக்கு கூட வாடான்னு கூப்பிட்டு போனது அவர் தான். மற்றபடி வந்து மற்ற பசங்களை மாதிரி விளையாடுறதுக்கு கொடுத்தோ பசங்க கூட சேர்ந்து சுற்றுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறதெல்லாம் எப்படிலாம் இருக்கணுமோ அடுத்தவங்க பார்த்தாக்கா உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் செய்கிறானேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஸ்கூலு வந்து 4வது வரைக்கும் படித்தேன். படிப்பு இல்லாதனால விட்டனால அடுத்த மறுநாளே எனக்கு வியாபாரத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. அதுலேருந்து தான் நான் வியாபாரத்துக்கு வர ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய பதில்களும் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள்லாம் வியாபாரம் செய்கிறாங்க கவுஸ் ஷெரீஃப் அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். அன்பு பூத்த உலகம். அதிகாலை கண்விழித்து பார்க்கையில் இவ்வுலகம் மாறியிருந்தது. வெறுமையின் இருள் போர்வை அகற்றப்பட்டு இரத்தின் சுகம் இன்னும் கூடியிருந்தது. படுக்கையை மடித்து திருப்பினால் கையில் காப்பியுடன் புன்னகைக்கிறாள் விடியல் எனும் இல்லாள். பருகிய காப்பியின் இனிப்பு தொண்டைக்குழியில் நிற்க காலை கடன்கள் நிறைவு பெற காலை உணவு தயார் நிலையில். உணவின் உன்னதம் வயிற்றை வணங்க செய்தபின் அலுவல் பணிக்கு ஆயத்தமாக வீட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பியது விடியல். இது விடியல் எனும் இல்லாளின் அன்பு பூத்த உலகம். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்கச் சொல்லின கண்கள். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி
நடைபோட்ட கால்களை நிற்க சொல்லின கண்கள். பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. அடுத்த சாரியில் தினப்பத்திரிகை விற்கும் சிறுவன். வரிக்குதிரை நடைபோட்டு விபத்தின்றி தினசரி வாங்க தாவின கால்கள். அத்தனை துரிதகதியிலும் புன்னகைத்து தந்தான் தினசரி சிறுவன். விடியலுக்கு தரமறந்த அப்பதில் புன்னகையை இவனுக்கும் தரமறந்து சில்லறை வணிகம் சிறப்பாய் முடிந்தது. மீண்டும் வரிக்குதிரை நடைபோட புன்னகைத்தான் சிறுவன். இது தினசரி பத்திரிகை விற்கும் சிறுவனின் அன்பு பூத்த உலகம். அலுவலக வாசல் அமைதி கோலம் பூண்டு இருந்தது. ஆரவாரம் உள்ளே அரங்கேறி கொண்டிருந்தது. வாயிலோன் வரவேற்றான் புன்னகை முகத்தோடு. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. வெதும்பிய முகத்தோடு உயரதிகாரி உடையோடு உள்ளே சென்றான் பத்திரிகை கையோடு. வாயிலோன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் கைகளை தூக்கி சலாம் போட்டான் உயரதிகாரி உடைக்கு. உடை உடுத்தியவன் மசிவதாய் இல்லை, பதில் உரைப்பதாய் இல்லை. அரை நொடி அவகாசத்தில் 1000 முடிவுகள் எடுப்பவன் திறமைசாலி. பதில் புன்னகை தரமறந்த உயரதிகாரி உள்ளே சென்றுவிட புன்னகைத்து வாசல் சாத்தினான். இது அலுவலக வாயிலோனின் அன்பு பூத்த உலகம். அங்குமிங்குமாய் 1000 உரையாடல்கள். ஓங்கி கத்தி, அடங்கி பேசி, பரிந்து பேசி, பாதியில் துரத்தி. அத்தனை உரையாடல்களிலும் அலுவலக நெடி. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்தி நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை. மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலும் அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில் அதே சிறுவன். மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும். மீண்டும் நிற்கிறாள் இல்லாள் அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும். மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். செக் செக் செக். தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. செக் செக் செக். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை.
பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. புதிய ஆரம்பம், இது புதிய ஆரம்பம். கல்வியோடு தேசம் வளரும் புதிய ஆரம்பம்.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில இன்னைக்கு நம்ம எந்த நாட்டை சுத்தி பார்க்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போற நாடு மலேசியா. மலேசியா தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு முடியாட்சி நாடு. முடியாட்சியா அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறீங்களா? முடியாட்சிய ஆங்கிலத்துல மொனார்கின்னு சொல்றாங்க. பரம்பரையா ஒரு அரச குடும்பமோ அல்லது குருமார்களோ நாட்டை ஆட்சி புரிவதுதான் முடியாட்சின்னு சொல்றாங்க. மலேசியாவை மேற்கு மலேசியா என்றும் கிழக்கு மலேசியா என்றும் இரு பிரிவுகளாக உள்ளது. மேற்கு மலேசியாவை தீபகற்ப மலேசியா என்றும் கிழக்கு மலேசியாவை மலேசியா போர்னியா என்றும் அழைப்பதுண்டு. மலேசியாவில மொத்தம் 13 மாநிலங்கள் உள்ளதுங்க. அதுல 3 மாநிலங்கள் கூட்டரசு மாநிலமாக செயல்பட்டு வருது. மலேசியாவின் நில எல்லைகளை தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், புரூனே ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்றாங்க. அங்க வாழும் மக்கள் மலாய் மொழிய பேசுறாங்க. மலாய் மொழி அல்லாத மலேசியாவில் மொத்தம் 137 மொழிகள் பேசப்படுகிறது. அதுல தென் மலேசியாவில் மட்டும் 41 மொழிகளை பேசுறாங்க. கிழக்கு மலேசியாவில் பெரும்பாலும் பழங்குடி மக்களே வாழறாங்க. இதனால இந்த பழங்குடி மக்கள் மலாய் மொழி அல்லாத தங்கள் பழங்குடி மொழிகளையும் பேசுறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க மொழியாக சீன மொழி, ஆங்கிலம், தமிழ் மொழியும் பேசப்படுகிறது. மலேசியாவில் உள்ள பெரும்பாலான இந்தியர்கள் தமிழர் தாங்க. அதனாலேயே இங்க தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது. அங்கு வாழும் மக்கள் இஸ்லாமியம், ஹிந்துவிசம், புத்திசம், தாவோயிசம், கிறிஸ்துவம்னு பல மதங்களை பின்பற்றாங்க. மலேசியாவோட தேசிய விலங்காக மலேசிய புலி விளங்குகிறது. அங்கு பயன்படுத்த வரும் நாணயத்தை ரிங்கெட்னு சொல்றாங்க. அது முதல்ல மலேசியா டாலர் என்றே அழைக்கப்பட்டது. இப்பொழுது அது மலேசியா ரிங்கெட்னு சொல்றாங்க. மலேசியாவை பொறுத்தவரை பல நாட்டு மக்கள் அங்க ஒற்றுமையா இருந்துட்டு வராங்க. இதனாலேயே பல நாட்டு பண்பாடுகளும் அங்க பின்பற்றப்படுகிறது. இதன் காரணமா அவங்களோட உணவு முறையும் ரொம்பவே வித்தியாசமானது. உணவு முறைன்னு சொன்னோடனே லைட்டா பசிக்குதா? கேளுங்க. மலேசியாவோட உணவுகள்ல மிகவும் ஃபேமஸ் நாசி தகாங், பகுத்தேக், ஹொக்கெயின் மீ, சாங்கார் நூடுல்ஸ், சட்டாய், நாசி கண்டான்னு பலவிதமான உணவு முறைகள் அங்க ஃபேமஸா இருக்குங்க. மலேசியாவுக்கு போகும்போது இதுல ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணாம வந்துடாதீங்க. 1957ஆம் ஆண்டு ஐக்கிய ராச்சியத்திடமிருந்து விடுதலை பெற்றது மலேசியா. மலேசியாவின் பிரதமராக நஜீப் துன் ரசாக் பதவி வகிக்கின்றார். இவர்களோட ஆட்சியினாலும் அங்கு வாழும் மக்களின் கடின உழைப்பினாலும் 20ஆம் நூற்றாண்டின் பொருளாதார வளர்ச்சியில் உலகத்திலேயே 2ஆம் இடம் பிடித்தது மலேசியா. மேலும் ஒரு மலேசிய குடிமகனின் தனிநபர் வருமானமாக $15,568 கணக்கிடப்பட்டிருக்கு. மலேசியா பாமாயில் உற்பத்தியில உலகில் முன்னணி நாடாக இருக்கிறது. மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருப்பது அதோட சுற்றுலாத்துறை. ஆண்டுதோறும் தேசிய வருமானத்தில் 50% சுற்றுலாத்துறையோடது. இப்பொழுது மலேசியாவின் தலைநகரமும் மலேசியாவின் மிகப்பெரிய நகரமுமான கோலாலம்பூருக்குள்ள போவோம். கோலாலம்பூர் மலேசியாவின் 3 நடுவணரசு பிரதேசங்களில் ஒன்று. மலேசிய தீபகற்பத்தின் மத்திய மேற்கு கடலோரத்தில் அமைந்துள்ளது கோலாலம்பூர். இது சிலாங்கூர் என்ற மாநிலத்தால சூழப்பட்டுள்ளது. கோலாலம்பூர்ல பல வணிக வளாகங்களும் கண்கவரும் கட்டிடங்களும் அமைந்துள்ளது. அங்கு வாழும் மக்களை கேலட்ஸுகள் என்று அழைக்கிறாங்க. இதற்கு KL ஒளிமிக்க பூங்கா நகரம் என்று பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. இங்குள்ள பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ், அதாவது பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம் 452 மீட்டர் உயரத்தோட உலகின் அதி உயரமான இரட்டை கோபுரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. மேலும் 20ஆம் நூற்றாண்டின் அதி உயர்ந்த கட்டிடமாகவும் பதிவு பெற்றுள்ளது. இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்டதாலேயே மலேசியர்கள் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸை மிகவும் பெருமையா நினைக்கிறாங்க. அதனால இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸோட மாதிரி அமைப்புல பென் ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட், சின்ன சின்ன மொமெண்டோஸ் போன்ற பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஸோ மலேசியா போயிட்டு வரும்போது அதுல ஒன்றை வாங்கிடாம வந்துடாதீங்க. இதே கோலாலம்பூர்ல தான் உலகினோட பல ஃபேமஸ் ஹோட்டல் லிங்க்ஸ் தங்களோட கிளைகளை வச்சிருக்காங்க. நகரத்தோட பன்முக பண்பாடு, ஒப்பீட்டளவில் குறைந்த செலவினங்கள்,
பலதரப்பட்ட உணவகங்கள் மற்றும் ஆகாயத்தை உரசர அளவில் இருக்க உயரமான கட்டிடங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்றன. கண்டிப்பா இங்குள்ள மெர்டக்கா சதுக்கத்தை பத்தி சொல்லியாகணும். அது மலேசியாவோட வரலாற்றுல ஒரு முக்கிய பங்களிக்கிறது. ஏன்னா 1957 வருடம் ஆகஸ்ட் 31 மலேசியா விடுதலை பெற்ற போது இங்குதான் ஐக்கிய ராஜ்யத்தோட கொடி இறக்கப்பட்டு மலேசியாவோட கொடி ஏற்றப்பட்டது. அதனாலேயே இந்த இடத்திற்கு விடுதலை சதுக்கம் என்று இன்னொரு பெயரும் இருக்கு. அன்று முதல் ஆண்டுதோறும் இந்த இடத்துல மெர்டக்கா பேரணி, அதாவது தேசிய நாள் பேரணி நடைபெற்று வருது. 1957 வருடம் தான் மலேசியா ஐநா சபையில ஒரு உறுப்பினராகவும் சேர்ந்தது. இந்த இடத்தை சுற்றி பல வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் இருக்கு. மேலும் மெர்டக்கா சதுக்கத்தின் முக்கிய சிறப்பம்சமாக விளங்குவது அங்குள்ள கொடிக்கம்பம். அது 95 மீட்டர் உயரமுடன் உலகத்திலேயே மிக உயர்ந்த கொடிக்கம்பமாக விளங்குகிறது. அந்த கொடிக்கம்பத்துல தான் 1957 வருடம் ஆகஸ்ட் 31 ஐக்கிய ராஜ்யத்தோட கொடி இறக்கப்பட்டு மலேசியாவோட கொடி ஏற்றப்பட்டது. இந்த மெர்டக்கா சதுக்கத்தை சுற்றிதான் வரலாற்று சிறப்புமிக்க பல கட்டிடங்கள் உள்ளது. ஒரு பக்கத்துல ரோயல் சிலாங்கூர் கிளப்பும், இன்னொரு பக்கத்துல சுல்தான் அப்துல் சமது கட்டிடமும், சாட்ரெட் வங்கி கட்டிடமாக இருந்த தேசிய வரலாற்று அருங்காட்சியகமும் இங்க இருக்கிறது. 1909 கட்டப்பட்ட நினைவக நூலகமும், நூற்றாண்டுகளுக்கும் மேலான கோத்திக் வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ள புனித மேரி ஆங்கில தேவாலயமும், 102 ஆண்டுகள் பழமையான சுகாதாரத்துறை நீரூற்றும், கோலாலம்பூரின் முதல் தொடர்வண்டி நிலையமும் அமைந்துள்ளது. மேலும் தற்கால வடிவமைப்பில் தயாபூமி வளாகமும் இங்கு உள்ளது. நேஷனல் மியூசியம், அதாவது தேசிய அருங்காட்சியகமும், தேசிய நினைவு சின்னமும், மத்திய சந்தையும், இஸ்லாமியர்களின் புனித இடமான ஜாமி பள்ளிவாசலும், மலேசியா நாடாளுமன்ற கட்டிடமும் இங்கேதான் உள்ளது. அதன் பிறகு மலேசியாவின் பெரும்பாலான சீனர்கள் வாழும் இடமான பெடலிங் தெரு, அதாவது சைனா டவுன். சீன கலாச்சாரத்தோட மலேசியாவில் ஒரு குட்டி சைனாவாகவே இருந்து வருது இந்த சைனா டவுன். பின்பு கேஎல் டவர்ஸ். இந்த கேஎல் டவர்ஸ்ல இருந்து பார்த்தா மொத்த மலேசியாவையும் பார்க்கலாம். அதன் பிறகு இஸ்தானா நெகரா, மலேசியாவோட மன்னர் வாழற இடம்தான் இந்த இஸ்தானா நெகரா. பின்பு மலேசிய தமிழர்களின் மிகப்பெரிய சொத்தும் பெருமையான அம்சமுமாக விளங்குகிற 10 மலை முருகன் கோவில். ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தைப்பூசம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த தைப்பூசத்தை காணவே பல்வேறு இடங்களிலிருந்து பல லட்சம் பக்தர்கள் அங்கு குவிவாங்க. 10 மலை முருகன் கோயிலை மாதிரி தான் கிறிஸ்டல் மாஸ்க். பிப்ரவரி 8 2008 வருடம் வான் மேன் என்பவரால் திறக்கப்பட்டது கிறிஸ்டல் மாஸ்க். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கு தொழுகை நடத்தி வராங்க. இதுவரைக்கும் மலேசியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பக்கமும் வருவோம். மலேசியால என்டர்டைன்மெண்ட்றதும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஜென்டிங் ஹைலண்ட்ஸும் சன்வே லகூனும் தாங்க. மலேசியாவை பத்தி சொல்லும்போது ஜென்டிங் ஹைலண்ட்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸை ரிசார்ட் வால் ஜென்டிங்னு சொல்லுவாங்க. ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ன்றது மலை மேல இருக்க ஒரு கேளிக்கை பூங்கா. கோலாலம்பூர்ல இருந்து 1 மணி நேர பயணத்துல ஜென்டிங் ஹைலாண்ட்ஸுக்கு போயிடலாம். அங்கிருந்து 3.38 கிலோமீட்டர் தூரம் கேபிள் கார் மூலமா ஜென்டிங் மலையை சென்று சேரலாம். இந்த கேபிள் கார் சேவை உலகிலேயே மிக வேகமாக செயல்படுவதோடு தென்கிழக்கு ஆசியாவிலே மிகவும் நீளமானதாக கருதப்படுகிறது. அப்படி இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல என்னதான் இருக்கு? ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல பல கிளப்ஸும், தியேட்டர்ஸும், உணவகங்கள், கேளிக்கை, விளையாட்டு பொழுதுபோக்குகள்னு பல விஷயங்கள் இருக்கு. இரவு நேரத்துல ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் மலை மீது கண்கவர் விளக்குகளோட ஒரு சொர்க்கம் போலவே காட்சியளிக்கும். இதனாலேயே அதை பார்க்க போறவங்களுக்கு திரும்பி வர மனசே இருக்காதுங்க. அதன் பிறகு சன்வே லகூன். இது மலேசியாவில் உள்ள ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். இதை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா போதாது. ஏப்ரல் 23 1993 வருடம் 1,39,800 சதுரடியோட கட்டப்பட்டது சன்வே லகூன். அப்படி இந்த சன்வே லகூன்ல என்ன இருக்கு? சன்வே லகூன்ல பல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது லார்ஜஸ்ட் வேவ் பூல், இன்டராக்டிவ் ஜூ, மலேசியாவோட முதல் இன்டராக்டிவ் ஜூ, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேன்மேட் சாண்டி சர்ஃப் பீச், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பெடஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பீச், ஆசியாவில் உயரமான ஸ்லிங் ஷாட் ரைட்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இதனாலேயே மலேசியர்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து பலதரப்பட்ட வயதினரும் இதை பெரிதும் விரும்புறாங்க. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வந்துட்டு போறாங்க. அடுத்து பறவைகள் சரணாலயம் பத்தி பார்ப்போம். கோலாலம்பூர் பேர்ட்ஸ் பார்க்,
அதாவது பறவைகள் சரணாலயம். 1991 வருடம் 20.9 ஏக்கரில் 8.5 ஹெக்டேர் பரப்பளவில் 3000க்கும் அதிகமான பறவைகளோடு ஆரம்பிச்சது இந்த பறவைகள் சரணாலயம். 90% பறவைகள் உள்நாட்டு பறவைகள். உலகில் பல்வேறு இடங்களில் இருந்து வரும் பறவைகள் இங்கு சரண் புகுந்து வருகிறது. இதன் இயற்கையான அழகு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்களை கவர்ந்திழுக்கிறது. அதன் பிறகு அக்வாரியா, அதாவது ஓஷனேரியம். கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர்ல இருக்கிற இந்த அக்வாரியா ஆகஸ்ட் 2005 வருடம் திறக்கப்பட்டது. 60,000 சதுரடியோடு இருக்கிற இந்த அக்வாரியா ஒரு அண்டர் வாட்டர் டனல். இதுக்குள்ள 5000க்கும் அதிகமான மீன் வகைகள் இருக்குது. அதுல குறிப்பிடத்தக்க வகையில் ஸ்டிங்ரே மற்றும் பல அரிய வகை கடல் குதிரைகள்னு விதவிதமான மீன்கள் இருக்கு. இது இல்லாத மலேசியாவில் நிறைய ஐலேண்ட்ஸும் பீச்சும் சின்ன சின்ன நகரங்களும் இருக்குங்க. இது எல்லாமே தங்கள் இயற்கையான அழகினாலும் எப்பொழுதும் மென்மையான வானிலையினாலும் வருஷத்துல எல்லா சீசன்லயுமே தன்னை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறது. அதுல குறிப்பிடத்தக்க வகையில் மலாக்கா, பெனாங் ஐலண்ட்ஸ், பெட்டாலிங் ஜயான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தோட மலேசியான்னு சொன்னதும் ஃபார்முலா 1 கார் ரேசிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. மலேசியாவிலிருந்து இது வரைக்கும் 4 விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகள்ல கோப்பைகளை வென்றிருக்காங்க. மேலும் ஒரு தகவலாக, தற்போதைய மலேசிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பது ஒரு தமிழர் தான். அவர்தான் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம். மேலும் வேர்ல்ட் டூரிசம்ல 9வது இடத்துல இருக்க மலேசியாவை சுத்தி பார்க்க பல இடங்கள் இருக்குதுங்க. அதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ மலேசியாவுக்கு போனா தவறாம சுத்தி பார்க்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்க ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். उस राह पे यादें लिए It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook.
Priya. Did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 31646668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawals. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators.
Now, the three of them go to the police officer with their woes, and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations, and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam, and Sneha Gantasala as Priya. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ஊர்ல சத்யவான்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவர் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவாரு. ரொம்ப நேர்மையானவரும் கூட. அவரை போலவே அவரோட ஆட்சியும் நேர்மையா இருந்தது. அவரோட நாடு எல்லா வளங்களோடவும் சிறப்பாவும் இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு சத்யவான் ராஜா தன்னோட கோட்டைய சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியே வர்றது தெரிஞ்சது. ராஜா அந்த பெண் கிட்ட போய், அம்மா, நீங்க யார், ஏன் இந்த நள்ளிரவு நேரத்துல வெளியே போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் தான் திருமகள். மகாலட்சுமி ஆகிய நான் ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்க மாட்டேன். நான் இங்க வந்து தங்கி நிறைய நாளாச்சு. அதனால இப்ப வெளியே போறேன்னு மகாலட்சுமி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ராஜா, சரி, உங்க விருப்பம் தாயே, நீங்க போகலான்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பெண் அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தா. ராஜா பார்த்துட்டு, அம்மா, நீங்க யாருன்னு கேட்க, நான் தர்ம தேவதை. திருமகள் இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது. அதனால நான் போறேன்னு சொன்னாங்களாம். ராஜாவும் சரின்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மூன்றாவதா ஒரு பெண் அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க. ராஜா, அம்மா, நீங்க யாரு, ஏன் போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நான் நீதி தேவதை. எப்போ திருமகளும் தர்ம தேவதையும் வெளியேறிட்டாங்களோ அப்ப இந்த அரண்மனையில எனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நீதி தேவதையும் வெளியே போயிட்டாங்களாம். நீதி தேவதை வெளியே போன உடனே நாலாவதா ஒரு பெண் வெளியே வந்தாங்க. ராஜாவும் வழக்கம் போல, அம்மா, நீங்க யாருன்னு கேட்க, நான் தான் சத்திய தேவதைன்னு சொன்னாங்களாம். உடனே ராஜா அந்த அம்மாவோட கால்ல விழுந்து, தாயே, யார் போனாலும் போகட்டும், நீங்க போக கூடாது. சத்தியம் போயிடுச்சுன்னா என் சாம்ராஜ்யமே அழிஞ்சிடுமே. அதனால நீங்க மட்டும் இங்கேயே இருங்கன்னு கெஞ்சி கேட்டாரு. சத்திய தேவதையும் சரின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போனாங்க. அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே வெளியே போன நீதி தேவதை, உண்மை இல்லாத இடத்துல நான் போக முடியாது, அதனால நான் வந்துட்டேன்னு சொல்லி அவங்களும் அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து தர்ம தேவதையும் உண்மை நீதி இருக்கும் இடத்துலதான் நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. கடைசியா திருமகளும் திரும்பி வந்து, எங்க உண்மை இல்லையோ, எங்க தர்மம் இல்லையோ, எங்க நீதி இல்லையோ, அங்க நான் மட்டும் இருந்தா அது அநியாயக்காரர்களின் வேட்டைக்காடாயிடும். அதனால நானும் இங்கேயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிட்டாங்க. இதனால என்ன தெரியுது? உண்மைதான் உயர்ந்தது. நம்ம கிட்ட உண்மை இருக்கிற வரைக்கும் எதுவும் நம்மள விட்டு போகாது. என்ன குட்டீஸ், இதுக்கப்புறம் உண்மையை மட்டும் தானே பேசுவீங்க? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். வல்லுனர் பார்வை.
பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுநர் பார்வை. நம்ம இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் எண்ணங்கள், கருத்துக்கள், கேள்விகளுக்கான பதில்களை பார்த்துட்டு வரோம். இன்றைய வல்லுநர் பார்வையில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் அத்தியாவசியமான ஒன்று உணவு, உடை, இருப்பிடம். இதெல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ இதையெல்லாம் நமக்கு தர சட்ட அமைப்புகள் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் நம்ம செய்கிற அனைத்து விஷயங்களுமே சட்டம் சார்ந்து தான் இருக்குது. அந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் ஆகட்டும், மற்ற சட்டங்கள் ஆகட்டும், இதை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நமக்கு பல சட்ட ஆலோசனைகள் கூற வந்திருக்கிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா சிஎம்சி, விஐடி யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான பெரு நிறுவனங்களில் சட்ட ஆலோசகராக இருக்கிறாரு. தமிழக அளவில் பல்வேறு வழக்குகளில் தன்னுடைய வாத திறமையால் வெற்றி வாகை சூடியவர் திரு எம் ரவிசங்கர் சார் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் இன்னைக்கு வல்லுநர் பார்வையில் பல கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றியும் உங்களுடைய வாத திறமைகளை பற்றியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எங்கள் பண்பலை நேயர்களுக்காக உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் செஞ்சுக்கோங்க சார். என் பெயர் ரவிசங்கர். நான் 1998 ஆண்டிலிருந்து தொடர்ந்து வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன். பிரதானமாக வேலூரில் உள்ள நீதிமன்றங்களில் பல்வேறு தரப்பட்ட வழக்குகளில் ஆஜராகிறேன். என்னோடய ஃபேமிலி எல்லாருமே அட்வொகேட்ஸாக தான் இருக்காங்க. என்னோடய அப்பா அட்வொகேட்டு, பிரபல வழக்கறிஞர் எம்ஆர் ரமணன் அவர். என்னோடய மனைவி ராதிகாவும் வழக்கறிஞர். நாங்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கும் வேலூரில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து சட்ட உதவியை வழங்கிட்டு வரோம். இதை தவிர்த்து வேலூர் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள், பிரதானமாக உள்ள சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், இவைகளுக்கெல்லாம் சட்ட ஆலோசனை வழங்குறதும், நீதிமன்ற வழக்குகளை நடத்தி தரதும், அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வரோம். சட்ட வல்லுநர்னு சொல்கிறத விட சட்ட ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சட்டம் தெரிந்த குடும்பங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள. சார், இன்னொன்று, இன்னைக்கு சட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால அடிப்படையான சில கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க இருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாமர மக்கள் ஆகட்டும், இல்லை அட்வான்ஸாக படித்த மக்கள் ஆகட்டும், அவங்களுக்கு இடையில் சட்டம் எப்படி இருக்குது, அதை எப்படி அணுகுறாங்க சார் மக்கள்? சட்டம் அத்தியாவசியங்கிறது சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். உடல்நிலை சரியாக வச்சுக்கிறதுக்கு மருந்து எப்படி உதவியோ அந்த மாதிரி நம்மளுடைய பொலிட்டிக்கல் லிவிங்கை சரியாக வச்சுக்கிறதுக்கு, இல்லை வழி நடத்துறதுக்கு, முன்னேறத்துக்கு, இது எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் எல்லா நிலையிலையும் மனிதனோடவே இணைந்து வர்றது ஒரு சட்டம். இது இல்லாத ஒரு நிலை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மோசமான நிலையை தான் நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக, பொதுவாக நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, அதுக்கான நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. குறிப்பாக வேக கட்டுப்பாடு, ரெட் லைட் சிக்னல் பார்த்தா நிற்கணும்னு கட்டுப்பாடு. அந்த ரெட் லைட் பார்க்கும்போது அதுக்கான ஒரு ரோட்டில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைனில் நிற்கணுங்கிறது சட்ட கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்ன 3 விஷயத்தையுமே இன்வேரியபிளி யாருமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது சட்டம் மீறினா பரவாயில்லைங்கிற ஒரு மனநிலை உருவாகிட்டு இருக்கு. ஸோ சில சட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரைய கட்டுப்பாடுகள்லாம் மீறினா பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு மனத்தன்மை பொதுவாகவே எல்லாத்தையும் இருக்குது. இதனோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கருத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து கொலை குற்றம் தண்டனைக்குரியதில்லைங்கிற மாதிரி ஒரு நிலை எழுந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள். இந்தியா மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரியில் எல்லா தரப்பட்ட மக்களும் வாழுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது கட்டுப்பாடற்ற தன்மைங்கிறது அது ஃப்ரீடமுங்கிற பேரில் கெடுத்துடக்கூடாது நாட்டோட நிலையை. அதுக்கு பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. கடலில் ஒரு போட்டில் நம்ம இண்டிவிஜுவலாக உட்காந்துட்டு இருக்கோம். ஃப்ரீடம் டு ரோ, நம்ம அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு போகிறதுல நம்மளுக்கு உரிமை இருக்குது. எப்படி ஓட்டிகிட்டு போகணுங்கிறது நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. இது ஒரு முறையான சுதந்திரம். பட் இந்த இலக்கை நோக்கி நாம் போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நோக்கி நம்ம செயல்பட தொடங்கினா அந்த போட்டை அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண வைக்கும். இது கட்டுப்பாடு. இது என்னுடைய தனிமனித சுதந்திரத்தோட மேலே உள்ள ஒரு கட்டுப்பாடாக அதை யோசிக்க ஆரம்பித்தோம்னா புரிதலில் குறை இருக்கிறதா தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த சட்டங்கள் ஒரு பக்கம் உரிமையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கட்டுப்பாடுகளையும் இருக்குது. ஸோ இது அத்தியாவசியம்ங்கிற சொல்கிறத விட தாண்டி இது குறைச்சியோ இல்லை அதிகப்படுத்தியோ சொல்லி விளக்கம் பண்ண முடியாது. குறு கதை சொல்லி கூட அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஏன்னா வாழ்க்கை இப்போ நம்ம இப்போ ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக் நமக்கு ஒரு சின்ன அமைப்பான தடைகள் இருக்கும், அந்த மாதிரியான சட்டங்கள் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு அமைப்புன்னு சொன்னீங்க. நல்ல விஷயங்கள் சார்.
நீங்கள் மிகப்பெரிய சட்ட ஆலோசகர்ன்ற முறையில் எங்ககிட்ட இந்த கேள்வி சார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், பொதுவான மக்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் வந்து போடுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது தெரியுது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிலம் வாங்குதல் ஆகட்டும் இல்லை விற்கிறதாகட்டும், என்னென்ன மாதிரியான சட்ட அணுகுமுறைகளை அவங்க கையாளணும், எதெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக எடுக்கணும் சார்? குறிப்பாக நம்மளுடைய தின வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது இன்னைக்கு காலையில் திடீர்னு தலைவலிக்குது, இன்வேரியபிளி நம்ம பண்ணுறது என்னன்னா ஒரு மெட்டாசின் எடுத்து வாயில் போட்டுக்கிறோம். இப்போ அந்த மெட்டாசிங்கிறது வந்து ஆக்சுவலாக மருந்து. அது கூட பேராசிட்டமால்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. நீங்கள் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இன்னும் பிரிச்சிங்கன்னா அது நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கெமிக்கலில் தான் நம்மகிட்ட வந்து மெட்டாசின் கடையில் விற்கிறோம். இப்போ எனக்கு தலைவலிக்கான காரணம் தெரியாது, ஆனால் தலைவலிக்கு போக்கக்கூடியது மெட்டாசின் நினச்சிக்கிட்டு அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறோம். நீங்கள் மருத்துவ வல்லுநர் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அபத்தமான விஷயம். அதாவது என் உடல்நிலையை நானே சரி பண்ணிக்க மருந்துகளை உட்கொள்றோம். அது வந்து மருத்துவ வல்லுநர்கள் பொறுத்து அது தவறு. அதிகப்படியாக தலைவலிக்கு தண்ணி குடிக்கலாம், இது நம்ம உடம்பை கெடுக்காது. மருந்து உடம்பை சரியான மருந்து உட்கொள்ளலைன்னா இல்லை அதிகப்படியான அளவில் மருந்து உட்கொள்ளணும்னா உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படும். இது தெரியாததுனால அந்த மாதிரியான ஒரு வழிமுறை கிடையாது. இதே போல தான் இந்த நிலங்கள் வாங்குறதுல விற்கிறதுலலாம் ஒரு பொதுவாக நாங்கள் சட்ட வல்லுநர்களாக பார்க்குறது என்னென்னா, அதை பற்றியான பொதுவான அறிவை வைத்து இல்லை பொதுவான தகவல்கள் தெரிவதை வைத்து அதை பற்றியான விஷயம் எனக்கு தெரியும். அதாவது இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ். இந்த டாக் ஷோவை கேட்டுட்டு நான் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நான் வந்து இந்த லீகல் டாக்குமெண்ட்டில் எக்ஸ்பர்ட்னு யாராவது சொல்லிக்க ஆரம்பித்தா அது சரியான வழிமுறையாக இருக்காது. தகவல்களை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் வெளியிலிருந்து. ஸோ அது சொல்லும் போது என்ன சொல்ல முற்படுறேன் அப்படின்னா, ஸோ இந்த வழிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உரிய சட்ட வல்லுநரை தெரிந்து அவரிடம் போய் அதுக்கான கலந்தாலோசனை செய்து அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்கணும். இது ட்ரீட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியறதுக்காக நான். ஸோ சாதாரணமாக ஒரு லேண்டை வாங்குறோமோ இல்லை விற்கிறோமோ, வாங்குறதுக்கான வழிமுறைகள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பார்த்தா, ஒரு புரோக்கரையோ அணுகி தான் யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து வாங்க ட்ரை பண்ணுறோம். இந்த லேண்டுங்கிறது என்ன அப்படின்னா, மனையாக இருக்கலாம், பிளாட்டு, கட்டண வீடாக இருக்கலாம், இல்லை விவசாய நிலமாக இருக்கலாம். விவசாய நிலமோ இல்லை தரிசு நிலமோ. ஸோ பிரதானமாக இந்த மாதிரி 3 விஷயங்கள் தான் நம்ம வட்டாரங்களில் இருக்குது. இப்போது மாறி வர காலகட்டத்தில் ஃப்ளாட்ஸ் மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்குது. அது வந்து வேலூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவ்வளோ பெரிய முயற்சியில் வரலை. பட் சென்னை போல மாநகரங்களில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம வாங்குறதுன்னு பார்த்தா இந்த மாதிரி 4 விஷயங்களை தான் வாங்க ட்ரை பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. இந்த நிலங்கள் பொறுத்தவரை இல்லை இந்த மாதிரி வாங்குகிற இடங்களை பொறுத்தவரை முதல்ல நம்ம தெரிஞ்சு அணுக வேண்டியது நில உரிமையாளருங்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக வக்கீல் அணுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இந்த லேண்டை நான் வாங்க போகிறேன்னு ஏதாவது ஒரு கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. யார்கிட்டேருந்து வாங்க போகிறீங்கன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டால், ஒருத்தர் பேசினார் சார், இல்லை புரோக்கர் மூலியமாக பண்ணுறேன் சார். இல்லைங்க, யார் பேர் சொல்லுங்கள். இன்வேரியபிளி அந்த தகவலே இல்லாமல் தான் டாக்குமெண்ட்டை கையில் வாங்குறாங்க. ஸோ அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டியது நில உரிமையாளர் யாருக்கு அல்டிமேட்டாக பணம் போய் சேரும் இதில். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த உரிமையாளர்னு சொல்கிறவர் வந்து எதன் அடிப்படையில் உரிமை கொண்டாடுறார். அதுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் பொறுத்த வரைக்கும் சேல் டீட், அதாவது விக்கிரய பத்திரம் இல்லை வேறு மாதிரியான பத்திரங்கள் கையில் இருக்கும். பத்திரம் வச்சு தான் உரிமைன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதாவது அவர் சுயமாக சம்பாதிச்சிருந்தால் விக்கிரய பத்திரம் வச்சுருப்பார், இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தால் அதுக்கான உரிய ஆவணங்கள் இருக்கும். சுயமாக சம்பாதிச்சிருந்தால் அதை வாங்குகிற வழிமுறைகள் சற்று சுலபமானது. பூர்வீக சொத்தாக இருந்தால் சில அதிகப்படியான பிரயத்தனங்கள் எடுத்து சில பாதுகாப்பு முயற்சிகள்லாம் நம்ம செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா பூர்வீக சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் வாரிசுதாரர்கள் உரிமையெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ யார் வாரிசுதாரர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சுயமாக சம்பாதிச்சிருந்தால் உரிமை தெளிவு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்வேரியபிளி ஒரு டாக்குமெண்ட்டில் தான் கிளியராக நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிரய பத்திரம் முக்கிய ஆவணமாகும். இது கிரய பத்திரம் இல்லாமல் ஒரு இடத்த நான் வாங்கலாமா அப்படின்னா அது வந்து அட்வைசபிள் இல்லை, ஈஸியானதும் இல்லை. காம்ப்ளிகேஷன் வந்தால் அதுலேருந்து நிவர்த்தியாகி வெளியில் வர்றதும் சுலபமானது இல்லை. இந்த கஷ்டங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ கிரய பத்திரம் சாதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில அடிப்படை விஷயங்கள் இருக்கும். அதாவது யார் விற்றாங்க, யார் வாங்கினாங்க, எந்த தேதியில் இது பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த உரிமையாளர் எதன் அடிப்படையில் அது உரிமை கொண்டாடினார், சொத்தோட விவரம் என்ன, தன்மை என்ன. தன்மைன்னு நான் சொல்லும் போது காலி இடமா, இல்லை வீடு இருக்கா, கிணறு இருக்கா, இல்லை வழி இருக்கா, கரண்ட் சப்ளை கனெக்ஷன் வச்சுருக்காங்களா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை கனெக்ஷன் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அளவு, எத்தனை பரப்பளவு உள்ள இடம்,
இப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த ஆவணத்தில் பொதுவாக இருக்கும். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அடுத்த லெவலுக்கான டிஸ்கஷன் தொடர முடியும். இந்த விக்கிரய பத்திரம் வந்து பதிவு செய்யப்பட்ட பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு நம்ம அடுத்த நிலையாக வில்லங்க சான்றிதழ் வாங்கணும். இங்கிலீஷில் அதுக்கு வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு பேர். பதிவாளர் அலுவலகத்தில் வந்து குறிப்பிட்ட நிலங்களுக்கு இல்லை வீட்டு மனைகளுக்கு இந்த மாதிரியான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இதை வந்து ஒரு கண்டினியூஸ் இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டில் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம வாங்க போகிற ஐடென்டிஃபை பண்ண இடத்தோட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கினா சாதாரணமாக நாங்கள் அட்வைஸ் பண்ணது 13 வருஷத்துக்காவது அது வாங்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அது வாங்கும்போது அதில் வந்து இந்த குறிப்பிட்ட நிலத்தை பற்றியான பரிவர்த்தனைகள் என்னென்ன பதிவு செஞ்சுருக்காங்களோ அந்த பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் அனைத்துமே அதில் குறிப்பு வரும். இதை வச்சு அந்த இடத்த நிஜமாகவே அவர் பேரில் தான் இருக்கா, இன்னும் அவர் பேரில் தான் இருக்கா, விற்க முற்பட்டு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காரா, அதாவது முன்பணம் வாங்கி பதிவு செய்யப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதுக்கு வந்து அடமானம் வச்சுருக்காரா, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் தெரிய வரும். இது வந்து பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து விற்கிறவர்கிட்டயே அப்ளை பண்ணி வாங்கி தர சொல்லுவோம். அது வந்து சரியான வழிமுறை இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் வாங்க முற்பட்டால் நான் பிரயத்தனப்படுத்து அந்த மாதிரி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது தான் கரெக்டான வழிமுறை. இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் லாவில் ஒரு பொதுப்படியான ஒரு கருத்து ஒன்று சொல்லுவோம், பையர் பீவேர் அப்படின்னு. வாங்குறவர் ஜாக்கிரதையாக வாங்கணும். ஸோ அந்த முயற்சி நான் எடுக்கிறதுக்கு எனக்கான வாய்ப்பு இருக்கும்போது நான் பயன்படுத்திக்கலைன்னா பின்னாளில் வந்து அது எதுவும் பிரச்சனை வரும்போது அதனுடைய கன்ஃபியூஷனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும். ஸோ நான் அதிகப்படியாக பணம் கொடுத்து ஒரு இடத்த வாங்கும் போது அதிகப்படியான ஜாக்கிரதையை நம்ம கையாளணும். ஸோ இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா இவையெல்லாம் அடிப்படையான ஆவணங்களாக வச்சுப்போம். அதாவது விக்கிரய பத்திரம், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், இது வந்து ரொம்ப பேசிக் டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாமல் லீகல் ஒப்பீனியன் கேட்க முடியாது. சட்ட வல்லுநர்கிட்ட போயிட்டு ஒரு கருத்து நான் வாங்கட்டோமான்னு கேட்டால் மிக அடிப்படையான விஷயங்கள்லாம் இந்த 2 ஆவணங்களை நாங்கள் சொல்லுவோம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டு மனையோ இல்லை வீடோ வாங்கினா முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அப்ரூவ்டு லே அவுட் இருக்கா, அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் இருக்கா. அங்கீகரிக்க வரைபடம்னா அப்போ அங்கீகரிப்பு யார் வழங்குறாங்க அப்படின்னா பஞ்சாயத்துலேயோ இல்லை வேலூர் மாதிரியோ மாநகராட்சிகள்லையோ அதுக்கான அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட மனைகள் மட்டும்தான் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் பேங்க்கில் லோன்லாம் வாங்கணுன்னா வாங்க முடியும். இல்லைன்னா அங்கீகரிப்பு இல்லைன்னா லோன் வாங்குறதுல கஷ்டம் இருக்கும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதனுடைய பிளான், அப்ரூவ்டு பிளானுடைய நகல் கேட்கணும். ஸோ அது பின்பக்கமோ அந்த பிளானில் எங்கேயாவதோ அங்கீகரிப்பு எண், அதாவது பஞ்சாயத்தோ இல்லை மாநகராட்சியோ நகராட்சியோ அதுக்கான முத்திரை இட்டு கையொப்பம் போட்டு அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் நம்பர் இருக்கும், அப்ரூவலோடைய எண். ஸோ இதை வச்சுட்டு தான் அந்த இடம் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா. ரெண்டாவது, நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிளாட் அல்ல வீடு, அதுக்கான எண் வந்து அந்த வரைபடத்தில் இருக்கா. சப்போஸ் என்னோடய வீட்டு எண் வந்து 24, நான் வாங்குகிற வீட்டு எண் வந்து 24. ஸோ அந்த நம்பர் 24 இந்த பிளான், அப்ரூவ்டு பிளானில் நம்பர் இருக்கா. பரப்பளவு, அந்த பரப்பளவு நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பரப்பளவும் அப்ரூவ்ட் லே அவுட்டில் இருக்கிற பரப்பளவும் ஒரே மாதிரி இருக்கா. இது ஏன் முக்கியமாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் அப்ரூவ்டு லே அவுட்டில் வந்து பொது இடங்கள் இருக்கும், அதாவது ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்ரூவ்டாக இருக்காது. பிளான் அப்ரூவ்டு, நீங்கள் வாங்குகிற இடம் குறிப்பிட்ட இடம் அப்ரூவ்டானா அப்ரூவ்டாக இருக்காது. இந்த மாதிரியான கன்ஃபியூஷனெல்லாம் வரும். ஸோ அதை தவிர்த்துக்கிற வழிமுறை என்ன அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அப்ரூவ்டு பிளானை வாங்கி பார்க்குறது தான் ஈஸியான ஒரு விஷயம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கட்டாயமெல்லாம் இதில் இல்லை. இதுக்கு அடுத்த நிலையில் தான் பணம் பற்றியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது நல்லது. 2012க்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா முன்பணம் அக்ரிமெண்ட். ஸோ இடம் வாங்குறதுக்கான முன்னாடி யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அதுக்கு ஏதாவது முன்பணம் கொடுத்துரும். 3 மாதம் இல்லை 6 மாதம் காலகட்டம் டைம் வாங்கும் மொத்த பணத்தை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து 2012க்கு முன்னாடி பதிவு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இருந்தது. 2012க்கு பிறகான காலகட்டத்தில் அதை வந்து கட்டாயமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அதே போல் கட்டுமான ஒப்பந்தம், வீடு கட்டுறதுக்கு, மனையில் வந்து வீடு கட்டுறதுக்கு கட்டுனர், அதாவது மேஸ்திரி கூடவோ இல்லை கான்ட்ராக்டர் கூடவோ ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தினா அதை பதிவு பண்ணணுங்கிற கட்டாயம் 2012க்கு முன்னாடி கிடையாது. பட் அதுக்கு அப்புறமா அதையும் கட்டாயப்படுத்திட்டாங்க. குறிப்பாக மாநகராட்சியில் இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டமெல்லாம் வரும்போது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃப்ளாட், 8th ஃப்ளோரில் 24வது ஃப்ளாட் என்னோட இதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டாக்குமெண்டேஷனில் அது வராது. கட்டணத்துக்கு அப்புறம் எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த கட்டுமான அக்ரிமெண்ட்டை வச்சு மட்டும்தான். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் இதுக்கான விவரம் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டாம்ங்கிற ஒரு நிலை இருந்தது. இப்போ அதை மாற்றி அமைச்சு இல்லை அதையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு மேண்டட்ரி ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த பண பரிவர்த்தனைக்கான விஷயங்களை ஈடுபட்டுட்டு அந்த நிலையில் உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு சட்ட வல்லுநர்கிட்ட காமிச்சு லீகல் ஒப்பீனியன் எழுத்து மூலயமா கேட்குறது நல்லது. காரணம் என்னென்னா, நான் எழுத முற்படும் போது எந்த ஒரு சட்ட வல்லுநருமே மேற்பார்வையாக பார்த்து இது சரியான இருக்குது சரியான இல்லைங்கிற சொல்கிறத விட ஒரு ரிட்டன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருந்தால் பின்னாளில் நம்மளுக்கு அது வந்து எதன் அடிப்படையில் நம்ம வாங்கியிருக்கோன்னு 20 வருஷம் கழித்து பார்க்கணுன்னா இந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்கும். நீங்கள் 20 வருஷம் கழித்து திருப்பியும் ஒப்பீனியன் போய்ட்டு அட்வொகேட்டை கேட்கணுன்னா நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன்னா அவரும் கேட்க முடியாது. டாக்குமெண்ட் பார்த்தாருன்னா எழுதி கொடுத்தது ஈஸியாக அவரால் ரிகலெக்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு நம்ம விற்பனை செய்யணும்னு முற்பட்டால் கூட இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழிமுறைகளில் ஒரு சற்று அதிக எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிராமத்தில் நிலம் வாங்கும் போது இந்த நிலத்துக்கு வந்து சிட்டா கேட்போம். முன்னாடி பட்டா பாஸ்புக்குன்னு இருந்தது. இப்போ அந்த பட்டா பாஸ்புக் ஆக்ட் இப்போ கிடையாது. அதனால் இப்போ வந்து பட்டா பாஸ்புக் வாங்க முடியுமானா வாங்க முடியாத நிலை இருக்குது. ஸோ சிட்டா போதுமானது. கூட அடங்கல் கணக்கு, பொதுவாக என்ன அந்த இடத்துல பயிர் வச்சுருக்காங்கங்கிற பதிவுகள்லாம் இருக்கும். ரெஜிஸ்டர் பதிவேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டரோடைய காப்பி வாங்கணும். ஃபீல்டு மேப் ஸ்கெட்சுன்னு ரஃப் ஸ்கெட்சுன்னு பேர் இருக்குது. அது யூஸ்வலாக விஏஓ அதை வழங்குவார். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் இருந்தால் எந்த இடத்த நம்ம வாங்க போகிறோங்கிறது குறிப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இந்த ஒரு கிராமத்தில் சர்வே நம்பர் 24/2ன்னு இருக்குது. நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது 24/2ங்கிறது இதுதான்னு? ஸோ அதுக்கு இந்த ஆவணங்கள் இதெல்லாம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்னு பேர். இந்த சிட்டா, அடங்கல், ரெஜிஸ்டர், ரஃப் ஸ்கெட்ச் இது எல்லாமே வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ். இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல் மெத்தட். ஸோ சட்ட வல்லுநர் எதை வச்சு ஒப்பீனியன் கொடுக்க போகிறாருன்னா 2 விஷயம். ஒன்று, டைட்டில் இருக்கான்னு, அதாவது உரிமையாளர் உரிமை கொண்டாடுறதுக்கு போதுமான ஆவணங்கள் இருக்குது. அது வந்து பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள். இன்னார்கிட்ட பொறுப்பில் தான் இந்த இடம் இருக்கா, அதாவது கையகப்படுத்தியிருக்காரா. ஸோ என்னுடைய பாதுகாப்பில் தான் இந்த இடம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் தான் ஒப்பீனியன்னு ஒன்று கேட்கணும். கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேருக்கான ஆசைகள் இருக்குது நிலம் வாங்கி போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த மாதிரியான அணுகுமுறைகள், எப்படி யாரை போய் பார்க்கணும், எந்தெந்த விதங்களில் வாங்கணும், என்னென்ன வில்லங்க இதில் இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணணும், எது சட்ட ஆலோசனைகள் பெறணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். அப்படி இருந்தும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நிலம் வந்து மாற்றுறது, இப்போ அண்ணன்கிட்ட இருந்து சேர்த்து தம்பிக்கு விற்கிறது, இல்லை வேற ஒரு சொந்தத்திலிருந்து இவங்க வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிலத்தை வாங்கிட்டு கிரயம் அப்படின்றது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பண்ணிடுறாங்க சார். அவங்களுக்கான பெயர் மாற்றம், சிட்டா மாற்றுறதுன்ற விஷயங்கள் நிறைய பேர் மேற்கொள்றது இல்லை. அப்படியே வந்து 10-15 வருடங்கள் தொடர்ந்துருது. ஆனால் இது வேறு ஒருத்தரும் வந்து இவங்களுக்கே தெரியாமல் அவங்கள போர்ஜரி பண்ணணுன்ற முறையில் வேறு ஒருத்தருக்கு விட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட கேசஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் கூட பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு மக்கள் எப்படி சார் அவேர் பண்ணணும்? பொதுவாக ஒரு இடத்தோட உரிமைங்கிறது வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சட்டப்படியான உரிமை கொண்டாடுதல், 2வது பொசஷன் கையகப்படுத்துதல். இது 2 விஷயம் இருக்குது. ஸோ பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணத்து மூலமாக ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ். டாக்குமெண்டேஷன் இல்லாமல் உரிமைன்னு ஒருத்தர் சொல்லிக்க முடியாது. ஸோ அதனால் பத்திரம் என்னுடைய உரிமைன்னு காட்டுற டாக்குமெண்ட் தான் இந்த பத்திரம்ங்கிறது. விக்கிரய பத்திரமோ இல்லை மற்ற விதமான பத்திரங்களும். சரி, நான் இதை வாங்கிட்டேன், பட் இது என்னுடைய பொசிஷனில் இல்லை, நான் இன்னொருத்தருக்கு இது பாதுகாப்பில் கொடுத்து வச்சுருக்கேன், இல்லை அடமானம் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு இன்வேரியபிளி ஆவணம் இருக்காது. ஏன்னா இது வந்து வாய் மூலியமான ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தான் இன்வேரியபிளி கிராமத்துலலாம் வந்து இடத்த வந்து இன்னொருத்தர் பாதுகாப்பில் கொடுக்குறாங்க. ஸோ அவர் எத்தனை வருஷமாக அந்த இடத்துல இருக்கார், அவர் எந்த அடிப்படையில் அந்த இடத்துல அவருடைய பொசிஷனில் வச்சுருக்காருலாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறை கிடையாது. இது எல்லாமே வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை நம்பி மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கையகப்படுத்துதல் யாரோட பொசிஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வழிமுறை தான் இந்த சிட்டா, அடங்கல், மற்றபடியான ஆவணங்களாக ரெக்கார்ட், அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் அதுக்கான பெயர் மாற்றங்கள் செய்கிறது. நார்மலாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு டிஸ்பியூட், அதாவது கருத்து வேறுபாடு இல்லை உரிமை மாறுபட்டு கொண்டாடுதலுக்கான கேள்விகள், டிஸ்பியூட் ரைஸ் ஆனால் இது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் மூலயமா தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் பெயர் மாற்றம்ங்கிறது ஆப்ஷனலான்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் ஆப்ஷனல். அதாவது நான் வந்து ஒரு விக்கிரய பத்திரம் மூலயமா ஒரு இடத்த நான் வாங்கிட்டேன், சப்சிக்வெண்ட்டாக ஒரு எக்ஸ்டென்ட்லி, அதாவது பவுண்ட்ரிஸில் இல்லை அளவில் அதெல்லாம் வந்து இல்லை இந்த வரப்பு தகராறுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ எது வரைக்கும் என்னோடய இடம், ஒரு ஏக்கருங்கிறது எந்த அளவு, எங்கேருந்து எங்கே வரைக்கும், என்னோடய பவுண்ட்ரிஸில் யார் இருக்கா, சுற்றி உள்ள நிலங்கள் யாரோடையது, இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் எதுவும் டிஸ்பியூட் வரும்போது இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் தான் யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை என்னென்னா இந்த பெயர் மாற்றங்கள் செய்வது தான்.
ஸோ அதில் எதுவும் சந்தேகங்கள் எழுந்து வழக்குகள் ஏற்பட்டால் வெறும் விக்கிரய பத்திரத்தை வச்சு அதை ப்ரூவ் பண்ண முடியுமான்னா இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் வந்து மியூட்டேஷன்னு சொல்லுவோம், அதாவது பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டு ஸோ செய்யாமல் விடுபட்டு இருந்தால் அது வந்து சிக்கல்களை உருவாக்கும். நாளைய காலகட்டத்தில் அதை விற்க நம்ம முற்படும் போது வாங்குறவருக்கு போதிய ஆவணங்கள் அவசியமாக ஏற்படும் போது அன்னைக்கு நம்ம 20 வருஷம் கழித்து அதை போய் பண்ணுறோன்னு ஆரம்பித்தா கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். அதனால் ஒன்ஸ் வாங்கிட்டா இம்மீடியட் ப்ராசஸாக செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் மியூட்டேஷன், அதாவது பெயர் மாற்றம், பட்டா பெயர் மாற்றம், விஓ கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் வரி சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் பெயர் மாற்றங்களுக்கான ரெக்வசிஷன் கொடுக்கறது. எலக்ட்ரிசிட்டி சப்ளை இன்வேரியபிளி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அக்ரிகல்ச்சரல் கனெக்ஷன் இருந்தால் இல்லை ப்ரைவேட்டாக ஹவுசிங் கனெக்ஷன்ஸ் இருந்தால் அதுக்கான பெயர் மாற்றங்கள் இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் பெயர் மாற்றங்கள் வரியில் பெயர் மாற்றங்கள் செய்யாமல் எலக்ட்ரிசிட்டிக்கு பெயர் மாற்றம் செய்கிறது சிரமம். ஸோ இதெல்லாம் வழிமுறைகளாக வச்சுட்டு இதே சீக்வன்ஸில் அதெல்லாம் செய்ய வேண்டியது கட்டாயமாக. லேண்டை பற்றின லீகல் அட்வைஸ் நிறைய சொன்னீங்க சார். லேண்ட் எப்படி வாங்கணும், அது எப்படி சேஃப்டி பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம கையாளணுன்ற விஷயங்கள் நிறையவே சொன்னீங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லைன்னு கூட சொல்லலாம் நிலம் பற்றின விஷயங்களில். சார் இன்னொன்று அடுத்த கேள்விகள் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு பாமர மக்களாகட்டும் என்னென்ன விதமான சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது சார் தன்னுடைய வாழ்க்கையை அத்தியாவசியத்தை தொடர்றதுக்காக? ஆச்சரியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் மேலே சட்டம் பாஞ்சிருது. அதுபோல் நான் இறந்ததுக்கு அப்புறமாவும் என் மேலே சட்டம் தொடர்ந்து பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன அது எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சட்டம் இருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் எப்படி சட்டம் இருக்கும்லாம் ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போ சொத்துரிமை இருக்குது இல்லையா, என்னுடைய பாட்டனார் சொத்தில் எனக்கு வந்து பிறப்புரிமை இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சட்டப்படி எனக்கு ஒரு உரிமையை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. அதுபோல் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சொத்தில் என்னுடைய வாரிசுகளுக்கு என்னுடைய வழிமுறைகள் வரவங்களுக்கு அதுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க. ஸோ இல்லைன்னா நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். இது அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டுமே பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் வந்து இறந்து போகிற ஒரு நபர் பேரில் கணக்கில் ஒரு 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்காரு. ஸோ அது விட்டுட்டு போனால் பேங்க் எடுத்துக்க முடியாது, அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தான் அது போய் சேரும். ஸோ அதுக்காக தான் இந்த டெத் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறது, வாரிசுரிமை சான்றிதழ், அதாவது லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட், இதெல்லாம் அதுக்கான வாங்க வேண்டிய கட்டாயங்கள் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு திருப்பியும் நைட்டு திருப்பியும் வீட்டுக்கு வர வரைக்கும் பொதுவாகவே நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் ஏதாவது ஒரு சட்டம் நம்மளை கட்டுப்படுத்தி தான் இருக்குது. அதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணால் என்ன ரோட் கண்ட்ரோலுக்கான இருக்கிற சட்டத்தை எல்லாம் நம்ம மேலே அமல்படுத்தியிருக்காங்க. அதுபோல் நம்ம வாகனம் வச்சுருக்கோம், இந்த வாகனத்தை பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு வாகனமாக இருக்கணும், அதை ஓட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள், பஸ்ஸில் ஏறி போகிறீங்க, டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குகிறோம், என்ன அது வந்து ஒரு ஒப்பந்தம். ஆக்சுவலாக என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கட்டணம் இதுன்னு அவர் நிர்ணயித்து சொல்கிறத நான் கொடுக்கும்போது அவருக்கும் எனக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது. வழியில் அவரால் இறக்கி விட முடியாது, இறக்கி விட்டால் அது நிவாரணம் கேட்குறதுக்கு எனக்கான சட்ட உரிமை இருக்குது. கன்சியூமர் கோர்ட்டில் போய் அதுக்கான கேஸ் எல்லாம் போட முடியும். மெட்ராஸுக்கு இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போகிறோம், வழியில் அவர் இறக்கி விட்டுற முடியுமா உங்களை என்ன பிடிக்கலன்ட்டு? முடியாது சார். ஸோ என்ன உரிமை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா சட்ட உரிமை. ஸோ எல்லா நிலையிலுமே பார்த்தீங்கன்னா சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம வீட்டு காம்பவுண்டு கட்டுறோம், ஒருத்தர் எகிரி குச்சி வர முடியுமா? முடியாது சார். ஸோ அதுக்கு சட்ட கட்டுப்பாடு இருக்குதுன்னா அது கிரிமினல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய இடத்துக்குள்ளே வெளிநபர் ஒருத்தர் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இவ்வளோ அடிப்படையான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பிரதானமான ஆவணம் எது, சட்ட ஆவணம் எது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லுவோம். அதாவது அரசியலமைப்பு சட்டம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் லிவிங், அதாவது என்னுடைய உரிமைகள் என்ன, இதனுடைய கான்ட்ரோல்ஸ் என்ன, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம், என்ன எது வரைக்கும் என்னோடய உரிமைங்கிறது நீளுது. இது போல் ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சு உரிமை, நீங்கள் டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் எல்லாத்தையும் எழுதுகிறாங்க, எங்கே கிடைக்குது அந்த உரிமை அவங்களுக்கு? ஸோ பேச்சு கருத்து சுதந்திரம் இருக்கிறதுனால தான் அந்த உரிமை. நம்மளும் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேள்வி கேட்குறவங்க உரிமை இருக்கும்போது பதில் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது, பதிலை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. இப்போ நான் விளையாட்டாக பொதுவாக இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்லுவேன், முடியோட நீளம் வச்சுக்கிறது கூட சட்ட கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கிறோம், நான் வந்து ஹேர் கட் இவ்வளோ கட் பண்ணிப்பேன், இல்லை நீளமாக முடி வச்சுப்பேன், இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், இதெல்லாம் வாழ்வதற்கான உரிமை. இப்போ பேப்பரில் தொடர்ந்து ஒரு கான்ட்ரவர்சி வருது, இறந்து போகிறதுக்கு தற்கொலை செய்து கொள்ள உரிமை இருக்கா அப்படின்னு. வாழறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க, ஸோ தற்கொலை கொடுத்துக்கும் அதுக்கான ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரைட்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நடந்துகிட்ருக்கு.
ஸோ இதெல்லாம் இந்த ரைட்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் வருது. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான கட்டுப்பாடுகளுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த சொன்ன பொலிட்டிக்கல் லிவிங்கிறது கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 3 பிரதானமான வழிமுறைகளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஜுடிஷியரி, இது ஒரு விங்கு. பார்லிமெண்ட், சட்டத்தை ஏற்படுத்துகிற இடம், சட்டத்தை பாதுகாக்கிற இடம் 2. 3வது எக்ஸிக்யூட்டிவ், அரசியல் நிலையை வழிநடத்திக்கு போகிறது எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 பில்லர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க கான்ஸ்டிடியூஷனில். ஸோ இவைகளை தான் வந்து அரசாங்கத்தோடைய கட்டுப்பாடு வழிமுறை. ஸோ இதெல்லாம் அந்த பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ஜுடிஷியரிக்கோ என்ன உரிமை இருக்குது, அவங்க எதெல்லாம் செயல்படுத்த முடியும், இந்த விவரங்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதே போல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பவர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதிகார வரம்புகள் என்ன, எல்லைகள் என்னன்னு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுக்கு வந்து மிஷன் டாக்குமெண்ட் இல்லை விஷன் டாக்குமெண்ட். நம்ம எதை நோக்கி நம்ம நாடு செல்ல வேண்டும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது, ஸ்டேட்டோட பாலிசிங்கிறது என்னவா இருக்க வேண்டும், அதுக்கான வழிமுறை நடத்துறதெல்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் இருக்குது. ஸோ அடிப்படை ஆவணம் நான் சட்டம்னு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முதல் முறையாக நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். இது தெரியாமல் எனக்கு ஏதாவது சட்டம் தெரியும்லாம் பெருசாக சொல்லிக்க முடியாது. 2வது சட்ட நிலைகளை வந்து பொதுவாக 3 விதமாக பிரிக்கலாம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிமினல் லா, சிவில் லா, அப்புறம் சர்வீஸ் லா, அதாவது பணி சம்மந்தப்பட்ட சட்டங்கள். ஸோ பிரதானமாக இந்த 3 பிரிவுகளை தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்கஷனுக்குமே எடுத்துக்கோம். ஸோ கிரிமினல் லான்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், அதுபோல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இதுதான் பிரதானமாக கிரிமினல் சட்டங்கள். இதை தவிர்த்து ஒரு 1000 சட்டங்கள் இருக்குது கிரிமினல் சட்டங்கள்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சிவில் சட்டங்கள் என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முறை கட்டுப்பாடு, ஒப்பந்தங்கள், அதனுடைய வழி நடத்துறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், அதாவது சொத்துரிமை, இதெல்லாம் பிரதானமாக பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை, இதெல்லாம் வந்து மதம் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க. அதாவது ஹிந்து லாஸ் எல்லாம் செப்பரேட் ஹிந்து லாஸ் இருக்குது, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ்க்கும் அது மாதிரி தனியாகவும் முஸ்லீம்ஸ்க்கு அந்த மாதிரி தனியாகவும் வச்சுருக்காங்க. இது மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட குடும்ப சம்பந்தமான சட்டங்கள். ஸோ வாரிசுரிமைன்னு பிரதானமாக பேசினாலும் அதுக்கான சட்டம்ங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருக்குது. ஸோ அந்த சட்டத்தில் தான் இந்த சிவில் சட்டங்கள்னு இதெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லுவோம். சர்வீஸ் லாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்டுங்கிறது தான் அதில் பிரதானமானது. அதுபோல் வருங்கால வைப்பு நிதி சட்டம்னு இருக்குது, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்லாம் வழி நடத்தும். ஸோ இந்த சட்டங்கள்லாம் வந்து நம்ம சர்வீஸ் லான்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த 3 பிரதான பிரிவுகள்ங்கிறது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இதனுடைய கண்ணோட்டம் என்னங்கிறதும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சரி. ஏன்னா மிக தெளிவான முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அடிப்படை உரிமைகளை எப்படி கொடுக்குது, நம்ம அடிப்படையாக என்னென்ன சட்ட வரையறைகள் தெரிஞ்சிருக்கணும், அதாவது சிவில் லா சொன்னீங்க, சர்வீஸ் லா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே எந்தெந்த நேரங்களில் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம உகந்ததாக மாற்றிக்கணும். ஏன்னா சட்டம் நம்மளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்புக்கு சட்டம் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ குறிப்பாக 2005க்கு அப்புறமா ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா அரசு அலுவலகங்களுக்கும் மக்களுக்கும் எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்குது, அதை மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க சார்? 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்ததுனால அதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் அறியறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால் உரிமை இருந்தது. அது ஒரு சட்ட உரிமையாக இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி அரசு அலுவலர்கள் போயிட்டு தகவல் கேட்டால் சொல்லாமலாம் இருந்ததில்லை. ஆனால் அதுக்கான ஒரு வெல்கமிங் நேச்சர் இல்லாமல் இருந்தது. போய் கேட்டால் உடனே சொல்லுவாங்களான்னா நம்ம எல்லாருக்குமான ஒரு கருத்து என்னென்னா அரசு அலுவலகம் போனால் அவ்வளோ ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு, இதை வந்து ஒரு சட்ட உரிமையாக மாற்றுறதுக்கும் அரசு அலுவலகங்களில், அரசு அமைப்புகளில், இல்லை அரசு சார்புடைய இடங்களில், அமைப்புகளில் டிரான்ஸ்பெரன்சி இன் ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது வெளிப்படையாக தெரிய வேணுங்கிறது ஒரு கட்டாயம். ஸோ நம்மளுடைய உரிமைகளில் அது வந்து இந்த சட்டத்தின்படி கேட்குறதுக்கான உரிமையை நம்மளுக்கு கொடுத்தாங்க 2005 ஸோ என்ன ஆகும் ஏற்பட நிலை மாற்றம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட்ஸ்னால வந்து டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான். மறைமுகமான செயல்பாடுகள் தவிர்த்தல் வேண்டும்ங்கிறது தான் அது பிரதானமாக. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம். இதனுடைய தமிழாக்கம் செய்யும் போது அது வந்து அரசு பணியாளர்னு மாற்றிட்டோம். அது ஆக்சுவலாக அவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட், பொதுமக்களுக்கான பணியாளர் தான். ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அவருடைய அலிஜியன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான், பொதுமக்களுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தேவையில்லாமல் நம்மளே உருவாக்கிட்டோம். ஸோ அதனால் அரசு பணியாளருக்கு என்ன அப்படின்னா
எனக்கு பொதுமக்களுக்கான பணி இல்லைங்கிற மாதிரியும் அரசுக்கு மட்டும்தான் பணியாளருங்கிற மாதிரியுமான ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டமெல்லாம் உபயோகப்படுத்தும். இந்த பொது ஊழியருடைய செய்கைகளில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படையான இருக்கணும் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்திலேயே நம்ம நாடுகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ரைட்டை கொடுத்தா அதை வந்து எக்ஸசிவாக அப்யூஸும் பண்ணுவோம். நம்ம ரைட்டுங்கிறது எங்கே நிற்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ சட்ட புரிதலுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, மை ரைட் ends வேர் யுவர் நோ ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லணும். அதாவது என்னுடைய உரிமைங்கிறது உங்கள் மூக்கு வரை தான். உங்களை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு என்னுடைய உரிமை எல்லாம் கிடையாது. ஸோ இது அப்யூஸ் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக பிரதானமாக இன்றைக்கி கையாளப்படுதுங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அரசு அலுவலகத்தில் என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னா ஒரு 30 கேள்வி. எனக்கு இதுக்கு வந்து எதுக்கு தேவைங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, நான் அவங்கள சும்மா ஹாரஸ் பண்ணணுங்கிறதுக்காக எழுதுகிற கேள்வி. ஸோ எல்லா அரசு அலுவலகம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு இந்த கீழ்கண்ட தகவலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு 10 ரூபா ஸ்டாம்போ இல்லை போஸ்டல் ஆர்டரோ அனுப்பிச்சிட்டா அவர் இந்த சட்டத்தின்படி கட்டுப்பட்டு பதில் வழங்கணும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பதிலை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. குறிப்பாக நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று பார்த்தேன். ஒரு ஆஃபீஸர் பெயர் போட்டு அவர் வீட்டில் எத்தனை ஏசி வச்சுருக்காருன்னு சொல்லி ஆர்டிஐ ஆக்டில் கேட்குறாங்க. இன்னொரு நிறுவனத்தில் ஒரு கேள்வி இருந்தது, அந்த ஆவணங்கள்லாம் நகல் வேணும், அதுக்கான பைசா நான் கட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அதில் அப்ளிகேஷனில் எழுதியிருந்தார். நம்ப மாட்டீங்க, 12,000 பக்கம் வந்தது. ஸோ நான் அந்த 12,000 பக்கம் கொடுக்க வேண்டியது இந்த சட்டத்தோட கட்டாயமா அப்படின்னா கொடுக்கணுன்னு தான் இருக்குது சட்டத்தில். நடைமுறையில் இந்த 12,000 பக்கம் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு? ஈஸி வழிமுறை இருக்குது, அதெல்லாம் ஆய்வு செய்து கொள்ளலாம். இப்போ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறது எனக்கு குறிப்பாக தெரியல, ஆனால் அந்த ஆவணங்களில் நான் பார்த்தேன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த சட்டத்தில் வழிமுறை இருக்குது. ஐ கேன் இன்ஸ்பெக்ட் தி ரெக்கார்ட்ஸ். இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த சட்டத்தில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து 24,000 பக்கம் 12,000 பக்கம் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறது வந்து அப்யூஸ் ஆஃப் லா தான் நான் சொல்லுவேன். ஸோ உரிமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான கட்டுப்பாடுகள் தேவை. என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அப்யூசிவ் நிலை ஏற்பட்டால், ஏற்கனவே வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன்னாலே வந்து 2ஆம் பட்ச கண்ணோட்டம் தான் இருக்குது. ஆனால் ஆர்டிஐ ஆக்டில் ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் பதில் கொடுக்கணுமா நான் யோசித்து பார்க்குறேன். இல்லை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை தேட ஆரம்பிச்சிடுறது. அதை விட்டுட்டு உண்மையானே தகவல் கேட்குறவங்களுக்கு வந்து கொடுக்காமல் இருக்கிறதா வந்து பொதுவாக நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் இந்த மனப்பான்மை மாறணும் அப்படின்னா அப்யூஸ் குறையணும். ஸோ அதுக்காக ஒரு வழிமுறையாக தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது. இன்டர்நெட்டில் வந்து போதிய தகவல்களை வந்து அந்தந்த அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறாங்க வழிமுறை. அதனுடைய வலைத்தளங்களில் போய் பார்த்தா இன்வேரியபிளி இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்டை பற்றியான பிரதான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். பரப்பளவில் எவ்வளோ, பாப்புலேஷன் எவ்வளோ, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போய் பார்த்தா, வலைத்தளத்தில் போய் பார்த்தா இதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியோட ஒரு வழிமுறையாக தான் அதை டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இது டெவலப் ஆகிட்டு அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எல்லாமே அதுலேயே பெறத்துக்கான வழிமுறை. அதாவது நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க தேவையில்லை, ஒரு கிளிக் ஆஃப் அ மவுஸ் நம்ம ஈஸியாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. ஸோ இது ஒரு உரிமை இருக்குது. அதுபோல் தகவல் வழங்குகிற கடமை அவருக்கு இருக்குது. ஸோ கொடுக்காம மீறுறவங்களுக்கு மேலே தண்டனை கொடுக்கறதுக்கும் அந்த சட்டத்திலே வழிவகை இருக்குது. ஸோ அதிக துஷ்பிரயோகத்தினால தகவல் அறியும் உரிமைன்றதை வந்து மனு என்றாலே அதை வந்து தள்ளி வச்சிடணுங்கிற மனப்பான்மை மாறணும் அப்படின்னா அது ஈஸ் ஆக்கினாதான் அந்த மனப்பான்மை மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டிரான்ஸ்பரன்சியோட எண்ட் என்னவாக இருக்கணும்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வெல்கமிங் நேச்சர் இருக்கணும். அதாவது அரசு அலுவலகம் போகிறத வந்து விரும்பி போகத்தக்க இடமா மாறணும். ஸோ நான் போய் அங்கே கஷ்டப்பட தேவையில்லை, நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க, அடுத்த வாரம் வான்னு சொல்ல மாட்டாங்க. போனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக எனக்கு தெரியும் இத்தனை நாள் இதை முடிச்சு தருவாங்க அப்படின்னு. ஸோ அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பதிவாளர் அலுவலகத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எத்தனை நாளில் அவங்க ரிசல்ட் சொல்லணும் நம்பர் ஆஃப் டேஸ் வெளியிலேயே போர்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா 3 நாள் அவங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்கும். இது போல் எல்லா அலுவலகத்துமே இந்த கட்டுப்பாடும் அதுக்கான பிரயத்தனப்பட்டு அந்த பணியாளர்கள் பொது அலுவலர்கள், அரசு பணியாளர்கள் இல்லை. ஸோ அவங்களுடைய வழிமுறைகளை மாற்ற மனப்பான்மை மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும்.
வெல்கமிங் நேச்சரும் இருக்கும். கண்டிப்பா சார். எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் மக்களுக்கு வந்து அவமதிப்பு இல்லாம நல்ல ஒரு மதிப்பான முறையில வந்து அவங்களுக்கான தகவல்கள் தெளிவுபடுத்தணும்னா இந்த ஆர்டிஐ ஆக்டே இன்னைக்கு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் வந்து மக்களாகிய நாமும் வந்து நமக்கு தேவையான அடிப்படை தகவல்களை மட்டும் கேட்டு பெறுறது நல்லது அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு புரிய வருதுங்க சார். கண்டிப்பா சார். சட்டம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளை அனைவரையும் வழி நடத்தி செல்லுது. இதுல வந்து கிரிமினல் லா இருக்கு, சிவில் லா இருக்கு, சர்வீஸ் லா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சட்ட விதிமுறைகள் வந்து எப்படி நம்ம கையாளணும், எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே தெளிவான முறையில சொன்னீங்க சார். குறிப்பா நிலம் சார்ந்த சட்டங்கள், நிலம் வரையறை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள், பத்திரப்பதிவு, அடிப்படை சட்டம், அதனுடைய நோக்கம், நமக்கு சொத்து உரிமை என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் நம்ம மேல பாயுது, நம்ம இறந்த பிறகும் வந்து இறப்பு சான்றிதழ் மூலமா நம்ம மேல சட்டம் பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவான முறையில எளிய முறையில வந்து மக்களுக்கு புரியும் வகையில வந்து சொன்னீங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்காக சட்டம் சார்ந்த பல கருத்துக்களை தெரிவிச்சமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வையில சட்ட நிபுணர் ரவிசங்கர் சார் சொன்ன மாதிரி சட்டம் நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேல சட்டம் இருக்கு, நம்ம இருந்ததுக்கு அப்புறமும் சட்டம் இருக்கு. சட்டம் வரையறைன்றது வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால சட்ட விதிமுறைகளை கடைபிடித்து சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய அத்தியாவசிய வாழ்க்கையில சட்ட விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில வேறு ஒரு வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். வல்லுநர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலேயே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனிதநேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது.
உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம், ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 1800103710. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லது தானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 1800103710. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். கருப்பு வெள்ளை நிறத்தின் அடர்த்தி கூட்டி பல கோடி ஆண்டுகளாய் கதை சொல்லி வரும் வயது முதிர்ந்த மேகங்கள் இன்றும் எழுதுகின்றன எவரும் படிக்கக்கூடிய எளிமையான கற்பனை கதைகளை. வெள்ளை நிற மேகங்களின் கதைகள் இனிப்புச் சுவை கலந்து செய்யப்படுகின்றன. கருத்த மேகங்கள் எழுதும் கதைகள் கசப்பு சுவை சேர்த்து எழுதப்படுகின்றன என்று பாட்டிக்கதை நினைவில் நிற்க விண்ணை தொட்டும் நிற்கிறது மேகங்கள். சிறு குழந்தையின் கண்களுக்கு குதிரையாய் கணக்கின்றது. வளர்ந்த காலத்தில் காதலியின் கருங்கூந்தலாய் வருடுகிறது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவெளி என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவேளை என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. முழுமதியின் முகம் கண்டு வெட்கம் கொண்டதோ வானில் தவழ்ந்து கொண்டே கண்ணாமூச்சி காட்டியது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். காலை விடிந்தபோது கதைகளை களைத்து போட்டு நேற்றைய கதையின் நீட்சியை காணாமல் செய்தது குறும்புக்கார மேகம். சிறுவர்களின் கதைக்களங்களில் எந்த மாற்றமுமின்றி கதைகள் தொடர்ந்தன. குதிரைகள் கனைத்தன, யானைகள் பிளிரின, வண்டுகள் பறந்தன, நண்டுகள் நடந்தன. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. மரத்தை தேடி கண்டுபிடிக்க மான் கூட்டம் துள்ளித் தாவின. விடியல் முடிந்து பரிதி எழுந்து நிற்க வீட்டு வேலைகளில் மூழ்கி நீந்தினாள் அம்மா. அவளுக்கான கதைகளை எழுதிக்கொண்டே இருந்தன கருமேகங்கள். கதைகள் படிக்கும் நிலையில் இல்லாது காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா.
காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. 11 மணிக்கெல்லாம் பாதி வேலை பதுக்கப்பட்டது, மீதி வேலை கையில் தட்டுப்பட்டது. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றான போது. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றான போது. அப்பாவின் இலக்கிய ரசனை இன்னும் சிறப்பு. கடுகெடுத்து போன அலுவல் பணியில் கருமேகம் கதைகள் சொல்ல காத்திருப்பாரோ அவர். கணக்கும் கையுமாய் அலுவல் அவசரம், கோப்புகளும் கையுமாய் அன்றாடம் அபஸ்வரம். அப்பாவின் கண்கள் மேகங்களின் கதைகளுக்கு எதிர்முனை பயணம் ஏற்ற காலம் அது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ, அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ. கதைகள் சொல்லும் மேகங்களின் கற்பனைகள் அவருக்கு புரியவே புரியாதோ. நீல காகிதத்தில் எழுதப்படும் கருப்பு வெள்ளை கற்பனை கதைகள் நீண்டு கொண்டே போவது அப்பா தாத்தா ஆவதற்குத்தானா என்ன? அலுவல் பயணம் முற்றி முடிந்த பிறகு சிறுவர்களோடு கைகோர்க்கிறார் அப்பா. மீண்டும் கற்றுக்கொள்கிறார் மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகளை படிக்க. நீட்டி முழக்கி எழுதப்படுகின்றன கதைகள். ஆனால் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. ஆனால் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நலம் மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் டைரக்டர் மருத்துவர் நர்மதா அசோக் அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த பண்பலை மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்புக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேம், நீங்க ஒரு குழந்தை நல மருத்துவர் இல்லையா? இன்னைக்கு குழந்தைகள் வளர்ப்பு முறைன்றது ஒரு பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கைட்லைன்ஸ்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல போறீங்க மேம்? முதலாவதாக உங்களை எல்லாரும் இந்த பண்பலை மூலமா சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்குறது ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வி. ஆக்சுவலாக கவனிக்கிறது இல்லைன்னு சொல்கிறத விட, நான் தனக்கு கிடைக்காததெல்லாம் குழந்தைக்கு கிடைக்கணுன்ற அதிகமான அக்கறையும் ஆர்வமும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதனால கொஞ்சம் ஓவர் கில் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு இருக்குது. நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறையா சுதந்திரமும் அவங்களுக்கு தேவைப்படுறதை கொடுக்கறச்ச அதனால குழந்தைங்க கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்கன்றது தான். மற்றபடி அக்கறை எல்லாமே எல்லா காலத்துக்கட்டங்கள்லையும் இருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது தான் என்னுடைய. மேம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏதாவது குழந்தை வளர்ப்பு முறையில் ஏதாவது வித்தியாசங்கள், அவேர்னஸ் அதிகமாக இருக்கா? இல்லை இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? அதாவது மக்கள் இன்னும் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ இதுவும் இன்டர்நெட்டு, இப்போ மொபைல்ஸ் எல்லாமே, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸோ எவ்ரிதிங் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. அதனால என்ன ஒரு டிசீஸ் பற்றி நாங்கள் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னோட கிளினிக் ரூம்லேருந்தே உட்காந்து டைப் பண்ணி பார்த்து அந்த டிசீஸ் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது, அவங்களுக்கு எப்படி எந்தெந்த ஏஜில் எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு டைரக்ட் பண்ணுறது. பட் புக் வச்சு நம்ம குழந்தைய வளர்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பு அதிகமாக இருந்தது, அன்பு இருந்தாலும் கண்டிப்பு அதிகமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டி உள்பட அன்பு அதிகமாக இருக்குது, அந்த கண்டிப்பும் அந்த பயம் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஆக்சுவலாக நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. அவங்களுக்கு அதை யார்கிட்டையும் குழந்தைக்கு ஒரு பயம் அந்த மாதிரி இல்லை, டீச்சர்ஸ்கிட்டையும் பயம் இல்லை. இது ஒரு விதத்தில் பார்த்தா நல்லது. ஏன்னா குழந்தை அவங்களோட எப்படி வளரணுமோ அது சந்தோஷமாக வளர்கிறாங்க, ஒரு பூ மாதிரி இருக்காங்க.
பட் என்னன்னா அதை வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய தருணம் கண்டிக்கிறச்ச அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து குழந்தைங்க கிட்ட இல்லை. நம்ம வந்து அதை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்தாதான் அது வரும். திடீர்னு வந்து 9வதுல வந்து ஏன் படிக்கல, ஏன் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றச்சு அந்த குழந்தைனால ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மனப்பக்குவம் வந்து அதுவும் வந்து நம்ம வளர்க்குறச்சே சொல்லியிருந்தோம்னா இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் குறைபாடா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம குழந்தைன்னு சொல்லும்போது வந்து அதனோட மகளிரும் இணைஞ்சிடறாங்க, அதாவது பெண்களும் அதோட சேர்ந்துடுறாங்க. ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் மேம், அதாவது குழந்தை வந்து இப்படி தான் வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான ஆலோசனைக்காக உங்ககிட்ட இப்போ வராங்க? நிறைய வந்து நல்ல ஏதாவது சின்னதாக ஏதாவது கொடுக்கணும்னா கூட எங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது 6 மாசத்துல சாப்பாடு ஆரம்பிக்கணும்னா இதை கொடுக்கலாமா, நாங்கள் மேடம் அதை கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விதம். பட் என்ன அப்படின்னா அவங்க இந்த டிவி பார்க்குறதும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து குழந்தைக்கு சத்துள்ள ஆகாரமாக நிறையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த பவுடர்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு வந்து இதுவாக தெரியல. ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு. நம்ம நாட்டு உணவே வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்லி முதற்கொண்டு இட்லியில் வந்து கரெக்டாக நம்ம உளுந்து போட்டிருப்போம், அரிசி போடுவோம், வெந்தயம் போட்டிருப்போம். இட்லி வந்து கார்போஹைட்ரேட், உளுந்து வந்து ப்ரோட்டீன்ஸ், வெந்தயம் வந்து நல்ல மினரல்ஸ் கரெக்டான அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இட்லி கொடுத்தோம் அப்படின்னா இட் வாஸ் அ ஹோல்சம் ஃபுட். நம்ம அதை விட்டுட்டு இப்போ வேறு விதமான உணவுப் பொருட்களோ இல்லை வந்து நம்ம அதே மாதிரி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எப்போவுமே வந்து அந்த டயத்தில் பீரியட்ஸ் டயத்தில் எள்ளுருண்டை கொடுப்பாங்க, நிறைய கடலை உருண்டை. இன்னும் கடலை வந்து ஹஸ் காட் ஜாகரி அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே சேர்த்து இருக்கு. அந்த உணவு பழக்கங்களை விட்டுட்டு நம்ம வந்து வேற வெஸ்டர்ன் உணவு பழக்கம் தான் நல்லது, பவுடர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை மல்டிவைட்டமின் சிரப்ஸ் எல்லாம் கேட்கறது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்வேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குற ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் நம்ம கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது இல்லை வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் லஞ்சில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும்னா அவங்களுக்கு பட் ஒரு பட்டாணியோ ஒரு சுண்டலோ வீட்டில் பண்ணி கொடுக்குற பொருட்கள் வந்து கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேடிஸ் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால கஷ்டமாக இருக்கலாம். பட் சண்டேஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கான பணியார மாவோ இல்லை அடை மாவோ சண்டேவே பிளான் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாரத்தில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணிலாம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அந்த டைமில் ஹீட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். வெளியிலேருந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, ஆனால் வந்து அவங்க அதை கொடுக்கறது வந்து அது கொடுத்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறது வந்து தப்புன்றது தான் என்னோட இது. மற்றபடி வளர்ச்சி எல்லாருக்குமே நல்ல அக்கறை இருக்குது, அவேர்னஸும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா ஃபுட்ஸ் வந்து டிவியில் பார்த்து இப்போ குழந்தைய அதை மறுக்கவும் முடியாது, ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து இப்போ நிறைய எடுத்துக்கிறாங்க, ஃப்ரைடு சிப்ஸு, அதாவது அது மட்டும் இல்லாமல் வந்து சீக்கிரமாக தரக்கூடிய நூடுல்ஸு. ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸு எடுத்துக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க மேம்? அதாவது ஸ்நாக்ஸும் அதே மாதிரி கவர் ஆகணும், அது சத்துள்ள ஆகாரமாகவும் இருக்கணும், அதேமாரி நம்மளோட பாரம்பரியமான உணவு வகையும் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ சொன்னீங்க பட்டாணி, அந்த கடலை உருண்டை, அந்த மாதிரி விஷயம். எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து இதுக்கு மாற்றுன்னு சொல்ல வரீங்க? அதான் இப்போ வந்து நீங்கள் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு, அதுக்கு இடியாப்பம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரெடிமேட் இடியாப்பம் வந்திருக்கு. இப்போ வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து தாளிச்சு போடுறது வந்து உங்களுக்கு டைம். நூடுல்ஸில் இருக்கக்கூடியதை விட இப்போ இடியாப்பம் மாவு வருது, கஞ்சி மாவு ரெகுலர் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ராகி தோசைலேருந்து ரவா தோசைலேருந்து எல்லாமே ரெடிமேடாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மாவு வகைகள் யூஸ் பண்ணலாம். அது தவிர இந்த பர்கர், அந்த பீஸாஸ், அந்த மாதிரி வெஸ்டர்ன் இது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு மாசத்துல ஒரு தடவை வந்து அந்த குழந்தைக்கு கூட்டிட்டு போகலாம். நான் அதுதான் சொன்னேன், அங்கதான் வந்து அந்த கண்டிப்பு வந்து நமக்கு தேவைப்படுது. எந்த விதத்துல வந்து இந்த சைல்டு ஷுட் நாட் டிக்டேட். அதுக்கு தெரியாது, எப்பவுமே வந்து ரொம்ப அழகான பொருள் இருந்தா எல்லா குழந்தையும் ஆசைப்பட தான் செய்யும். நமக்கே தெரியும் ரொம்ப டேஸ்டி பொருள் எல்லாம் ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அதை பார்த்தப்போ கேட்க தான் செய்யும். அந்த இடத்துல தான் தாய்மார் மட்டும் இல்லாம அப்பா அம்மா மட்டும் இல்லாம தாத்தா பாட்டிலேருந்து வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த சாக்லேட் எடுத்துட்டு வரதோ பிஸ்கெட் எடுத்துட்டு வரதோ இல்லாம நம்ம வந்து எதர் அந்த குழந்தைக்கு வந்து பணமா ஒரு உண்டியல்ல போட்டு சேமிக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஃபேமிலி மொத்தமும் இல்ல நாங்க வாங்கி தர மாட்டோம்ன்றத வந்து தெளிவா இருந்தாங்கன்னா குழந்தை வந்து அடம் பிடிக்க தான் செய்யும். ஒரு 2 தடவை அடம் பிடிப்பா, 3ஆவது தடவை அடம் பிடிப்பா. இட்ஸ் லைக் அ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடம் பிடிச்சா கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த தடவை அதே தான் செய்ய போறாங்க. ஸோ நீங்க நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடம் பிடிச்சா கண்டிப்பா அந்த பொருள் கிடையாது அப்படின்ற 2-3 தடவை பண்ணிட்டோம்னா குழந்தை அடம் பிடிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்ப நம்மளே சின்ன வயசுல வந்து 10 பைசா மிட்டாய் தான் அதை கேட்டிருப்போம். பட் நம்ம அப்பா அம்மா வந்து அந்த டைம் வந்து ஒரு எக்கனாமிக் லிபர்ட்டி இல்லை, அவங்களுக்கு
அவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா கூட பணம் அந்த அளவுக்கு இல்லாததுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம பணம் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான, இல்லைன்னா அவ போய் சாப்பிடாமையே வருவாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு ஜென்ரலா வந்து எந்த ஸ்கூல் ஹெல்த் செக்கப்போ எங்க போனாலும் இப்போ பாத்தீங்கன்னா லேடி சில்ட்ரன், கேர்ள் சில்ட்ரன் இடத்துல வந்து கண்டிப்பா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா வந்து அனீமியா இருக்கு. இப்போ கவர்மெண்டே வியாழக்கிழமை வந்து இரும்பு சத்து மாத்திரை எல்லாருக்குமே தராங்க. ஏன் அப்படின்னா 48% மேல இந்த ஏஜ் குரூப்ல குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கு. இது எங்கேயாவது முன்னாடி படிச்சிருக்கோமா? இல்ல. ரெண்டாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பசங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் இப்ப கண்ணாடி போற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதனால? இது வந்து நம்மளோட உணவு பழக்க முறை மாறினதுனாலதான். இதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து குழந்தைய வந்து அந்த டைம் அழுகுது அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா பிற்காலத்துல அது அழக்கூடிய நிலைமை வந்து அது அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க வேண்டியது கட்டாயம். மேம் இப்போ சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து இப்போ பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த அனிமியா, இரும்புச்சத்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பெண்களுக்கு நீங்க எந்த மாதிரியான அட்வைஸ் தரீங்க மேம்? இந்த பீரியட் ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரியான டிப்ஸ் நீங்க தரீங்க? ஜென்ரலா வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னாலே வந்து கீரை கண்டிப்பா சேர்த்துக்கணும், எள்ளுருண்டை அந்த மாதிரி கடலை உருண்டை. ஸோ இரும்பு சத்து அதிகமா இருக்கு, முருங்கைக்கீரை, ராகி அந்த மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறப்ப டேட்ஸ் வந்து பழங்கள் சாப்பிட சொல்லணும் கம்பல்சரியா கேர்ள்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி வந்து ஜென்ரலா அந்த மாதவிட ஆன முதல் 2-3 நாள் அது நார்மல் தான். பட் ரொம்ப அதிகப்படியா அவ ஸ்கூலுக்கே போக முடியாம இருந்ததுன்னா அதுக்கு மாத்திரைகள் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அதை அவங்களுக்கு சொல்லி தரணும். they'll have to be taught about hygiene. அதாவது அந்த டயத்துல வந்து பேட்ஸ் கரெக்டா மாத்துறதுக்கும் இதுக்கும் அம்மாக்கள் வந்து சங்கோஜப்பட்டாங்கன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எது அவ கரெக்ட், இது வந்து நார்மல் தான், வரலைன்னா பரவாயில்ல, இல்ல நான் ஒரு நாளைக்கு நிறைய வந்து பேட்ஸ் மாத்தினாலும் பரவாயில்லன்னு வந்து ஜஸ்ட் லைக் தட் விடாம ஒரு டாக்டரை பார்த்து கரெக்டா வந்து செக் பண்ணி ஹீமோகுளோபினும் பார்த்துட்டு இரும்பு சத்து கொடுக்கறது ரொம்ப கம்பல்சரி. we have to educate the girls. ஒரு 8th standard 7th standard ஸ்டேஜ்லயே என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று டெஃபினட்டா. ரெண்டாவது அகைன் ஒல்லியா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரொம்ப குண்டா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ரெண்டுமே டயட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் அந்த டயத்தில் ரொம்ப குழந்தை வளர்ப்பு முறையை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் பெண்கள் எந்த மாதிரியான ஃபுட்ஸு, மற்றபடி எப்படி எவ்வளோ எந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ லேடிஸ்க்கு நடுவில் இல்லை. லக்கிலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து வர ஆரம்பிக்கிறதுனால அதனால ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம நாட்டில் வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நியூட்ரிஷன் ரொம்ப போகாது. ஆக்சுவலாக வந்து அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி தான் ப்ரிப்ரேஷன் அதிகம். ஏன்னா வந்து அந்த அடலசன்ட் பீரியட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி கர்ப்பம், அதாவது கல்யாணத்தில் நீங்கள் வந்து கோல்டு வாங்கி கொடுக்கலனாலும் ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது 5 mg. அது என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிவென்டிவ் ஃபார் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மூளையிலேருந்து முதுகு தண்டில் இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த இடம் கூடாமல் நரம்பு வந்து வெளியில் வரும். ரொம்ப அதாவது குழந்தை உயிருக்கு ஆபத்தானது கிடையாது, பட் அதனால குழந்தையோட யூரின் போகிற இதுவோ நடக்கிறதோ எல்லாமே பாதிக்கிறது. இட்ஸ் கால்ட் அ ஸ்பைனல் டிஃபெக்ட், நியூரல் டியூப் டிஃபெக்ட். அது வராமல் இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும். ஸோ அதை வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 months முன்னாடியிலேருந்தே அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வாந்தி வருது அப்படின்றதுக்காக ஃபுட் அவாய்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அடிக்குவேட் ரெஸ்ட்டு அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 9ஆம் மாதம் வரைக்கும் வேலை செஞ்சே ஆகணுன்ற சூழ்நிலையில் எல்லா லேடிஸும் இருக்கிறதுனால அப்பப்போ நிறைய சாப்பிட முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமான இந்த இதே நான் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன பழங்களோ இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து அப்பப்போ எடுத்துக்கணும். தே ஷுட் நாட் அவாய்ட். மற்றபடி ஸ்பெஷலாக வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் சாப்பிடணுங்கிறது எதுவுமே இல்லை. எப்படியும் 4 months அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் வந்து டாக்டர்ஸே தர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் சாப்பிட்டா போதும். இப்போ குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒபிசிட்டி மேம். இப்போ பசங்க வந்து முன்னாடி வந்து குண்டா இருந்தா ஓகே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்காங்கன்னு, இப்போ அதை விட ஓவர் வெயிட்டா ஆவறாங்க இல்லையா? அதை தவிர்க்கிறது அதனுடைய பின் விளைவுகள் என்ன? ஒபிசிட்டி வந்துட்டா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எதனால வருதுங்கிறத யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2-3 yearsல வந்து குழந்தை சாப்பிடாது. தட் இஸ் கால்ட் அஸ் டாட்லர்ஸ் இது அனரெக்சியா. நார்மல். அதாவது அவங்களுக்கு எப்படின்னா அந்த டயத்தில் வந்து நிறைய கற்றுக்குறாங்க விஷயங்கள். ஸோ இப்போ எப்படி ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டு நம்ம தூங்கிடுவோம் இல்லையா? ஸோ குழந்தை வந்து நிறைய சாப்பிட்டா அது வந்து அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்காது. ஸோ இட் வாண்ட்ஸ் டு லேர்ன். அப்போ வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இட்லி சாப்பிடும், இல்லை 1/4 இட்லி சாப்பிடும், இல்லை ஒரு சமயம் வேண்டான்னு சொல்லும். நம்ம கொஞ்சம் விட்டுடணும். அந்த டைமில் போட்டு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பண்ணி அதை சாப்பிட்டே ஆகணும்னு வந்து அதை திணிச்சோம் அப்படின்னா அப்போ குண்டாகவே ஆக மாட்டாங்க. பட் ஒரு 6 years 8 yearsல தே ஸ்டார்ட் பிகமிங் ஃபேட். ரெண்டாவது இப்போ எல்லா லேடிஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில் வந்து பாலோட பிஸ்கெட் தர பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நான் இந்த கமர்ஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன், அதை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது.
இன்வேரியபிளி சில வெஸ்டர்ன் அவுட்லெட்ஸோ இல்லை நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து அதை வந்து நிறைய அந்த ஈஸ்ட்ரோஜன் போடப்பட்ட சிக்கன் பிராய்லர் சிக்கன்ஸ் வாங்கி தருவாங்க. அது வந்து எதுவுமே சாப்பிடாட்டியும் சிக்கன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் தட் இதெல்லாம் வந்து ஹை கொலஸ்ட்ரால் இது. ஸோ வெயிட் போடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவில் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், குழந்தைங்க எங்கே விளையாடுவாங்கன்னு. யாருமே வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு வி ஆர் நாட் கிவிங் மச் கான்சன்ட்ரேஷன். இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜாக ஒரு ஸ்கூல் சைல்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்துக்குது, 8 மணிக்கு வேன் வரும். ஸோ எழுந்த உடனே ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த பவுடர் போட்ட ஒரு பால், அதுக்கப்புறமா வந்து ஏதானு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு, அங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க 8:15. இன்வேரியபிளி பிடி கிளாஸஸ் ஒரு 1 hour 2 hours இருந்தாலும் சில ஸ்கூல்ஸ் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் தெர் ஆர் ஸ்டில் வந்து அந்த 1 hour ஒரு 1/2 an hour 45 minutes வாரத்தில் 2 நாள் பத்தாது. பட் யூஸ்வலி அப்படி தான் இருக்குது. 8 மணிக்கு போனாங்கன்னா 4:30 5 o'clock வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுறோம், வீட்டில் திருப்பியும் வந்து ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு we are sending them back to tuition. டியூஷனில் 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் 8:30க்கு வராங்க. 8 மணிக்கு வர பிள்ளையை போட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, அவன் வந்து காலையிலேருந்து இருக்கிறதுனால டிவி முன்னாடி உட்காரான் 8:15 9 10 மணி அகெயின் ஸ்லீப்பிங் ஆர் ஹி டஸ் த ஹோம் ஒர்க். இதே 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இன்னும் மோஸ்ட், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 10 வரைக்கும். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா we are not giving enough time for ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. சுத்தமாக ஒரு ஸ்விம்மிங்கோ ஒரு டென்னிஸோ அது போகிறதே வந்து சில பேர் ஒரு இதுக்காக போகிறாங்க. பட் ஒன்லி கிவன் இம்பார்ட்டன்ஸ் டியூரிங் லீவ் டைம். இல்லை அவேர்னஸ் இருக்கிற மக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஜென்ரலி பொதுவாக 90% குழந்தைங்க இந்த ஷெட்யூலில் தான் இருக்காங்க. ஸோ தேர் நெவர் பிளேயிங். வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி 9 மணிக்கு கார்ட்டூன் சேனல் போட்டான்னா whole day he sees. So physical activity is absolutely zero. This is one of the main reason. சாப்பிட்டு டிவி முன்னாடி இல்லை உட்கார அடிச்சு அது மாட்டுக்கு கொறிச்சிக்கிட்டே உள்ளே போகுது. ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல. 3வது விஷயம், அப்படியே டைம் கிடைச்சாலும் இன்னைக்கு ஐபேடும் மொபைல்ஸும் டேப்லெட்ஸும் இட் ஹஸ் டாமினேட்டட். அவன் கேம் விளையாடுறது அப்படின்னா அவனுக்கு அது தவிர வேறு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்சல்யூட்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பிகமிங் ஜீரோ. ஸோ அன்லெஸ் அன்டில் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. தே ஆர் கிவிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மிக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். அடுத்த கேள்வி, மேடம் எங்கே விளையாட விடுறது? தெர் இஸ் நோ பிளேஸ். எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாட் போட்டு வித்துட்டோம். எங்கே தான் பிள்ளைங்க விளையாட போகிறாங்க? சைக்கிள்னா தெரியவே தெரியாது. ஏன்னா ரோட்டில் ஓட்டிட்டு போனால் எவன் இடிப்பான்னு தெரியல. விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. வி ஆர் டேக்கிங் லைக் பக்கத்து வீடு யாருன்னே தெரியாது மேடம். அவன் வந்தா அவன் படிப்பான், அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான். வி ஆர் திங்கிங் இட் இஸ்ல ஒரு பெரிய ப்ரைடுன்னு நினைக்கிறோம் மற்றவங்க கூட விளையாடுறது. பட் குழந்தைங்க வந்து மற்றவங்க கூட விளையாட என்கரேஜ் பண்ணணும். ஃபுட் ஐட்டம்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் சம்வேர் ஒரு ஏரியான்னு இருந்தால் இந்த இடத்துல பார்க் வந்து எங்கே நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் வெளிநாடு போய் பாருங்கள். ஒவ்வொரு செக்டார்லேயும் இந்த அளவுக்கு பார்க் இருக்கணுன்ற ஸ்பெசிஃபிகேஷன். இங்கே நம்ம பார்க்கையும் வந்து வீடாக போட்டு வித்துடுறோம், பட்டா இல்லைனாலும் வித்துடுறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி அஸ் அ பப்ளிக் அவேர்னஸ் வந்து வி ஷுட் இன்க்ரீஸ் அ பார்க் ஏரியா. சில்ட்ரன் ஷுட் பிளே. யூ ஆர் நாட் கிவிங் ஸ்பேஸ். இடமே கொடுக்கல குழந்தைங்களுக்கு. அதோட பின்விளைவுகள் தான் இந்த ஒபிசிட்டி. அஸ் அ சொசைட்டி நம்ம மாறினா தான் இது மாறும். நிறைய விஷயம் சொன்னீங்க மேம். அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்ட கூட தெரியறது கிடையாது. அது ரீசன் என்னன்னா நம்ம சொல்லியும் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு முடியாது, இடமும் இல்லை. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய டவுட் இருக்குது. இந்த எந்த வயசில் எந்த உணவை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாதியிலே வந்து தாய்ப்பாலை நிறுத்திடுறாங்க. அதனால வந்து பின்னாடி வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ எந்த வயசுலேருந்து எந்த ஏஜ் வரைக்கும், ஒரு 3 வயசு வரைக்கும் இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ்? ஜென்ரலி வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து 4ஆம் மாதம் 6வது மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக 4 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது 4 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் கொடுக்குற மல்டிவைட்டமினோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் தாய்ப்பால்லேயே வந்து அனைத்து சத்தும் இருக்குது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, 1 மாத குழந்தைக்கு எப்படி ஜீரணம் ஆகுமோ, எப்படி கிட்னி எக்ஸ்க்ரீட் ஆகுமோ அதுக்கேற்றாப்புல அந்த அம்மாவுக்கு பால் சுரக்கும். இட்ஸ் அ டேர்ம் சைல்டு, நல்லா வளர குழந்தை, அதுக்கேற்றாப்புல இட் இஸ் மேட். அந்த அம்மாவோடது டிசைனர் மாதிரி, அந்த பேபிக்கு டிசைனர் மில்க் மாதிரி அது வருது. ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து என்னென்னா, முதல்ல வந்து பிறந்த உடனே முதல் 1 or 2 days அம்மாவுக்கு வலினாலையும் இல்லை வந்து எது ரீசனாலும் முதல் 2-3 நாளைக்கு பால் வராது. இது வந்து சீம்பால். அது வந்து ஒரு 2 ml இருந்தால் கூட குழந்தைக்கு போதும். இது மோர் தேன் த அமௌண்ட். அது வந்து சப்பினா போதும் அதுக்கு. அதனால வந்து ஐயோ பால் வரலன்னு ஃபர்ஸ்ட் 2 நாள்லேயே வந்து சக்கரை தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பாலோ கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 days மீன் யூ ஹாவ் டு வெயிட். டெஃபினட்டாக மில்க் செக்ரேஷன் வரும்.
இதுக்கு தான் சொன்னேன் ஆன்டினேட்டல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடியிலேருந்தே அம்மாவோட சத்து இருந்தால் தான் ஆன்டினேட்டல் பீரியட்லேயும் வந்து தே ஷுட் ப்ரிப்பேர். பால் கொடுக்கறதுக்கு வந்து மார்பு காம்புகள் வந்து சரியா இருக்கா, டாக்டர் கிட்ட செக் பண்ணுறப்போ இப்போ குழந்தையோட அந்த இது மட்டும் அவங்களுக்கும் பிஸியாக இருக்கலாம், யூட்ரஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு பேபி நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. பட் வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அந்த டைமில் ரொம்ப முக்கியம். மார்பு காம்பு வந்து கரெக்டாக இருக்கா, அந்த குழந்தை ஏன்னா யூ ஹாவ் டு கெட் ரெடி. அதை வந்து அந்த டயத்துலேருந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிறந்த உடனே அவங்க எடுத்துக்கிறது. தே கேன் சி வீடியோஸ் ரெகார்டிங் எப்படி மில்க் கொடுக்கறது. மென்டலி நம்ம வந்து 4 months வரைக்கும் என் பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றது மனசில் நாங்கள் தெளிவாக இது பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தை வந்து பிறந்த உடனே ஜென்ரலி வந்து பால் பத்தலைம்பாங்க. யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு வந்து 1 வீக்குக்கு இட் ஷுட் கெயின் அரௌண்ட் 200 to 250 grams. பட் அதாவது 250 கிராம் அது மாறலாம். ஆனால் ஒரு குழந்தை வந்து 6லேருந்து 8 தடவை நல்லா யூரின் போச்சு, நல்லா வந்து குழந்தை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குடிக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடும். அதாவது 10 நிமிஷம் தான் குடிக்கும், அப்புறம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும், அப்புறம் திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் குடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கும். அது நார்மல், அந்த சைக்கிள் வந்து ரொம்ப நார்மல். யூஸ்வலி மோஷன் வந்து டெய்லி போகணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் போனாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளில் 10 தடவை போனாலும் பரவாயில்ல. இட்ஸ் பி வெரி கோல்டன் கலராக ஒரு இது இப்போ இருந்தது. தென் ஒவ்வொரு தடவையும் சில பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுவாங்க, கொடுக்கறதுக்கு அப்புறமா செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜென்ரலி வந்து பால் பத்துதுன்னு அர்த்தம். குழந்தை அழலாம், அழுதுகிட்டே தான் இருக்கும். அது வந்து அம்மா வச்சுக்கணும்னு அழலாம், இல்லைனா வயிறு கொஞ்சம் வீங்கினாலும் அழலாம், இல்லை எதுக்கு வேணாலும் அழலாம். ஸோ எல்லா தடவையும் வந்து அழுகுது, ஸோ வேற பால் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்லணும்னா யூ ஷுட் என்கரேஜ் த மதர். இதுக்கு வந்து அம்மாவோட பங்கு, வீட்டுக்காரரோட பங்கு, மாமியாரோட பங்கு ரொம்ப முக்கியம். தே ஷுட் என்கரேஜ் தட், தே ஷுட் கிரியேட் அன் அட்மாஸ்பியர். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பால் கொடுக்க வைக்கணும். இது வந்து 4 to 6 months. 4ஆம் மாதம் இல்லை 6ஆம் மாதத்துக்கு அப்புறமா வந்து செமி சாலிட் டயட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் கஞ்சி அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாயில்ட் அண்ட் மேஷ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் கிவிங். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் 6 months onwards வந்து நல்ல வேக வச்ச காய்கறிகள் மிக்ஸ் பண்ணி டயட்டு. சில பேர் வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கையினால மெசேஜ் கொடுக்கலாம். தயிர், யோகர்ட் நிறையா தரலாம், வெஜிடபிள்ஸ் நிறையா தரலாம். பை அபவுட் 10 or 11 months ஒன்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் மட்டன் சூப், சிக்கன் சூப் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பை 1 year ஒரு சைல்டு வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ஃபீட் அமங் த ஃபேமிலி. நம்ம கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. பட் நம்ம இந்தியன் இதில் வந்து அப்போதான் வந்து மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்து ஊட்டி எல்லாத்தையும் மசிச்சு தருவோம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டு கையிலால் சாப்பிட்டு பழக்கிறதுக்கு அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 years there is no special food. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுக்கணும், வெளி ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுதான். இப்போ குழந்தை பிறந்தவுடனே எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ் இருக்கு மேம். ஒரு சின்ன சளி பிடிச்சிடக்கூடாது, டயரியோ ஏதோ போகும்போது வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலான ரீசன் தான், குழந்தைகளுக்கு எல்லா விஷயமும் வரும். பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான அறிவுரை கூறுனீங்க? இல்லை, நார்மலி வந்து சின்ன வயசில் வந்து குழந்தைக்கு சளியோ ஜுரமோ வந்தால் அது நார்மல் வைரல். நானும் அதுதான் என் கிளினிக்கில் சொல்லுவேன், டெஃபினட்டாக 2 to 5 days இருக்க தான் செய்யும். ஒரு ஆர்டினரியாக ஃபீவரோ இல்லை சளியோ உடனே ரஷ் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ இல்லை ஊசி, காலையில் ஒரு டாக்டர் கிட்ட பார்ப்பாங்க, ஒரு ஊசி போட்டிருப்பாங்க, மத்தியானம் ஜுரம் கொள்ளன்னு இன்னொரு டாக்டர் பார்ப்பாங்க, இன்னொரு ஊசி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஃபீவர் வந்து ஒரு ஜுரங்கிறது ஒரு வந்து ஆபத்துக்கு அறிகுறி கிடையாது. ஜுரங்கிறது உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. அது வந்து உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்துச்சு, அந்த கிருமி எனக்கு வேண்டான்னு உடம்பு எதிர்க்குதே தவிர அது ஆபத்துக்கான அறிகுறி இல்லை. ஜென்ரலி பொதுவாக வந்து எது ஆபத்தான அறிகுறி அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து குழந்தை வந்து ரொம்ப இடைவிடாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்து, இல்லை வந்து குழந்தை வந்து கையில் எடுத்தீங்கன்னா தொய்வா விழறது, உங்களுக்கே தெரியும். அதை எடுத்து அப்படி ஒரு கிழிஞ்ச துணி மாதிரி அப்படி டவல் தொய்வா இருக்கிறது. 3வது ஜுரம் இல்லாத சமயத்திலையும் குழந்தை வந்து ஆக்டிவாக இல்லாமல் சோர்வாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லையா வந்து ஃபிட்ஸ். அஃப்கோர்ஸ் அது வலிப்பு வந்தால் யாரும் வீட்டில் வச்சுருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் டேஞ்சர் சைன்ஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக மருத்துவமனையை அணுகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தே கேன் வெயிட். இது வந்து நார்மல் வைரல் ஃப்ளூ. அதே மாதிரி மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகிறது, இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். பயப்படவே வேண்டாம். ஜுரம் விட்டு விட்டு வர்றது நார்மல் கம்ப்ளீட்டாக. நடுவில் அதாவது நல்லா ஜுரம் இருக்கிறச்சே சோர்வாக இருக்கும், மற்ற நேரத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே இல்லைன்னு பயப்படுவாங்க. ஜென்ரலி குழந்தைங்க வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்குட்டி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இட் வில் நாட் ஈட் எனிதிங், பட் தென் இட் வில் காம்பன்சேட். அது முடிச்சோடனே அதே மாதிரி இவங்க வந்து டைஜஸ்ட் ஆகலை சாப்பிட. நம்ம ஜுரம் இருந்தால் உட்காந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து தே நீட் டைம் டு ரெக்கவர். ஸோ அதுக்கு வேணுங்கிற உணவு ஒரு மில்கோ இல்லை ஒரு கஞ்சியோ அந்த டைம் கொடுத்துட்டு தண்ணி நிறையா ஹைட்ரேஷன் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ எலக்ட்ரால் மாதிரி பவுடர் ஓஆர்எஸ் வந்து கொடுத்து அவங்க ஹைட்ரேஷன் நல்லா வச்சுக்கிட்டாலே போதும். ஜென்ரலாக பேதி வந்து ஜென்ரலி கீப் தெம் ஹைட்ரேட்டட். நிறைய ஓஆர்எஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓஆர்எஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைரியா 90% ஆஃப் டைரியா வைரல் இன்ஃபெக்ஷனால தான்.
மருந்து கொடுக்கறதுனால சரியாக போகிறதில்ல. பட் யூஸ்வலாக ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, இல்லை வந்து அதில் ரத்தம் கலந்து வருது, இல்லை குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் இருக்குன்னா நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் டாக்டர் பார்க்குறது. ரொம்ப பயமாக இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், இது வந்து நார்மல் ஃபீவர் தானா அப்படின்னு. ஒன்ஸ் ஏ சே இட்ஸ் நார்மல் ஃபீவர், பெட்டர் நாட் சேஞ்ச் த டாக்டர் ஆர் த மெடிசன். டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட் உங்கள் குழந்தைக்கு காலையில் ஒரு மருந்து, ஒரு ஊசி, திருப்பி ஒரு மருந்து, ஊசி, இட் இஸ் நாட் குட். அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். மேம், இப்போ சமீப காலமாக அதாவது வந்து மார்பக புற்றுநோய், அதாவது சில தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு சரியாக பால் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் சொல்லக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கான ரீசன்கள் இருக்குது, அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பிரெஸ்ட் கேன்சர் கேன் கம் டு எனிபடி. அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ், அதாவது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குழந்தைங்க இல்லாதவங்க இல்லை வந்து தாய்ப்பால் கொடுக்காதவங்க கிட்ட வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர, பட் அதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இன்னி காலகட்டத்தில் வந்து நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு 100 குழந்தைய பார்த்தா கூட எந்த மதரும் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஆசை டெஃபினட்டாக இருக்குது. அதாவது வரலையோ, நமக்கு பத்தலையோ, குழந்தைக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மேல்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிப்பிள் வச்சு மேல்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டிலில். அது குடித்த உடனே இது வந்து வாஷிங் மிஷின்லேயும் கையில் துவைக்கிற மாதிரி, நிப்பிளில் வந்து அதுவாக பால் சுரக்கும், கையில் துவைக்கிறச்சு யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ உறிஞ்சி குடிக்க முடியாது, குழந்தை வந்து இட் வில் அடாப்ட் மோர் டு பாட்டில் மில்க். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் குறையுது. 3வது விஷயம் வந்து லேடிஸ் ஒர்க்குக்கு போகிறது. இன்றைக்கி இருக்கிற ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து 6 மாதம் லீவ் கொடுக்குறாங்க, பட் அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டரில் ஆனால் 2-3 மந்த்ஸை ஜாயின் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தே ஆர் ஸ்டாப்பிங் பிரெஸ்ட் மில்க். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எதுக்கு நான் சொல்லணும்னா, என்ன பார்த்த வரைக்கும் மேபி தெர் ஆர் பீப்புள், பட் தட்ஸ் நாட் த மெஜாரிட்டி ஸ்டாப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். பட் மார்பக புற்றுநோய்க்கு ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் பால் இது பண்ணுறது. பட் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான காரணம் வந்து பிறவியில் ஜெனட்டிக் ரீசன்ஸ், அதாவது ஏற்கனவே நம்மளோட பாட்டியோ இல்லை வந்து நம்ம பரம்பரையில் யாருக்கான மார்பக புற்றுநோய் இருந்தால் நமக்கான ஜீன் இருக்குதுன்னா அது வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் மற்ற கேன்சர் மாதிரியே இன்றைக்கி இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனால தான் கேன்சர்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ். இப்போ இந்த தனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கான்னு வந்து நாமளே சுயபரிசோதனை, அதாவது என்னன்னா, இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னா இது வந்து வெளியில் தெரியக்கூடியது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கக்கூடியதுனால சுயபரிசோதனை வந்து நம்ம வந்து அட்வொகேட் பண்ணுறோம். இதை மந்த்லி ஒன்ஸோ இது என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது, அது இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாங்களே தெரியும். அதாவது அக்குளுக்கு கீழேலேருந்தும் பிரெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் மோஷனில் பார்த்தாங்கன்னா, ஏதான ஒரு கட்டி மாதிரி புதுசாக உருவாகிற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக அந்த ஒரு கட்டியை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு இது நார்மலான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா வந்து பிரெஸ்ட் டிஷ்யூவில் வந்து அந்த கட்டி வந்து கரெக்டாக தெரியாது, ரொம்ப நாள் பட்டு தெரியும், ஏன்னா சின்னதாக தான் உருவாகும், பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சுய பரிசோதனை முறையை நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு கவர்மெண்ட்டில் பயங்கர அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ மீடியா. உங்களை மாதிரி ஒரு பண்பலை மூலமாக நிறைய எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அது சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு பயமும் வந்துருச்சு. ஒரு சாதாரண இதுனா கூட அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீங்கள் போயிட்டு சுய பரிசோதனையில் உங்களுக்கு அந்த கட்டி தெரிஞ்சதுன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். லெஸ் தேன் 30 years வந்து வி டோன்ட் டூ எனி டெஸ்ட் ஃபார் தட். நாங்கள் வந்து அந்த கட்டி ஜென்ரலாக இட் வுட் பி ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய ஒரு பினைன் கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு நார்மல் இதுன்னு சொன்னால் நீங்கள் எதர் கன்ஃபர்மேஷனுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் பிரெஸ்ட்டு. பட் 30 வயசுக்கு மேலே மேமோகிராம்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய்க்காக தனி ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை வந்து அவங்க எடுத்துக்கலாம். பட் அடிக்கடி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 years once அந்த கட்டி தெரிஞ்சதுன்னா அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மார்பகத்துலேருந்து ஒரு சின்ன தண்ணி மாதிரியோ இல்லை ரத்தம் மாதிரி வந்தது அப்படின்னா இமீடியட்டாக வந்து டாக்டர் பார்க்குறது கம்பல்சரி. மேம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்குமே ஏதாவது தொடர்பு இருக்குது? ஏன்னா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது வந்து எதனால வருதுங்கிறத பொறுத்து தான் கர்ப்பம் ஆகிறது. வந்து இது ஜென்ரலாக கர்ப்பம் ஆகிறதுக்கு வந்து நமக்கு அந்த கரு முட்டை உருவார அந்த இடத்துலையும் வந்து நீர்க்கட்டி இருக்கக்கூடாது. தட்ஸ் கால்ட் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். அந்த ஓவரியில் வந்து நீர்க்கட்டி இருக்கிறது தான் இப்போ ரொம்ப காமனாக எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிறது. வை? பிகாஸ் அது வந்து அவங்க ரொம்ப டயட்டில் இது பண்ணல, வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறவங்களுக்கும் அது வருது. ஸோ அந்த அந்த இதில் வந்து உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறச்ச வந்து பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். அடுத்தது தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம். தைராய்டு வந்து எதர் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருந்தாலும் 2 காரணங்கனாலையும் அந்த பீரியட் சைக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்காது. பீரியட் சைக்கிள் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், அந்த ஹார்மோன் செக்ரீஷன் வந்து பிரெயினில் வந்து அதை மூளை வந்து அதை ரெகுலேட் பண்ணுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 இடத்துல எங்கே ப்ராப்ளம் ஆனாலும் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும்.
ஸோ இதே ஹார்மோன்ஸ் தான் நமக்கு கர்ப்பமாகறதுக்கும் தேவை. பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் கரெக்டாக செக்ரீட் ஆகி கரு முட்டை வெளி வந்தாதான் வந்து குழந்தை உருவாகும். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் சரியா இல்லைன்னா கருமுட்டை உருவாகாது. அந்த இது வந்து நீர்க்கட்டி இருந்ததுனாலும் கருமுட்டை உருவாகாது. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டட். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா ஜென்ரலாக பொதுவாக ஒரு பெண் வந்து முதல்ல வந்து பீரியட்ஸ் மாதவிட ஆரம்பிக்கிற சமயத்தில் அது இர்ரெகுலராக இருக்கலாம். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம், இல்லை மாதம் வரலாம், ரொம்ப கம்மியாக வரலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் ஜென்ரலி டுவர்ட்ஸ் 17-18 இயர்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிடணும். ஆனால் தான் வந்து அந்த இது சான்சஸ். அப்படி ஆகலை அப்படின்னா பெட்டர் வந்து ஒரு டாக்டர் கம்பல்சரியாக கன்சல்ட் பண்ணி. இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமே எங்ககிட்ட வரது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னா சம் பீப்புள் ஒன்லி கம் ஃபார் செக்அப். ஜென்ரலாக பொதுவாக வந்து இப்போ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னையோட இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு. பட் பொதுவாக வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து தான் டென்ஷன் அதிகமாகுது அவங்களுக்கு, வழியோ உருவாகலையேன்னு. இன்னொன்று என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 3 to 6 months கன்சீவ் ஆகலைன்னா அது நார்மல் தான். அதுவும் நம்ம டென்ஷன் அடையக்கூடாது. பட் ஜென்ரலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா செக்அப் பண்ணி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை நீர்க்கட்டி இருக்கான்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிற்காலத்தில் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை மேம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சுரக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மகளிர் வந்து எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டா வந்து இதை தவிர்க்கலாம்? தாய்ப்பால் சுரக்கிறது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து அதே மாதிரி ரொம்ப பயங்கரமாக வேலை செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளிங்க கூட, வயலில் வேலை செய்கிறவங்க கூட அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பக்கத்துலேயே இருக்கும். வை? பிகாஸ் அந்த மதர் சைல்டு பாண்டிங் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு தொட்டில் கட்டி அங்கே நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமே ஒரு வயலில் வந்து தொட்டில் கட்டி ஒரு குழந்தை தூங்குறது அந்த அம்மா வேலை செய்யறது தான் பொதுவாக. ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம வந்து அந்த ஆஃபீஸ் மாதிரி சூழ்நிலையில நம்ம போகிறச்சே அந்த குழந்தைய வந்து அந்த கனெக்ட் இல்லாதப்போ அந்த மென்டலி இது ஸ்ட்ரெஸ் இருக்கு. 2வது வீட்லயே இருந்தாலும் பக்கத்துல இருங்க, குழந்தை அழுதுடி, உனக்கு பால் இல்லை போல இருக்குன்னு இதை சொல்லையே மனசுல ஏதோ தனக்கு வரல அப்படின்னு. குழந்தைக்கு வந்து பால் வந்து அம்மா கிட்ட இல்லாட்டியும் சுரக்கும். அது மேண்டேட்ரி. அது வந்து இயற்கை வந்து அது கொடுத்துருக்கிற வரும். ஒண்ணுமே இல்லைனாலும் பால் அந்த அம்மா சாப்பிடவே இல்லைன்னா ரத்தமே வந்து பாலா வந்த மாதிரி கதைகளும் படிச்சிருக்கோம், நம்மளும் படத்துலயும் பார்த்துருக்கோம். தட் இஸ் அ ட்ரூத். மதர் கேன் கிவ் அது வந்து ஒரு ஒற்றுண்ணி மாதிரி தான். குழந்தை வந்து அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது தனக்கு இல்லாட்டியும் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த பால் இல்லைங்கிறது நம்ம கொஞ்சம் நம்ப முடியாதது தான். பட் என்ன சாப்பிடலாம்னா அகெயின் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. 2வது மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த டயத்தில் வந்து நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. எனக்கு பால் இல்லையோ, எனக்கு சரியா வளர்க்க தெரியலையோ, குழந்தைய நான் சரியா பார்த்துக்கலையோ. அது போக வந்து அப்பதான் யாரான்னு வந்துட்டு என்ன குழந்தை மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னோடனே ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுது. ஸோ அம்மாவும் வந்து மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்க கூடாது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்க இல்லை கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை வந்து புதுசா குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போறோம்னா சந்தோஷமா 4 வார்த்தை சொல்லி அந்த குழந்தைய பத்தி, நீ நல்லா இருக்க குழந்தை, அது ஒல்லியா இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் அந்த டைம் நம்ம சொல்லாம, நல்லா வளர்க்குறியம்மா, கண்டிப்பா நீ நல்லா பால் கொடு, நம்ம வந்து பாசிட்டிவா அந்த அம்மாக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ பால் இல்லைங்கிறது அக்செப்ட் பண்ண முடியல. 2வது உணவு பழக்க வழக்கங்கள். ஆனால் நிறைய பேர் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது சீதளம், இந்த கீரை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி அவாய்ட். ஏன்னா டயட்ல எதுவுமே வந்து இது சீதளம், இது வந்து சூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரசத்தை மட்டும் தருவாங்க. அப்போ அம்மா எப்படி கொடுப்பாங்க? ஸோ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே தரலாம், எதுவுமே வந்து கோல்டு கிடையாது. எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் அண்ட் இது ஆரஞ்செல்லாம் தரமாட்டாங்க, ஏன்னா ரொம்ப கோல்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் தரலாம். உணவு பழக்கத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் மேம், இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு கொஞ்ச நாளில் இறந்து போகிறது, அதாவது ஒரு 3 நாள்லையோ இல்லை சடனாக வந்து ஒரு 5 நாட்கள்லேயே இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன மேம்? அது வந்து எந்த மாதிரியான ரீசன் மேம்? ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் சைல்டு நியூனேட்டல் டெத் 3வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி பரவுறது. இன்ஃபெக்ஷன் எதனால பரவுறது? ஒன்று வந்து அம்மாவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அது வந்து கர்ப்ப வாயில் வந்து இன்ஃபெக்ஷன் எதானே இருக்கலாம். 2வது வந்து குழந்தை டெலிவரி ஆகிறப்போ ரொம்ப சுத்தமான சூழ்நிலையில் டெலிவரி ஆகணும். ஆக்சுவலாக அதனால தான் வந்து அது நாங்கள் வந்து இப்போ 5 cleans அப்படின்னு சொல்லுவோம். அதாவது க்ளீனான இடம், அந்த பாப்பாவை வந்து கட் பண்ணுற இதுவும் வந்து நைஃபும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது ஜென்ரலாக வந்து குழந்தை பிறந்தோன்னா பழைய துணியை தான் கொடுப்பாங்க அது சுற்றுறதுக்கு. அது மாதிரி இல்லாமல் சுத்தமான துணி கொடுக்கணும், பாப்பாவை கரெக்டாக மூடி வச்சிருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் 15ஆம் நாள் வந்து தீட்டுன்னு கழிப்பாங்க. அது வரைக்கும் வந்து அம்மாவையும் பிள்ளையும் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அதை வந்து ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தனி ரூமில் ஒரு மாட்டுத்தொழு அந்த மாதிரி பண்ணுறோம். அதில் அந்த காலத்தில் ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா 15ஆவது நாள் வரைக்கும் யாருமே வெளியாளுங்க குழந்தைங்கள பார்க்கக்கூடாது. வை? பிகாஸ் வி கேரி இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து இன்ஃபெக்ஷனோட
போய் நம்ம கையில 1008 கிருமிகள் இருக்கும். அந்த குழந்தைய தொட்டா நம்ம கை மூலமா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கிருமி பரவத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அந்த தீட்டுன்னு வச்சாங்க. பட் நம்ம அந்த சாங்கியம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் மாத்திட்டோம். ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் சுத்தமில்லாத சூழ்நிலையில வைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம அம்மாவும் குழந்தையும் இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷன் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரெண்டாவது சொந்தத்துல கல்யாணம் பண்றப்போ இல்ல வந்து குழந்தைக்கு வந்து கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ். இருதய நோய்கள், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல இருக்கிற குழந்தை வந்து இறந்து போயிருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம நாட்டுல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியது வந்து இல்ல. பட் பொதுவா வந்து ஒரு குழந்தை திடீர்னு 3வது நாள் 5வது நாள் இறந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால இறந்ததுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இல்ல ஜெனட்டிக்கலி மரபணுவில் சில வந்து ஜீரண கோளாறு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து பால் கூட ஒவ்வாம வரும். அதனால அந்த மாதிரி ரீசன்ஸ், யூரியா சைக்கிள் டிசார்டர்ஸ், நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்கு. ஜெனட்டிக்கலா இந்த மரபணு மூலமா பரவக்கூடிய நோய்கள் இருக்கு. அதனாலயும் குழந்தை வந்து 3வது நாள்ல இருக்கும். இந்த காரணங்கள் தான். பட் இந்தியால ரொம்ப மெயின் காரணம் வந்து செப்சிஸ். 3வது வந்து குழந்தை வந்து சரியா அழல, கொஞ்சம் லேசா அழுதுச்சு அப்படின்னா மூளை வளர்ச்சி அந்த அதனால கூட இருக்கலாம். பட் பொதுவா கிருமிகள் தான் காரணம். பெண்ணா வந்து நீங்க வந்து அந்த காலத்துல இந்த நிறைய வித்தியாசம் இருக்கா? பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, பெரிய விஷயத்தெல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா வந்து அவங்களுக்கு கனவு இருக்கும், பட் வீட்டில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ படிக்க வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கீங்க, இன்னைக்கு மருத்துவராக இருக்கீங்க, அது உங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம் இல்லையா? பேரண்ட்ஸ் மற்றும் என் கணவர். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இப்போ வந்து அவேர்னஸ் நிறையா இருக்குது. அஸ் யூ சைட் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் சப்போர்ட் பண்ணாங்க. மோர்ஸோ என்னோட ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் தவிர மற்ற எல்லாம் இப்போ நான் வந்து ஐ டன் மை டிப்ளமா இன் அலர்ஜி அண்ட் MRCPCH UK டிகிரி இங்கே இந்தியாவிலேருந்தே வாங்கினேன். அண்ட் ஐ கிளியர்ட் எவ்ரி திங் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது தவிர இப்போ நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் டெவலப்மெண்டல் நியூராலஜின்னு குழந்தை வளர்ப்பு பற்றி நான் ஸ்பெஷல் எல்லாமே பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட். டெஃபினட்டாக வந்து அவரோட சப்போர்ட் இருந்தது. தினம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹி ஹஸ் பர்மிட்டட். அஃப்கோர்ஸ் மை சன் இன்க்ளூடிங் என் 13 வயசு என் பையனு கூட வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். எங்கேயான்னு வெளியில் போகணுன்னா அவன் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஸோ பொதுவாக வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறதும் நம்ம சூழ்நிலை இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் வாட் ஐ ஃபீல் சொசைட்டியோட அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஆஸ் அ டாக்டராக வந்து ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது சொன்னால் இது தே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. பட் இதே வந்து என் ஹஸ்பண்ட் வந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னா அது வந்து பொதுவாக ஒரு லேடி வந்து ஃப்ரண்ட்டில் வரைச்சே நிறைய தடைக்கற்கள் சொசைட்டியில். இப்போ நம்ம அது வந்து பெண்கள் கிட்டேருந்துமே இருக்குது. எப்படி சமைக்காமல் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த சமயத்தில் என்னோட படிப்பை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் தோணும். பட் நான் சமைக்கல, வீட்டை பார்த்துக்கலங்கிறது தான் வந்து ஜென்ரலி பொதுவாக ஒரு பேச்சாக இருக்குது. பொதுவாக இது பண்ணிட்டு நீ அதையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் நம்ம வந்து இது எங்கள் அம்மா அப்பாவே இப்போ வந்து எப்படின்னா ஏம்மா நீ அதை சமைச்சிட்டு போகலன்றது கேள்வி வருது. ஸோ சொசைட்டியில் டெஃபினெட்லி அண்ட் எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் வைஸும் சரி, ஒரு 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 அகாடமி இப்போ இந்தியன் அகாடமியில் கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வர்றதோ எதுவுமே ஒரு இதில் வந்து லேடிஸ் ஹேஸ் காட் மோர் ஜென்ரல் டெண்டன்சி. அது லேடிஸான அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. அது ரொம்ப சட்டிலாக இருக்குது, வெளியில் தெரியறது இல்லை. பட் ஒரு லெவல் வரைக்கும் பீப்புள் அலோவ். பட் பியாண்ட் தட் வந்து டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வரணும். டேரெக்டாக வந்து நம்ம டேரக்டர்னோ இதுவோ உட்கார்றதுக்கு நிறையா இது இருக்குது. தே டோன்ட் அக்செப்ட் ஓப்பன்லி. நீ வேலை செய்ய எல்லாம் பண்ணிக்கோ, பட் அந்த ஒரு லிமிட்டோட அப்படிங்கிறதான் ஒரு கான்செப்ட் ஜென்ரலி. ஒரு தே கேனாட் டேக் இட். ஒரு ஃபாரின் போகிறாங்க, அவங்க தனியாக போகிறாங்கன்னா தனியாக வா, அது எப்படி அப்படின்னா we don't ask that question to a male. யாரும் போய் அவங்க கிட்ட அவங்ககிட்ட தனியாக போறியான்னு கேட்கறது இல்லை. பட் ஃபார் அ ஃபீமேல் ஐ திங்க் ஸ்டில் சொசைட்டி இஸ் தேர். அண்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லா லேடிஸ்க்கும் கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. 100% எங்கதுலேயே வந்து MBBS முடிச்சுட்டு எவ்வளவோ பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களோட டிகிரியை விட்டுட்டு 12th வரைக்கும் தே சப்போர்ட், MBBS வரைக்கும் தே சப்போர்ட். பட் PG முடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட வேலையை விட்டுட்டு தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. I don't think there is a much change. Maybe 10th நிறுத்த வச்சவங்க இப்போ வந்து காலேஜ் படிக்க வச்சு நிறுத்துறாங்களே தவிர, பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் we are achievers. லைஃப்பில் நிறையா விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட சஜஷன், உங்களோட ஐடியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? 2 விஷயம் தான். ஒன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட். பொதுவாக காலேஜ் வந்த உடனே வந்து நான் காலேஜ் வரைக்கும் இட் இஸ் தே வாண்ட் டு கெயின். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலி நம்ம நல்லா இருக்கோமா, பாய்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், அது வந்து இட் டேக்ஸ் அ ப்ரையாரிட்டி. அதுக்காக அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து அந்த மாமியார் அக்செப்ட் பண்ணுவோம். அந்த சம்வேர் வி லூஸ் அந்த சுய மரியாதையை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆல்வேஸ் ஹேவ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட்.
அதே மாதிரி சீக்கிரம் விட்டுடாதீங்க, தோல்வி அடைஞ்சிடாதீங்க. உடனே தற்கொலை பண்ணிக்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறதோ இல்லை உடஞ்சி உட்காந்துறதோ இல்லாமல் யூ ஷுட் கோ அஹெட். ஏன்னா அது இவங்க யாரோ ஒருத்தங்க சொன்ன கமெண்ட்னால நிறைய இப்போ வந்து சூசைட் முயற்சிகள் லேடிஸ் கிட்ட இருக்கு. மூணாவது, டோன்ட் கிவ் அவே யுவர் செல்ஃப் ஸோ ஈஸிலி. அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப சீக்கிரமா. பிகாஸ் வென் யூ ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு தப்பான வழிக்கு நம்ம போகிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸிலி. ஏன்னா இப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கிறத நீ அந்த அளவுக்கு ஈஸியாக யார்கிட்டயும் பணிஞ்சிருவியாங்கிறது வந்து இது பண்ணாமல் ஹோல்ட் ஆன் டு யுவர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்லவே. இது வந்து இந்த காலகட்டத்தில் வி நீட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் எவ்ரி வே. ஒன்று வந்து வி ஷுட், அப்போ தான் வந்து சொசைட்டி நம்மளை மதிக்கும். இது வந்து பர்சனலி எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம். டோன்ட் கிவ் அவே யுவர் செல்ஃப் ஸோ ஈஸிலி, மெயின்டைன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நலம் மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் டைரக்டர் மருத்துவர் நர்மதா அசோக் அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்வியூல பல விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைகள் வளர்ப்பு முறை, பெண்கள் கர்ப்ப காலத்துல எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில பேசுனதுக்கு தேங்க்யூ. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Mixed Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome friends, this is VIT Community Radio 90.8 and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma. Wake Up Now is a show in which we discuss about various social issues deep-rooted in our society, their causes, consequences, case studies, and their best probable solutions. In this episode, we are going to discuss about illiteracy. Literacy and the level of education are the basic indicators of the level of development achieved by a society. A spread of literacy is generally associated with important traits of modern civilization such as modernization, urbanization, industrialization, communication, and commerce. Literacy forms an important input in overall development of individuals, enabling them comprehend their social, political, and cultural environment better, respond to it appropriately. Higher level of education and literacy leads to a greater awareness and also contributes in improvement of economic and social conditions. It acts as a catalyst for social upliftment, enhancing the returns of investment made in almost every aspect of development effort, be it the population control, health, hygiene, environmental degradation control, employment of weaker sections of society. But in our country, there are still millions of children who do not have access to school. According to UNICEF, despite a major improvement in the literacy rate during the 1990s, the number of children who are not in school remains high. Gender disparities in the education persist. Far more girls than boys fail to complete primary school. As per Population Census of India 2011, the literacy rate of India has shown an improvement of almost 9%. It has gone up to 74.04% in 2011 from 65.38% in 2001, thus showing an increase of 9% in the last 10 years. It consists of male literacy rate 82.14% and female literacy rate is 65.46%. Kerala with 93.9% literacy rate is the top state in India. Lakshadweep and Mizoram are at the second and third position with the 92.3% and 91.06% literacy rate respectively. Bihar with 63.08% literacy rate is the last in terms of literacy rate in India. Now let's have a look on the various causes of illiteracy. Poverty plays a major role in illiteracy prevailing in the country. A huge portion of our population lies below the national poverty line, which indicates that they do not have access to the basic requirements of essential commodities, including food and water, for themselves or their families. If you do not even have a food to eat, how can you dream of going to a school? These families earn barely enough to feed their children a square meal a day. For them, education is a luxury they cannot afford.
Secondly, the huge population of country puts a lot of pressure on the educational resources of country. Child labor, child marriage, untouchability, and caste systems are the strong cause of large percentage of Indian children being denied even primary basic education. Child labor is rampant among poor families whose aim to increase their family income by sending out children to work from a very young age. Moreover, these children are forced into illegal early marriages and then saddled forever with responsibilities of managing a household family and work on their young shoulders before even gaining the maturity to full comprehend the meaning of any of them. Malnourished and overworked, they lead impoverished life, cut from the mainstream education and productive employment, remaining ignorant and resigned to their fate. Many children are denied entry into the schools on the ground of caste and social standing, the ones belonging to the lowest ranks being forced to live separately outside the main village. Such ruthless segregation of humanity and exploitation of innocent individuals warps the very soul of our society, apart from contributing to the national illiteracy. Furthermore, the gender biasing of the society is a significant contributor to the illiteracy in India and in many other countries. Since the ancient times, the male child has always been prodded into education, while the female child is expected to remain at home and assist in housework, sewing, and cooking. No need was seen to educate her in equal terms or encourage her to read. Instead, she was to be married off as soon as possible and looked upon as a burden. Not until the modern age had reformers hailed the education and empowerment of girl child as necessity to build constructive and balanced society. Till date, rural India has not completely succeeded in treating its daughters equally in terms of respect and education. Such abominable biases and beliefs have restricted the growth of literacy and sharply skewed the ratio of literate females to males in the country. Such a lopsided statistic in the nationwide education is bound to have a dramatically negative impact on society and productivity. A section of our society has been unable to move with times, owing to generations of being ensconced by religious dogma or orthodox family practices. They reject modern education as a threat to their beliefs and way of life. Consequently, the children of such households are also deprived of the opportunity to study in modern schools and free their minds of meaningless conventions and conservative ideologies. Men have made religion and tradition integral aspects of their being, but they lose their purpose if we allow them to constrain our liberties and blind our minds to the virtues of new learning, innovation, and discovery. Geographical conditions also contribute to the literacy rate. If a family lives in a remote location like deep within Himalayan forest or in the arid desert land of Thar, they are often cut off mainstream civilization and all convenient facilities of education. This is true especially in the case of wandering tribes like the Warlis of the West and the numerous forest communities residing at the foothills of the eastern Himalayas. These tribes often follow shifting cultivation, as a result of which they do not have any permanent dwelling place. Moreover, their culture and practices are so different from the mainstream that it is difficult to bring them in synchronization with modern society and provide them with similar kind of education. In addition to these factors, inadequate facilities, individual disabilities, attitude towards learning, immigration of educated individuals are also responsible for illiteracy. Now, let's have a look on the various steps taken in order to eradicate the illiteracy. The Sarva Shiksha Abhiyan, launched in the year 2001, was to ensure that all children in the age group of 6 to 14 years attend school and complete 8 years of schooling by 2010. District Primary Education Program, launched in the year 1994, has so far started more than 160,000 new schools, including almost 84,000 alternative schools. The National Literacy Mission, launched in the year 1988, aimed at attaining a literacy rate of 75% by the year 2007. Not only the government, but to eradicate the illiteracy, every literate citizen should also contribute in battling with the demon of illiteracy. Our motto should be, each one teach one, if we want to become a developed nation. Each one should teach one, if we want to become a superpower. Mahatma Gandhi once said, "Be the change you want to see in the world." So let us enlighten the world by bringing this change into our and everybody's life. In the next episode, we will be witnessing another social issue, analyzing its causes,
consequences, and the part we can play in its eradication from the society. This is Siddharth Verma, and you are listening to the program Wake Up Now, and this is VIT Community Radio. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து எப்படி எடுப்பீங்க? யோசித்து பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசித்து எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது வந்து எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் முடிவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவுனால மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கும். அடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்கிடுவாங்க இந்த முடிவில் இருந்து. ஒரு சில பேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின்வாங்குவாங்க. நீங்கள் வந்து எப்படி உடனே வந்து சரி நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன். மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால் வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசித்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றதை வந்து நம்மளுக்கு யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசுதான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான்.
அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லுங்க, 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசித்து நம்ம எடுத்தால் கூட ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டேயாவது கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டயாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்மது தான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க. நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கனாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னு யோசிக்கலாம். ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் இல்லை வரும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் தேன்மொழி, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். யோசிச்சு சில டைம் யோசிச்சு செய்வேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது சில நேரங்களில் அந்த முடிவுகள்லேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின்வாங்குவேன். இப்போ எடுத்த முடிவுகள் வந்து நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தால் கூட சில பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம். நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருனா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்பேன். அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுபடி செய்வேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுலேருந்து தான் ஒன்றா படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவள் சொல்லுவா இது கரெக்டு, இது மாதிரி செய்யி, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேறு யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்துருப்போம், எடுத்துட்டு அதுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் போராடுவீங்களா, இல்லை சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து? சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டேயும் அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டால் அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாமல் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசித்து மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவெடுக்கும் திறனை பற்றி வந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் வந்து தயங்கவே மாட்டேன், முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது வந்து ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அது விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவு எடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவு எடுக்கும்போது எதை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது,
இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்ல முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே வந்து நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ யோசித்து நம்ம என்ன தான் முடிவு எடுத்தால் கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவர் ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் வந்து ஒரு எப்போவுமே வந்து பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக வந்து இதில் தேவை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டயும் நம்ம வந்து கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோண்டித்தனமாக முடிவு எடுத்து நம்மளே சொல்கிறது வந்து அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் வந்து பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% வந்து ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து போய்ட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பெரியவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன், மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. ஆனால் அது வந்து ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களே பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் வந்து எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட அந்த முடிவை கடைசியாக ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவில் வந்து பின்வாங்கணும்னா உடனே பின்வாங்கங்களா, எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் வந்து சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேற ஒரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமானதும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசித்து எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? எதனால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க.
நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட இது விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுக்கு 2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த இது மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க? முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க அதுக்காக. நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா போராடுவீங்களா? அதுக்காக இல்லை உடனே சரி ஓகே பின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா உடனே பின் வாங்கிடுவோம். சில நேரத்தில் நம்ம ஒரு சில முடிவுகளை ரொம்ப யோசிச்சு எடுத்தால் கூட யார்கிட்டயே அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யார்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவெடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூர்ல இருந்து பேசுகிறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களை அந்த விஷயத்தை பற்றி நான் எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலே அது ஒரு முடிவு எடுக்கணும்னாலையும் அதை நானும் என்னுடைய சார்பில் நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டு முதல்ல வந்துடுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு ஓரலாக ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அது ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம், சில விஷயம் மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அது எல்லாமே எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை, பர்சனல் விஷயத்தை, சில விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும். பர்சனலாக ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவராக 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்க கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின் வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின் வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின் வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை டிலே பண்ணி தான் நான் பின் வாங்குவேன். எடுத்த உடனே பின் வாங்க மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணமோ பின் வாங்கும்போது அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின் வாங்குவேன். நீங்கள் உங்களுடைய முடிவு எடுத்தால் யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதன் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் பர்சனலாக நம்மளுக்கும் சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்கவும் முடியாது. அது அவங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் சுயமாக தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவெடு விஷயங்களை பற்றி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை 1-4 முறை அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதை சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறையா நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற
வந்து இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்குது. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே வந்து ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து வேலையின் சுமை வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் வந்து மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்று அரிதாகி வரும் நட்பண்புகள்ல யாரும் எளிதில் பெற முடியாத நட்பண்பு ஒன்று இருக்குன்னா அது பொறுமை என்கிற நட்பண்பு தான். ஒருவர் தனது அனுபவ அறிவினால பல நட்பண்புகளை பெறுகிறார். அந்த நட்பண்புகளை திரட்டி பார்த்தா அவை அனைத்துமே பொறுமை என்கிற ஒரு சொல்லில அடங்கும். வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான பண்புதான் பொறுமை. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டும் என நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது மண்ணுக்குள்ள தன்னை மறைத்துக் கொள்ளுது. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், காத்திருக்கிறோம். அது மெல்ல முளைக்கும், இலைகளை விடும், தண்டுகள் பெரிதாகும், கிளைகள் உருவாகும், பூக்கள் உருவாகும், கடைசியில கனியை தருது. இந்த பயணம் மிகவும் நீளமானது. ஒரு விதை விதைக்கப்படுவதற்கும் அது மறுபடியும் கண்ணிக்குள்ள விதையாய் நம் கையில வருவதற்கும் இடைப்பட்ட காலம் பெரிது. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது தர கனியோ ரொம்ப இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியா சாத்தியமாவதில்லை. நதிகளை எடுத்துக்கோங்க, அதனுடைய பாதையில வசந்தங்களையும் துயரங்களையும் சந்திக்கும். அருவிகள்ல விழும், தடைகள்ல எழும், மௌனமாய் அழும். ஆனாலும் அதன் லட்சியத்தை கடைசியில நிறைவேற்றிக் கொள்ளும். அதுவரை அதன் பயணம் பொறுமையாய் நடந்து கொண்டே இருக்கும். பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை நோக்கி நடை போட துவங்கும். அதற்கு உதாரணமாக சீனாவில் மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊத்துவாங்க. பருவங்கள் போகும், ஆனா மரக்கன்று வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளர மாட்டேன்னு அடம் பிடித்து அப்படியே நிற்கும். முழுசாய் 4 வருடங்கள் அம்மரக்கன்று அப்படியே இருக்கும். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுபவரும் பொறுமையுடன் அதை பராமரிக்கணும். ஆனா அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடன்னு வளர்ந்துரும். ஒரே ஆண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியா இருந்த செடி எப்படி 5வது ஆண்டுல மட்டும் விஸ்வரூப வளர்ச்சி எட்டுது? ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுளின் படைப்பு என்றோ நீங்க பெயரிட்டு கொள்ளுங்க. முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்கள் பூமியில் நன்றாக இறங்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது. 5வது ஆண்டுல நான் 80 அடி உயரமா வளர போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை, முழு மூச்சாய் நான் என்னை தயார்படுத்தி கொள்றேன்னு 5வது ஆண்டுல அது நல்ல வளர்ச்சியை அடையும். அப்போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடன்னு வளர்ந்து விழுந்திராம அடித்தளத்தை வலுவாக்கி கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. தண்ணீரின் ஆழம் தெரியாம குதிப்பதோ
மலையின் ஆழம் தெரியாமல் ஏறுறது எல்லாமே ஆபத்துல தான் முடியும். பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடு தான். அதுவே வாழ்வோட அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். ஒரு செயலை எடுத்து பாதியிலே பொறுமையை கழற்றி விட்டு விடுபவர்கள் வெற்றியோட பதக்கங்களை அணிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், ஆனா பொறுமையை முத்துகளை தர முடியும். அப்படிதாங்க பொறுமை இழந்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிறிதளவில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. லாபமும் ஒரு அளவுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தொழில வளர்ந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி செய்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமையை இழந்து ஆத்திரப்பட்டு இன்னும் லாபம் வேணும்னு வேற ஒரு தொழிலை ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பொறுமை இழந்து இருந்ததையும் இழந்தாரு. ஆனா பொறுமையா இருந்திருந்தா, கடின உழைப்போடும் பொறுமையோடும் முதலில் ஈடுபட்ட தொழிலையே இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். அதனால நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றி தருவது பொறுமையே. பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதே வள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறுகிறார். நிறையுடைமை அதாவது வாழ்க்கையில் மன நிறைவுடன் சான்றாண்மையுடன் வாழ வேண்டுமென்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதுவே பிறரால் போற்றி ஒழுகப்படும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. It's time to pick some words in glossary box with Miss Ahitya and VIT Community Radio 90.8. Glide, to move lightly and effortlessly across a surface. Synonym of the word glide is cast, slide, and the antonym of the word glide is sink, dip. And to use it in a sentence format, the boat glided across the calm waters of the lake. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे. बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी. चाहे जहर का हाला, पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक. वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. பாட்டி, நேற்று பார்க் போகலான்னு சொன்னீங்க, ஆனால் கூட்டிகிட்டு போகாமல் ஏமாத்திட்டீங்க. போங்க பாட்டி, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். கோச்சிக்காதடா, வா நம்ம இப்போவே போகலாம். அப்படியே செல்வனையும் பாட்டி கூப்பிட்டேன்னு கூப்பிடு. நீதான் பாட்டி பெஸ்ட்டு. இதோ இப்போவே போகிறேன். இன்னைக்கு ஷட் டவுன்னு நியூஸில் சொன்னாங்கப்பா. அதனால வரப்போ மறக்காம யூபிஎஸ்ல ஓடுற ஃபேனு லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு. இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாங்க போவோம். அண்ணா
பாட்டி சொன்ன மாதிரி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த. ஆஃப் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளு, வா நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். செல்வா, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பார்க் போகிற அவசரத்தில் மறந்துட்டேன். இப்ப சாரி கேட்டு என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு பூரா கரண்ட் இல்லாம நம்ம தான் அவதிப்பட போறோம். இது போலதான் முந்த நேத்து குளிச்சுட்டு குழாய மூடாம வந்துட்ட. அதனால எவ்வளோ தண்ணி வீணா போச்சு தெரியுமா? உன்னை பார்த்து தானே செல்வியும் வளர்றா. அவளுக்கு நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தானப்பா. மின்சாரத்தையும் தண்ணியையும் வீணாக்க கூடாது, சரியா? சரி பாட்டி, இனிமே நான் கவனமா இருக்கேன். நல்லதுப்பா. ஆற்றலை சேமிக்க பழகுவோம், சிறப்புடன் வாழ்வோம். Exchange of ideas. If I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address? In order to understand the celestial object, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. Research says that there might have been life on Mars. Hello, Vellore. Welcome to today's episode of Exchange of Ideas. Today we have students from VIT student chapter called SEDS VIT. SEDS VIT stands for Students for the Exploration and Development of Space VIT, and it is the headquarters of SEDS India. The chapter mainly deals with promoting astronomy and space studies to student bodies. At the same time, they do various projects like satellite launches, and they teach school kids about space and general awareness about science. Today's panel, we have with us today Karthik, Sai Akshay, Madhu, Shreyas and Dheeraj, and I will be a moderator for today. My name is Aditya. Our show today is called Star Stuff, and it is a tribute to the anniversary of two historic events which happened in the past. The show is a tribute to Yuri Gagarin, who was the first person to go to space, and he was a Russian cosmonaut who was on board the Vostok 1, and he was launched into space on 12th April 1961, and this marks his 54th anniversary from him going to space. He was not only the first person to go to space, but he was also the first person to complete one revolution around the Earth, that is one orbit around the Earth. The second historic event which we would like to talk about is the Apollo 13 mishap, which NASA calls its most successful failure. They say that because the Apollo 13 was actually a mission to send astronauts to the moon, and midway what happened was the oxygen cylinders blew up, and that jeopardized the lives of all these astronauts on board. Yet the astronauts managed to maneuver the spacecraft back to the Earth, and they managed to come back into the Earth alive. So this happened on 11th April 1970, and this is the 45th anniversary of that mishap. The show today is called Star Stuff. So how many of you know what stars are? Have you ever been curious about what a star is? How many of you have looked up at the night sky, towards the evening, or maybe even right now? Do you see one star, two star, or do you see thousands of stars? Well, there are millions and millions of stars in the universe, and our Earth is just one tiny planet amongst the whole system in the universe. Man has always been interested by the night sky and the origin of the universe. So there have been many unanswered questions like how was the universe made, what is our fate, and is there life elsewhere on the universe? All these type of questions, sparked the curiosity in the man to learn more, and he wanted to know more. So astronomy has been in the human system and curiosity for thousands of years, and there are still several questions yet to be unanswered which we're looking for the answers. Today's show we will mainly focus on whether there is life elsewhere in the universe, the possibilities of life, and in this technological era, is space studies important or even relevant as of today? So yeah, over to Madhu. Madhu, what is our position in the universe? What else is with us in space? We've always wondered how the universe works. Let's get into some basic details. What is astronomy? Astronomy is a branch of science which deals with celestial objects in space and the physical universe as a whole. Earth is a part of our solar system. Now, how would you define a solar system? A solar system is a collection of planets that moves in orbits around a star like our sun, together with asteroids, meteoroids, and comets. So what are these other space rocks that I just described? An asteroid is a small rock that orbits the sun, and they range in size from as small as an orange to as big as a football field. That is up to 600 kilometers in diameter. They are found after Mars and before Jupiter in something called an asteroid belt.
A meteorite becomes a meteor as it falls into Earth's atmosphere, and a comet it consists of a nucleus of ice and dust. When it nears a sun, a tail of gas and dust particles point away from the sun. I got most of what you said, but if I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address to find us? Okay, let's start from right here in Vellore. Now let's get a little bigger. Tamil Nadu. And a little bigger. India. So, India is our position in the world. Now let's get a little bigger. The Earth itself in our solar system. The solar system is a part of our Milky Way. The Milky Way can be found in the local group, which is a collection of galaxies. The local group can be found in the Virgo supercluster, and this Virgo supercluster itself is a part of our observable universe. Thank you so much for that, Madhu. The Earth is the only planet in our solar system that we know of that supports life. We are always curious to know whether there's life elsewhere. So, are we alone in this universe? Shreyas, what is your take on this? Aditya, I want to tell you one thing. We are extremely unique. We are very unique in this universe, one might say. But actually, the number of unanswered questions are almost mocking us. You see, 4.6 billion years ago, the Earth was formed. And almost a billion years later, we had the first signs of life. And we are supposed to be intelligent. But how do we know that we are intelligent in the cosmic scale? We also very well assume that what makes life is organics, oxygen. But do we have another life to compare with? Okay, let me give you an example. If everything that ever existed in the universe was red in color, would there be a concept called color at all? Would there be any other color apart red to even talk about? Similarly, we need some form of life other than ours to compare with, to find out what we actually are. And this is why we have this dire need, this unquenchable thirst of wanting to find life elsewhere. Not someone to set up a trade system with, but any life, microbes, unicellular organisms. This is not for anything but to understand us. But what is the probability of life elsewhere? We've seen NASA and ESA send many probes to space to detect for other forms of life. Is it worth investigating and investing on? What is your take on this? Absolutely. We have spent so much to find life on other planets, to understand a lot about the origin of our life itself. It will help us in so many ways. And the probability is, in our solar system, we have a planet like Earth, and a planet like this with such conditions. Finding a planet just like this in other systems is very much possible with the right temperature, with the right qualities that are needed to get life. In our solar system itself, research says that there might have been life on Mars millions of years ago. And several moons such as Titan, Europa, all have the ability to harbor life. It is definitely something we should research on more. Thank you so much for that, Shreyas. Galileo Galilei was one of the first few people to use a telescope and discover objects in the night sky. So he discovered 4 Galilean moons of Jupiter, namely Ganymede, Europa, Callisto and Io. And since then, we have seen a dramatic improvement in technology and in terms of equipment which we have today. So with this gradual improvement in technology, we have got a better understanding of space. So how has this technology impacted our daily understanding of space, and what is the future of space with the technology which we have? Over to Dheeraj. Aditya, yeah, it's a very, very interesting topic to say something upon. Like you said, Galileo saw his 4 moons of Jupiter almost 400 years ago. But right now, we live in a day where we have the Hubble Space Telescope, which keeps on orbiting the Earth. Now, in times of Galileo, he could not see beyond the 4 moons of Jupiter. But today, the Hubble Space Telescope can photograph deep space galaxies, and our knowledge base about what space is and what universe is composed of has increased manyfold. Well, people say that necessity is the mother of invention. I personally differ from this opinion. I believe that we humans thrive on new experiences, and what we have always done since the beginning of human civilization is try to create newer and newer things. Engineering and technology is a field which always keeps on progressing. If we track down the progress of engineering and technology in the past decade or past 100 years or past 200 years, we will notice that we are progressing at a rate we cannot even fathom. Now, let me give you a simple example.
India played its semi-final match with Australia in the Cricket World Cup a few days ago. Almost everybody watched it. Thanks to the communication satellites we have. Can we imagine a world without communication satellites? Can you even begin to imagine that a cricket match is going on and you can't view it live? Advancements in space technology have changed our lives tremendously. The disaster management satellites we have saved thousands of lives. The agricultural satellites help farmers. We know where minerals are. We know the movements of clouds. We know what's going around Earth because of satellites. Such is the kind of advancement we have made. And now, as we advance further, newer and newer prospects about space technology are coming to forth. Let's take space tourism for example. As if all the hotshot destinations around the world were not enough, humans now want to go to space for tourism, and it's an amazing field. We are now talking about privatization of space, giving out the domains of space research and space flights to private individuals. It's like the domain of space is being personalized, it's being modular, according to the needs of an average man. I would like to discuss a very important, a very new concept called space burial. Now the time comes when we have so much population, we are almost 7 billion people, and most of us after we pass away usually end up in cemeteries or in incineration centers. Now what happens is the disposal of human beings after their death becomes a space consuming phenomenon. So what we do is, after a person has passed away, his remains, the ashes, are put in a small capsule. Thousands of capsules are put in the rocket and it's shot into space. Now since it has the velocity, it keeps on going and going and going into the endless universe. So this is one of the most efficient methods of disposing of something. So when we are talking about technological advancements, we are looking at newer and newer prospects like this. Thanks for your inputs, Dheeraj. We will be taking a short break now. Please stay tuned for more. Exchange of ideas. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Now back to our topic. Our societies have been molded by space, and our mythologies and a lot of religions have revolved around space and sciences and various other things. Even in our Hindu mythology, there have been references made to various stars and celestial phenomena happening and stuff like that. So how have our societies been molded by space? Karthik, what are your views on this? Thousands of years ago, when man was still a hunter, a forager, in jungles across the world, there were frontiers everywhere. We were bound only by the earth, the sea and the sky. We looked up at the night sky, at those stars, at those galaxies that were up there for us. Our mythologies, our society has been molded by these planets, these stars that humanity has viewed over the ages. To start with, almost every civilization that we know wanted to connect itself with the stars, the night sky. There has been a constant longing, a constant curiosity to find our own existence, fill in a space within the universe. Mythologies are born out of this. Let's say for a start, the Greek mythology, which gave us many of our constellations, especially the zodiac signs, ranging from Aries to Sagittarius and Taurus and all those. These were basically constellations, that's a collection of stars which signify some kind of story behind it. There have been, then astrology was born out of these kinds of stories. We all believe that we are born in a zodiac sign which affects our character, the way we talk, the way we behave to other people. So society, as we know, has been molded by astronomy by a large extent. Even for every civilization now, so let's come to India. Almost every event has occurred at some specific positions of stars in the night sky, some specific point in ancient history. Various astronomical phenomena have been connected to various events. To start with, Halley's Comet appearance in the 9th century
has been documented in a painting, a old British painting called the Bayeux Tapestry, in which it has been shown that what the people then believed. Appearance of a comet in the night sky was thought to be a bad omen, and something that would brought death, destruction, plague, and coincidentally its appearance was followed by the Battle of Hastings, where William the Conqueror lost the battle. So yeah, pretty much astronomy, even over the ages, the astrology gave way to astronomy as people started to differentiate between myths and actual science. The geocentric theory that the Earth is the center of the universe and every star, every planet rotates around us was falsified by Nicholas Copernicus, who said that sun is in the center of our universe. Various observations led to the conclusion that Earth is round, not flat as many believe. There is no edge to Earth. Earth is limitless. And over time, space technology as we know has come into existence. It has revolutionized our daily lives. Basic amenities, as Dheeraj said, satellites work around their positioning around the orbit of Earth using positions of stars. So astronomy has invariably, even if indirectly, touched our daily life and molded the way the society we know it. I can't agree more with you, Karthik. Now, we've seen astronomy as a very useful tool which unifies many walks of life, religion, sciences, technology, culture, and various other things. What are your takes on this, Aksha? Thank you, Aditya. Astronomy is a really old science. So now, like Karthik said, all ancient cultures have looked up at the sky and wondered about what they were seeing there. In fact, throughout history, astronomy has been the cornerstone of the technological progress made by humans. In fact, if you ask me, progress in astronomy is synonymous to progress of the whole human species as a whole. The reason I am saying that is because it unifies all the knowledge that humans have. It unifies all the sciences that exist. I know that astronomy is basically the study of celestial objects. In order to understand these celestial objects, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. We need mathematics, we need physics, we need chemistry, we need geology, we need to know navigational sciences, we need engineering, we need computer science. I think we need all, kind of sciences that we can probably think of. For example, say we're trying to understand a neutron star. So we need chemistry first of all to understand what it is made of. We need physics to understand how it rotates and how it emanates radio waves. We need radiography to analyze the radio waves that come from it and understand what it means. So not only all this, astronomy gives us a sense of our past, it gives us a sense of our present and of our future. Not only that, it offers us a chance to understand our place in this whole universe. So I guess that's why astronomy is very important. So would you agree astronomy is for everyone? Astronomy doesn't discriminate and it loves everyone equally? No, not at all. It does not discriminate. It's for everyone. In fact, astronomy is like understanding yourself. It's the path to understanding yourself. It's the path to know yourself. Thank you for sharing your views. We will take a short break yet again. Please stay tuned for more. Exchange of ideas. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it. So she asked me to change it. Else she will change me. Oh poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Just before the break, we stated that astronomy is for everyone and most of us agreed upon this fact. Yet, astronomy is neglected in most schools and curriculums across India. So, what do you guys think? Should astronomy be introduced into our daily school curriculum? Will it be beneficial? Yes or no? Or what do you guys think? In my opinion, astronomy is a humbling and character-building experience. Perhaps no better demonstration of the fact that we all are equally curious irrespective of who we are.
School kids are basically tomorrow's citizens. They are make tomorrow's generation. So it underscores our responsibility to deal more with these kinds of subject and to preserve and cherish the wonders of the night sky. Our planet is one of its kind, and if we intend to settle later on other planets, are we capable of visiting other planets? Yes, but are we capable of settling in other planets? Not yet. So this underscores the fact that we need to know more about the skies. We need to know more that goes into astronomy or into space sciences. So this kind of temperament, this kind of curiosity should be inculcated in the school kids, even among us or even within families, which will later on lead them to develop the curiosity, the urge to know more, the urge to find stuff, the urge to explore the depths of science, depths of their imaginations, to come up with new technologies. Various space technologies as we know it have resulted out of wild imaginations. A simple science fiction movie like Star Trek, which was about space exploration, about various civilizations coming together, working in a peaceful universe, had many technologies that we today take for granted. For a start, touchscreen phones or satellite technologies were put in those TV series way before, even before a simple thing like telephone or even color TV were common in our country. Yeah, that was very well put, Karthik. Well, I got to say something about this. I think astronomy is something common that connects every single person on this earth. Whether I'm in India or I'm in the USA or I'm in any other country in the world, I look up and I see the sky. I see the same stars, I see the same moon, and I see the same sun. So whether or not I belong to a country, a particular country, or my race, or anything else that defines me as a person, sky, space, and astronomy is the only common thing that connects the entire mankind. That's why I believe astronomy should be learned by everyone since the beginning itself. One more thing, almost every single one of us has been curious about space or about sky at some point in our life. I remember as a child, I used to go up to my terrace, look up and keep looking at the stars. And I used to wonder what those stars are, what does sky consist of. And that's why I started learning more and more about astronomy. And now we have come to a point of time where we have started talking about sustainable development. We have started talking about renewable and new or alternative sources of energy. We also fear that minerals on Earth and the energy resources on Earth might soon start exhausting. We have an emerging technology called the asteroid mining, wherein we plan to go land on an asteroid and dig out its minerals and extract them back to Earth so that we can use them on Earth. So when we are talking about such a new and fascinating field of technology like asteroid mining, why not prepare our students, why not prepare the younger generation for something like this starting now? And that's why I very firmly believe that astronomy should be taught to young students from school level itself. Even I believe that the space in general should be included in the curriculum of students from as early as say 5th standard. Imagine if the concepts of astronomy had not reached a small young boy in Rameshwaram, who today is one of India's most famous space enthusiasts, none other than Dr. Abdul Kalam, because it is very important that the students get this kind of exposure, because you have no idea what these young minds can come up with, and it's very essential to ignite them with the possibilities of what can be found out there, or space exploration in general. I agree too. We're calling this age as the space age, and if this is really the space age, then space studies have become more relevant than ever. So we should be really introducing them at a very young age to all the students. Not only does it, encourage a multidisciplinary approach to understanding the universe, but it also helps to build a scientific temper. It helps in removing all these myths and wrong notions that people have about natural phenomenon, like, the solar eclipse. It's really very funny how almost all cultures have very wrong, misconceptions about what actually causes the eclipse. So studying astronomy from a very small age will help them to understand the universe in the correct way. They'll have a more scientific approach to understanding the universe. That is why I think it is very important to have it in school.
So all of us can conclude that we want astronomy in daily curriculum. Yeah, astronomy is definitely required in a daily curriculum, but other than the fact that it boosts the scientific temperament, creates a curiosity in young minds. But other than that, as I stated before, it also brings about a specific kind of connection, as many of us have stated before. It's something, astronomy is something that transcends boundaries of race, religion, caste, or whatever that might be. It has a very good example of that is International Space Station, which the consortium of various organizations coming together to explore space, to know more about science, to know how various life forms grow in space, how something as simple as sponge or as something as simple as a fire burning will change in conditions of zero gravity. The space, as we know, is something which is not the final frontier as many call it. It's the next frontier. There might be many frontiers after that. The fact that it has transcended very great boundaries is given the fact that two Cold War enemies came together and built the International Space Station, that is US and Russia. And so it underscores the fact that we humans have to take astronomy into our daily life, accept its humbleness, take it forward. Thank you for the discussion. Now, quick recap of everything which we did. We started off with what objects are there in space, along with our position in the solar system and the universe as a whole. Then we spoke about the possibilities of life in outer space, followed by technology in space and various practices which might be coming forward in the near future, like asteroid mining and stuff like that. And then we also spoke about astronomy and how it molded our society, and how our society formed, as with astronomy as a reagent. And we also spoke about astronomy unifying all areas of study and many walks of life. Apart from all of this, our position in the universe, our size in the universe is almost negligible. Carl Sagan said we are a speck of dust in a speck of dust. So hence we are really, really small, and no matter how big your problems may seem to be, on the cosmic scale, they aren't really that big. And this astronomy gives us the notion for us to think. And the beauty of the human mind is everyone has their own universe of thoughts. So there are multiple universes in our universe, and our mind is a universe of its own. And astronomy gives us the time to think about our role in the universe, our significance, and various other things. We are very, 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 very lucky to be where we are today. And we are all made of star stuff. Hence our show is called Star Stuff. Science provides us the opportunity to reintrospect into ourselves and our problems, which may be temporary and insignificant, but we should be glad for where we are, because the possibility of life and us getting formed as an individual is very, very low. A famous interstellar quote is, man was born on the earth, but was never meant to die on the earth. We have various other options ahead in the future, and astronomy and space sciences is the way forward. We had with us today on the panel Madhu, Sayaksha, Karthik, Dheeraj and Shreyas, and me, Aditya, the moderator. Signing off, Nandri, Dhanyavad and thank you. Thanks for tuning into VIT Community Radio 90.8 FM. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. ये जवानी है दीवानी, हाँ मेरी रानी, रुक जाओ रानी, देख जरा पीछे मुड़ के, चली कहाँ ऐसे उड़ के, हा हा. Oi Chintu, are you taking bath or recording some song inside, huh? Mintu, can't you read "Do not disturb" outside the bathroom? I am just worried about the water you are wasting inside. Remember, save water, save life. Okay, I'm coming out. Go green. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பலாம் கடையே வாங்கிட்டு போவியே, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏண்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலை வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்க
பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Dear listeners, I welcome you all to this informative show, Noble Lectures, and I am Dr. S. Balakrishnan. Today, I am going to narrate the scientific facts about earthquake and its consequences. You will be wondering at the end of the lecture that storing water will also induce earthquake. Yes, impoundment of water can trigger massive and highly destructive earthquakes. These interesting observations of scientists raise many questions on our understanding about our own mother planet. Yes, let us get into the technical details of this lecture on reservoir-induced earthquakes. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. In order to understand about the peculiar phenomenon of earthquake, it is really necessary to learn about the structure of Earth and its interior. Technically, Earth's surface and its interior is known as lithosphere. Since Earth has different layers of solid, liquid, and semi-solid states of matter, the structure of Earth is called as lithosphere. Litho means stone in Greek and sphere means layers. From our school textbooks, we have learnt that Earth's surface has 3 different layers and they are known as crust, mantle, and core. The topmost layer is the crust, which is further divided into continental crust and oceanic crust. The crust occupies less than 1% of Earth's volume. Crust is a very thin layer of Earth. If you assume Earth as an apple, then skin of the apple can be thought of a crust. Earth has probably always had some form of ballastic crust, but the age of the oldest oceanic crust today is only about 20 million years. In contrast, the bulk of the continental crust is much older. The next layer is mantle, which runs through many kilometers deep into the earth. After that, core of the earth begins, where there is no sharp distinction between mantle and core. While many solid elements are present in the mantle, core contains elements in the form of liquid. Mantle has plate-like structure which float around the semi-fluid core. The plates adjust themselves in order to release the stress upon them, and hence surface of the earth feel that shaking, which is known as earthquake. Earthquake is the result of sudden release of energy in the earth crust that creates seismic waves. Earthquake is also known as quake, tremor, and tumbler. The seismicity, seismicism, or seismic activity of an area refers to the frequency, type, and size of the earthquake experienced over a period of time. Earthquakes are measured using observations from seismometers. The moment magnitude is the most common scale on which earthquakes larger than approximately 5 are reported for the entire globe. The more numerous earthquakes smaller than magnitude 5 reported by national seismological observatories are measured mostly on the local magnitude scale, also referred to as Richter scale. These two scales are numerically similar over the range of validity. Magnitude 3 or lower earthquakes are mostly hard to notice or weak, whereas magnitude 7 and over potentially cause serious damage over larger areas depending on their depth. The largest earthquake in history times have been magnitude slightly over the 9, although there is no limit to the possible magnitude.
The most recent larger earthquake of magnitude 9 or larger was 9.0 magnitude earthquake in Japan held in the year 2011, and it was the largest Japanese earthquake since records began. The intensity of shaking is measured on the modified Mercalli scale. The shallower an earthquake, the more damage to structure it causes, all else being equal. At the Earth's surface, earthquakes manifest themselves by shaking and sometimes displacement of the ground. When the epicenter of a large earthquake is located offshore, the seabed may be displaced sufficiently to cause a tsunami. Yes, earthquake can create a tsunami and also landslides, occasionally volcanic activity. In its most general sense, the word earthquake is used to describe any seismic event, whether natural or caused by humans, that generate seismic waves. Earthquakes are caused mostly by rupture of geological faults, but also by other events such as volcanic activity, landslides, mine blasts, and nuclear tests. An earthquake's point of initial rupture is called its focus or hypocenter. The epicenter is the point at ground level directly above the hypocenter. Right. When can the earthquake occur naturally? Tectonic earthquakes occur anywhere in the earth where there is no sufficient stored elastic strain energy to drive fracture propagation along a fault plane. The sides of a fault move past each other smoothly and seismically only if there are no irregularities along the fault surface that increase the frictional resistance. Most fault surfaces do have such roughness, and this leads to a form of stick-slip behavior. Once the fault has locked, continued relative motion between the plates leading to increasing stress and therefore stored strain energy in the volume around the fault surface. This continues until the stress has risen sufficiently to break through the asperity, suddenly allowing sliding over the locked portion of the fault, releasing the stored energy. This energy is released as a combination of radiated elastic strain seismic waves, frictional heating of the fault surface, and cracking of the rock, thus causing an earthquake. This process of gradual buildup of strain and stress, punctured by occasional sudden earthquake failure, is referred to as elastic rebound theory. It is estimated that only 10% or less of an earthquake's total energy is radiated as seismic energy. Most of the earthquake's energy is used to power the earthquake fracture ground or is converted into heat generated by friction. Therefore, earthquakes lower the Earth's available elastic potential energy and raise its temperature, though these changes are negligible compared to the convective flow of heat out from the Earth's deep interior. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. That's fine. How to measure and locate earthquake? Earthquakes can be recorded by seismometers up to great distance because seismic waves travel through the whole Earth's interior. The absolute magnitude of a quake is conventionally reported by number of moment magnitude scale, whereas the felt magnitude is represented using the modified Mercalli intensity scale. Every tremor produces different types of seismic waves which travel through rock with different velocities. Based on that, there are three types of waves. One is longitudinal or P waves. The second one is transverse or S waves. The third one is surface or Rayleigh and Love waves. Propagation velocity of the seismic waves ranges from approximately 3 km per second up to 13 km per second, depending upon the density and elasticity of the medium. In the Earth's interior, the shock or P waves travel much faster than S waves. The difference in travel time from the epicenter to the observatory are a measure of the distance and can be used to image both sources of quakes and structure within the Earth. Also, the depth of the hypocenter can be computed roughly. In a solid rock, P waves travel at about 6 to 7 km per second. The velocity increases within the deep mantle to 13 km per second. As a consequence, the first waves of a distant earthquake arrive at an observatory via the Earth's mantle. On an average, the kilometer distance to the earthquake is the number of seconds between P wave and S wave times 8. Slight derivations are caused by inhomogeneity
rough surface, and other things. By such analysis of seismograms, Earth's core was located by Benno Gutenberg in the year 1913. So far so good. How the storing of water can induce seismicity? Yes, the core of the star is about reservoir-induced seismic activity. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. While most earthquakes are caused by the movement of Earth's tectonic plates, human activity can also produce earthquakes. 4 main activities contribute to this phenomenon: storing of large amount of water behind a dam, drilling and injecting liquid into wells, and by coaling mine and oil drilling. Until recently, the most powerful earthquake attributed to dam activity happened in Western India in the year 1967. 3 years after builders completed the Konya Dam, a 6.5 magnitude earthquake hit the area and killing nearly 200 people. What happened in that area? The area between Konya and Varna dams in the vicinity of Shivaji Sagar and Vasant Sagar reservoirs is unique for its ongoing high level of seismic activity. The seismicity at Konya has close correlation with filling cycles of Konya reservoir. In the year 1967, Konya event in the watershed of Krishna River in Maharashtra state is a classic example of earthquake activity triggered by a reservoir. The world's most confirmed reservoir-induced earthquake was triggered by Konya Dam. In that event, nearly 200 people were killed in the magnitude of 6.5 tremor. Another example is the Narmada Valley. Indian seismologists have noted an increase in seismic activity in Narmada Valley over the past 20 years, which may be linked to reservoir impoundment. In the Narmada Valley, a series of tremors were felt soon after the completion of the Sukta Dam. A strong earthquake hit the Narmada Valley on May 22nd in the year 1997, killing around 50 people and injuring 1,000 people in the city of Jabalpur in the state of Madhya Pradesh. The epicenter of this magnitude is 6, and it is believed to be happened because of storing of water. The recent earthquake has focused attention on seismic risks faced by the large dams planned for Narmada Valley and on the risk of reservoir-induced earthquakes. The phenomenon of dam-triggered earthquake is known as reservoir-induced seismicity. It is not well understood, but basically what happened is the following. When a dam is built and the reservoir is filled with water, the amount of pressure exerted on the earth in that area changes dramatically. When the water level of a reservoir is raised, pressure on the underlying ground increases. When the water level is lowered, the pressure decreases. This fluctuation can stress the delicate balance between tectonic plates beneath the surface and possibly causing them to shift. Another factor is the water itself. When the water pressure increases, more of it is forced into the ground, filling cracks and crevices. All of this water pressure can expand those cracks and even create new tiny ones in the rock. What is more is that as the water sinks deeper, it can act as sort of lubricant for rock plates and that create a friction. This lubrication can cause those plates to slip over each other. In the case of earthquake, it is difficult to prove beyond a doubt that culprit was a dam. It is just so hard to know exactly what is going on beneath Earth's surface with so many factors at work. One thing we don't know is that a dam cannot cause earthquake all by itself. The risk factors, especially unstable fault line, have to be there already. With the right conditions in the place, though a dam can trigger the event earlier than would have happened naturally, perhaps even increase its magnitude. Seismologists have published a list of about 100 cases of reservoir-induced seismic activity throughout the world. These cases show that after the completion of a dam, the reservoir area experienced earthquakes of micro-level magnitude. Dense seismic networks have increased the detection potential and increased the number of cases cited as instances of reservoir-induced seismic activity. The earthquake that the Indian peninsula has so far experienced may not be attributed to dams. Construction of dams should be done in such a way as to withstand anticipated seismic activity, and minor stress and adjustments are inevitable. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals.
What is the conclusion one can arrive from these observations? The conclusion is the following. Although scientists understand the general mechanism that induce seismic events, they are unable to accurately predict the magnitude or occurrence of these earthquakes due to insufficient information about the natural rock system and lack of validated predictive models at specific energy development sites. The mechanisms of reservoir-induced seismicity are not sufficiently well understood to predict accurately which dams will induce which type of earthquake. Most of the strongest cases of reservoir-induced seismicity have been observed for dams over 100 meters high, but dams just half this height are also believed to have induced quakes. Reservoirs filling can increase the frequency of earthquakes in areas of already high seismic activity and also cause earthquake to happen in areas previously thought to be seismically inactive. Though there are instances of connecting earthquake and water storing, detailed analysis is mandatory to arrive at any final conclusion. At the same time, we cannot rule out this recorded incidence of reservoir-induced seismicity. I conclude this lecture by stating that Mother Earth is not only beautiful but also hides many secrets. Let us prize her beauty and learn her secrets. Thank you. Dear listeners, in today's Nobel Lecture, we listened to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another Noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello there people, welcome to VIT Community Radio 90.8 FM. We bring to you a new edition of the show, The Ramblings of a Physicist. I'm Kabir. And this is Panda. Hi there Kabir. It's a pleasure joining you for this particular episode. I was intrigued by the previous edition of the series. Honestly speaking, today I am brain dead and this seems like the right place to psych me up. So, what have you got in store for me today? Alright then, let me put forward an argument for you. People generally argue, when did human race really start progressing? When did it actually start evolving? I'm not talking about biological evolution, but evolution of a magnitude wherein the entire mental schematic of the human brain had to be upgraded. Constantly bootstrapping on itself. That's the evolution we are talking about. Kabir, can it even be boiled down to one particular instance? I got an interesting question. What kind of evolution are we talking about? What links humankind in physics? It is not a passive connection. Physics touches you every day, unknowingly and quietly, while it is there just as your shadow is. Silent, but it is there. It is there to make you walk. It is there to give you energy. It is there even when you have stopped having a physical form. Well, here's something interesting. You want a physicist to speak at your funeral. You want the physicist to talk to your grieving family about the conservation of energy. Really? So they will understand that your energy has not died. You want the physicist to remind your sobbing mother about the first law of thermodynamics. No energy gets created in the universe, and none is destroyed. You want your mother to know that all your energy, every vibration, every beat of the heart, every wave of every particle that was a beloved child remains with her in this world. You want the physicist to tell your weeping father that amid energies of the cosmos, you gave as good as you got. That is interesting, you know. People might smile at the way we are talking about death, but at one point you'd hope that the physicist would step down from the pulpit and walk to your broken-hearted spouse, sitting there in the pew, telling him that all the photons that ever bounced off your face, all the particles whose path were interrupted by your smile, by the touch of your hair, hundreds of trillions of particles have raced off like children, their ways forever changed by you. Beautiful. And as your widow rocks in the arms of a loving family,
May the physicist let her know that all the photons that bounced from you were gathered in the particle detectors that are our eyes. That those photons created within her constellations of electromagnetically charged neurons whose energy will go on forever. The physicist will remind the congregation of how much of all energy is given off as heat. There may be a few fanning themselves with their programs as he says it, and he will tell them that the warmth that flowed through you in life is still here, still part of all that we are, even as we who mourn continue the heat of our own lives. I'm sorry if people listening in the audience take us to be callous because of the way we are talking about the dead, but honestly, you'll want the physicist to explain to those who loved you that they need not have faith. Indeed, they should not have faith. Let them know they can measure, that scientists have precisely measured the conservation of energy and found it to be accurate, verifiable, and consistent across space and time. You can hope your family will examine the evidence and satisfy themselves that science is sound and that they will be comforted to know that your energy is still around. According to the law of conservation of energy, not a bit of you is gone. You are just less orderly. This is amazing. We have evolved. You, me, Panda, and all the listeners, we have evolved. Evolved because we can now comprehend that physics is no longer about scientific discovery or laws of motions and gravitations. It's about epiphany, the moment of realization. It's beautiful. Physics is. That is the reason why I feel re-energized talking about it. Well, physics, what is physics but a more evolved form of self-discovery now? Indeed, that is what physics is all about. So Panda, thank you for coming in today. It was quite an experience having you here in the studio. Signing off now, this is Kabir. And this is Panda. For VIT Community Radio 90.8 FM. Tune in. Zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage,
Latika? Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa,
I'm leaving. Betty! Hello! Hello! Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj! Police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 எவிடேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழின் தொன்மை பற்றி வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் ரோஜா, சரஸ்வதி, சிவரஞ்சனி, அல்மாஸ், ஷீனா கௌசர், சுப்ரியா, கதீஜா மற்றும் ஜான்சி. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க அக்கா. எபினேசர் பள்ளி மாணவிகளான நம்ம விஐடி பல்கலைக்கழகத்துல வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். சரி, நீங்களும் என் கூடவே வந்துட்டீங்களா? நாங்க இல்லாம எப்படி அக்கா? இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? பேஷ் பேஷ், தொடங்கலாமே. தன்னடக்கம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தன்னடக்கம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தான தங்கம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. இன்றைக்கு நம்ம தமிழ் மொழியின் சிறப்புகளை பாட போறோம். கதை கேளு, கதை கேளு, தமிழ் மொழியின் கதை கேளு. சுவையாக நான் சொல்வேன், அதை இப்போ நீ கேளு. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. உலகில் உள்ள மொழிகளிலே தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியாம். தமிழ் உள்ள இனிமை போல எதுவும் இங்கே நமக்கு இல்லை. அப்படின்னா என்ன அக்கா? ஊரு கதை உலகத்தெல்லாம் பேசுறியா? அது கூட உனக்கு தெரியலையா? தொன்மை என்றால் பழமை. நம் தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதனால் தொன்மை மொழி என சொல்கிறோம். காலத்து முன்னால உண்டான மொழியே தமிழ் மொழி. பல ஆயிரம் ஆண்டு போனாலும் இப்போது புது மொழியா இருப்பதும் தமிழ் மொழி. அது எப்படி அக்கா உங்களுக்கு மட்டும் தெரியும்? இது உலகத்துக்கே தெரியும். இது கூட உனக்கு தெரியாதா? அதுதான் எப்படி அக்கா? சொல்கிறேன் கேளு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பூமிக்கு அடியில கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க அக்கா? பழனி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் கிடைத்தது. அந்த பொருட்கள் எல்லாம் ஆணியால் எழுதப்பட்டது. ஆணியால் எழுதப்பட்டதுன்னா என்னது அக்கா? திருவள்ளுவர் திருக்குறளை எழுத்தாணி கொண்டு எழுதினார்ல, அந்த மாதிரி. இப்போ புரியுதா நம்ம மொழியின் தொன்மையை? நல்லாவே புரியுது அக்கா. அது மட்டுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்னும் உயர்ந்த கருத்தை சொன்னது நம் தமிழ் மொழி. ஆண்டான் அடிமை
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது காந்திஜி பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவி ஏ ரோஜா. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மகாத்மா காந்தியடிகள். அன்பு, மனிதநேயம், அகிம்சை, தியாகம், வாய்மை பேசுதல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் காந்தியடிகள். தேச தந்தை என எல்லோராலும் அழைக்கப்படுபவர். இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து போற்றும் தலைவராக விளங்கிய காந்தியடிகள் வாழ்க்கை இளைய தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869 ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் கரம்சந்த் காந்தி, தாய் புத்திலிபாய் அம்மையார் ஆகும். தாயிடம் இருந்து இறை நம்பிக்கையையும் அன்பு செலுத்துவதையும் கற்றுக்கொண்டார். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஒரு சராசரி மாணவராக திகழ்ந்த காந்தியடிகள் பின்னர் இங்கிலாந்து நாடு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்தார். காந்தியடிகள் தனது 12ஆம் வயதில் கஸ்தூரிபாய் அம்மையாரை மணந்தார். 19ஆம் வயதில் மனைவியை பிரிந்து வழக்கறிஞர் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றார். பட்டம் பெற்ற காந்தியடிகள் இந்தியா திரும்பினார். மும்பையில் 2 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர் பின் தென்னாப்பிரிக்கா சென்று பணியாற்றினார். காந்தியடிகள் தன் இளங்காலத்தை பெரும்பாலும் தென்னாப்பிரிக்காவிலேயே கழித்தார் என்பதே உண்மை. 1893ஆம் ஆண்டு முதல் 1914ஆம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் பணி செய்து வந்தார். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிராக நிறவெறி கொள்கை நிலவி வந்தது. அதனை கண்டு காந்தியடிகளின் நெஞ்சம் கொதித்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். காந்தியடிகள் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் காந்தியடிகளை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். ஆங்கிலேய அரசோ காந்தியடிகளை பலவாறு துன்பத்திற்குள்ளாக்கியது. 1914ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடும் துணிவு கொண்டார். பால கங்காதர திலகரின் மறைவுக்கு பின் இந்திய சுதந்திர வீரர்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் திலகரை போன்று தீவிரவாத முறைகளை கையாளாமல் அகிம்சை வழியை பின்பற்றினார் காந்தியடிகள். மிதவாத போராட்டத்தை நடத்தி வந்த கோபாலகிருஷ்ண கோகலேயத்தை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் காந்தியடிகள். ரவுலட் சட்டம், அடக்குமுறை போன்ற ஆங்கிலேய சட்டங்களை காந்தியடிகள் தன்னுடைய அகிம்சை வழியிலும் வாய்மை வழியிலும் எதிர்த்தார். ஆங்கிலேயரை எதிர்த்த அதே வழியில் இந்தியாவில் நிலவி வந்த மத வேறுபாடு, தீண்டாமை, பெண் அடிமைத்தனம் போன்றவற்றையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் காந்தியடிகள். சுதேசி இயக்கத்தை ஆதரிக்கும் பொருட்டு கதர் ஆடையையே உடுத்தி வந்தார் காந்தியடிகள். நலிவுறுத்தியிருந்த இந்திய கைத்தொழில்களை காக்கவும் கிராம முன்னேற்றத்தையும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வந்தவர் காந்தியடிகள். இந்தியாவின் ஏழைகள் வாழ்வில் வளமை ஏற்படும் வரை தனக்கு அரையாடை போதும் என்று இடுப்பில் மட்டுமே ஆடை அணிந்து வந்தவர் காந்தியடிகள். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டார் காந்தியடிகள். 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதே ஆண்டில் ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் உப்பின் மீதான வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் ஆங்கிலேயரை இந்தியாவை விட்டு வெளியேற வலியுறுத்திய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முதல் கூட்டத்தை தொடங்கினார். இந்தியாவிற்கு விடுதலை வழங்கும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை என்று சுதந்திர வீரர்கள் நாடெங்கும் முழங்கினர். இத்தகைய அகிம்சை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகளே. காந்தியடிகளின் உறுதியை பார்த்த ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு விடுதலை தர முன் வந்தது. இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்னேற்றத்துக்கு உழைத்த அந்த மகாத்மா 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தம் தாயகத்திற்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த அந்த மகாத்மா இறந்த தினம் இன்று தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்தியடிகள் மறைந்தாலும் அவரின் புகழ் உலகம் முழுவதும் மனம் வீசி வருகிறது என்பதை நம்மால் மறக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் கவிதை வாசிக்க வருகிறார் எபினேசர் நடுநிலைப் பள்ளி மாணவி ப. சரஸ்வதி. அனைவருக்கும் வணக்கம். கவிதை. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வஞ்சலை பேய்கள் என்பார் அந்த குலத்தில் என்பார் இந்த முகட்டில் என்பார் துஞ்சுவது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் சிப்பாயை கண்டு அஞ்சு வானூர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார் துப்பாக்கி
துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிவான். அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்தெழுந்து நிற்பான். எப்பொழுதும் கை கட்டுவான், இவன் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பான். நெஞ்சு பொறுக்குதிலையே, இது நினைந்து நினைந்திடனும் வெறுப்புதிலையே. 5 தலை பாம்பென்பான் அப்பன், 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடும். பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். நெஞ்சு பொறுக்குதிலையே, இதை நினைந்து நினைந்திடனும் வெறுப்புதிலையே. நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி எம் கவிதா. முன்னுரை. இந்தியாவில் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நேருவும் குழந்தைகளும். பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும்போது தம் கவலை அனைத்தும் மறந்து விடுவார். கொண்டாடும் விதம். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஒற்றுமையுடன் நாட்டை பேணிக் காக்க வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் ஆ. சிவரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தமிழகம் வந்த தவ புதல்வர்கள் ஒருவர் நம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் அயராத உழைப்பினால் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் கலாம் அவர்கள். இந்தியாவை முழு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற தனியாத ஆவல் கொண்ட தேசப்பற்றால் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜெய்னுலாப்தீன், தாய் பெயர் ஆஷியம்மா. கலாம் அவர்கள் ஆரம்ப கல்வி உயர்நிலை பள்ளியில் வரை ராமேஸ்வரத்தில் கற்றார். சென்னையில் பொறியியல் படிப்பை முடித்தார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையும் இந்திய நாட்டின் வளர்ச்சியும் பற்றியும் லட்சியம் கொண்டார். கலாம் துவக்கத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு நந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் போது செயற்கைக்கோளை வானில் ஏவுகணையை உருவாக்கும் பணியில் சிறந்து விளங்கினார். விண்வெளி துறையில் அணு ஆராய்ச்சியிடம் இடம் மாறி அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் கலாம். அப்துல் கலாம் அவர்களின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. டாக்டர் பிரேம் ராயின் விஞ்ஞானி விருது, ஓர் பிரகாஷ் சானின் விருது, பத்ம விபூஷன் விருது, தேசிய விருது, இந்திரா காந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். இது தவிர பல்கலைக்கழகம் அவர்களின் சிறப்பு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1998ஆம் ஆண்டு கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் மிக சிறந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தார். 27/7/2002ஆம் ஆண்டு பாரத நாட்டின் 12வது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் பதவியேற்றார். அயராத உழைப்பும் தியாகமும் சுறுசுறுப்பும் எளிமையும் இன்னும் பல நற்குணங்களை கொண்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் உலக அரங்கில் இன்னுருந்த பல திட்டங்களை கூறி அதை செயல்படுத்தும் முனைந்து வருகிறார். மாணவர்களை இந்நாட்டின் வருங்கால தூண்கள் என்பதை உணர்ந்து இளைய தலைமுறைக்கு பல உபதேசங்களை கூறி வருகிறார். கலாம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கானவை என்பதை சிறிதும் ஐயமில்லை. கலாம் அவர்களோடு நாமும் கைகோத்து நம் தேசத்தை ஒரு முழு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சிறப்பு உரை ஆங்கிலத்தில் வழங்க வருகிறார் ஏ. அபினேஸ்ரீ. I wish to give a short speech
about my favorite leader, Dr. APJ Kalam, our former president of India. He was such a great person. Was born on 15th October at island town of Rameshwaram. His parents were Jainulafuddin and Ashiyamma. He was a simple and a pious man. He served as a lecturer in university at the last days. Till the end of his life, he followed the principles of his father and lived as one of the common men. On 27th July, he had slept in the arms of God. Thank you for giving me this nice opportunity. Let's all use our opportunities and not wait for the favors and make his dream to fulfill. Thank you. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவிகள் ஆர் சுப்ரியா மற்றும் ஏ ஷீனா கௌசர். வணக்கம். எபினேசர் பள்ளி மாணவிகள் 8ஆம் வகுப்பு ஆர் சுப்ரியா, ஏ ஹீனா கௌசர். நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு, தமிழகத்து நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்து நடனமாகும் கதகளியாமே, அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமாம், இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம், இசைகள் பல நடன பல நிறைந்த எங்கள் நாடு, கங்கை கரையோரத்திலே கோதுமை விளையும் நாடு, காவிரி கரையோரத்திலே நெல் விளையும் நாடு, உணவு உடை பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு, காஞ்சிப்பட்டு காசிப்பட்டு கண்ணை கவரும் நாடு, இமய முதல் குமரி வரை ஒன்று கூடும் நாடு, இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எங்களது நாடு, நிறைந்த வளத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் எங்கள் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு. நன்றி, வணக்கம். பறவைகள் பற்றிய சிறப்பு உரையாடல் வழங்குபவர்கள் எம் விக்னேஷ், ஹச் முஜுபர், ஏ ரோஜா. இன்னைக்கு நாம பறவையை பத்தி பேச வந்துள்ளோம். டாக்டர் சலீம் அலி கானும் பறவை மனிதர் அவர் எழுதின நூல் தான் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அப்படியா? நான் முதல்ல போய் நெட்ல போட்டு பார்க்கறேன்ப்பா. ஒரு டைம் சொல்ல அதனோட பேரை. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அதில் அவர் பல பறவைகள் பற்றி புதிய தகவல்களை அளித்துள்ளார். இன்று பறவை இனம் வேகமாக அழிந்து வருவது, அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. பறவைகளால் தான் காடு உருவானது. எப்படிப்பா காடு உருவாச்சு? ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகளை பறவைகள் எடுத்து சென்று, அதாவது உண்பதற்கு எடுத்து செல்லும் வழியில் அதனை போட்டு விட்டது. அதுதான் காடாக உருவானது. இதற்கு மாஸ்டர் பாலினேட்டர், சீட் கேரியர்ஸ் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. நாம் வீணாக பேசி நேரத்தை செலவிடுவதை விட பறவைகளை உற்று நோக்கி அதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்று நாம் கைபேசியை அதிகமாக உபயோகிக்கிறோம். அதனால் வரும் கதிர்வீச்சினால் பறவை இனம் காணாமல் போகின்றது. பறவை என்றால் சுதந்திரம் என்று பொருள். நாமும் பறவைகள் போல எங்கும் பறந்து நாம் அறிவை வளர்த்து கொள்வோம். ஒரு சில இனிமையான பறவைகள் தகவல் பற்றி கூற விரும்புகிறேன். ஹார்ன்பில், இதன் தமிழ் பெயர் இருவாயன். இவை காடுகளில் உயரமான தேக்கு மரங்களில் ஒரு பொந்தில் வாழும். இவை வெளியில் செல்லும் போது இதன் வாயில் களிமண்களை எடுத்து அந்த கூண்டினை பூசிவிட்டு செல்லும். அப்படி என்றால் அந்த கூண்டில் உள்ள குஞ்சுகள் எப்படி உண்ணும்? எப்படி அது வாழும்? எப்படி சுவாசிக்கும்? அதன் வீட்டில் ஜன்னல் என்று சிறு ஓட்டை உள்ளது. அதில் உணவை நேரத்திற்கு நேரம் தருகிறது. அதனால் அவை அதிலும் காற்றை சுவாசிக்கிறது. அப்படி என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று கூறுங்களேன். ஆமாம், இவை எப்பொழுதுதான் ஒரு நாள் வெளியே
அதன் குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வெளியே வரும். அது இப்ப மாலை ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு செல்லும் இல்லையா? அப்போ அது எந்த இன்னொரு பறவையும் பார்த்து விடாதா? அது அவை வெளியே இருக்கும், கூண்டின் அருகிலேயே இருக்கும். எல்லா பறவைகளும் சென்று விட்ட பின் காலை ஒரு சுற்றி வந்த பிறகுதான் அந்த களிமண்களை உடைத்து விட்டு கூண்டிற்குள் செல்லும். உனக்கு மிக்க நன்றி. எனக்கு இப்பொழுதுதான் பறவைகள் பற்றியும் அவற்றின் விளக்கங்களை பற்றியும் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. நீங்களும் பறவைகளை பற்றி நேரத்தை வீணாக்காமல் பறவைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு செலவே ஆகாது. ஆமாம் ஆமாம், இவ்வளவு எளிமையாக சொன்னாயே, இதற்கு போய் எப்படி செலவாகும்? நான் சில பறவைகளை சேகரித்துள்ளேன். சரி சொல் பார்ப்போம். பள்ளியின் அருகில் சேவல் ஒன்றை பார்த்தேன். அதன் தலையில் சிவப்பு நிற கொண்டையும் உடம்பில் கருப்பு நிறமும் வால் பகுதியில் பச்சை நிறமும் காணப்பட்டது. அதன் அழகு மிகவும் கூர்மையானது. அது அரிசி தானிய வகைகளை உண்ணும். இவை சண்டையிட்டு விளையாடப்படுகிறது. நீ மிகவும் கவனமாக சேகரித்துள்ளாய். அதனுடைய சிறிய சிறிய வேலைகளையும் மிக கவனமாக சேகரித்துள்ளாய். இதனை போன்றே நானும் ஒவ்வொரு பறவையாக சேகரிக்க போகிறேன். நான் இன்று வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் வெள்ளை கொக்கு ஒன்று பார்த்தேன். அது வெள்ளை நிறத்திலும் காணப்பட்டது. நிலத்தில், குளத்தில், ஏரியில் ஆகிய நீர்நிலைகளில் காணப்படும். அதன் அழகு மிகவும் நீளமான கூர்மையாகவும் காணப்பட்டது. அது மீன் போல நீர்வாழ் உயிரினத்தை உண்ணும். நீயும் மிக அருமையாக சேகரித்துள்ளாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு பறவையின் விளக்கங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இப்பொழுதுதான் அதன் பொருள் எனக்கு புரிகிறது. நானும் இனிமேல் சேகரிப்பேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். நீங்களும் இனிமேல் நேரத்தை வீணே கழிக்காமல் பறவைகளை பற்றி சேகரிக்கலாம். அடுத்த நீங்கள் டாக்டர் சலீம் அலியாகவும் ஆகலாம். நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காமராஜர் பற்றிய உரை வழங்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ஏ கதீஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவர். ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்த உத்தமர். பிறப்பும் இளமையும் 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்றை கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்ற வீரர் இவர். இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறர்க்கெனவே வாழ்ந்தார். தான் முதல்வராய் பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காத காரணத்தை கேட்டார். அந்த சிறுவனோ, பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது, மாடு மேய்த்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை தைத்தது. பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்ற வண்ணம் பிறந்தது. உடனே தமிழகத்தில் சென்று பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார். இதுவே மதிய உணவு திட்டமாகும். தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டார். அதனால் காமராஜரை படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர். ஏழை செல்வந்தர் பாகுபாடு நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பள்ளிக்கூடங்களில் சீருடை திட்டத்தை ஏற்படுத்தினார். முதல்வர் பதவியில் இருந்த போதும் காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார். அவருடைய இறுதி காலம் வரை வாடகை வீட்டில் தான் வசித்தார். அவர் விட்டு போன சொத்துக்கள் 2 சட்டை வேட்டிகள் மட்டும் சொற்பனமே. காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமாக அக்டோபர் 2ஆம் நாள் ஆகும். அதனால் காந்தி பிறந்த தினம் காமராஜர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி.
ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல கழுதை ஒண்ணு நிறைய பொதி மூட்டைகளை சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தது. அந்த கழுதைக்கு பின்னாலேயே கழுதையோடைய எஜமானரும் அவர் வளர்க்கும் நாயும் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது எஜமானருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்ணி புல்தரைய பார்த்ததும் கழுதி அங்க மேய விட்டு மரத்தோட நிழலுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அப்போ கழுதை அங்கிருந்த புல்லையெல்லாம் நல்லா சாப்பிட்டது. ஆனா பாவம், நாய்க்கு தான் சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அதுக்கு ரொம்ப பசியாவும் இருந்தது. பொறுத்து பார்த்த நாய் கடைசியா வேற வழி தெரியாம கழுதைய பார்த்து, நண்பனே, என்னால பசிய தாங்க முடியல, ரொம்ப பசிக்குது, எஜமானரும் நல்லா தூங்குறாரு, கொஞ்சம் கீழே படு, நான் உன் பொதியில இருந்து கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துக்கிறேன்னு கெஞ்சி கேட்டதாம். ஆனா அந்த கழுதை கொஞ்சம் கூட நாயோட கெஞ்சல மதிக்கவே இல்ல. அது மட்டும் ஜாலியா புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தது. நாயும் விடாம கெஞ்சி கேட்டுச்சான். நாயோட தொந்தரவை தாங்க முடியாத கழுதை, அட என்னப்பா அவசரம், எஜமானர் எழுந்திருக்கட்டும், அவர் சாப்பிடும்போது உனக்கும் தானே கொடுப்பாருன்னு கழுதை சொல்லிச்சான். வேற வழி இல்லாம நாய் சோர்ந்து போய் படுத்துக்குச்சான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஓநாய் கழுதைய பார்த்த உடனே பாய வந்துச்சு. கழுதை உடனே பயத்துல அலறி, நண்பா சீக்கிரம் ஓடி வந்து என்ன காப்பாத்துன்னு நாய பார்த்து கத்துச்சான். படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காத நாயும், ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு, எஜமானர் எழுந்த உடனே உன்னை கட்டாயம் காப்பாத்துவாருன்னு சொல்லிச்சான். கழுதை நாய்க்கு உதவி செய்யாமல் தான் செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நாம மத்தவங்களுக்கு உதவினாதான் மத்தவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो फ्रेंड्स, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और यह है आपका सबसे चहीता शो लर्निंग जर्मन और मैं हूं आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी. Ich bin Shravya Karra. जी भाई, ये शो ही है लर्निंग जर्मन. वो हार्टली वेलकम क्या था हिमांशु? हाँ. Herzlich willkommen. Herzlich willkommen. Zoo learning German. Zoo learning German. So heartily welcome to learning German. Heartily welcome to learning German. तो Herzlich चलो. willkommen. हाँ. Heartily welcome. Herzlich willkommen. Heartily welcome. अब वेलकम के मोड से भी आगे बढ़ते हैं. हाँ, तो आज हम क्या करेंगे? आज भी हम कुछ रेगुलर चीजें ही सीखेंगे, यानी कि रेगुलर कॉन्वर्सेशंस में हम जो बातें करते हैं. तो चलो. तो मतलब हम कर रहे हैं अभी प्रैक्टिस. यस. हम अपने जीवीपी का 3rd मॉड्यूल के रंगों में घुस रहे हैं, जो है रंगों में घुस रहे हैं जो है प्रैक्टिस. जो है प्रैक्टिस. तो आज सबसे पहले थोड़े बहुत वर्ड्स आपको सिखा दूं मैं. सबसे पहले कि एटीएम को हम क्या बोलते हैं? हम बोलते हैं उसको गेल्ड ऑटोमैट. और वेंडिंग मशीन को हम बोलते हैं ऑटोमैट. नॉर्मली कोई मशीन होती है, यानी कोई यंत्र होता है, हम उसको जर्मन में बोलते हैं ऑटोमैट. और अगर जो यंत्र पैसा मैन्युफैक्चर करता है, यानी कि अभी पैसा मैन्युफैक्चरिंग मशीन से आपको कहीं मिलेगा नहीं, यानी कि आपको पैसा मिलता है उस मशीन से.
तो वो क्या है? एटीएम, एनी टाइम मनी, यानी कि गेल्ड ऑटोमेट। तो अगर मशीन खराब हो गई तो हम क्या बोलेंगे हिमांशु उसको? पता नहीं। पता नहीं, ठीक है। कपूत। कपूत एक वर्ब है जिसको हम बोलते हैं कि अगर खराब हो जाना मतलब कपूत। तो ये बोल सकते कि देयर गेल्ड ऑटोमेट इज कपूत, मतलब दी एटीएम मशीन इज डैमेज्ड। अच्छा चलिए ठीक है, तो फिर अगर मैं बोलूं वी गेट्स मतलब हाउ आर यू? नहीं, How हाउ do आर you यू मतलब बेसिकली बोलते हैं हाउस गोइंग, ऐसे बोलते हैं हाउस गोइंग, जैसे अपन पूछते हैं ना हाउस गोइंग, बेसिकली इसका मतलब ये होता है। और इसलिए अपन बोल देते कि हाउ आर यू इसी में सिमिलर है, तुम कैसे भी स्टार्ट करो तो बात सेम ही है। तो इस केस में वी गेट्स मतलब हाउस गोइंग, हाउ आर यू, ये सब चीज़ें। तो चलिए फिर अब जैसे कि बोले वू सेंड दाइने किंडर वेयर आर योर चिल्ड्रन। अच्छा ठीक है, यहाँ पे हम एक एग्जाम्पल ले रहे हैं, या फिर स्टेशन पे यहाँ पे दो लोग बातें कर रहे हैं तो वो बात कर रहे हैं ऐसे। तो वो जिन दाइना किंडर मतलब वो मतलब वेयर, जिन मतलब आर, दाइने मतलब यूअर, किंडर मतलब चिल्ड्रन। मायने किंडर सिंध डोट, डोट मतलब देयर, तो मेरे बच्चे यहाँ पर हैं, तो मायने किंडर सिंध डोट। डोट हमने आज एक नया वर्ड जाना, डोट मतलब देयर। ओके। माइने शोन राल्फ इज जेन। माइन मतलब माई, शोन मतलब सन, राल्फ उसका नाम है, इस्ट इज जेन मतलब 10। सो जेन जहरा आल्टे, जहरा मतलब ईयर, ओके, आल्ट मतलब ओल्ड। गुड, तो मतलब गुड। तो वी ऑल्ट इज डाइने टॉक्टर, हाउ ऑल्ट मतलब ऑल्ट, इस्ट मतलब इज, डाइने मतलब योर, टॉक्टर मतलब डॉटर। सो का रिप्लाई होगा माइने टॉक्टर इज एल्फ जारे आल्ट। सो माई डॉटर इज एल्फ यानी कि 11 years old। ठीक है, तो अभी मैं बोलूंगी कि सागमाल बास इस दास देन, मतलब साग माल, माल का मतलब पता नहीं, साग होता है टेल, वाज इस मतलब व्हाट इज, दास देन मतलब दैट देन, व्हाट इज दैट देन। सो टेल मी व्हाट इज दैट देन। ओके, आह दास इज दाइन कैमल मतलब दैट इज, दाइन मतलब योर, कामिल मतलब कैमल। ओके, इस बच्चे के पास एक कैमल भी है, बड़ा टॉय होगा वो, टॉय। बड़ा इंटरेस्टिंग है यार, मतलब कैमल टॉयज भी मिलते हैं यार। तुम किससे खेलती थी बचपन में? गुड़ियों से ही खेलती होगी तुम तो। याद नहीं है। तुम खेलती भी थी? याद नहीं है, बोला ना। अरे नो कमेंट्स। नहीं खेलती थी? नो कमेंट्स। तो इतना क्यों, ऐसे क्यों? मुझे याद नहीं है भाई कुछ भी, कि मैं खेलती थी या नहीं खेलती थी, क्या करती थी, बचपन था तो। हाँ, लॉस मतलब लेट्स गो, दास टैक्सी वार्ते, द टैक्सी वेटिंग। लॉस मतलब लेट गो भी होता है, जैसे तुम फ्रोजन का गाना सुनोगी ना, लेट इट गो। तो उस केस में मैंने उसका जर्मन का सॉन्ग देखा था, तो उसमें था लॉस था, तो मुझे आज पता पड़ा उस लॉस का मतलब होता है लेट्स गो। तो हमने डॉट जाना देयर, शोन जाना यानी कि सन, डॉक्टर यानी कि डॉटर, किंडर यानी कि चिल्ड्रन, वी गेट्स मतलब हाउ आर यू, और साग माल मतलब टेल मी। ओके, साग माल हिंदी में माल किसी और को बोलते हैं, और साग माल मतलब टेल मी, ठीक है। जर्मन में साग माल मतलब टेल मी। तो बहुत अच्छा था यार जो भी था। अभी एक और कॉन्वर्सेशन लेते हैं आपको एग्जाम्पल के लिए बताने के लिए, कि दो लोग एक फहर कार्टन के पास हैं। फहर कार्टन मतलब टिकट देने वाली मशीन, रेलवे स्टेशन में। अभी एक आदमी दूसरे आदमी से पूछ रहा है, इज देयर फहरे कार्टन ऑटोमेट कपूत, यानी इज देयर इज दी फेयर कार्टन ऑटोमेट ट्रैवल टिकट मशीन कपूत मतलब डैमेज्ड। तो दूसरा आदमी क्या बोलता है, दा कॉम्ट काइन गेल्ड, देयर इज नो मनी कमिंग। भाई पागल है क्या ये बंदा, टिकट मशीन से पैसा क्यों आएगा। सो दा कॉम्ट देयर कम्स काइन गेल्ड, नो मनी। सो दूसरा आदमी क्या बोलेगा, दास इज काइन गेल्ड ऑटोमेट, दास इज दैट इज काइन नो गेल्ड ऑटोमेट मनी वेंडिंग मशीन, देयर गेल्ड ऑटोमेट इज दॉर्थ, द गेल्ड ऑटोमेट दी मनी वेल्डिंग मशीन यानी कि दी एटीएम इज दॉर्थ यानी कि देयर गेल्ड ऑटोमेट इज कपूत, द मशीन इज डैमेज्ड, देयर गेल्ड ऑटोमेट इज कपूत,
the ATM is damaged. So das ist kein Geldautomat, मतलब that is no money machine, यानी मनी मशीन एटीएम बोल दो ना सीधा. हाँ, वो अभी ये बंदा बेचारा टिकट मशीन को एटीएम समझ रहा था और उससे उसको पैसा चाहिए, तो पैसा कहाँ से मिलेगा उसको, यानी एटीएम तो वहाँ थी और ये यहाँ खड़ा था. तो ये था एक कॉन्वर्जेशन. तो इससे हमने क्या सीखा कि टिकट वेंडिंग मशीन को हम बोलते हैं Verkarten ऑटोमैट और एटीएम को बोलते हैं गेल्ड ऑटोमैट, और डैमेज्ड को बोलते हैं कपूत, और डॉर्ट मतलब देर, काइन मतलब नो, कॉम्थ मतलब कम. ठीक है, तो अगर तुम मुझे कम बोलती हो तो मैं तुम्हें ज़रूर बोलूँगा हार्टली वेलकम. तो हर्जिलिश विलकॉमन और हर्जिलिश विलकॉमन श्राव्या. तो ठीक है श्राव्या, अब मुझे बताओ एक्सक्यूज़ मी बोलना है तो मैं कैसे बोलूँगा? वेयर इज़ ही हुंग? पार्डन मी या एक्सक्यूज मी, हमने ये इसको हमने पहले भी डिस्कस किया हुआ है कि वेयर इज़ ही हुंग. तो अगर मैं किससे पूछना चाहूँ वेयर इज़ ही हुंग इज दास आइन गेल्ड ऑटोमैट, यानी कि मैं एक्सक्यूज़ मी, क्या वो गेल्ड ऑटोमैट है? मतलब कि क्या वो एटीएम है? तुम बोलोगी, अगर तुम नेगेटिव हो तो तुम बोलोगी नहीं मतलब 9, अगर तुम पॉजिटिव हो तुम तो बोलोगी या मतलब जा, JA जा. तो वो वहाँ पे मेरा पॉजिटिव और नेगेटिव होने में क्या फर्क है? वो अगर मशीन वहाँ पे गेल्ड ऑटोमैट हो, वहाँ पे एटीएम हो तो हाँ बोलूंगी, वरना नहीं तो बोलूंगी. हाँ तुमने बिल्कुल सही बोला एकदम. वो तो मैंने ऐसे ही बस यूँ बोला था क्योंकि थोड़ा मतलब जैसे मैं बोलता हूँ मॉड्यूलेशन देना पड़ता है. हाँ, मस्ती मजाक. ठीक है भाई, तो बहुत हो गया गेल्ड ऑटोमैट एंड ऑल. तो ये बहुत अच्छा सीखा है आज. डॉट मतलब देयर, और हर्जिलिश विलकॉमन हार्टली वेलकम, डॉक्टर मतलब डॉटर, कपूत मतलब डैमेज्ड, और ऐसे हम सिचुएशंस लेके हम डायलॉग सीखते हैं ना, तो क्या हो जाता है कि दिमाग में रह जाता है. हम देखो अभी हम बोलते हैं ना कि जब विजुअल पावर इज मच मोर पावरफुल दैन लिसनिंग. जब हम कुछ सुनते हैं हम उतना कुछ ध्यान नहीं देते, बट कुछ देखते हैं हमें वो तुरंत याद रहता है. तो इसलिए हमें बचपन में मल्टीमीडिया रूम्स करके दिखाया जाता था. तो वैसे ही जब तुम ऐसे बस ऐसे टेक्स्ट बुक में जो ऐसा रहता है ऐसे सीखते हो, कुछ मज़ा नहीं आता, तुम्हें इतना जल्दी याद नहीं रहता. बट जब तुम उसको किसी एग्जाम्पल से रिलेट करते हो, किसी हर रोज रियल लाइफ एग्जाम्पल से रिलेट करते हो, तो वो चीज़ और अच्छे से याद रह जाती. तो हम ऐसे और एग्जाम्पल्स आपको और भी लाएंगे, और हाँ ऐसे एग्जाम्पल्स डिस्कस करेंगे ताकि हम भी जल्दी सीख जाएं, आप भी जल्दी सीख जाएं, और हाँ हम सब जर्मन बहुत अच्छी तरह बोलने लगे. तो आगे कहाँ जाएंगे हम? आगे हम यहीं पे ही रहेंगे. हाँ, और मतलब कौन सा एग्जाम्पल लेंगे मेरा मतलब ठीक है. तो मतलब जैसे कि दा कॉम्ट काइन साफ्ट. दा कॉम्ट काइन साफ्ट, साफ्ट मतलब जूस. सो उसका मतलब है कि द जूस इज नॉट कमिंग. इस्ट दर सॉफ्ट ऑटोमाट कपूट. इस्ट मतलब इज, देयर सॉफ्ट ऑटोमाट मतलब जूस मशीन, कपूत डैमेज्ड. सो अगर मैं बोलूंगी हाँ तो या देयर सॉफ्ट ऑटोमाट इज कपूत, अगर नहीं है 9 देयर सॉफ्ट ऑटोमाट निश्ट कपूत. Das ist kein soft automat. तुम ऐसे बोलोगी. काइन मतलब that is not soft automat. ठीक है, इसने तो मतलब ये बेचारा क्या है, इसने तो बियर मशीन को जूस मशीन समझ लिया. तो ठीक है, तो अगर तो तब तुम्हें बोलना चाहिए कि das ist kein soft automat, कि this is not a juice maker, das ist ein beer automat, this is a beer vending machine. Okay, तो das ist kein soft automat मतलब that is not soft automat, that is not juicer. 9 das ist soft automat nicht, that is not a soft automat. और their soft automat is dot. Dot मतलब their, das मतलब that, और दा मतलब here. Here को HIER बोलते हैं. here बोलते हैं. दा मतलब that I think. That this. चलो ठीक है, तो दा मतलब this, that मतलब दास, और देयर मतलब डॉट, हेयर मतलब बोलोगे ईयर मतलब ईयरी. ओह danke हिमांशु. या बाइटे du glücklich? Are you happy? Yeah. Okay Tante. 9. Okay. ठीक है, तो फिर डॉट मतलब अगर मैं बोलूँ कि दिस इज माई टेलीफोन, तो मैं बोलूँगा das ist mein Telefon. mein Telefon. और मैं बोलूँगा
दिस इज माई टेलीफोन तो द इज माई टेलीफोन. और अगर मैं बोलूँ देयर इज माई टेलीफोन डॉट इज माई टेलीफोन. मैं बोलूँ अगर हेयर इज माई टेलीफोन हायर इज माई टेलीफोन. और हम स्टार्टिंग में भी बोलते हैं कि हम बोलते हैं कि दिस इज वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम. तो दिस के लिए हम बोलते हैं दा. पर हम कभी दिस नहीं बोले हैं, हम हमेशा बोले हैं कि हियर इज योर वीआईटी कम्युनिटी रेडियो. तो हम बोलते थे HIER, जो कि तुम ही बोलती थी ये सब, मैं तो हिंदी में ही बोलता था. ठीक है भाई, ठीक है. तो आगे से श्राव्या आप याद रखना, अगर तुम बोलती हो जर्मन में कि दिस इज वीआईटी कम्युनिटी रेडियो तो दिस को क्या बोलोगे? दा इज वीआईटी कम्युनिटी रेडियो. ओके. इज दिस अ रेडियो? इज दिस अ रेडियो? या. तो उसको क्या बोलोगे तुम जर्मन में? इज दिस अ रेडियो. इज दिस अ रेडियो मतलब इस्ट दिस तो दास रेडियो, तो इस दास रेडियो. करेक्ट. कूल, वेरी कूल. आज कुछ गाना नहीं गा रही हो? बड़ी फिल्मी बनती थी. वो ना स्वभाव है, ऐसे आ जाता है, भाव निकल जाता है. तो हर रोज भाव ऐसे नहीं निकलते. तो आज कैसे भाव निकल रहे हैं? जनता जानना चाहती है. भाव मतलब जवाब चाहिए कि कैसे भाव निकल रहे हैं. आज भाई इश बिन ट्रोरिग, तो नॉर्मल भाव ही निकलेंगे. व्हाई यू आर बड़ी थक गई हूँ यार, बहुत नींद आ रही है. बड़ी थक गई हो? बहुत नींद आ रही है. चलो कोई बात नहीं, बस अभी 10-15 मिनट और खींच लो, फिर तुम्हारी छुट्टी हो जाएगी. तुम्हें जो करना है करना. तुम्हें अगर खेलना है तो स्पाइलन करना, प्ले करना, क्लेवियर बजाना है जो कि पियानो बजाना है वो भी कर लेना. आखिर एक तुम एक क्या हो, मार्कटन हो, मतलब एक लड़की हो, तो थकोगी तो जरूर. क्यों, लड़के नहीं थकते? इतने जल्दी नहीं थकते. कुछ भी नहीं थकते इतना जल्दी. पर बोलने में तो लड़कियों को नहीं थकना चाहिए इतना. ठीक है, इस बात पे हम बाद में झगड़ते हैं. पहले हम यहाँ पे एग्जाम्पल्स तो ढूंढ लें. ठीक है, तो अब हम आगे बढ़ते हैं. तो आगे बढ़ेंगे उससे पहले हम जानेंगे हमने क्या पढ़ा है अभी तक. तो हमने पढ़ा, चलो ठीक है, क्विक रिवीजन. देर को क्या बोलोगी? देर को दास. थप्पड़ पड़ेगा, एक थप्पड़. फिर मेरे को मत कहना कि लड़कियों के ऊपर हाथ नहीं उठाते हैं. भूल गई भाई. तुम्हारी खुद की लाइन बोलनी चाहिए तुम्हें. देर मतलब डॉट. तुमने स्टार्ट ही ऐसा किया कि तुम्हारे बच्चे यहाँ पर है. देर, हाँ देर. अच्छा ओके फाइन. देर डॉट. दिमाग काम नहीं कर रहा थोड़ा आज. ठीक है. और हेयर को क्या बोलोगी? हियर. और डॉट मतलब? डॉट मतलब देर. और हर्जलिश विलकॉमन? हार्टली वेलकम. बट यू आर नॉट हार्टली वेलकम. ओह माय गॉड. मुझे वेलकम भी नहीं चाहिए वैसे भी, हम पहले से यहीं पर ही हैं. हाँ तो ठीक है भाई, ठीक है. ठीक है, तो फिर अब आगे बढ़ते हैं. अब वापस से रेलवे स्टेशन पे ही चलें, क्या कहती हो? या नहीं यार? हाँ, एक ये भी देखा कि लेट्स गो को क्या बोलेंगे? लेट्स गो लू. जैसा ही था. अरे लॉस एंजलिस का लॉस याद रखो. हाँ लॉस. हाँ वही LO याद था. तीसरा अक्षर याद नहीं था तो क्या करूँ? LOS. चलो ठीक है. अगर हम कभी अगर शायद मैं तुम्हें बोलूँ कि रेडियो चलते हैं तो मैं बोलूँगा लेट्स को क्या बोलूँगा? लॉस रेडियो. लॉस दास रेडियो. तो तुम क्या बोलोगी? या लॉस दास रेडियो. लॉस रेडियो. और बिस बार तो अपन बोलते ही हैं सी यू सून. फिर मैं बोलूँगा वेयर इज रेडियो, तो वो इस दास रेडियो. तुम क्या बोलोगी? हियर इज रेडियो. हियर इज दास रेडियो. हियर इज दास रेडियो. रेडियो कहाँ जाएगा? फिर देयर इज दास रेडियो को क्या बोलोगी? डॉट इज दास रेडियो. कूल, वेरी कूल, एक्सीलेंट, डूइंग अ वंडरफुल, वंडरबार. दैट इज वंडरफुल. टोल मतलब दैट इज ग्रेट. शून मतलब ब्यूटीफुल. और कुछ कमेंट सुनना चाहती हो? नहीं. झूठी तारीफ करूँ नहीं तो? नहीं, बिल्कुल हो नहीं. गया, उड़ा ली मेरी. अरे यार क्या उड़ाई तुम्हारी यार. हाँ, सबका दिन होता है कि कोई दिन हो जाता है. नो बिग डील. ओके, तो अब हम आगे बढ़ते हैं. Das ist mein Saft मतलब दैट इज माई जूस. Da ist mein Saft मतलब दिस इज माई जूस. Dort ist mein Saft. There is my juice. Here ist mein Saft. Here is my juice. Das ist meine Zeitung. Zeitung is a newspaper. So that is my newspaper. Das ist mein Telefon. That is my telephone. Das sind meine Blumen. Okay. That are my flowers. Das ist dein Saft. That is your juice. Das ist deine Zeitung. That is your newspaper. Das ist dein Telefon. That is your telephone. Das sind deine Blumen. That are your flowers. Dort sind deine Blumen. There are your flowers. Das sind deine Blumen. Das sind deine Blumen. Da. Okay, वापस भूल da. गई.
नहीं मुझे तुमने दाहिने पे अटके दाहिने ब्लूमेन क्यों आएगा? वो दाइन ब्लूमेन ही होता है। नहीं दाहिने होता है ना, ब्लूमेन लड़कियां हैं, फेमिनिन तो है। दाहिने ब्लूमेन, हाँ ठीक है। तो दिस इज योर फ्लावर्स। दिस इज योर फ्लावर्स। हाँ या फ्लावर्स, ठीक है। Whatever. तो फिर अब ठीक है आगे बढ़ते हैं। देयर बाल वोन उई इस्ट कपूत। किया? देयर बाल वोन उई इस्ट कपूत। मुझे इस्ट कपूत और देर के अलावा और कुछ समझ में नहीं आया। देखो प्रीपोजिशंस होते हैं, प्रीपोजिशंस भी हम पढ़ेंगे एक बार। हाँ. तो अब देयर बाल मतलब द बॉल, क्योंकि बॉल क्या है, लड़का है, तो देयर बाल मस्कुलाइन है। बाल, ओके। देयर बाल द बॉल वॉन मतलब ऑफ। हाँ. उई मतलब इज अ नेम ऑफ अ जर्मन। उई नाम था। ओके। मुझे समझ में नहीं, इस कपूत हाँ समझ में आ गया कि इस डैमेज। हाँ होता है ऐसी तो तुम सीखोगी। अब तुम्हें देखो पक्का तुम बताओ, तुम्हें याद रहेगा ना कि उई क्या है? हाँ, बिल्कुल याद रहेगा कि उई किसी लड़के का नाम है। और ऑफ मतलब को क्या बोलोगी तुम? वॉन। हाँ फॉन। तो द इज फॉन उई। तो हाँ कपूत। उई नहीं, एक बार सोचो अगर वो इंडिया आएगा तो उस लड़के को क्या बुलाओगे? उई इधर आ। चलो ठीक है फिर तो अब आगे बढ़ते हैं। दास बेबी वींट। वींट मतलब टू क्राई, सो द बेबी क्राइड। दी मुटर इस्ट ग्लूग्लिश। द मदर इज हैप्पी। इहर फेहरकारतन सिंथ दा। इहर फेहरकारतन मतलब देयर टिकट्स आर देयर। देयर टिकट्स आर देयर। देयर टिकट्स। पक्का? फेहरकारतन मतलब टिकट्स ही होते हैं। ठीक है, तो देयर टिकट्स आर देयर तो मतलब फेहरकारतन, क्योंकि पहले मैंने बोला था कि फेहरकारतन ऑटोमाट मतलब टिकट वेंडिंग मशीन, तो फेहरकारतन हुए टिकट्स। तो आरे फेहरकारतन सिंदा मतलब टिकट्स आर देयर। कूल। वॉन का मतलब हो गया ऑफ। और एक और जो था उसमें था कि कपूत डैमेज, और हमने देयर हेयर दिस दैट पढ़ा। और फ्लैशे मतलब बॉटल। हाँ, यहाँ पे थोड़े और नए वर्ब्स, नए नाउन्स हो जाए आज। यानी जैसे हमें पहले पता है कि ताशे मतलब बैग होता है, कॉफर मतलब सूटकेस होता है, ऐसे ही फ्लैशे मतलब बॉटल होता है, और गिपैक मतलब लगेज। गिपैक मतलब लगेज। कहाँ पर गिपैक की स्पेलिंग बोलो तुम? GEPACK। गिपैक मतलब लगेज, और कॉफर मतलब सूटकेस, और टाशे मतलब बैग। टाशा। टाशे, हाँ ठीक है। टाशे और टाशन मतलब बैग्स। गेपैक मतलब लगेज। कॉफर मतलब सूटकेस। टाशे मतलब बैग। तो दोस्तों आप अगर अपना बैग लेके जाते हैं कहीं, तो आप ऐसे मत बोलिए कि मैं बैग ले जा रहा हूँ, आप ऐसे बोलिए मैं अपना टैशे ले जा रहा हूँ, अगर आप जर्मन सीखना चाहते हैं तो। टिडिंग। और दूसरी बात, अगर आप बोलेंगे कि मैं सूटकेस लेके जा रहा हूँ, तो ऐसे बोलिए कि दिस इज माई कॉफर, मतलब ये है मेरा सूटकेस। ऐसे छोटे छोटे वर्ड्स आप, जैसे मान लीजिए एक छोटा बच्चा है, आप अपने कजिन को देखते होंगे, वो कैसे लैंग्वेज सीखता है? टूटी फूटी करते करते कुछ शब्द बोलता है। जैसे पानी बोलता है तो ऐसे नहीं बोलेगा कि मुझे पानी चाहिए, पहले बस बोलेगा पानी पानी पानी। तो अपन को ऐसे सीखना है। तो जो नॉर्मल जो वर्ड्स हैं, वोकैबुलरी आप भूलेंगे। तो अगर आपको कभी अपने दोस्तों से बोलते हैं कि वो कहाँ है, आपको बोलना है कि वेयर इज़ ही, तो तुम बोल सकते हो कि वेयर इस्ट ही। थोड़ा ऐसे मिक्स करके बोलिए। इसको क्या बोल दो, इस्ट बोल दो, तो याद रहेगा। और अगर आप अपना लगेज लेके कहीं जा रहे हैं, तो बोल सकते हो कि मेरा लगेज आ गया है, तो मेरा गेपैक आ गया है, ऐसे बोल सकते हो। या फिर माइनर गेपैक इस्ट कम। हाँ, और ये सब चीज़ों में तो पक्का आपको बहुत टाइम लगेगा अगर आप पूरा बोलना चाहते हैं, पर आप एटलीस्ट इतना तो बोलिए कि आपकी वोकैबुलरी सुधर जाए। क्योंकि हम खुद आप के सामने एक एग्जांपल देख चुके हैं कि मैं कितना अच्छा बोलती हूँ, 2 मिनट में भूल गई। 2 मिनट में भूल गई। तो इसलिए श्राव्य अपन भी ऐसे ही करेंगे। कभी मिलते हैं तो अपन जानते हैं कि अपन पूरा नहीं बोल पाएंगे अभी, पर अपन थोड़ा जो वर्ड्स हैं, अगर अपन कभी व्हाट्सएप पे बात कर रहे हैं या कभी क्लास में बात कर रहे हैं, तो मैं बोल सकता हूँ कि तुम देर को क्या बोलो? देर को THEER को बोलूंगी द। हाँ, थप्पड़ पड़ेगा वापस से। देर मतलब डॉट। हाँ, डॉट। ओके फाइन। दा मतलब दिस। और हेयर मतलब हियर HIER। और दास मतलब कि इतना बोलती है वापस उल्टा। दैट। तो चलो दिस दैट मतलब हाँ, रुको मुझे समझ में आ गया। दिस मतलब
दा, दैट मतलब दस, बढ़िया बढ़िया। हाँ देयर मतलब डॉट और हियर मतलब हियर। हाँ फाइनली मैंने सीख लिया, अब मैं ये भूलने नहीं वाली। तो चलिए ठीक है, तो अभी अपन कभी भी कुछ बात करेंगे तो शायद याद रखिएगा कि अपन छोटे छोटे वर्ड जो सीख रहे हैं, अगर आप भले ही उसको हिंदी में ले रहे हैं, बट उसका जो अगर आप जर्मन वर्ड लेके आ जाए, भले सेंटेंस नहीं लेके आए पर एटलीस्ट वर्ड तो लेके आए। अगर मैं बोलूँ कि तुम कहाँ हो, तो मैं तुम्हें बोल सकता हूँ कि तुम कहाँ हो, तो मैं क्या बोलूंगा? दू कहाँ हो, ऐसे ही बोल दो सीधा, ताकि तुम्हें पता तो रहे तुमको क्या बोलते हैं। दू कहाँ हो। हाँ दू कहाँ हो, ऐसे ही कुछ बोल दो। तो चलो ठीक है, तो गे पैक, अपना गे पैक बांध लीजिए लोगों, अपने लगेज बांध लीजिए। आपका ईयरफोन अगर आपके कानों में जा रहा है तो आप उसको निकाल दीजिए, क्योंकि हम शो खत्म करने वाले हैं। और नहीं, उससे पहले हाल्ट 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 मतलब हाल्ट हिमांशु, स्टॉप मतलब रुको। पर दोस्तों आपके लिए भी हाल्ट है, रुको, अभी जितना जल्दी मत जाओ, क्योंकि हम आपको पहले रिविजन कराएंगे। हमने हमारा ये सेशन जो था कोई ग्रामर से रिलेटेड नहीं था, हम प्रैक्टिस कर रहे थे। हाँ। तो प्रैक्टिस करेंगे जब हम वापस से वो शब्द वापस बोलेंगे। तो अगर आप कभी आप भी प्रैक्टिस करना चाहें तो आप अपने मोबाइल में जाइए और रिकॉर्ड का बटन दबाइए, हमारा शो रिकॉर्ड करिए और बात बात पे सुनते रहिए, क्योंकि लैंग्वेज आप तभी सीख पाएंगे अगर आप किसी एक पर्टिकुलर पैराग्राफ या कॉन्वर्सेशन को बात बात पे सुनेंगे। अगर आप इधर भी सुन रहे हैं उधर भी सुन रहे हैं तो आप इतना ग्रिप नहीं बंधा पाएंगे। सीख लेंगे जरूर, पर टाइम लगेगा। पर कौन इतना टाइम इन्वेस्ट करना चाहता है, और बोरिंग लगेगा, क्योंकि एक हद तक का आपको ये लगेगा मेरे को कुछ समझ नहीं आ रहा, मेरे लिए सब नया है। पर अगर आप हमारा शो रिकॉर्ड करके वापस से सुनेंगे तो आपको 10% और समझ आएगा। तो ऐसे करते करते जब आप 90% तक पहुंच जाएंगे तो आपको एक बहुत अच्छी फीलिंग आएगी। एस इज रिस्टिक, रिस्टिक मतलब इट इज करेक्ट, इट इज करेक्ट। चलिए पूरा सेंटेंस मत बोल दीजिए, मैं बोल सकता हूँ क्या ये रिस्टिक है, क्या ये करेक्ट है, ऐसे बात करते हैं अपन। ठीक है, एक नया हमने दौर स्टार्ट कर दिया है हमारे इस रेडियो में, जिसका मतलब है कि हम आपको कॉमन वर्ड्स जो हैं, जो हम जनरली इंग्लिश के बोल देते हैं, हम कॉमन वर्ड्स लर्निंग कराएंगे आपको। हाँ लर्निंग कराएंगे। अब आप नॉर्मली हिंदी भी बोलती हो तो नॉर्मली आप ट्रेन को ट्रेन बोलती हो, लोहपत गामिनी नहीं बोलती हो। वैसे ट्रेन का हिंदी वर्ड होता है लोहपत गामिनी, उसको वो नहीं बोलते हैं, अपन ट्रेन ही बोलते हैं। तो ऐसे हम जर्मन सीखेंगे, वोकैबुलरी ऐसे बढ़ाएंगे, जो कॉमन वर्ड्स हैं हम उनको यूज करेंगे। ठीक है, इस बार से हम ट्रेन को बोलेंगे जुग, क्योंकि जर्मन में ट्रेन को जुग बोलते हैं। ठीक है, और अगर मैं कभी श्राव्य तुमसे पूछूं कि तुम्हारी ट्रेन कब है, तो मैं तुम्हें सीधा बोलूंगा कि तुम्हारी जुग कब है। पर लिटरली कोई तीसरा बंदा आएगा तो इन्हें लगे इनकी कौन सी कोड लैंग्वेज चल रही है, ये बंदे सही है या नहीं है, इनको क्या हो गया है, सटक गया इनका दिमाग, सटक गया। पर लोग दुनिया जो भी कहती रहे, अगर आपको कुछ सीखना है तो आपको कोई आगे परवाह बढ़ना है, कोई परवाह नहीं। और जितना हो सके जो इंटरेस्टेड लोग हैं उनको अपने दायरे में रखिए, उनको अपने नज़दीक रखिए, क्योंकि आप लैंग्वेज तभी सीख पाएंगे जब आप बोलेंगे। और बोलने के लिए आप अपने आप से आईने में तो इतना नहीं बोल सकते, एटलीस्ट किसी कोई सामने वाला लोगों से बात करिए। और क्योंकि जब डिफरेंट ब्रेन्स होंगे, डिफरेंट थिंकिंग होगी, तो जल्दी भाव प्रकट होंगे। और जो लैंग्वेज है एक्सचेंज ऑफ व्यूज, तो उसकी डिसेंसी और उसका अस्तित्व बरकरार रहेगा। अस्तित्व, एग्जिस्टेंस। भाई इतनी हिंदी मुझे आती नहीं है, तो ठीक है आप अभी ट्रेन को क्या बोलते हैं उसको? जुग। और न्यूज़पेपर को क्या बोलोगी? ज़ाइटुंग। ज़ाइटुंग। और दूसरी बात देर को? देर मतलब कौन सा देर, कि वहाँ वाला देर कि उनका देर? वहाँ वाला देर, वहाँ है ट्रेन। हाँ, उसको कैसे तो बोलोगी? डॉट। डॉट इज जुग। हाँ, वहाँ है ट्रेन। कूल, एक्सीलेंट, सीख लिया मैं। हाँ, और हमने और चलो आज कुछ 10-20 वर्ड सीखे ना नए। हाँ, तो ठीक है, मैं तुमसे पूछता हूँ, तुम उसका बताओ मतलब, ठीक है? ओके। कॉफर। कॉफर, सूटकेस। क्या तुमने अपना सूटकेस बांध लिया है? क्या तुमने अपना मैंने कॉफर बांध लिया है? कॉफर बांध लिया है। क्या तुम्हारे पास गेट पैक है, मतलब? गे पैक मतलब लगेज। क्या तुम्हारे पास ताशे है? हाँ, अभी मेरे बगल में ही है, मेरा बैग मेरे बगल में ही है। अच्छा, तो तुम्हारा बैग क्या देर है, मतलब डॉट है? इश ताशे इस डॉट, इस डॉट। सो मेरा माय बैग इज देयर। कूल। और इश मेरा बैग यहाँ है, मतलब हेयर है। तो इश ताशे हेयर, इस हियर या इस द, हाँ इस हियर बोलोगे, इस हियर बोलोगे। दा का मतलब वापस से तुम कंफ्यूज हो गए। नहीं। दा, अरे तुम ऐसे देखो ना, दिस दैट, तो क्या बोलोगा? दा दास। तो दिस दैट की पैरोडी, ये एक बहुत अच्छा रूल हो गया। देखो, दिस दास, सॉरी उल्टा हो गया, दिस दैट, ये तो पैरोडी है एक। दिस दैट इज दा एंड हाँ, तो दा के आगे एस लगा दो तो दास, तो दा के साथ एस वाला जो शब्द है वो जुड़ जाएगा तो दास। तो यानी दा दास की क्या हो गई, कॉम्बिनेशन बन गई। तुम्हें दास तो पता है, दैट, तो दिस का क्या कर लो, दा। तो बचा क्या, हेयर, और एक और क्या बचा, डॉट। तो वो तो तुम्हें डॉट अपने आप ध्यान हो जाएगा। हमारा कंफ्यूजन था कि डॉट और दा में कैसे
डिफरेंशिएट करें। तो ऐसे डिफरेंशिएट करें तो दास में से एस हटाओ तो दा बना, तो दा उसकी जुगलबंदी को बरकरार रखेगा। तो इसलिए अब हम जाते हैं, हमें बहुत ट्राउरिक लग रहा है, बुरा लग रहा है कि हम आपको अब बाय कहने वाले हैं, चूज कहने वाले हैं, पर याद रखिए हम आपको गुड बाय मतलब कि ऑफ वीडर से नहीं कहने वाले हैं, हम आपको सिर्फ बाय कहेंगे जो कि है चुस। साइन ऑफ करते हैं, hamaरी लास्ट लाइन बोलते हैं। तो ये है हमारी लास्ट लाइन। Ich bin Shravya. Ich bin Himanshu Manghani. Und ihr hört VIT Community Radio 90.8 FM. Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the movement, that to provide with their choices. Everything about that wasn't right, and I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine, but this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change.
We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s, and it was seen that the status of the women in the Indo-Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class and even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know, everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws come. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that agree to the point that okay, fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that is
that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable enough, the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman like and a guy being a guy like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength. It's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her men, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, But yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, what It's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that
that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism? So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like do you think that it's education and just public awareness is enough, or following giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament,
what happens when a bill is being passed in a parliament, it becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. The general population, as it is, you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform,
is it really her right or the media creativity, or that media should not should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone, it's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if we go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the like the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So like for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality, not going out, staying in. That is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay. Considering women going out is her free will, I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to like overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை, ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன் மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம்.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி காரசார நிகழ்ச்சிக்காக நான் ஜனனி, என் கூட சில தோழிகள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்யா. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நேர நிர்வாகம். நேரம் நம்ம எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே இன்றைக்கி காலத்தில் கொஞ்சம் கம்மி தான், குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு சொல்லலாம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுபஸ்ரீ? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டைம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வேலை பண்றதுக்கு டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். டைமை வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க காலத்துல நிறைய வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பண்ற எல்லா விஷயமும் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கிறதே கிடையாது. அதனால டைம் பார்த்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ அவங்க சொன்னது கரெக்டு தான். இப்போ டைம் அப்படின்றது யாருமே சேவ் பண்ணுறது கிடையாது. இப்போ முன்னாடி பழமொழியே சொல்லியிருப்பாங்க, காலம் பொன் போன்றது அப்படின்னு. இப்போ ஒரு செகண்டை நம்ம வேஸ்ட் பண்ணால் கூட அது அந்த ஒரு செகண்டில் நம்ம திருப்பி அது இது இப்போ ரிவைன் பண்ணி எடுக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் டைம் மட்டும்தான். அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடியே ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க அந்த டைமில் தான் எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு தான் எல்லாத்தையும் தேடி. இதில் முன்னாடி நாள் நைட்டே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது மார்னிங் போகும்போது அது யூஸாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1/2 hours கிட்ட எடுத்துப்பாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில பேர்லாம் 2 மணி நேரம் கூட சாப்பிடுவாங்க. அதை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் பண்ணுற வேலையை ஒரு 1/2 hour 1 hour ஆக்கணும்னா அதில் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ கீர்த்தனா சொன்னதை கேட்டிங்களே சஞ்சு, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து காலேஜ் வேலை அந்த மாதிரி போகிற வரைக்கும் எப்போவுமே டைம்ன்றது கூடயே இருக்கும். பங்க்சுவாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கண்டிப்பாக டைம்ன்றதை நம்ம லைஃப்பில் மேனேஜ் பண்ணி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்தில் இந்த ப்ராவர்பை யாருமே பயன்படுத்தலன்னு தான் சொல்ல முடியும். அந்த காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இந்த ப்ராவர்பை யாரும் இன்னைக்கு காலத்தில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுல தான் சொல்லணும். அவங்களுக்கு கடமையே எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அந்த டைமை கரெக்டாக இது பண்ணிக்கிறதுல. இப்போ மார்னிங் ஸ்கூல் போகிற பசங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி லேட் கம்மர்ஸ்ன்ட்டு பாதி பேர் வருவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க பஸ் மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளம்பும்போது பஸ் மிஸ் பண்ணுறது, ஆட்டோ மிஸ் பண்ணுறது. டைம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். பிஃபோராக கிளம்பிட்டோனாலே நம்மளுக்கு அந்த டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 o'clock போகலாம். இப்போ சுபஸ்ரீ நீங்கள் சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்? என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் லேட்டாக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க நைட்டே எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கும் என் வீட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். காலையில தான் ஐடி கார்டு தேடுறது, ஷூ தேடுறது, சாக்ஸ் தேடுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஒவ்வொரு 5 minutes நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். கீர்த்தனா சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு, முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேரா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா காலையில பஞ்சுவலா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல டைம் செலவு பண்ணிட்டு காலைல கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் கூட அவாய்ட் பண்ணிட்டு வர பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப காலகட்டத்துல இருக்க பசங்க காலையில எழுந்த உடனே அந்த மொபைல் போன்ஸ்ல தாங்க கண்ணே திறக்கிறாங்க. அதுலயே எனக்கு கேட்டா ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆயிடுது. காலையில எழுந்த உடனே அந்த 1/2 hour அந்த மொபைல்லாம் பார்க்காம எழுந்து ரெடி ஆனாங்கன்னா அவங்க உடலுக்கும் டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பஞ்சுவலா ஸ்கூலுக்கு வரலாம் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க ரொம்பவே டைவர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சுத்தமாக இல்லை.
ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதால வந்து அவங்க இது பண்ணுவாங்கன்னா காலையில லேட்டா எந்திரிக்குது. 8 மணி ஸ்கூல்னா 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இந்த 7:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த ஹாஃப் அன் ஹவர்ல வந்து கண்டிப்பா அவங்களால ரெடி ஆக முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா 8:10 கிளாஸ்க்கு 8:10 தான் போவாங்க. என்னடா இது 8 மணி கிளாஸ்க்கு 8:10 வந்தீங்கன்னா நான் எப்படி உன்னை உள்ள சேர்ப்பேன். அவங்களுக்கு பேரே வந்து தனியா ஒன்று வச்சிருப்பாங்க, லேட் கம்மர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு நாள் லேட்டா வந்தாலும் சரி, ஒரு நாள் லேட்டாக வந்துட்டு அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு வந்து லேட்டாக வந்தால் கூட நீ டெய்லியுமே லேட்டாக தானே வர, உன்னை எதுக்கு நான் உள்ளே சேர்க்கணும், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பான். இதுக்கு வந்து அவங்க காலையிலே அலாரம் வச்சுட்டு ஒரு 6:30 அப்படி எழுமுனா வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் ஸ்கூலுக்கு. அப்போ ஆனால் வந்து அலாரம் மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதே வந்து அப்படின்னா 7 மணி 8 மணிக்கு தானே கிளாஸு, நம்ம ஒரு 7:30 மணிக்கு எந்திரிச்சா போகுது. சில பேர்லாம் வந்து 7:30 மணிக்கு அலாரம் வச்சா கூட அதை கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக 7 மணி நேரம் வந்து மார்னிங் சீக்கிரமாக போகலாம். கண்டிப்பாக ஸ்கூல் பசங்கன்னு வரும்போது அவங்க வந்து லேட் பண்ணுவாங்க தான். கண்டிப்பாக எல்லா வேலையும் அவங்க அம்மாவே பண்ணோன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. பசங்களும் கொஞ்சம் செய்யணும். இந்த ஐடி கார்டு, லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் அவங்களே கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மிப்படுத்திடும். நம்ம லைஃப் இப்போ வந்து அவசரமாக ஏஞ்சி கிளம்புற ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மிப்படுத்தும் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒழுங்காக அது பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வாழ்க்கையில் நம்ம தினமும் செய்கிற வேலைகளில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லா வேலையிலுமே டைம் மிச்சத்தை படுத்தணுன்னா நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அவசரமாக சில வேலைகளை செய்யும் போது சில பேர் எதையாவது மிஸ் பண்ணிடுவாங்க, லேட்டாக போகிறது ஆஃபீஸில், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாததுனால இருக்குது. வாழ்க்கையில் எப்போவுமே அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடங்களா போகுதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒழுங்கா ப்ராப்பரா பார்த்துட்டு இப்போ 10 மணிக்கு பண்ண வேண்டிய வேலையை நம்ம வந்து 9:50க்கே ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலை வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லாவே போகும். இதுவே நம்ம ஒரு 10:10க்கு வந்துட்டோம்னா அந்த டென்ஷன்லயே வந்து பாதி விஷயம் மறந்துடும். உதாரணத்துக்கு இப்போ வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போற பசங்க 10 மணி எக்ஸாம் போனோம், அந்த எக்ஸாம் ஹால்க்கே அவங்க 10:10க்கு தான் போனா அந்த டென்ஷன்லயே அவங்க மார்க்ஸ் கம்மியா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டைம் அப்படின்ற ஒன்றத்தை வந்து நம்ம ரொம்ப சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால நம்ம என்னென்னலாம் இழக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இப்போ கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணாததுனால நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் நம்ம லேட்டாக போகிறோம்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு வந்து கிளாஸ் அப்படின்னா நம்ம அது 8:10க்கு போகும்போது நீ வந்து கிளாஸில் நான் வந்து அட்டெண்டன்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டும் நம்மளுக்கு வந்து உட்காந்ததுக்காக அப்போ நம்மளுக்கு அந்த வேஸ்ட்டு தானே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்கிறேன் அப்படின்றப்ப நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு சில பேர் செய்வாங்க. அந்த டைம் மேனேஜ் பண்ணணும்னு செய்கிற வேலையை கூட வந்து கடகடன் செஞ்சுட்டு அது ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடும், செஞ்சும் அது யூஸ்லெஸ்ஸாக போகும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல வந்தால் பஸ்ஸு, ட்ரெயின், நிறைய விஷயத்தில் இப்போ சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும், பஸ் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம முன்கூட்டியே கிளம்பணும். ஸோ ஜாப் போகிறவங்க, ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். திடீர்னுட்டுலாம் யாராலையும் அப்படியே அந்த நடைமுறையில் அப்படி வாழ முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமில் படிக்கணும், எக்ஸாம்லலாம் மோஸ்ட்லி ஷெடியூல் போடுவாங்க, காலைல இந்த டைமில் எழுந்து படிக்கணும், டைம்ஸ்லாம் வெளில கிளம்பிடணும்னு. ஆனால் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். முன்னாடி நாள் இருக்கிற ஆர்வம் அதுக்கப்புறம் அது இருக்கிறதில்ல. எனக்கு கேட்டால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கணும், கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாதான் வந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் இருப்பாங்க, அது எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, அவங்க வேலையை முடிச்சாங்களா அப்படின்றது இல்லை. முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற இடத்துலலாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அவங்க முக்கியமாக கவனிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான். வேலை நடக்குது தப்பு அப்படின்றதெல்லாம் விட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள். இதனால தான் நிறைய ஜாப்ஸ் கூட சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, இந்த கேள்விக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா டைமை தாங்க இழக்கிறோம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து போனதை வந்து திருப்பி எடுக்கவே முடியாது அப்படின்றது வந்து அது டைம் தான் நான் சொல்வேன். ஒரு 5 நிமிஷத்தோட மதிப்பு வந்து அந்த 5 நிமிஷம் இழந்தவங்களுக்கு தான் நிறைய தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை விட்டு நிறைய இழந்து போகும். இப்ப உதாரணத்துக்கு சஞ்சு சொல்ற மாதிரி ஒரு டைம் கீப் அப் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒண்ணு இல்லாம போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு.
மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மேல வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துடும். நீங்க சொன்னீங்க இல்லையா லேட் கம்மர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குன்னு, அது ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாலே அவங்க முடிகிற வரைக்கும் அந்த இதுலயே தான் இருப்பாங்க. டைம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கீப் அப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு வந்தோம். இப்போ வந்து வீட்டில் இருக்க விமென்ஸ் பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுலையும் சரி வீட்டில் வேலை செய்யறதுலையும் சரி பெண்களுடைய முக்கியத்துவம் டைமில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ அவங்க பெண்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெண்கள் வரும்போது டைம் மேனேஜ்மெண்ட்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே உமன்ஸ் தான். ஏன்னா வீட்டில் அவங்க தான் எல்லா வேலையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு உமன்ன்றது வீட்டில் தப்பாக போனாங்கன்னா கரெக்டாக மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ராங்காக தான் போகும். ஸோ அவங்க கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இப்போ வந்து ஒரு லேடி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக மற்றவங்களுக்கு வந்து இந்த டைமில் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத எடுத்து கொடுக்குறதே வந்து அவங்க தான். இப்போ வந்து குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களோன்னு சரி அவங்கள வந்து இந்த டைமுக்கு வந்து ரெடி ஆக்க வேண்டியது அவங்க தான். இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்து கொடுக்கறது அவங்க. இப்போ அவங்க லேட் பண்ணால் வந்து அவங்க ஃபேமிலியே லேட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து காலையில் இருந்துச்சு அவங்க ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்கள பார்த்து பின்னாடி காயோ அம்மா மட்டும் செய்கிறாங்களே நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் கூட அந்த மாதிரி செய்வாங்க. அப்படியும் வேஸ்ட் பண்ணுறது எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் செய்கிறாங்கன்னா அது வந்து சமையல் மட்டுமே அவங்க தனியாக செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அது கூட இன்னொரு வேலையும் சேர்த்து செய்வாங்க. டிவி பார்த்துக்கிட்டே செய்யறதோ அப்படி இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே செய்யறதோ. இப்போ வந்து அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு வேலையை 2 டபுள் வேலையாக அது பார்த்தோன்னா வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். டைம் வந்து நம்ம இதுக்கு வந்து 10 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 20 நிமிஷமாக ஆகும். ஒரு வேலையை செஞ்சால் அது மட்டும் தனியாக அது மட்டுமே செஞ்சால் வந்து அந்த வேலையை சீக்கிரமாக நம்ம முடிக்கலாம். பெண்கள் தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள பார்த்து தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக பசங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு வேலை பாதிச்சதுனா கூட ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்களோட டைமை வந்து அதை ஸ்பாயில் பண்ணிடும். அதே சமயம் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணணும். முக்கியமாக அவங்க ட்ராவலிங் பீரியட் பார்த்தீங்கனாலே எவ்வளோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு 11 o'clock ஆஃபீஸ்னால் ஒரு 10 அந்த மாதிரி 1 hour பிஃபோரே கிளம்பி போகிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாங்கன்னா ஆஃபீஸில் பிரச்சனை அதையே வீட்டில் காட்டுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கும் இது நிறைய பிரச்சனையாக இருக்கும். என்ன கேட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்க யார் வாழ்க்கையில பயன்படுத்தோ இல்லையோ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாருமே டைம் வந்து மேனேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ ஆண்களையும் பெண்களையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து என்ன கேட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு பெண் அவங்க வாழ்க்கையில இருந்தாதான் அவங்களால எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். காலேஜ் போகிற பொண்ணா இருக்கட்டும் ஸ்கூல் போகிற பொண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து காலேஜில் இருக்க வேலைகளையும் முடிக்கணும். வீட்டுக்கு வந்தும் பெண்கள் வீட்டில் வேலை செய்யணும். அதுக்குன்னு நான் ஆண்கள் செய்கிறதே இல்லைன்னு சொல்லலை. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு வேலைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து கரெக்டாக பிரித்து வச்சுட்டு செஞ்சால் மட்டுமே அவங்களால எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரம் எத்தனை பேர் வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி அதே 24 hours ஒருத்தவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, அதே 24 hours ஒருத்தர் கெட்டும் போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கீங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த படிக்கிற பசங்க அப்படிலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு 1 week முன்னாடியிலேருந்தே டெய்லி நைட் ஸ்டடீஸ் பண்ணுறது, மார்னிங் எழுந்து படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்னும் வரலையே அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், முன்னாடி நாள் நைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரத்தை அப்படியே வீணடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜனனி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எத்தனை பேர் வந்து அதே 24 மணி நேரத்துல வந்து பாதி பேர் அச்சீவ் வராங்களே, ஏன் மிச்ச பேர்லாம் அச்சீவ் பண்றது இல்லை அப்படின்னு நீங்க கேட்க வரீங்க. எனக்கு புரியுது. அது ஏன்னா அந்த பாதி பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க வந்து இருக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அச்சீவ் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துலயும் நிறைய நல்லதுகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா இல்லாத விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். இது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும்
உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும். உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது வரைக்கும் நம்ம காரசார நிகழ்ச்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பெண்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து மாணவர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாருமே மோஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வச்சுருக்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸை வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதனாலலாம் கூட டைம் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? சோஷியல் மீடியா வந்து இப்போது எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு. எல்லா வேலைகளையும் மிச்சம் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்வென்ட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயே நம்ம டைமை ஃபுல்லாகவே ஒரு டைம் பாஸ்ன்றதை போய் எல்லா நேரத்தையும் அதுலேயே செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர் அதோட தான் இருப்பாங்க எப்பவுமே, எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. படிப்பு அந்த மாதிரி பேரண்ட்ஸோட பேசுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோன்ஸ் அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் அது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. யாரும் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்று ஃபாலோவே பண்ணாமல் போயிட்டாங்க. ட்ராவல் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஃபோன்ஸ் தான். டைம் இந்த மாதிரி வந்து லேட்டாக போருமே அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு லேட்டாக தூங்குறது. காலையிலையும் சில பேர் பார்த்திங்கன்னா எழுந்துட்டு ரெடி ஆகாமல் ஃபோன் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்களாம் செய்வாங்க. எனக்கு கேட்டால் இதை ரொம்ப கம்மி பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து இப்போ காலகட்டத்தில் இருக்க மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் அதுக்குள்ளேயே முழுகி போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த ஒரு மாணவியோ இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் பார்க்கவே மாட்டீங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் வந்து அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க போல இன்னும் போக போக. ஏன்னா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் கையில வந்து ஒரு ஃபோன், அதனால அவங்க படிப்பும் கெடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த டைம்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த புக்கை வந்து எடுத்து வச்ச புக்கை கூட எடுத்து வைக்க டைம் இல்லை, அப்படியே கால் பேசிட்டு போறது இல்லை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னெல்லாம் பெரியவங்களே வந்து அவங்களோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நேரில் பார்த்து பேசுவாங்க. அவ்வளோ தூரம் போய் நம்ம பேசினாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், டைம் வேஸ்ட் அப்படின்ற வந்து ஃபீல் ஆகாது. இப்போ பார்த்தோன்னா அவங்களே ஃபோனில் தான் பேசுகிறாங்க, அவங்களும் ஃபோன்லேயே தான் இருக்காங்க. அதனால ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் ஆகுதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க கிட்ட நேரில் போய் பேசுறது வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டு ஒரு நட்பு அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அவங்க வந்து பேசிட்டு மட்டும் ஃபோன் அப்படியே வச்சுறது கிடையாது. பெரியவங்களே வந்து அந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க்குள்ளே எவ்வளோ இழுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அப்படின்னு ஒன்று கையில் இருந்துட்டாலே போதும். அவங்களே அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் லேட்டாக போகிறாங்க, ஸ்கூலுக்கு பசங்க லேட்டாக வரத்துக்கு பின்னாடியும் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தான் ஒரு ரீசனாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியான்றது எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் ஆக்சுவலாக நம்மலாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ யார்கிட்டையுமே மொபைல்ஸ் கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கிட்ட கூட கண்டிப்பாக ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதனால நிறைய பேர் தூங்குறது கூட இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நைட்டெல்லாம் கேம்ஸு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிறப்ப கூட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா இது சமூக வலைத்தளம் மட்டும்தாங்க இப்போத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த சமூக வலைத்தளம் மட்டும்தான். இதால் வந்து நம்மளுக்கு நிறைய பாதிப்புகளும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன சொல்கிறது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அதில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வேணாம். அதில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக மூழ்கிடுவோம். இப்போ படிக்கலான்னு அந்த புக்கை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த புக்குக்கு மேலே ஒரு மொபைல் ஃபோனோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் படிக்கிறேன்ற பேரில் வந்து
அதில் இருக்கிற மேட்டர் தான் பார்ப்பாங்களே கண்டிப்பாக அது படிக்க மாட்டாங்க. படிக்காமல் போனால் என்ன ஆகும், மறுநாள் வந்து நம்மளுக்கு படிக்காததுனால எக்ஸாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உடல் ரீதியாக எதெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் அதுவே யூஸ் பண்ணுறதுனால கண்ணு கெட்டு போகுது. ஃபஸ்ட்டு சொல்ல போனீங்கன்னா கண்ணு கெட்டு போகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வந்து அதை நம்ம இன்னொரு விஷயத்தை அதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இன்னொரு விஷயத்த மறந்துடுவோம். மறக்கிறதுனால என்ன மறப்போம், நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்ஸ் தான் மறப்போம். இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மறக்கிறதுனால கடைசி நிமிஷத்தில் நமக்கு அது ஞாபகம் வர்றதுனால அந்த நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க் சின்ன காலகட்டத்தில் நம்ம பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சின்ன டைம் வந்து அந்த டைமில் நம்மளால அது பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த சின்ன டைம்ல நம்மளால பண்ண முடியாத ஒரே விஷயத்தினால தான் வந்து அது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு யூஸ்லெஸ்ஸாக பண்ணிடுவோம். அது வந்து நம்ம பண்ணி முடிச்சா கூட அது வந்து உபயோகப்படாது நம்மளுக்கு. இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால நீங்கள் பர்சனலாக என்னென்னலாம் இழந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸே இருக்குது. மோஸ்ட்லி இப்போ நானே பேசுகிறேன்னா கூட ஒரு தடவை வந்து முன்னாடி நாள் நைட் வந்து படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபோன்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து அதில் சேட் பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரி இருந்தனால வந்து ஒரு தூக்கம் வந்து கம்மியாயிடுது. அதனால் மார்னிங் எக்ஸாம்ஸ்க்கு எழுந்து படிக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ 8 மணிக்கு ரெடி ஆகி கிளம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து இன்னும் படிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாமதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகி காலேஜ் போகிறோன்னும் போது நம்ம கிளம்புறோம், வீட்டிலேருந்து கிளம்புறோம்னாலே ஒரு விஷயமும் எப்போவுமே தடங்களாகவே ஆகும். டிராஃபிக்காக இருக்கட்டும், சில சமயம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் பாதிச்சு அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ஸ்குள்ளே போகும்போது அங்கே வந்து எக்ஸாம் எழுத விட அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் எக்ஸாம்ஸ் ஒழுங்காக எழுத முடியாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க நானும் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக போனதுனால இப்போ நான் ரீசெண்டாக தான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் நான் அன்னைக்கு மட்டும் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதோ இல்லை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்ததுனால தான் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உட்காந்து படிச்சுட்டு இருந்தது அந்த 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனதுனால 2 வாரம் எனக்கு நிம்மதி தூக்கம் அப்படின்றது ஒன்றே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட செகண்ட் எக்ஸாம் அது. ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனால என்னால் அந்த எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடுச்சு. அந்த எக்ஸாம் எழுத முடியாதனால பின்னாடி வர எல்லா எக்ஸாமுமே நான் வந்து மைண்டில் வச்சா ஒரு எக்ஸாம் எழுதலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை நான் எழுதுறதுக்கு 2 வாரம் திரின்னு தெரிஞ்சாங்க, அழைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அந்த 5 நிமிஷம் நான் மட்டும் அன்னைக்கு சீக்கிரமா வந்திருந்தேன்னா எனக்கு வந்து அந்த 2 வாரம் வேஸ்ட் ஆயிருக்காது. அந்த 5 நிமிஷம் நான் கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தேன்னா நான் அந்த 2 வாரத்துல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பேன். பின்னாடி வந்த எக்ஸாம்ஸையும் நான் நல்லா எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் 1 வாரம் இருந்துச்சியா, அந்த பீஸ்ஃபுல் மைண்டே எனக்கு இல்லை. அந்த 2 வாரமும் நான் வந்து ஒழுங்கா தூங்கல. அந்த விட்டு போன 50 மார்க் மட்டுமே தான் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால வந்து நான் ப்ராப்பராக வந்து காலேஜுக்கு வரல. அப்படியே காலேஜுக்கு வந்தும் அந்த எக்ஸாம் எப்படிலாம் எழுதலான்ட்டு தெரிஞ்சிட்டு இருந்ததுலேயே மிச்ச விஷயங்கள் நிறைய நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நம்ம எழுதி முடிச்ச பேப்பர் கொடுத்தது கூட நான் ஒழுங்காக எவால்வேட் பண்ணல. அது மூலமாக நான் நிறைய மிஸ் பண்ணேன். இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் அப்போது என் ஹால் டிக்கெட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, மறுநாள் நீ எடுத்துகிட்டு வந்துடு, நான் வீட்டில் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவள் மறுநாள் என்ன பண்ணா, வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கிளம்பி அவள் பஸ்ஸை விட்டு வரத்துக்கு காலேஜ் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த லேட்டான டைமில் என்ன ஆச்சு, அவளும் எக்ஸாம் எழுத முடியல, நானும் எக்ஸாம் எழுத முடியல. அதுக்காக நாங்கள் போயிட்டு அலைஞ்சு போயிட்டு ப்ரோக்ராம் செரக்டை போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்து இது பண்ணி நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாமு 1 hour கழிச்சு நாங்கள் போய் எழுதியிருக்கோம். அப்போ 1 hourல வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வந்து டைம் பத்தல எழுத முடியல. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எதுவுமே வந்து எக்ஸாம் ஷீட்ஸில் வந்து எழுத முடியலை எங்களால். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்தால் இப்போ இதில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ அவள் லேட்டாக வந்ததுனால எனக்கும் பிரச்சனை. இது வந்து என்னுடைய இதுவும் ஒன்று இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க கூடாது, என் தப்பும் இருக்குது. ஆனால் வந்து யாருன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த டைம்ன்றது எல்லாருக்கும் பாதிக்கப்படுது. இப்போ என் வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே டைம் கீப் அப் பண்ணி வந்துடுவேன், பங்க்சுவலாக தான் இருப்பேன், என்றைக்குமே லேட்டாக வந்தது கிடையாது. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் கரெக்டாக வந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ இதனால ஹோல் கிளாஸே வந்து நாங்கள் போய் பிரின்சிபல் ரூமில் நின்னோம், அதாவது எங்கள் ஸ்கூல் டேஸில். ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்னு சொன்னீங்க. இதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். காலேஜில் ஒரு டீச்சர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி லெசன் எடுக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு காமிக்கணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு,
ஒரு ஒரு பேக் ஆஃப் சாண்டு, அதாவது மண், கூழாங்கல், அப்புறம் கொஞ்சம் பெரிய கல், ஒரு பக்கெட், அதை எடுத்துன்னு வந்து வைக்கிறாரு. அப்போ வந்து அவர் அந்த டீச்சர் சொல்கிறாரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து, யாருன்னா வந்து இதை எல்லாத்தையும் வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், பாதி பாதி ஃபில்லாக இருக்கக்கூடாது, கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட் ஏஞ்சி வரான். வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன கல்லெல்லாம் வந்து போட்டுடுறான். சின்ன கல், அதுக்கப்புறம் மண் கொட்டிடும், அதுக்கப்புறம் பெரிய கல் எடுத்து வைக்கிறான் அந்த பக்கெட்டில் வந்து. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த பக்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து ஃபில்லாக இருக்கும், பாதி கூட இருக்காது. இப்போ வந்து மண் அவன் செகண்டே போட்டுறதுனால மேலே வந்து அந்த மண் இருக்காது. அவர் என்ன சொன்னார், ஃபுல்லாக வந்து அந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து அவருங்க போடுற கண்டென்ட் வந்து ரொம்ப இருக்கணும் அப்படி சொல்கிறார். ஆனால் வந்து அது ஆகவே இல்லை. அப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாரு, உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இதிலே நல்லா தெரியுது, உன்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் உனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நீங்கள் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய பெரிய வேலைங்களை நீ முதல் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் உன்னுடைய சின்ன வேலைங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னதும், ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கெட்டில் பெரிய கல் எடுத்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சின்ன கல்லெல்லாம் வந்து எடுத்து போட்டுடுறாரு. தென் மண் கொட்டிடுறாரு. மண் கொட்டினதும் அந்த பக்கெட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஷேக் பண்ணிடுறாரு. ஷேக் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மண்ணெல்லாம் ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் கண்டெய்னரும் அந்த மண், அந்த கல் எல்லாத்தோடையும் ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். இப்போ வந்து அவர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி நிற்கிறான். சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார், எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது தான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சார் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு டீச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து உன்னுடைய பெரிய வேலைங்களை நீ செஞ்சிட்டினா உன்னோட சின்ன வேலைங்களுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும். பெரிய வேலைங்க கடைசியாக செய்யும் போது எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸில் பெரிய கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டோம்னா சின்ன கொஷின்ஸுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 3 hours எக்ஸாம்னா 2 hours நம்மளுக்கு நம்ம பெரிய கொஷினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த லாஸ்ட் 1 hour நம்மளுக்கு வந்து சின்ன கொஷின்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ அதுதான் வந்து சார் வந்து அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கார். ஸோ டைம்ன்றது வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டைமை எல்லாருமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் வேற உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால இல்லை அலட்சியத்தினாலேயோ உங்கள் டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. லைஃப்பில் திரும்பவே கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் ஒன்று தான். அது எல்லாமே நீங்கள் கோல்டு ரீப்ளேஸ் பண்ணலாம், லேண்டை ரீப்ளேஸ் பண்ணலாம், உங்கள் மணி கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் டைமை வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம தலைப்பில் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து எப்படிலாம் நம்ம வந்து டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைமை வந்து தேவையில்லாத விஷயத்தில் செலவழிக்க வேணாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம டைமை கம்மி பண்ணிக்கலாம். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம டைமை கொஞ்சம் குறைச்சி அதில் செலவு பண்ணலாம். முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது, அப்புறம் நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் அந்த மாதிரி வேலைகளில், நமக்கு வாழ்க்கையோட உதவுற வேலைகளில் நம்ம கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணோன்னாவே டைம் ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து காலையில் எழுந்து கிளம்புறோன்னா 9 மணிக்கு ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 மணிக்கு ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கோன்னா ஒரு 2 hours பிஃபோரே வந்து எழுந்து ரெடி ஆகி ட்ராவலுக்கு கொஞ்சம் நேரம் நம்மளே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படுதா, அந்த தேவைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஏதாவது ஒரு தடங்கள் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம கரெக்டாக போகணும்னா இந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும். முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட அந்த மாதிரி லேட்டாக போவாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையும், ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம்னாவே அது லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ வந்து அதை நம்ம டைமை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அது ஃபாலோ பண்ணனாவே போதும், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் டைமை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம், டைம் எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights.
a motivation to enhance the positivity in you. Hello friends, welcome to VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show today, and we are going to learn about confidence and other things which could help you grow in life. The first one being confidence. Lucky people develop their confidence and communicate. Awkward and shy during my teenage years and always overweight, I remember attending parties with the nagging fear of not knowing anyone, of having to sit alone in a corner nursing a drink. I inevitably ended up doing precisely that. During my last few years in school, some teachers forced me into elocution, debates, and dramatic. Though I was initially nervous, my self-confidence increased every successful competition. I eventually reached a state where I actively sought opportunities to speak. So, what is the solution to acquire confidence? It's simple. Conquer fear. Overcoming fear of any sort, always one to open up to the following opportunities. Bertrand Russell, the British philosopher and mathematician, observed, to conquer fear is the beginning of wisdom. In the book, Maximize Your Potential, Grow Your Expertise, Take Bold Risks, and Build an Incredible Career, Michael Squabble of Stanford University explains why fear gets in the way of luck. It involves the mental duel that occurs each day between risk-taking and the fear of failure. Citing the work of psychologists Daniel Gilbert and Timothy Wilson, Squabble explains the impact bias. The impact bias is our tendency to greatly overestimate the intensity and extent of our emotional reaction. The net result of this bias? We expect failures to be more painful when they actually are. So we fear them more than we need to. Consider legendary investor Warren Buffett, who had a fear of public speaking. Billionaire investor Warren Buffett was petrified of public speaking. He would pick his colleagues' classes carefully to ensure that he would not have to address the class. Buffett joined a public speaking course but never attended any of the sessions. I lost my nerve, he said in an interview later. He wasn't alone. Countless famous people, including Bruce Willis, Tiger Woods, Julia Roberts, Anthony Quinn, Jimmy Stewart, and even Sir Isaac Newton had issues with public speaking. At 21, Buffett started his investment career and realized that he simply had to overcome his fear of public speaking. Buffett signed up for a Dale Carnegie course with many like him who were scared of getting up and saying their names. Fast forward to the annual meeting of Berkshire Hathaway shareholders. Each year, more than 35,000 shareholders descended upon Omaha. It was but obvious that Buffett is the star attraction. Buffett not only speaks, but manages to sing, dance, and pose for photographs. My point is, it is possible to overcome fear and shyness. By doing so, we become much more capable of seizing opportunities. In Julius Caesar, William Shakespeare wrote, "There is a tide in the affairs of men, which taken at the flood leads to fortune. Omitted all the voyage of their life is bound in shallows and in misery." It is often fear or shyness that prevents us from seizing the moment, from setting sail at the precise moment when the tide is just right. And as Shakespeare says, the tide waits for none. Another reason for fear can be explained by the Monte Carlo fallacy. The Monte Carlo fallacy is the mistaken belief that if something happens more frequently than normal during some period, then it will happen less frequently in the future, presumably as a means of balancing nature. So, if someone tossing a coin got 6 consecutive heads, one is lulled into believing that the next result will be a tail. The truth is that the odds haven't changed. The odds of the next toss are still 50-50. The problem with the Monte Carlo fallacy is that someone who has had a spate of good luck automatically tends to believe that his next venture will be unlucky or vice versa. In effect, the Monte Carlo fallacy reinforces irrational behavior. Building one's confidence means conquering fear. One of India's top Bollywood actors, Shah Rukh Khan, has found a unique method to consume his fear. He talks about using fear as a propelling force to fuel one's pursuit instead of trying to overcome it. Addressing a conference of industrialists, Shah Rukh Khan said, "Successful people are almost never able to pinpoint what it was that made them so. Success just happens, really. So, talking about how to become successful is a waste of time."
So, let me tell you very honestly, whatever happened to me happened because I'm really scared of failure. I don't want as much to succeed as much I don't want to fail. So, when I got a chance to act in films, it wasn't out of any creative desire that I signed my films. It was purely out of the fear of failure and poverty. Most of them were discards of other actors and producers who could not find anyone else to do them. Deewana, my first hit, was actually discarded by an actor called Arman Kohli. Bazigar was rejected by Salman Khan. Dar was rejected by Amir Khan. I did them all just to make sure I was working. The timing or something was right, and that made it happen that I became a big star. What Shah Rukh Khan omits to mention is that he did have to overcome his fears to opt out of the master's degree in mass communications that he was pursuing at that time. He did have to overcome his fear to shift from New Delhi to Mumbai, and he did have to overcome fear to pursue the directors who would give him his first roles. One of the results of conquering fear and gaining confidence is improved communication skills. Consider the story of French writer, historian, and philosopher Voltaire, who was able to save himself because of his confidence and communication. When Voltaire was living in exile in London, popular feeling artists against the French were running high in England. One day, as he was walking on the street, he was surrounded by an angry mob yelling, "Hang him! Hang the Frenchman!" Turning to the face of the mob, Voltaire said, "Men of England, you wish to kill me because I am a Frenchman? Am I not punished enough in not being born an Englishman?" This clever and tactful speech pleased the mob immensely. They actually cheered him and escorted him safely to his house. Words, of course, are the most powerful drug used by humanity, said Rudyard Kipling famously. The drug turned out to be a lifesaver for Field Marshal Sam Manekshaw, who won for the India-Pakistan War of 1971 that led to the liberation of Bangladesh. Manekshaw began his army career in 1932 at the Indian Military Academy, Dehradun. Commissioned in the Frontier Force in 1934, he saw action in Burma in the Second World War and displayed exemplary courage. This brave fighter was so badly wounded during the World War II that a British officer, Major General D.T. Cowan, knowing that the military cross could not be awarded posthumously, pinned his own military cross on Manekshaw's t-shirt, believing that the deserving young man would be unable to survive the terrible bullet wounds sustained. Seeing his precocious condition, the attending Australian surgeon was debating whether it was even worth trying to save Manekshaw. But then something happened. The doctor softly asked Manekshaw what had happened to him. Even on the verge of death, Manekshaw jokingly said, "A mule kicked me." What convinced the doctor in favor of operating on the serious wounded soldier? The latter's puckish sense of humor, even as he lay dying? That simple joke, communicated in short gasps, was the single reason why the doctor worked towards saving Manekshaw's life. Good luck? Yes, but communication made it possible. Chris Gilbu, an entrepreneur and blogger, is a world traveler who accomplished the goal of visiting 193 countries of the world by his 35th birthday. He is also the author of a $100 startup. According to Chris, I think a lot of fear comes down to three things: fear of failure, fear of success, and fear of change, which is especially important. Everyone hates change. They can't control, want other people to change, but from a safe distance. In the writing and entrepreneurial world, I have many fears. Fears of judgment, of being misunderstood, of being marginalized, of letting other people down. Each of these can be paralyzing forces if you let them consume you. What I found really helps me is positive reinforcement. I keep a file of nice things people have said, and that file only exists for me. It's only there for when I want to look at it, and I don't look through it that often. But it's nice to know that it's there. Even though it's true that negative feedback is more damaging than the positive feedback is affirming, as you begin to receive positive feedback, pay attention to it. It helps to ground yourself and get a sense of perspective around the negative feedback you receive. Confidence does come from being right, but from not fearing to be wrong. Remember Weizmann's newspaper experiment? Confident, relaxed persons who are not too worried about the outcome were able to observe the large ad on the second page, whereas those who were anxious and fearful ended up remaining tightly focused on the immediate task
and thus miss the magic solution. The simplest solution comes from Bill Cosby, who said, "Decide that you want it more than you are afraid of it. Once that happens, even poor communication can be compensated for." Take the case of Anil Manibhai Nayak. Anil Manibhai Nayak, a mechanical engineer, had applied to Larsen and Turbo for a job. His chances of success were low. After all, he hadn't graduated from an IIT, but from Birla Vishwakarma College, Gujarat. His poor English had also resulted in 8 mistakes on the very first employment form that he submitted at L&T. Nayak got the job in 1965, but the company reduced their initial monthly salary offering from Rs 760 to just Rs 670. L&T also offered him a designation lower than initially promised, reportedly because the final interviewer, an Englishman, considered Nayak to be arrogant. Years later, Nayak attributed this to the communication gap between him and the Englishman. "I used to think in Gujarati, then translated to English. The Englishman perhaps misunderstood what I intended to say. Least cowed down by the setbacks, Nayak took the job. Little did he realize then that 38 years later he would become the chairman of L&T. In his book, Made in America, Sam Walton, the founder of Walmart, says that he aspired to become student body president in college, for which the two key qualities needed were confidence and communication. I learned early on that one of the secrets to campus leadership was the simplest thing of all. Speak to people coming down the sidewalk before they speak to you. I did that in college. I did it when I carried my papers. Always look ahead and speak to the people coming towards me. If I knew them, I would call them by name. But even if I didn't, I would still speak to them. Before long, I probably knew more students than anybody else in the university, and they recognized me and considered me their friend. Communicate more. Communicate better. That's Sam Walton's prescription. Good communication not only helps us to respond better to opportunities, even create opportunity. The most incredible example is Ronald Reagan, the 40th President of the United States. Ronald Reagan had been a radio, film, and TV anchor before entering politics. Thus, his communication skills were legendary. In 1987, Reagan stood in front of the Berlin Wall and challenged his Soviet counterpart, saying, "General Secretary Gorbachev, if you seek peace, if you seek prosperity for the Soviet Union and Eastern Europe, if you seek liberalization, come here to this gate." Mr. Gorbachev opened this gate. "Mr. Gorbachev, tear down this wall." The rest, as we know, is history. 29 months later, the wall came down, governments of Eastern Europe began to collapse, and eventually the forces of perestroika and galisand brought the erstwhile Soviet Union tumbling down, creating thousands of new opportunities in politics, business, and international relations. Today, we live in an age short of attention spans. A recent study showed that the average browser in a bookshop spends 8 seconds on the front cover and 15 seconds on the back cover of a book. Most readers do not get past page 18 of the average book. How does an author get noticed in such short times? Much as we want to believe that books are not judged by their covers, the truth is they often are. A good cover improves the odds of your book reaching the billing counter. The cover design is the communication of an emotion. Getting it right is vital to clinching the sale. Similarly, venture capitalists have admitted that the quality of an entrepreneur's pitch has often influenced them to fund the venture. According to Robert McKee, the world's best known and most respected screenwriting lecturer, a powerful way to persuade people is by uniting an idea with an emotion. The best way to do so is by telling a compelling story. In a story, you not only weave a lot of information into the telling, you also arouse your listeners' emotions and energy. The emotion could be conveyed in myriad ways. It could be a casual conversation, postcard, email, facial expression, handshake, book cover, advertisement, a video, or a song. It was 1963, the year after India had lost the war with China. It had been a terrible defeat for India. 1383 killed, 1047 wounded, 1696 missing, and 3968 soldiers captured as prisoners of war. Jawaharlal Nehru was seen as the key reason for the defeat. Defense Minister
Krishna Menon had been asked to resign. In the face of a disunited polity, there was an immediate need for strengthening India's armed forces and instituting reforms within the military. India's permanent foe, Pakistan, was friendly with China, and it was vital that India stand behind the political leadership with one voice in spite of the defeat. But that was easier said than done. India was a fractured mess at the time. On January 27, 1963, 24 hours after Republic Day, Nehru spoke briefly to a large audience gathered at the Ramlila Maidan, New Delhi. Then, upon a signal from Nehru, Lata Mangeshkar began singing a song written by Kavi Pradeep. That song and its singer would become immortal. After hearing the song, there wasn't a single eye in India that day. No one could think of anything other than the martyrs who had sacrificed their lives. If a picture is worth 1,000 words, what is a song worth? Over the next few years, India made substantial investments to upgrade its military hardware and increase the strength of its army, resulting in a winning several later wars with Pakistan. Communication had won the day. A blind beggar sat a street corner with a cardboard sign next to his empty tin cup. "I am blind, please help." A young writer passing by observed that people were completely unmoved. No one was dropping any alms. The writer flipped the blind man's cardboard sign and wrote a new message. Almost magically, people began putting money into the cup. Soon, the cup was overflowing. Simply amazed, the blind man asked a stranger to read out the new message to him. The new message read, "It's a beautiful day. You can see it. I cannot." What does the story tell us? Simply that there were enough moneyed people passing by opportunities. A simple change in communication strategy had found a way of harnessing these opportunities. One of the famous writers says, "In my first semester as an MBA student at Yale, I was chosen to present a case analysis. I worked on the case the previous day and ran the rather detailed and lengthy PowerPoint presentation by my team members. One of my team members who had worked in advertising said, a speech should be like a woman's skirt, long enough to cover the subject matter but short enough to hold the audience attention. I spent the rest of the night reworking the presentation to half of its original length. Many years later, after I finished my first novel, my editor reminded me of the words of Hawthorne. Easy reading is damn handwriting. You bet it is. This, my friends, is the Silver Lining Show for today. In the next show, we will learn more about how to become better in life and harvest your luck. This is Bharadwaj signing off for the VIT Community Radio 90.8 FM. Thank you. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நான் பல பெண்களை பத்தி சொல்லியிருக்கேங்க. பல பெண்கள் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் செயல்பட்டு வந்தாலும் அவங்க பல பேரோட முயற்சி ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மக்களை சார்ந்ததாவே இருக்கு. சரி, அடுத்த யாரையாவது புதுசா அடித்தர மக்களை போய் சேர்ற அளவுல தான் வேலைகளை செஞ்சுட்டு வர ஒரு பெண்ணை பத்தி சொல்லணும்னு தீவிரமா தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போதான் இந்த பெண்ணை பத்தி தெரிய வந்தது. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 101 ஆண்கள் இருந்தா 100 பெண்கள் தாங்க இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள்லயும் சரி, வளர்ந்து வர நாடுகள்லயும் சரி, பெண்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம்.
ஆனா ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய காரணம் பிரசவத்து போது பல பெண்கள் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாததாங்க. இந்த ஒரு நிலைய எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்சவங்க தான் நம்ம சுபைதா பாய். பெண்களின் ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாதவன்னு ஆணித்தனமா நம்புறாங்க. வீட்டை விட்டு தாண்ட அனுமதிக்கப்படாத பழமை வாய்ந்த இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் சுபைதா பாய். அமெரிக்காலையும் இந்தியாலையும் இன்னைக்கு இவங்க பயங்கர பாப்புலர். அப்படி என்னதான் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஜென்மனா ஹிந்தில பிறப்புன்னு அர்த்தம். பிரசவம் போது அம்மா குழந்தையோட உயிர்களை காப்பாத்துறதோட இல்லாம இன்ஃபெக்ஷன் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைய எல்லா பெண்களும் வாழணும்னு ஆசைப்பட்டவங்க சுபைதா பாய். உலக அளவுல வருஷத்துக்கு 10 லட்சம் அம்மாக்களும் பிறந்த குழந்தைகளும் இறந்து போறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரசவத்து போது சுகாதாரம் இல்லாததுன்னு அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த கணக்கெடுப்புல இந்தியா பல வகையில முன்னேறி இருக்கு. 2020ல வளர்ந்த நாடா ஆயிடும்னு கனவுல இருக்கும். ஆனா விஞ்ஞானத்திலேயோ இல்ல பணத்திலேயோ முன்னேறணும்ங்கிறத விட முக்கியமானது நம்ம நாட்டு மக்கள் தாங்க. என்னதான் இப்போதைய நிலவரம் படி இந்தியாவுல இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு சொல்லிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புல உலகத்திலேயே இந்தியாவில தான் பிரசவத்து போது தாய் சேய் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே நம்ம நாட்டுல சுபைதா பாய் போன்ற பல பேர் முயற்சியால இப்போது ஒவ்வொரு லட்ச பிரசவங்களையும் ஏற்படுற இறப்பு விகிதம் 65% குறைஞ்சிருக்கு. 1990ல பாத்தீங்கன்னா 560 இருந்திருக்கு இந்த இறப்பு விகிதம். ஆனா அதுவே 2013ல 190 குறைஞ்சிருக்கு. என்னதான் பயங்கரமா இறப்பு விகிதம் குறைஞ்சிருந்தாலும் 50,000 பெண்கள் இன்னமும் பிரசவத்து போது இறந்து போறாங்க. இதுல முக்கியமா 17% பெண்கள் பிரசவத்து போது ஏற்படுற தொற்று நோய்களால தான் இறந்து போறாங்களாம். இந்த தொற்று நோய்களை தடுக்க முடியுங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வகையில எந்த தேவையும் இல்ல. பேசிக்கா அடிப்படையான சுகாதாரம் இருந்தாலே போதுங்க. சேவ் தி சில்ட்ரன்ங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டு இருக்க ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலான குழந்தைங்க இறந்து போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசவத்து போது நடக்கிற தாய் சேய் இறப்பு நம்ம இந்தியாவோட மக்கள் தொகைய ரொம்பவே பாதிக்குங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகையையும் குறிப்பா பெண்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறையையும் இது ரொம்ப பெருசா பாதிக்குது. இத பத்தி சுபைதா பாய் யோசிக்க காரணத்தை பாத்தீங்கன்னா அது சுபைதா பாயோட சொந்த அனுபவங்கள் தாங்க. சுபைதா பாய் சின்ன வயசுலயே அவங்க அம்மா, அவங்க உறவுக்கார பெண்கள்னு பலரும் பிரசவ காலங்கள்ல சரியான ஹெல்த் கேர் கிடைக்காம கஷ்டப்பட்டதை பார்த்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு சுபைதா பாயோட முதல் பையன் யாசின் பிறந்தப்ப அவங்களோட பிரசவ அனுபவம் ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துதாம். ஆபரேஷன் ஆகியிருந்தது. பயங்கரமான இன்ஃபெக்ஷன். அதை மட்டும் அலட்சியப்படுத்தியிருந்தா அடுத்த குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைங்கிற நிலைமையில 2 மாசம் முழுமையா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். அதுல இருந்த எல்லாம் மீண்டு சுபைதா பாய் பழைய நிலைமைக்கு திரும்பவே கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஆச்சு. இவங்களுடைய இந்த சொந்த அனுபவங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். தடுக்கக்கூடிய நோய்களால எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, இறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க சுபைதா பாய். எல்லா பெண்களும் அவங்களுக்கான முழு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஐஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் விதை. ஐஸ் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுபைதா பாயோட வாழ்க்கை பயணத்தை இப்ப உங்களுக்காக சொல்றேன். பொதுவா அந்த காலத்துல பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம நாட்டுல இல்ல. திருமணமும் குடும்பத்துக்கு சேவை செய்யறதும் தான் பெண்களோட முக்கியமான வேலையா இருந்தது. டீனேஜ்லயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா நம்ம சுபைதா பாய்க்கு +2 முடிச்சதும் மேல படிக்கணும்னு ஆசை. அவங்க குடும்பத்துல அதுக்கு முன்னாடி ஆணோ இல்ல பெண்ணோ யாருமே காலேஜ் பக்கமே போனது இல்லையா. இன்ஜினியர் ஆக போறேன்னு சுபைதா பாய் சொன்னதும் இவங்க ஏதோ ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க அப்பா பயங்கரமா சிரிச்சாராம். படிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதியும் இல்ல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அப்பாவை சம்மதிக்க வச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சேர்ந்தாங்க சுபைதா. இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தோம் பெண் கல்வி பத்தின புரிதலும் அவசியமும் தெரிஞ்சும் கூட எந்த ஒரு பெண் குழந்தையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னு நினைச்சா வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி பெண் கல்வி முக்கியம்னு தெரிஞ்ச இந்த காலத்திலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க கொஞ்சம் அடம் பிடிச்சாதான் சேர்த்து விடுறாங்க. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய போராட்டத்துக்கும் இடைஞ்சலுக்கும் நடுவுல தான் சுபைதா பாய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க. அவங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்ந்தெடுத்ததால அவங்க ரொம்ப நல்லா படிச்சு அவங்க குடும்பத்தோட முதல் பட்டதாரியா ஆனாங்க சுபைதா பாய். ஆனா அதோட அவங்க கனவுகள் முடியல. அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பட்டதாரியா ஆனதே அவங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது.
உடனே தான் ஆசைய சொன்னா அதுக்கு தடை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இன்டர்நெட் மூலமா மேல படிக்கிறது தொடர்பா தேடி நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு ரகசியமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா ஸ்வீடன் தலர்னா யூனிவர்சிட்டியில முழு ஸ்காலர்ஷிப்ல எம்டெக் படிக்கிறதுக்கான அட்மிஷன் லெட்டர் வந்தது. ஒப்புதல் லெட்டர் வந்ததும் தான் அம்மா அப்பா கிட்டயே சொன்னாங்களாம், இதெல்லாம் ஏமாத்து வேலை, நம்பாதன்னு மறுபடியும் அவங்க அப்பா மறுத்தாரு. ஆனா அதுக்கும் கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கி ஸ்வீடனுக்கு போய் வெற்றிகரமா படிச்சுட்டு வந்தாங்க சுபைதாபாய். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கல்யாண பேச்சு வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒரே பயம் சுபைதாபாய்க்கு. பல குழப்பங்களும் கேள்விகளும் சுபைதாபாய் மனசுல. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடையாவே வந்தாரு ஹபீப் அன்வர். இவர் தான் நம்ம சுபைதாபாய்க்கு கிடைச்ச பொக்கிஷம்ங்க. ஹபீப், நானும் படிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உன் வாழ்க்கை வீணாக்க வேண்டாம், உன் விருப்பப்படி படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம்னு முதலையே நம்பிக்கையா பேசியிருக்காரு. இன்னைக்கு ஐஸ் நிறுவனத்தோட இணை நிறுவனராகவும் ஆபரேஷன்ஸ் மற்றும் பினான்ஸ் துறையோட துணைத் தலைவராகவும் இருக்காரு. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் MBA படிச்சு முடிச்சாங்க. வெளிநாட்டுல MBA படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு ரிசர்ச்காக இந்தியா வந்திருந்தாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு NGOட இணைஞ்சு சுபைதாபாய் அவங்களோட ஆய்வை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் ராஜஸ்தான்ல ஒரு மருந்து வச்சு புல் வெட்டுற அரிவாளை வச்சு பிரசவம் பாக்குறத பார்த்தாங்க. அத பார்த்த சுபைதாபாய்க்கு மிக பெரிய அதிர்ச்சி. பிரசவத்து போது பெண்களோட ஆரோக்கியம் பத்தின கேள்விகள் சுபைதாபாய்க்குள்ள அதிகமாச்சு. பிரசவத்துக்கு உபயோகிக்கிற கிட் எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம சுபைதா. பிளாஸ்டிக் ஷீட், பிளேட், தரமில்லாத சோப்னு அவங்க கண்ணுல பட்ட பலதும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா அவங்களுக்கு கொடுத்தது. அப்பதான் சுகாதாரமான தரமான ஒரு பிரசவ கிட்ட நானே அசம்பிள் பண்ணினா என்னன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துதான். 2010 ஜென்மாக்கு வடிவம் கொடுத்தாங்க சுபைதா. ஜென்மாங்கிறது பிரசவத்து போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பர்த்திங் கிட். இதுல ஒரு ஆப்ரான், ஒரு ஷீட், ஒரு ஹேண்ட் சானிடைசர், ஒரு ஆன்டிசெப்டிக் சோப், ஒரு கார்ட் கிளிப், ஒரு சர்ஜிக்கல் பிளேட்னு 6 பொருட்கள் இருக்கு. இத சுபைதாபாயோட மகப்பேறு மருத்துவர் மூலமாவே பெங்களூர்ல டெஸ்ட் பண்ணினாங்க. குளோபல் சோசியல் வெஞ்சர் போட்டியில இந்த புதுமையான ஐடியா ஜெயிச்சுது. அடுத்த வருஷமே அசோகான்னு ஒரு சமூக அமைப்போட ஃபெலோஷிப்பும் கிடைச்சது சுபைதாபாய்க்கு. பிரசவத்து போது இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுல சுகாதாரமான பர்த்திங் கிட்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வென்டி கிரஹம் சுபைதாபாயோட இந்த ஜென்மாவோட தரத்தை பார்த்து பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பிரபலமா இருக்கிற ஐஸ் நிறுவனத்தோட CEO சுபைதாபாய் தாங்க. பெண்களுடைய உடல் நலம் சார்ந்த மலிவு விலை தயாரிப்புகளுக்கான நிறுவனமான இந்த வெற்றி கோட்டையை கட்டியதுல சுபைதாபாயோட உழைப்பு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துதுங்க. இந்த ஜென்மா பர்திங் கிட்ட ஹெல்த் கேர் நிறுவனங்கள் மூலமாவும் NGOக்கள் மூலமாவும் விற்கவும் செய்யறாங்க, விநியோகமும் செய்யறாங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட 6 முக்கிய சுகாதார விதிகளையும் பூர்த்தி செய்கிற தயாரிப்புங்கிற பெருமையும் வாங்கியிருக்கு இந்த ஜென்மா பர்திங் கிட். இத்தோட நம்ம சுபைதாபாயோட எண்ணங்களும் ஆசைகளும் முடியலங்க. பிரசவம், குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான இன்னும் நிறைய சுகாதார புதுமை கண்டுபிடிகளை அறிமுகப்படுத்துற திட்டமும் இருக்காம். பெண்களோட ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாததுங்க. அதை காப்பாத்துற சுபைதாபாயோட பயணத்துல பல நாடுகளுக்கு கொண்டு போகணும்ன்ற திட்டமும் இருக்காம். ஒரு தனி மனுஷியா சுபைதாவால இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்க முடியாது. சுபைதாவுக்கு யாசின், அஷான், ஆயமான்னு 3 குழந்தைங்க. குழந்தை வளர்ப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய சவால்ங்க. குறிப்பா பெண் தொழில் முனைவோர் பலருக்கு குழந்தை பிறப்பு, அதை தொடர்ந்த வாழ்க்கைங்கிறது போராட்டம் நிறைஞ்ச சவாலாவே இருக்கு. சுபைதாபாயோட பிசினஸ், குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு எல்லாத்துலயுமே இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க கணவர் தாங்க. வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ண நினைக்கிற பெண்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். வேகமாவும் விவேகமாவும் முடிவுகளை எடுக்கணும். உங்களோட கனவுகள் என்ன, அதுக்கு உங்க கணவரால எந்த அளவுக்கு உதவ முடியும்னு அவரோட உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தா அடைய ஆசைப்படுறத ரொம்ப சுலபமாவும் சீக்கிரமாவும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முடியும்னு நினைச்சா எதையுமே இந்த உலகத்துல ஒரு பெண்ணால சாதிக்க முடியும்னு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இந்த அகண்ட உலகத்துல வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம ஆசைகளையும் லட்சியங்களையும் தேடி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம். உங்கள பல பேர் சாதனையாளர்களா வருவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Dear listeners, this is VIT Community Radio 90.8 and this program is Experts Talk. In today's Experts Talk, we are going to have an interview with Nishant Gupta from Neura Wellness. So welcome to the program. Thank you. First of all, I just want to know what is the company you're running now, what it is about, your background of the company. So I am the co-founder at Neura Wellness. We are essentially a formulative innovation company. We try and develop new products in the beauty wellness categories. So that's essentially about us. And the first product that we are coming out with is a hard water shampoo. Looking at the problems here locally, we developed a product which essentially removes mineral deposits from your hair and scalp, leaving it cleaner and fresher compared to traditional shampoos which are not very effective or designed to tackle this problem. Okay, can I ask you about your background, your experience, where you're from and what you learned, what is your educational qualification, those things, can you share it? Sure. So I come from Lucknow, Uttar Pradesh, and I came to VIT in 2011 to pursue my bachelor's in electronics and instrumentation. So I am not from a chemical engineering background. That is my co-founder. When I came to VIT, obviously it was a huge learning curve. We learned about so many things, and this is where I got the inspiration to start working on solving problems. So in my first year, I started the VIT Student Handbook, essentially to combine all the information for newcomers who come to college. And with that, the bug bit me to try and keep trying to make new and innovative things. We observed that this problem of hard water was being faced by many in Vellore and surrounding areas, and which is when I met my friend Palash, who is my co-founder now, and we discussed this problem and thought, let's try and build a solution for this. So when we were here, we had our mentor Dr. Jaishankar Warrior, and he was very supportive of the idea, and he said, this is great, you guys should definitely try building this product. So that's how we started. Slowly we even after, so when we were graduating, we had job offers and MBA offers, and we decided that this is a problem worth solving because people are looking for a solution for this. This could be something which becomes big. So we took the plunge and we incubated at VIT TBI so we could continue our research and development, and we started working on the product, and today we are a full-fledged company. We've completed all the manufacturing, scale-up testings and all the things, and soon we should be coming out with our product. So your product is too innovative, and most of the metro cities they expect this product actually. And can you just brief about your innovation techniques? What are all the techniques you used while conceptualizing this product? So one of the most important things that I'd like to point out, especially because I hope a lot of youngsters and engineers would be listening to this program, is it is very important for us to read. Fortunately for us, in an academic environment, it is very easy to access information regarding the newest research, the newest patents, the newest innovation that is happening around the world, and we have the time to assimilate so much more information, unencumbered by issues that you will face when you go out of college. So
at that point of time, looking at the newest things that are coming out, trying to understand why that research is being done, what could be the implications of that research is extremely important. When we were looking at our product, we first looked at what are the solutions that are being followed across the world. From the newest to the oldest, we had to look at everything. We were trying to see if other companies have done products like these, because that helps us understand if problem has been solved. Our aim is not to repeat the process of research. The aim is to try and solve a problem. If the problem has been solved, increase its scale and outreach. So instead of engaging in repetitive work, the aim is to identify the right research. If you do not find that, this is a new area of research for you. You could start working on that. But still, staying updated is of the most importance, because even while you're working on that idea, you will start getting 10 more new ideas on how you could improve that product. So I definitely believe taking some time out away from regular academics and reading about an area of interest, or reading about general innovation and technology progress that is happening across the world is extremely important. Can I say your innovation technique is not inventing, just upgrading? Yeah, in a way. I do not see them being very different. Most of the innovation in the world is inspired or improvement of existing innovation. I think we have reached a point in the human knowledge cycle where coming up with something completely new is probably not possible. I think most avenues have been started work on. So definitely, as we move forward, the human race has to continuously improve on what we have built before. So that's also an extremely important aspect of innovation. So your product is coming on the way. So can you share the experience you had while incubating this idea in VIT TBA? So the journey has been extremely full of learning, and I mean, like any journey, it has its ups and downs. Basically, what happens when you are trying to develop a product compared to a software-based innovation, there are very different challenges to it, because what you are trying to do requires a lot of resources in terms of hardware, in terms of access to sophisticated machinery, not all of which may be available where you are. There is a lot of frustration that happens while testing and production. You have to send samples to another city, wait for results, then to come back, again test, again iterate. So it can be challenging for people. It can make you want to give up, especially once you graduate out of college. There are so many more things that you have to take care of. You will be living in a house. There are the daily necessities of life, like even food and water, that you have to take care of. So it is easy to get discouraged, easy to believe that I could lead a simpler life. But if you have an idea that you truly believe in, it is important to have the drive to be focused on it and keep taking validation from people that the problem you are solving is relevant to them. They do want to see the product. Keep meeting people, keep attending events, go for extracurricular events, go to other cities, see, because while we are in VIT with a lot of exposure to 27,000 students, it is equally important to go to cities like Bangalore and Chennai and interact with professionals from the industry. See where the real market is. A lot of innovation that I have seen in my time in VIT, where students have tried to solve problems locally, which is a great start. But scaling up an idea is equally important. The idea that you want cannot survive with just 27,000 students or an economy of such a low number. So focus on that. Try meeting new people. Keep yourself updated. Then you should surely get new ideas to work on. Where you are operating from? Where is your headquarters? So we currently operate out of Vellore and Bangalore. Our manufacturing facilities are located in Bangalore, and we do some of our testing there. The rest of the testing is done in VIT or in institutes in Chennai with contract research organizations. So it's split up. I am mostly on the road. I am usually in Vellore only for 10 to 15 days of the month. Rest of the time is spent traveling, meeting investors, finding market research. It is that it's a lot of fun. At times it is very, very taxing on the body and on the mind. But I think we are working towards a much bigger goal, so that keeps me charged up. How many employees you have? So on payroll, we have one employee. We have taken a couple of interns who we are currently working with, since they are
still in college. It is not possible. The university rules do not allow us to put them on the payroll. But that being said, we have been very fortunate in the people we have been able to attract. Some very smart and talented people from different branches have worked with us over our journey, and we are very fortunate to have had them. Can you share about your funding agency? How you are getting the funds to produce these much of products and other commitments, activities? So essentially there were two components to the whole part. First is the research and innovation part, where we were trying to make small amounts the product. So at that point it was basically funded by the companies in terms of research. What happened was we as students, we wrote to a lot of the top firms and asking them for samples, asking them for help in being able to make a new product. And so while it was not easy or possible to get it from all of the companies, persistent effort did pay off. A lot of the companies were extremely forthcoming in their view of helping out students engage in research. A good part of engaging in such a niche area was that companies were very surprised and pleasantly surprised by the fact that students were engaging in research in this area. So some of the professionals we engaged in went out of the way and convinced seniors in the company to allow us to have more of the samples than that is allowed. So that was one of the ways. In second, once we started developing the product and showcasing it to various entities, we were selected for the Startups Club Demo Day. We in fact won the event in Chennai and a cash prize of 1 lakh rupees. That was very instrumental in taking us forward. Other than that, my co-founder and I, we have been putting in small amounts of money. Recently, we won a grant from the Government of India, Ministry of Small and Medium Scale Industry, where we had showcased our product and its innovative nature in solving the hard water related issues for people. And based on that, we were given a sizable grant, which we are currently working with. So it has been a mixture of support and a little bit of our personal funds and a lot of recognition and support that has come in from industry and private professionals. So it has been very exciting. Now we are moving to the manufacturing phase, and obviously there is a lot of, because it being a physical product, there is a lot of money involved. So we have been looking to raise funding, and we have got offers from a couple of international venture capital funds. So it's all under evaluation right now. We have also been offered by multinational firms to buy out the technology. So we are still considering the offers and what could be the path we go ahead with. Taking it into a market, the product, it should pass some testing, the legal procedures and certifications. So what are the certifications you need to taking the product into the market while? So essentially the launch of any products in the market is governed by the Drugs and Cosmetics Act. So under that, there are licenses to be obtained under various verticals for any new product that comes out. So we have been very fortunate in that we have been able to go ahead with all the testing and pass, and we have been working with our manufacturing partner for these, and we have also been working with an independent contract research organization, and along with that we do tests independently under the TBI and at various partner institutes. So fortunately we have found very promising results and we have been able to go ahead. So yes, so we have been able to get the product out for the market. So in terms of regulatory paperwork, there are tax registrations for the offices and basic legal paperwork, and we honestly there has been a lot of learning because being a small and young company, we have had to read a lot and understand, but it has also been very rewarding in terms of actually going through the paperwork and figuring out where issues can come up in the government systems. So yes, fortunately it has sometimes had delays, sometimes it has happened faster than we expected, but we are on a good track. So what are the troubles you had while manufacturing, while upgrading the product and manufacturing the product and getting the certification of the product? What are the troubles you had and how you cleared it? Can you brief about that? So one of the major issues that we had, so we have been taking some of the most specialty chemicals available in the world, I will not even say India.
Some of these are products which have not even been tried in the Indian market before. They are by reputed companies, so naturally the manufacturing does not happen in India. So to get samples of these products themselves can take up to 2 to 3 months, because they are shipped, then they have to be clear customs, then go through distributors and reach us. So the biggest challenge has been finishing things on time. Obviously, once you reach manufacturing or scale up, these issues become much simpler, but as a young company involved in manufacturing a physical product, these were major issues that came up. And other than that, yes, the government paperwork can be very confusing. There are multiple forms to fill and multiple ways that things can go wrong. It is important to take the help of professionals in the industry, reach out to them, take their help, and make sure that all your paperwork is in order. So, because small technicalities should not take away from your innovation, and innovation is one part, but following the rules and regulations of the country is equally important, if not more. While as innovators and entrepreneurs, sometimes we overlook these very important issues, and we usually end up paying heavily for these mistakes later. I would advise and suggest anyone embarking on this process that, okay, maybe not while you are innovating on the product or in a trial or testing phase, but definitely when you look at it as a commercial venture, it is important to look at the rules and regulations around the industry. So you're an entrepreneur. Are you from a business background family, or what are your parents? So I come from a strictly service class background. My father is a bank manager for the Baroda Uttar Pradesh Gramin Bank, and my mother is a housewife. My co-founder Palash, his parents are both teachers. So we do not come from business backgrounds per se, and there has been times where our parents have not been very comfortable with the idea of us giving up settled life and going for this kind of thing, but they could not have been more supportive when we did decide to take the plunge, and we are extremely thankful to them for that. So how you convinced them? So it was over a period of time, did not happen in a day. Obviously the kind of recognition and the support that we were getting from people from the industry, the kind of accolades we won, convinced our parents that we were up to something interesting, and it was okay for us to work hard and maybe take a short-term hit in our career. And so not always the easiest, but yes, they were extremely understanding and extremely supportive. So another thing that I would like to say is, a lot of students feel that how will I convince my parents? If you have the drive and passion, and it's important to have communication. See, you cannot hide things from your parents and expect them to understand. They only want the best for us. It is important to have continuous, long and engaging dialogue, and if they see that this is where your happiness is, this is where your future growth and your satisfaction is, trust me, they will sooner or later support you. So that's what I'd like to say. Okay, there is a progression from a student's idea to an entrepreneur idea now. So how you see these changes from your student's perspective and now as a entrepreneur's perspective? So honestly, I like the student's perspective more, because when you come up with ideas as a student, you are unhindered, unencumbered. You do not think about things like how much will it cost. Your only aim is to solve the problem, which definitely leads to more ideas. Once you start working and you start looking at costs and analysis and market entry and marketing, and you are busy with other things related to your work or business where you are already working on a product, it becomes more difficult to come up with ideas. So definitely there is progression. Your ideas become much more mature, much more balanced and much more doable, but at the same time they take far too longer. They are much less in number because not all your ideas can be practical. So there is gradual progression, there is a lot of learning involved, and every day you will learn something, some ways in which you can refine your thinking process.
As I said earlier, it is extremely important to keep reading, keep learning from the industry, from professionals, from meeting people who could be your customers. So there is nothing better than that. You need to continuously learn. For an entrepreneur, I think a mentor or mentors or supporters, they are the vital for their activities. So talk about your mentors or supporters. So we were very fortunate to, when we started work on the product, we had Dr. Jayashankar Warrior, who was Assistant Dean of Academics in VIT University, and he came from an industry background, having worked with Hindustan Unilever, Cholail, who are the makers of Medimix, and Supermax, one of the world's largest manufacturers of blades and equipment. So he came with a vast knowledge of how the industry works and what could and what could not work. And the fact that he was our mentor and was able to guide us in channeling our energy and work into a fruitful product was extremely important. Students in college, we have multiple ideas, but being able to identify and share them with someone who you trust, whose knowledge and whose experience you can relate to and feel will help you take your work forward is extremely important. So when we got validation from someone from the industry, like our mentor, and he pushed us and he said, okay, try it out. Well, there is no harm in trying to do something innovative while you're still in college. And working on it, that gave us the initial push. We could have let the idea come and go. It could have been one of multiple ideas that came. But I think a huge difference came in from the fact that we had people with whom we could discuss the problem. So find such mentors, find faculties who you can sit and discuss about problems with. They may not be free all the time, but it is your job to be able to find such people who you could engage in such conversations with. Okay, I shouldn't ask this question to any entrepreneur, but still in a curiosity I'm asking. What is your future project idea? Oh, so we don't mind sharing ideas. I'm a firm believer in sharing ideas because, again, this is something that I have seen college students feel strongly about, that they are not open to the concept of sharing their ideas, thinking that they could be stolen. I believe that more than any idea, execution is what matters. If today I have an idea, I'm very sure 100 other people also have the idea across the world. But it is my execution that is going to define it. If someone else is able to execute it better, probably they deserve to work with the idea. So for us, in formulative innovation, we have already completed development of a certain number of hard water related products. We are trying to bring in very innovative product called dry shampoo, which is essentially a spray on shampoo that you can simply spray on your hair, comb, and you're done. So this is a product that I feel us engineering students would definitely identify with when you get up 5 minutes before class and want to run there, or especially women, because it is very difficult for them to wash their hair on a daily basis. So when they want to make their hair free of oil and make it feel nicer and less weighed down, these are the products. And somehow these products are not available at India at an affordable cost compared to what they could be manufactured in India for the prices, because they're manufactured in developed countries and then come to India through import. The prices are extremely high. So we believe that this is a product that could be extremely useful, and we want to manufacture it with the highest quality standards in India and bring it out. So as an architect believer, you shared your future product ideas also. That's fine. Do you want to share anything particular to the students who want to be a future entrepreneur? This is something very close to my heart, and I truly believe that students anywhere in college, especially in India, we have to be the change where, it is easy for us to take simple paths like going for future studies abroad and thinking that India is not a very innovative country. See, if we are the beacons where we can set up innovative projects, innovative ideas, the kind of learning and opportunities we could bring in India are far more than what one would find in the developed world. Yes, life may be simpler, there would be less issues to deal with, but I strongly believe that we are capable of producing equally
good innovation and research in India, and we have to be focused on that. Do not get taken away by the allure of being an entrepreneur. Somehow what is projected is only the success, but there is a lot of hard work and determination and focus towards your goal. That is extremely important. You are working to solve a problem, and if you solve it well, there is ample number of opportunities that will come your way. So focus on that, focus on research, focus on learning, and you will be able to do extremely well. Thank you for sharing your experience and ideas on entrepreneur and entrepreneurial products. So it's glad to have an interview with you. Thank you for having me. So listeners, you had listened to the interview with Nishant Gupta, Renora Wellness, in Expert Talk in your favorite community radio station, VIT Community Radio. Thank you. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல ஒரு ஏமாளி இருந்தானா. அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். அவன் யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நம்பிடுவான். ஒரு நாள் அவன் சந்தைக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டிய வாங்கினான். அந்த ஆடு பார்க்கவே ரொம்ப குட்டியா கருப்பா அழகாவும் இருந்துச்சு. அதனால அவன் அந்த ஆட்டுக்குட்டிய கையில தூக்கிட்டு போகாம தோல்ல தூக்கிட்டு போனான். அப்படி அவன் போகும்போது வழியில 4 பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அவன் பயந்து ஒதுங்கி போனான். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் பயப்படுவானே. அந்த 4 பேரும் இவன் ஒதுங்கி போறத பார்த்தாங்க. கூடவே ஆட்டுக்குட்டியையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு உடனே அந்த குட்டி ஆட சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. சரி, எப்படி அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குறதுன்னு 4 பேரும் சேர்ந்து யோசிச்சு முடிவு பண்ணாங்க. அவங்க ஐடியா படியே அவனுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் தூரமா இடைவெளி விட்டு நின்னுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா குட்டி ஆட்டை தூக்கிட்டு வர அவனை பார்த்து முதல்ல நின்னுட்டு இருந்தவன், ஏய், எதுக்காக ஒரு கழுதிய கட்டி தோல்ல தூக்கிட்டு போறேன்னு கேட்டான். அதுக்கு இவன் ஏமாறாம அவன் ஏதோ கேலி பண்றான்னு கண்டுக்காம போயிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே 2வதா நின்னுட்டு இருந்தவன் எதிரில வந்து, என்னப்பா, எதுக்கு ஒரு பன்னிய சுமந்துட்டு போறேன்னு சொல்லி சிரிச்சான். இத கேட்ட இவனுக்கு என்னமோ போல ஆயிடுச்சு. சரி, நம்ம போவோன்னு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் 3வதா நின்னுட்டு இருந்தவன், அட என்னையா, செத்த பாம்பை இப்படியா கழுத்துல சுத்திட்டு போவேன்னு கேட்டான். அப்படி கேட்டதும் இவனுக்கு உண்மையாவே சந்தேகம் வந்துடுச்சு. என்ன இப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரியா சொல்லிட்டு போறான்? நம்ம வாங்கினது ஆட்டுக்குட்டி தானா இல்ல வேற ஏதாவதான்னு பயந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான். கடைசியா 4வதா நின்னுட்டு இருந்தவன் முன்னாடி வந்து, ஏன்பா தனியா ஒரு பணத்தை தூக்கிட்டு போறேன்னு கேட்டான். அவ்வளோதான், ஒரு குட்டி சாத்தான ஆட்டுக்குட்டின்னு நினைச்சு நாம ஏதோ ஏமாந்து வாங்கிட்டோன்னு நினைச்சுக்கிட்டான். அந்த ஆட்டுக்குட்டிய புதருக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிய அந்த 4 குடிகாரர்களும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம ஏமாளியாக இருந்தால் மற்றவர் நம்மை ஏமாற்றுவது எளிது. ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். And this is your favorite show, VIT Achievers, and I'm your host Shashank.
Today I am glad to inform you that I am joined by members of the School of Biosciences and Technology who participated in nationwide Ideathon contest for Nobel Prize Series India Exhibition 2017. This Nobel Prize Series India program was organized by Department of Biotechnology in collaboration with Nobel Media AB Sweden. They were selected to attend the Nobel laureates during the Nobel Prize Series India 2017 exhibition and symposium organized at Gandhinagar as a part of Vibrant Gujarat in January 2017. There were 5 people in the team and today I have been joined by 4 of them. First of all, I'll call out the name of all the 5 achievers: Vishal Joshi, Devanjan Chakravarti, Jishu Nair, Sabhrant Gupta and Sundaram Virappan. And I'm joined by Vishal, Devanjan, Jishnu and Sabhrant. So my first question will go to Vishal, that what was your idea for which you were selected and so much laurels were showered upon you? Actually, my idea was for Mars, the planet. Okay. For introducing life into Mars, there have been a lot of processes in which people are trying to incorporate life in Mars, for the settlement in Mars basically. So I was trying to introduce biotechnological concepts into this idea so that we can have a colonization in Mars. Okay. What about you, Sabhrant? So my idea was in molecular docking techniques. What I focused on is developing a fully automatic molecular docking system, so that it's going to be a smart algorithm which is going to exactly calculate its dock compound and all the orientations and all. So there's no manual requirement for it. That was my idea. Hi. Devanjan, what about you? So my idea was to develop a non-invasive and early detection technique of lung cancer. So it is very unique, like we are using oncolytic viruses to detect lung cancer in very early stage, and it is also non-invasive. So that was my idea. Okay, so we like to know more about some high sounding and heavy terms which you people are using, but first I'll ask Jishnu to explain in short about his idea. My idea was basically based on treatment of HIV/AIDS. So what basically the scientists are doing right now in HIV treatment is based on the therapeutic compounds used for targeting the retrovirus and their genes and all those things. But my idea was a totally different things from that, and it doesn't need that much knowledge about the virus. It's like we're locking up the virus inside our body itself and we are excreting it out. So it's like without even killing the virus, we're just filtering it and filtering it out of the body. So that was my idea. Jishnu, so can you throw some more light how exactly it is being done in your idea? The thing is that when the virus, what it does is it chooses some particular cells to invade, and these are some lymphocytes. These are T helper lymphocytes, and what I did was we use these TH cells to attract these viruses and then lure them into getting trapped and then throwing them out of the body. It's a molecular mechanism. There's a big pathway involved, and after that it gets trapped and gets excreted out of the body. Great. I can't just believe that just biotech BTech students have put in so much head and effort and it has produced some meaningful results, then only they have been invited. What about you, Sabhrant? So basically the actual thing of my idea was molecular docking technique, as we said. So what docking is basically the interaction of drug and a biological ligand. So what we have to do is we have automatic servers on the internet. We just need to enter the protein structures in that, and it goes for docking. We have to set the electromagnetic field, the chemical bond, and the physicochemical parameters. Yeah. So what my idea was, let's say we know a drug which is a histamine blocker. So what we try to do is we take a drug and we just, for molecular docking, we need 2 things. One protein structure of the ligand and one protein structure of the drug, which is going to bind with the ligand. So what my idea is the drug can automatically detect the ligand according to the PDB structures, which is going to be detected by an algorithm, and it works on that. So that was great. Vishal? Sashank, there are some cells which are called extremophiles. Basically, these cells can thrive in very extreme conditions. Maybe that the temperature of 90 degrees Celsius or minus 20 degrees Celsius. We have those kind of cells.
So what my idea was, we mutate these cells in such a way that instead of being able to thrive in these conditions, they are able to be more extremophile by surviving in more harsh conditions which are of Mars. The current conditions of Mars are very similar to what was of Earth billions of years ago. But as we all know today, Earth is very susceptible for life. We all are sitting here inside our Earth, which was actually a very harsh, which had very harsh conditions billions of years ago. But because of this process, the mutations which occurred in cells slowly, which took this many years, finally we got this kind of conditions where we are surviving in. But we can make this process in a very rapid way by mutating these cells artificially in our labs. There are 3 or 4 countries which have Martian stimulators, which have stimulated all the similar conditions that are present in Mars, except for the factor of gravity, which is around 1/3 or 1/4 of Earth's gravity. So basically, we can, except of gravity, we can make those cells susceptible to survive in all those conditions. So if we are able to even get one strain of cells which are able to survive in that kind of conditions, we can send there and incubate them there, and the product which we get from those cells, we can send a phase 2 of cells which are dependent on these cells. So basically creating a symbiotic relationship between these cells which exist on our Earth also. You and I both are dependent on plants for oxygen. This is a symbiotic relationship. If we are able to create the similar concept in Mars, life is possible. Yeah, fantastic, brilliant. Devanjan, can you throw some more light on your idea? Yeah, sure. The basic idea of my project was to detect P53. It is a apoptotic factor which is absent in cancer cells. So it is either absent or mutated in cancer cells. So the viruses which will induce through our body, non-invasive technique, like we can give a puff or something like that through oral, and it will get absorbed, or it will directly attack to the cells which has absence of P53 factor. So basically it will, when it binds to the cells which has absence or mutated P53 factors, it will produce a luciferase expression. Like you can actually see cells glowing in dark when cancer cells are present. So that's the main how we developed the method for diagnostic of cancer in early stage rather than. So in a more common man's language, your research helps us to detect the lungs cancer earlier as compared to the existing methods. Yeah, exactly. So it's like early by what time duration? Any idea about it? As in what time duration? Means like if in general it takes after 20 days of a cancer which has developed, you can detect it by 5 days, something means. It is actually even before expressing the trait of a cancer, we can detect even before potential cancer. Yeah, exactly. So it's basically that you can detect it before cancer even happens in the body. Yeah, exactly. So whenever it starts, you can just detect it that this cell has a potential to get cancer. Very useful. Very useful. Actually. So anybody else who wants to explain more about the methodology of what he has done? Otherwise we'll move to the next question. Like Vishal explained in very great detail. So something if you want to explain to our listeners. So for as I did is for molecular docking, what the main use of docking is pharmaceutical industries. So in order to prepare a drug, there are several tests which are mainly computational rather than going for an industrial scale or a wet lab scale. So what they do is they basically synthesize a drug, many drugs, and they test it, they use molecular docking techniques or molecular dynamics technique to test it that how it's going to bind with the ligand, what is going to be the orientation, the angle of the drug and the ligand is, and it's how to going to bind. So what my idea does is basically the drug itself recognizes the biological ligands of it. So it can automatically bind and get all the results from it and store it in another database. So easily the scientists or the R&D developers over there can actually see how this is going to be the drug, this is going to be the binding site, and it's going to be more efficient than the other drug. So this is what we can do. Great. So do you have any exact figure on an idea that how many applicants were there among which your work was selected? The Ideathon was nationwide and there were a lot of applicants from all over the nation. I don't really remember the rough figure of thousands. 2,500 were the total participants, because the students from 11th standard to PhD students, anyone could have been applied for this, and among that it went to a
stages of selections. In which first Filtration. one was filtration basically, in which the first level was from the professors, some chosen professors from all over the India's universities. When they screened some of the projects that which went to DBT for further selection, then DBT is actually a department of biotechnology, which then screened some other students which had potential to come to this event, and then NCBI. NCBI and India NCBS and India Biolabs. These both also cooperated with them and screened top 200 students, which were then invited for Nobel Prize series. Really glorious achievement. So, like you went to the exhibition which was in Gujarat, and there were even Nobel laureates. So, what were your experiences? Means you must be chilling down the spine, meeting the Nobel laureates. Actually, Yashish. because there were 9 Nobel laureates present there, and like it's one of a kind, because you can't find these much number of Nobel laureates at one place at one time, and they had a diverse, they had a diverse field of achievements. Someone was from physics, someone was in physiology and medicine, chemistry, and they were extremely passionate and dedicated in their work. And we had this event called Nobel Dialogue, where they talked about the things which are happening in India and what can lead to betterment of India in the field of science and biotech and others, like other things also, the political agendas which are going on right now, and all those stuff also they talked about. And with that, there was a science section also, in which FAQ section was also, question and answer session was there, where we were asked to put up questions for Nobel laureates, and they answered our questions, and it was a very interactive session, and it was very good, and it was very once in a lifetime thing. Memorable thing. It was also followed by 3 days of open interaction with those Nobel laureates. So you got to learn a lot. Yeah, we got to learn a lot, and most astonishing thing was we also got to meet Mr. Narendra Modi, who graced his presence there. He was a special guest there. Yeah, he inaugurated the exhibition, and if you ask me, the exhibition was also very good. In exhibition, they showcased Alfred Nobel's old things which he used when he was performing his research in the field of science, and it involved his basically books, his things which he kept on his desk, what he did, what was his ideologies, and what the Nobel media is doing in helping the science people, dedicated people who are working for the betterment of society, and it showcased basically everything related to science. So like the Prime Minister also graced the occasion, so he has always a bag full of inspirational words. So something inspirational that you could gather from the Prime Minister over there, because always every podium he has something new to offer to the gathering. So something really memorable. The complete event was so memorable that that we can't actually give out some pieces saying that okay, this was very memorable. Oh really? Yeah, but if you ask me, one thing which he said which affected, still now it's going on. He said that this one is the first ever Nobel Prize series where all the students are selected and all that stuff. He asked us to be in contact with each other, which is actually we are still now in contact with all 200 members who were there. A 24/7 interaction is going on through WhatsApp in that group, in which everyone is so helpful all over the country. The students are from, so they keep on posting about the many events which are coming from their state, some small even small events from their biotech regions, from their states, even if there are, they'll let us know about it. They let us, even the students help us know about any internships, foreign internship, even though we are their competition, but they help us in that field also. So and also, if you ask me about what government has done, like what Modi said, Modi government has already made many things which are good for science people. It is pushing people towards developing our nation in the field of science. You recently might have heard about the patent thing. Like government is fully supporting the patents which can be turned into a product. They are fully funding it, because earlier if you had to do a patent, you had to give 60,000-70,000 rupees for the patenting process, which many of us can't. If something is made by a farmer, he can't afford that much to send for patent. So
government is fully supporting those ideas which can be turned into products later on, and so that way Modi government is doing excellent work in supporting. Samran, can you share with us some words of compliment which you received from the Nobel laureates or other dignitaries present over there? Yeah, the thing which I find more interesting about the event is that we actually came to know how the Nobel laureates started from the basic position to where they have actually reached. So when the Nobel laureate selected quote is he was Herbert Mitchell. He told us about how he he started his majors from English literature in the bachelor's, and he ended up being a doctor. Then he worked in Bareilly, and then he went for a Nobel Prize series for Bareilly in India. Yeah, he worked for Bareilly. He was a medical student in Master. So that is what I kind of thought, that it's going to be an interesting story on how they go from there to there. Absolutely. And also I remember one of the quotes one of the Nobel laureates said. Her name was Ada Yonath, and she was from Israel, and she received a Nobel Prize in Physiology and Medicine for a discovery of ribosome. And so what she said was, someone asked a question in the Nobel dialogue what are your advices for us starting people? So she said that the best advice I could ever give you is don't ask for advices. Be sure what you want to do and follow your heart. Devanjan, you want to share something about this, your interactions with the Nobel laureates and other dignitaries? Yeah, sure. Actually, there was a Nobel dialogue which Jishnu already said before. So many important topics which is going on in this country, like GM crops and all. So there was a kind of debate amongst the Nobel laureates, and you don't get to witness that event in day-to-day life. So it was a great thrilling experience we had there. Great minds were colliding, and when they collide, obviously there will be some constructive plate movement which we have in geography, something like that. So we are having a very interactive and a very informative discussion, but it's time for a short break. We'll be right back after that. Keep listening to VIT Community Radio 90.8 FM. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவியே, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏண்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புகையிலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன். இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். Community Radio 90.8 FM, and we are back after a short break, and we are having a very virtuous discussion with 4 students of School of Biosciences and Technology who wrote a very, very deep into the sea kind of a research paper, and absolutely whatever they have been speaking, a major part of it has been just circumventing my brain, because they seem to be veterans in their field. That is what I can say. So the next question of the show will first go to the junior most
member, but also who has a very Einsteinish brain. Samran, tell me, what are your future goals in life? Actually, it's being my second year, so I haven't decided yet where I have to go for my industry or masters. I like to try for a masters program or something. But do you need it really? Because already you have mastered something. Yeah, I kind of need it because what I'm search for exposure, how I can learn more and more techniques in our field, so I can get to know more about every other thing, so I can use it in my field. That's what I focus on today. Knowledge is an endless sky. What about you, Vishal? To be frank, Shashank, my ideas are still very flabbering, and I have not yet finally decided whether I will be going for masters or PhD or whatever. I thought you'll tell I'm planning to land on the Mars to extrapolate my research. Actually, there are many different ideas also which I'm working on currently, some products also. But the thing is, I also like directing things, directing movies, short movies. I've just started doing that. Very different from that. Yeah, it's very different from that because everyone has a co-curriculum. Absolutely. Right? Yeah, so for now, I've just planned this that I'll be taking 1 year off, 1 year break, in which I'll be trying because I don't want to miss anything. If I go directly for PhD and later I regret that I would have done that and all. So for 1 year I'll be trying different stuff. I'll be trying to assess some professionals in Mumbai. I stay there in Mumbai basically. So I have little contacts also. So on a lighter note, like I am a lyricist and I have written some songs, so you can contact me. Yeah, sure. For my next short movie, please. As a songwriter. Okay, Jishnu, what about you? I first of all was thinking for going for placements, and today, as you know, we had placement thing, and it was very informative. But the thing is that I've been planning for doing a startup from my second year only. A startup basically in biotech field or in any field which I like, which I am devoted in, and I want to make my own company and proceed towards it. Big dreams really. Devanjan, what about you? When my future goal is very straightforward, I will go to masters. Yeah, I'll be in this field only. It's sometimes nice to have straightforward. Yeah, exactly. I'll remain in this field only and try to expose my ideas, try to contact people. That's what it will help in the future. So as Vishal told me what are his extracurricular or parallel interests apart from delving deep into the sea of this biotechnology, so I would also like all other members of this team to explain me about it. First I'll ask Samran. So apart from biotechnology, what I enjoy most is driving. Actually, I've been driving for a small motorsports Formula team in IT Kanpur. So even for it's not going to be my actual focus, but I really like to go over there. So every semester end or every semester break, I go to home. I go to my friend's place. Nice. Go like I have to drive or something. So I mean, this is my. Okay, Devanjan. Well, I'm a Vishad in tabla. I play tabla occasionally. So that's what my hobby is, and do it my leisure time. I have perfect clients. Tabla player, the musician, Yeah, you can the film form it director. And Jishnu? As a hobby, I usually go to play basketball, and I'm much involved in basketball as in sports, and that's what I do in like my leisure time. And So the next very obvious question will be that since you landed upon a very great achievement, a very high-sounding achievement, but it could not come instantaneously. There must be some build-up prior to it. You would be putting in efforts. You would be achieving certain different things elsewhere also on different platforms. So I would like to know what are your other achievements or other academic involvements, other researches, projects like that, or if you have fetched some awards. I'll start with Vishal. See, first of all, I would like to thank our common friend, Shibu Aunty, who actually informed us about this event. Who actually gave us the boost to enter with our ideas into this event, and because of that we are sitting here. like Actually. a big shout out to Shibu Antony. Yeah, actually. And then for the current projects, what I'm working on, like I have worked on a prosthetic skin, for which I am trying to apply for patent. I have applied to VIT. It has been approved by Mr. Babu sir. So I hope it get passed and I get a patent. But then again, I'm working on some other product right now with Shibu Antony itself.
Other than that, yeah, I would like to thank all VIT faculties with whom I actually interacted with about this idea. Absolutely. I'm not just saying this because I'm a VITN student. Yeah, yeah. I'm saying genuinely because to all the faculties with whom I discussed this idea, because I like to discuss with my ideas with Jishnu, Shibu, and anyone I know properly. So I discussed it with 3 or 4 faculties, and because of their appreciation towards this idea, it gave me a lot of confidence for this idea. Correct. So that I can send my idea for this competition. If they would have looked down upon it, I wouldn't have submitted this idea for the event. So a very big thank you to Shibu and the faculties which are there in my SBS camp. Absolutely, the faculty members which we have here, their support and their guidance has been very instrumental in whatever the students have been achieving. Sabran? So apart from this achievement, I recently went to Gurgaon for a competition known as Best Biotechnology Entrepreneurship Student Team. So with a team of 5, they're all my friends, all secondary biotech students. And we are kind of working on a project since 8 months on environmental biotechnology. Nice. So we took the idea over there, so we pitched our idea over there, and all over India, only top 20 teams are listed. So Great. we were the top 20 team. We were the youngest team actually over there. So for that, I'll actually like to thank a lot to my team members, Dhanush, Bhumika, Ranjan, and Vibhudatta, and our mentor, Professor Devashish. So thanks a lot. Great, great. What about you, Debanjan? Well, you'll be surprised to know I am working on a project with a mechanical guy. Oh, Just imagine it is on mechanotransduction of stem cell. We are working under guidance of Mr. Devashish Mishra sir. So that's what the other project I am working on. so really you people are involved in very productive, creative, and some very academically sound stuff. And it has been a very nice discussion. I could not recollect how time passed by listening to all those very highly placed terminologies from you people. Once again, I'll congratulate you on your achievement and wish you a very good luck for your future achievements. So listeners, this was your favorite show, VIT Achievers, and we were joined by guests today, Vishal Joshi, Sabran Gupta, Devanjan Chakravarti, and Jishnu Nair. Once again, I'll thank them and wish them very good luck. This is your host RJ Shashank signing off. Keep listening to VIT Community Radio 90.8 FM. Thank you, Shan. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in which you can listen to a variety of literary works in English, ranging from short stories to poems. You can also learn about a writer and his works here on Literary Zone. I am Mary and I'm going to be your host for today. Let's go to today's program. Kid Zone! Kid Zone is a place where you can listen to a small story with a huge moral value. Once upon a time, there lived a rich and wealthy man in a big town. He had all sorts of wealth and led a luxurious life. He had every luxury at his footstep and could afford to feed the entire people of his town. He always boasted his luxurious life to his friends and relatives. His son was studying in a distant place, and he returned home for vacation. The rich man wanted to show off to his son how rich his father was and how he made him very proud. But his son wasn't ever fond of any luxurious lifestyle. However, the rich man wanted to make his son realize that his lifestyle was extremely rich in how the poor people did suffer. He planned for a day visit to the entire town to show him off the life of the poor people. The father and the son took a chariot and visited the entire town. They returned home after 2 days. The father was happy that his son was very quiet after seeing the poor people honoring the rich man and after seeing the suffering of the poor ones due to lack of facilities. The rich man asked his son, "Dear boy, how was the trip? Have you enjoyed it?" "Yes, Dad. It was a great trip with you," the son replied. "So, what did you learn from the trip?" the father asked. The son was silent. "Finally, you have realized how the poor suffer and how they actually are," said the father. "No, father," replied the son. He added, "We have only 2 dogs. They have 10 dogs."
We have a big pool in our garden, but they have a massive bay without any ends. We have a luxurious and expensive lights imported from various countries, but they have countless stars lighting their nights. We have a house in a small piece of land, but they have abundant fields that go beyond the sight. We are served by servants, but they serve people. We are protected by huge and strong walls around our property, but they bond with each other and surround themselves. We only buy food from them, but they are so rich to cultivate their own food. The rich father was stunned to hear his son's words, and he was completely speechless. Finally, the son added, "Dad, thank you so much for showing me who is rich and who is poor, and let me understand how poor we are. True wealth is not measured by money or property that we possess. It is the friendship and relationship and good compassion we share with the others." Well, kids, hope you have learned what true wealth is. Now let's have a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Welcome back to Literary Zone. You are listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM, and I am your host Mary. Now let's listen to a short story in Short Zone. Today we're going to listen to The 7 Cream Jugs by Saki. I suppose we shall never see Wilfred Pigeoncourt here now that he has become heir to the baronetcy and to a lot of money, observed Mrs. Peter Pigeoncourt regretfully to her husband. "Well, we can hardly expect to," he replied, "seeing that we always choked him off from coming to see us when he was prospective nobody. I don't think I've set eyes on him since he was a boy of 12. There was a reason for not wanting to encourage his acquaintanceship," said Mrs. Peter. "With that notorious failing of his, he was not the sort of person one wanted in one's house." "Well, the failing still exists, doesn't it?" said her husband. "Or do you suppose a reform of character is entailed along with the estate?" "Oh, of course, there is still that drawback," admitted the wife. "But one would like to maintain the acquaintance of the future head of the family, if only out of mere curiosity. Besides, cynicism apart, his being rich will make a difference in the way people will look at his failing. When a man is absolutely wealthy, not merely well-to-do, all suspicion of sordid motive naturally disappears. The thing becomes merely a tiresome malady." Wilfred Pigeoncourt had sadly become heir to his uncle, Sir Wilfred Pigeoncourt, on the death of his cousin, Major Wilfred Pigeoncourt, who had succumbed to the after effects of a polo accident. Wilfred Pigeoncourt had covered himself with honors in the course of Marlborough campaigns, and the name Wilfred had been a baptismal weakness in the family ever since. The new heir to the family dignity and estates was a young man of about 25, who was known more by reputation than by person to a wide circle of cousins and kinsfolk, and the reputation was an unpleasant one. The numerous other Wilfreds in the family were distinguished one from another, chiefly by the names of their residence or professions, as Wilfred of Hubbledown and young Wilfred the Gunner. But this particular scion was known by the ignominious and expressive label of Wilfred the Snatcher. From his late school days onward, he had been possessed by an acute and obstinate form of kleptomania. He had the acquisitive instinct of the collector without any of the collector's discrimination. Anything that was smaller and more portable than a sideboard and about the value of 9 pence
had an irresistible attraction for him, provided that it fulfilled the necessary condition of belonging to someone else. On the rare occasion when he was included in a country house party, it was usual and almost necessary for his host or some member of the family to make a friendly inquisition through his baggage on the eve of his departure to see if he had packed by mistake anyone else's property. The search usually produced a large and varied yield. "This is funny," said Peter Pigeoncourt to his wife some half-hour after their conversation. "Here is a telegram from Wilfrid saying he is passing through here in his motor and would like to stop and pay us his respects. Can stay for the night if it doesn't inconvenience us. Signed, Wilfrid Pigeoncourt. Must be the snatcher. None of the others have a motor. I suppose he is bringing us a present for the silver wedding." "Good gracious," said Mrs. Peter, as a thought struck her. "This is rather an awkward time to have a person with his failing in the house. All those silver presents set out in the drawing room, and others are coming by every post. I hardly know what we have got and what are still to come. We cannot lock them all up. He is sure to want to see them. We must keep a sharp lookout, that's all," said Peter reassuringly. "But these practiced kleptomaniacs are so clever," said his wife apprehensively, "and it will be so awkward if he suspects that we are watching him." Awkwardness was indeed the prevailing note that evening when the passing traveller was being entertained. The talk flitted nervously and hurriedly from one impersonal topic to another. The guest had none of the furtive, half-apologetic air that his cousins had rather expected to find. He was polite, well assured, and perhaps just a little inclined to put on side. His host, on the other hand, wore an uneasy manner that might have been the hallmark of conscious depravity. In the drawing room after dinner, their nervousness and awkwardness increased. "Oh, we haven't shown you the silver wedding presents," said Mrs. Peter, suddenly, as though struck by a brilliant idea for entertaining the guest. "Here they all are. Such nice, useful gifts. A few duplicates, of course." "7 cream jugs," put in Peter. "Yes, isn't it annoying?" went on Mrs. Peter. "7 of them. We feel that we must live on cream for the rest of our lives. Of course, some of them can be changed." Wilfrid occupied himself chiefly with such of the gifts as were of antique interest, carrying 1 or 2 of them over to the lamp to examine their marks. The anxiety of his hosts at these moments resembled the solicitude of a cat whose newly born kittens are being handed round for inspection. "Let me see. Did you give me back the mustard pot? This is its place here," piped Mrs. Peter. "Sorry, I put it down by the claret jug," said Wilfrid, busy with another object. "Oh, just let me have the sugar shifter," again asked Mrs. Peter, dogged determination showing through her nervousness. "I must label it who it comes from before I forget." Vigilance was not completely crowned with a sense of victory. After they had said good night to their visitor, Mrs. Peter expressed her conviction that he had taken something. "I fancy by his manner that there was something up," corroborated her husband. "Do you miss anything?" Mrs. Peter hastily counted the array of gifts. "I can only make it 34, and I think it should be 35, she announced. "I can't remember if 35 includes the Archdeacon cruet stand that hasn't arrived yet." "How on earth are we to know?" asked Peter. "The mean pig hasn't brought us any present, and I'm hanged if he shall carry one off." "Tomorrow, when he's having his bath," said Mrs. Peter excitedly, "he's sure to leave his keys somewhere, and we can go through his portmanteau. It's the only thing to do." On the morrow, an alert watch was kept by the conspirators behind half-closed doors, and when Wilfrid, clad in a gorgeous bathrobe,
had made his way to the bathroom, there was a swift and furtive rush by two excited individuals towards the principal guest chamber. Mrs. Peter kept guard outside, while her husband first made a hurried and successful search for the keys, and then plunged at the portmanteau with the air of a disagreeable, conscious customs official. The quest was a brief one. A silver cream jug lay embedded in the folds of some zephyr shirts. "The cunning brute," said Mrs. Peter. "He took a cream jug because there were so many. He thought one wouldn't be missed. Quick, fly down with it and put it back among the others." Wilfred was late in coming down to breakfast, and his manner showed plainly that something was amiss. "It's an unpleasant thing to have to say," he blurted out presently, "but I'm afraid you must have a thief among your servants. Something's been taken out of my portmanteau. It was a little present from my mother and myself for your silver wedding. I should have given it to you last night after dinner. Only it happened to be a cream jug, and you seem annoyed at having so many duplicates, so I felt rather awkward about giving you another. I thought I would get it changed for something else, and now it's gone." "Did you say it was from your mother and yourself?" asked Mrs. and Mr. Peter, almost in unison. The snatcher had been an orphan these many years. "Yes, my mother's at Carrier just now, and she wrote to me at Trenston to try and get you something quaint and pretty in the old silver line, and I pitched on this cream jug." Both the pigeon coats had turned deadly pale. The mention of Dresden had thrown a sudden light on the situation. It was Wilfred the Attach, a very superior young man who rarely came within their social horizon, whom they had been entertaining unawares in the supposed character of Wilfred the Snatcher. Lady Ernestine Pigeoncourt, his mother, moved in circles which were entirely beyond their compass or ambitions, and the son would probably one day be an ambassador, and they had rifled and despoiled his portmanteau. Husband and wife looked blankly and desperately at one another. It was Mrs. Peter who arrived at an inspiration. "How dreadful to think that there are thieves in the house. We keep the drawing room locked up at night, of course, but anything might be carried off while we are at breakfast." She rose and went out hurriedly, as though to assure herself that the drawing room was not being stripped of its silverware, and returned a moment later, bearing a cream jug in her hands. "There are 8 cream jugs now, instead of 7, she cried. "This one wasn't there before. What a curious trick of memory, Mr. Wilfred. You must have slipped downstairs with it last night and put it there before we locked up, and forgotten all about having done it in the morning." "One's mind often plays one little trick like that," said Mr. Peter with desperate heartiness. "Only the other day I went into the town to pay a bill, and went in again next day, having cleanly forgotten that I had—" "It's certainly the jug I brought for you," said Wilfred, looking closely at it. "It was in my portmanteau when I got my bathrobe out this morning before going to my bath, and it was not there when I unlocked the portmanteau on my return. Someone had taken it while I was away from the room." The pigeon-cots had turned paler than ever. Mrs. Peter had a final inspiration. "Get me my smelling salts, dear," she said to her husband. "I think they are in the dressing room." Peter dashed out of the room with glad relief. He had lived so long during the last few minutes that a golden wedding seemed within measurable distance. Mrs. Peter turned to her guest with confidential coyness. "A diplomat like you will know how to treat this as if it hadn't happened. Peter's little weakness. It runs in the family." "Good Lord, do you mean to say he's kleptomaniac like Cousin Snatcher?" "Oh, not exactly," said Mrs. Peter, anxious to whitewash her husband a little grayer than she was painting him. "He would never touch anything he found lying about. But he cannot resist making a raid on things that are locked up. The doctors have a special name for it. He must have pounced on your portmanteau the moment you went to your bath, and taken the first thing he came across. Of course he had no motive for taking a cream jug.
We've already got 7, as you know. Not, of course, that we don't value the kind of gift you and your mother. Hush, here's Peter coming. Mrs. Peter broke off in some confusion and tripped out to meet her husband in the hall. It's all right, she whispered to him. I've explained everything. Don't say anything more about it. Brave little women, said Peter with a gasp of relief. I could never have done it. Diplomatic reticence does not necessarily extend to family affairs. Peter Pigeoncourt was never able to understand why Mrs. Consuelo Van Bullion, who stayed with them in the spring, always carried 2 obvious jewel cases with her to the bathroom, explaining them to anyone she chanced to meet in the corridor as her manicure and face massage set. Let's have a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I'm your host for today. Our next segment is called Poetry Zone. Let's listen to a poem by John Keats today. Ode on a Grecian Urn by John Keats. Thou still unravished pride of quietness, thou foster child of silence and slow time, Sylvan historian, who canst thus express a flowery tale more sweetly than our rhyme. What leaf-fringed legend haunts about thy shape, of deities or mortals, or of both, in temple or the dales of Arcady? What men or gods are these? What maidens loath? What mad pursuit? What struggle to escape? What pipes and timbrels? What wild ecstasy? Heard melodies are sweet, but those unheard are sweeter. Therefore, ye soft pipes play on, not to the sensual ear, but more endeared. Pipe to the spirit deities of no tone. Fair youth beneath the tree, thou canst not leave. Fair youth beneath the trees, thou canst not leave thy song, nor ever can those trees be bare. Fair youth beneath the trees, thou canst not leave thy song, nor ever can those trees be bare. Poor lover, never, never canst thou kiss, though winning near the goal yet, do not grieve. She cannot fade, though thou hast not thy bliss. Forever wilt thou love, and she be fair. Ah, happy, happy boss, thou cannot shed your leaves, nor ever bid the spring adieu. And happy melodist, unwearied, forever piping songs, forever new. More happy love, more happy, happy love, forever warm and still to be enjoyed, forever panting and forever young, all breathing human passion far above, that leaves a heart high, sorrowful and cloyed, a burning forehead and a parching tongue. Who are these coming to the sacrifice? To what green altar, O mysterious priest, leadest thou that heifer lowly at the skies, and all her silken flanks with garland dressed? What little town by river or seashore, or mountain built with peaceful citadel, is emptied of this folk this pious morn? And little town, thy streets for evermore will silent be, and not a soul to tell why thou art desolate can ever return. O Attic shape, fair attitude, with breed of marble men and maidens overwrought, with forest branches and the trodden weed, thou silent form dost tease us out of thought, as doth eternity, cold pastoral. When old age shall this generation waste, thou shalt remain in midst of other woe. Then ask, a friend to man to whom thou sayest, beauty is truth,
truth is beauty, that is all. Ye know on earth and all ye need to know. Ode on a Grecian Urn is a poem written by John Keats in May 1819 and published anonymously in January 1820, number 15 issue of the magazine Annals of the Fine Arts. In the first stanza, the poet stands before an ancient Grecian urn and addresses it. He is preoccupied with its depiction of pictures frozen in time. It is the still unravished bride of quietness, the foster child of silence and slow time. He also describes the urn as a historian that can tell a story. He wonders about the figures on the side of the urn and asks what legend they depict and from where they come. He also looks at the picture that seems to depict a group of men pursuing a group of women and wonders what their story could be by asking, what mad pursuit, what struggle to escape, what pipes and timbrels, what wild ecstasy. In the second stanza, the speaker looks at another picture on the urn, this time of a young man playing a pipe, lying with his lover beneath the glade of trees. The speaker says that the piper's unheard melodies are sweeter than mortal melodies because they are unaffected by time. He tells the youth that though he can never kiss his lover because he is frozen in time, he should not grieve because her beauty will never fade. In the third stanza, he looks at the trees surrounding the lovers and feels happy that they will never shed their leaves. He's happy for the piper because his songs will be forever new, and happy that the love of the boy and the girl will last forever. Unlike mortal love, which lapses into breathing human passion and eventually vanishes, leaving behind only a burning forehead and a parching tongue. In the fourth stanza, the speaker examines another picture on the urn, this one of a group of villagers leading a heifer to be sacrificed. He wonders where they are going and from where they come. He imagines their little town empty of all its citizens and tells it that its streets will forevermore be silent, for those who have left it frozen on the urn will never return. In the final stanza, the speaker again addresses the urn itself, saying that it is like eternity that tease us out of thought. He thinks that when his generation is long dead, the urn will remain, telling future generations its enigmatic lesson. Beauty is truth, truth is beauty. The speaker says that that is the only thing the urn knows and the only thing it needs to know. That was a beautiful poem. Let's take a break now. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait. Let me bring my cycle. Go green. Welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary, your host for today. Let's listen about John Keats in our last segment, Writer's Zone. English romantic poet John Keats was born on October 31st, 1795 in London, the oldest of 4 children. He lost both his parents at a young age. In 1816, Keats became a licensed apothecary, but he never practiced his profession, deciding instead to write poetry. He published his first volume, Poems by John Keats, in 1817. At the age of 25, on 23rd February 1821, he died in Rome. Keats' work were in publication for only 4 years before his death. His poems were not generally well received by critics during his life. His reputation grew after his death, so that by the end of the 19th century, he had become one of the most beloved of all English poets.
he had a significant influence on a diverse range of poets and writers. The poetry of Keats is characterized by sensual imagery, most notably in the series of odes. The poetry of Keats is characterized by sensual imagery, most notably in the series of odes. Today, his poems and letters are some of the most popular and most analyzed in English literature. John Keats wrote many odes and sonnets. A few of his letters were also published. His famous works include La Belle Dame Sans Merci, Ode on a Grecian Urn, Ode on Indolence, Ode on Melancholy, Ode to a Nightingale, Lamia, and To Autumn. It was really nice to learn about John Keats, wasn't it? Well, I guess it's time for me to leave. This is Mary signing off from Literary Zone on Vit Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலேயே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனித நேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார்,
உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம், ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 180010371000, இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லதுதானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 180010371000. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. Hello everyone, this is Silena from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, a piece of me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence.
Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch dry plank with a spine fracturing thrust. One nurtured, cared, and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wave-ward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending, and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you." Thank you. Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. Thank you. 「 Thank you. 「 Thank you. 」 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 Thank you. 「 Thank you. 」 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 Thank you. 「 Thank you. 」 Thank you. « Thank you.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நம்ம பலவிதமான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரியே வித்தியாசமான தகவல்களோட நான் வந்திருக்கேன். என்னுடைய பேர் கேபி ஆனந்த். என் கூட வந்திருக்காங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். நான் ரஞ்சித், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபார்ம்? என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, என்னென்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம்மா, நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்ன சொல்லணும் சொல்லுங்க. பேர் எழுதுங்க. ஓகே, ரஞ்சித் குமார். ஓகே, அப்புறம் யூஜி குவாலிஃபிகேஷன் எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 2வது ஃபெயிலு. ஓகே, எழுதிடவா? வேணாமா? வேணாங்க, என்னங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு. என்னென்ன எழுதணுங்க? பிசிஏங்க. பிசிஏ. ஓகே, பிசிஏ பர்சுவிங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, அடுத்து தேதி எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு போடணும்னு தெரியல இல்லைங்களா? முதல்ல எழுத வேண்டியது அதானா? அதை விட்டோமா? சரி, இன்னைக்கு தேதி என்ன? 5/7/2016. ரைட்டா? கரெக்ட். ஓகே. ஆமாம், இது மட்டும் எழுதுனா போதுமா, இல்லை தமிழ் கேலண்டரோட அந்த தேதி ஏதாவது எழுதணுமா? ஆனி மாதம் 21ஆம் தேதி, துன்முகி வருடம், இதெல்லாம் எழுதவா? பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் இதெல்லாம் போட. அப்போ அதெல்லாம் வேணாமா? அப்படி கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் எல்லாரும் இந்த கேலண்டர் தானே கேட்குறாங்க. இது என்ன கேலண்டர்னு தெரியுமா? தெரியாதுங்களே. தெரியாதா? என்னப்பா எழுதுற, ஆனால் என்னென்னு தெரியாமலே எழுதுறேன்ற. சொல்லுங்களேன், நீங்கள் தான். இது நான் சொல்லலாம். நித்தி சார் சொல்லுவார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நிறையா கேட்கலாம். அவர்கிட்ட நிறையவே இந்த விஷயமான இந்த கேலண்டரை பற்றின தகவல்கள் இருக்குது. இதுக்கு பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். கிரிகோரியன் கேலண்டர் தெரியுமா? கிரிகோரியன் கேலண்டர் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைல்ல? நிதி சார், நீங்கள் சொல்லுங்கள். சரி, நிகழ்ச்சிக்கு ஃபஸ்ட்டு உங்களை வர வைக்கிறேன். இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி கிரிகோரியன் நாள்காட்டி, இதை வந்து ஜார்ஜியன், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஜார்ஜியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. சர்வதேச அளவில் ரொம்ப பிரபலமான, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதை இப்போ பயன்படுத்திட்டு வரோம். இப்போ நம்ம பயன்படுத்துறதும் இந்த கிரிகோரியன் கேலண்டர் தான். அதாவது 5/7/2016 இப்போ நாங்கள் எழுதுனோமே, அந்த மாத தேதி வருடம்ன்றது வந்து நீங்கள் சொல்கிறது கிரிகோரியன் கேலண்டரில் தான் வருது. கிரிகோரியன் கேலண்டர் படி தான் வருது. இதை வந்து வெஸ்டர்ன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் கேலண்டர் கூட இதை சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா கிமு 45 ரோம பேரரசு ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்டது. அதை வந்து ஜூலியன் கேலண்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதை வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இதை பிப்ரவரி 24, 1582 திருத்தந்தை 13ஆம் கிரிகோரி ஆணைப்படி துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவரு தான் திருத்தம்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ அதனுடைய காரணமாகவே இதுக்கு வந்து அவரோட பேரே வச்சுட்டாங்க, கிரிகோரியன் கேலண்டர். முன்னாடி வந்து ஜூலியன் கேலண்டர் இருந்தது, அவரோட திருத்தி அமைக்கப்பட்டதுனால வந்து இது வந்து கிரிகோரியன் கேலண்டர் வந்துருச்சு. சரி, இது எங்க நடந்தது? இது எங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு தெரியுமா? ரோம்ல தான் இதெல்லாம் நடந்தது. கிரிகோரி கேலண்டருக்கு முன்னாடி வந்து ரோமானிய நாட்காட்டி, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான். 10 மாதம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதில் 2 மாதம் விடுபட்டிருக்கும். எந்தெந்த மாதங்கள் விடுபட்டிருக்குது? அதாவது ஜூலையும் ஆகஸ்ட்டும் வந்து கிரிகோரியன் கேலண்டர் திருத்தி அமைக்கப்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறதா நான் எங்கேயோ கேள்விப்பட்டதா ஞாபகம். அதாவது ஜூலை அப்புறம் ஆகஸ்ட், இந்த 2 விஷயங்களும் ஒரு அரசர்களுடைய பேர்லேருந்து எடுக்கப்பட்ட மாதங்கள் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஜூலியன் சீசர் அப்புறம் அகஸ்டஸ், அவங்களுடைய பேர் காரணமாக தான் இந்த 2 மாதங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 10 மாதங்கள் தான். இந்த கிரிகோரியன் கேலண்டருக்கு முன்னாடி அந்த ரோம் நாட்காட்டி சொன்னால் அதில் வந்து 10 மாதங்கள். இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி இந்த கிரிகோரியன் நாட்காட்டியை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த நாடுகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 1582 அக்டோபர் முதல்ல வந்து இது பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 1752 பிறகு தான் வந்து இந்த கிரெகோரியன் கேலண்டரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது இந்தியாவில் எப்போ வந்ததுன்றதுக்கான குறிப்புகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஆங்கில ஆட்சியில தான் இந்தியாவுக்கு இந்த நாட்காட்டி வந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இது இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா பார்த்தீங்கன்னா 1923 பிப்ரவரி 15 கடைசியா ஒரே ஒரு நாடு, அதாவது கிரீஸ் நாடு வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்கு. அவங்க வந்து ரொம்ப லேட்டா, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த கிரெகோரியன் கேலண்டரை வந்து அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அது வரைக்கும் அவங்களுடைய பண்பாட்டில் இருந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்களுடைய கேலண்டரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல கலாச்சாரங்களில், பல நாகரிகங்களில் பலவிதமான கேலண்டர்கள் இருக்கு. ஒரு சில கேலண்டர்லாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களாக கூட இருந்திருக்கு. முன்னாடி கடந்து வந்த பாதைகளில் பார்க்கும்போது ஒரு சில கேலண்டர்லாம் அந்த கேலண்டருடைய கால வரிசை முடியும் போது உலகமே அழியுன்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாயன் நினைக்கிறேன். அதை பற்றி தான் சொல்ல போறீங்களா? ஆமாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஞாபகம், இந்த மாயன் பற்றி நம்ம ரஞ்சித் கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ரஞ்சித், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாயன் பற்றி ஏதோ படிச்சுட்டு இருந்தீங்களே? ஆமாம், மாயன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. மாயன் கேலண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3114 பிசியில் இருந்திருக்காங்க. அவங்களோட கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 11 தான் வந்து அது ஆரம்பிக்கும். சரிங்களா? மொத்தம் 3 வகையான கேலண்டர் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து லாங் கவுண்ட், இன்னொன்று வந்து ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் கவுண்ட்ன்றது வந்து சரியான தகவல்கள் எங்கேயுமே கிடைக்கல, அதை வந்து யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த ஹப்புன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாகவும் சில சம்பவங்களில் வந்து அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹப் கேலண்டரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 360 நாள் தான் இருக்கும். மாதம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து 18 பீரியட்ஸ் 20 டேஸ் வச்சுருக்காங்க. 20 டேஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து 18 மாதம் 20 நாள் அப்படி கணக்கு போடும்போது 320 நாள்கள் வந்திருக்கு. இதை வந்து டிசம்பர் 21 இந்த 2012 எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி படம் வந்து பெரிய சென்சேஷனே கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து உலகம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துருக்காங்க. இந்த பயம் பெருசாக போனதுனால நாசா வந்து அதுக்கான ஆராய்ச்சியை பண்ணி இதெல்லாம் வந்து கிடையாது, இது வந்து அந்த சான்றதோட நின்று போச்சு, அதுக்கு மேலே வந்து கேலண்டர் கிடைக்கலன்றது தான் உண்மைன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த உலகமே ஒரு பெரிய பயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயமுறுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சில விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து பயப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வியப்பை தரக்கூடியதாக இருக்குது. இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரெகோரியன் கேலண்டர்லேயே இப்போ நிதி சார் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு மாற்றம் உண்டாகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீப் இயர்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். அதாவது ஒரு 4 வருடத்துக்கும் ஒரு தடவை ஒரு நாள் அந்த கிரெகோரியன் கேலண்டரில் சேர்க்குறாங்க. அது எப்போ சேர்க்குறாங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் சேர்க்குறாங்க. பொதுவாகவே பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் இருக்கும். 29வது நாளாக ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்க்குறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த வருடம் இதை சேர்க்கப்படுதுன்றதை நம்ம ஈஸியாக ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லிடலாம். தெரியுங்களா? ஆனந்த், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டு. என்ன? நீங்கள் சொன்னீங்க லீப் இயர்னு சொல்லிட்டு. ஆமாம், 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இந்த 29ஆம் தேதி பிப்ரவரியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எப்படி கொண்டாடுவாங்க? ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு அவங்க கொண்டாட வேண்டிய பிறந்தநாள் எல்லாத்தையும் அந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய ஒரு விழா மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுது எனக்கு தெரியலை. ஆனால் இது ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு நாள். அவங்க 4 வருஷத்துக்காக தன்னுடைய பிறந்தநாளுக்காக காக்க வேண்டியதாக இருக்குது. சுவாரஸ்யமாக இருக்குதுல்ல? ஆனால் அது அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆனா அவங்க திங்க் பண்ணிப்பாங்க இல்லையா, நம்மளோட பிறந்த நாள் வேணா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், ஆனா வருடம் வந்து அவங்களுடைய வயது உயருதுன்னு அவங்களே ஒரு திங்கிங் இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். வருஷம் உயரும் போது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? நம்ம பிறந்த தேதியை நம்ம கடந்து வந்தோம்னா தானே நம்மளுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு நினைப்போம். அவங்க பிறந்த தேதியை கடக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகுது. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கேலண்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ வந்து நம்ம கிரிகோரியன் கேலண்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த ஒரு கேலண்டர் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா ரோமன் கேலண்டர்னு சொல்லிட்டு நிதிஷ் சார் சொன்னார். இன்னும் வேறு என்ன கேலண்டர்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுமா? பலவிதமான கேலண்டர்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ் கேலண்டர்னு ஒன்று தனியாகவே இருக்குது. தமிழுக்கு வருஷம் தனியாகவும் மாதம் தனியாகவும் தேதி தனியாகவும் தனித்தனியான ஒரு வரைமுறையை வகுத்திருக்காங்க. ரொம்ப பழங்காலமாக நம்ம வந்து இந்த ஒரு முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னமும் கூட நம்ம ஒரு சில சடங்குகள்லாம் செய்யும் போது இந்த தேதிகள்லாம் பார்த்து தான் செய்கிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தரேன். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேலண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பலவிதமான கேலண்டர் பலவிதமான நாகரிகங்கள்லேருந்து உருவாகிருக்குது. தமிழ் கேலண்டர் பற்றி தான் இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். இப்போது என் கூட நித்யராஜ் சார் அப்புறம் ரஞ்சித் இருக்காரு. ரெண்டு பேரும் இப்போ அவங்களுடைய பங்குக்கு நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ் மாதம் இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலீங்களே, நாள் கணக்கை வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாள் கணக்கை வச்சு பிரிச்சிருப்பாங்களா? நிதி சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இது எல்லாமே வந்து ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு அடிப்படையிலேருந்து அதை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அது அந்த அடிப்படை தான் என்னன்னு கேட்குறேன். ஓகே, சரி நானே சொல்லிடுறேன். அதாவது ரெண்டு விஷயம் நம்மளுடைய உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அதில் முதல் விஷயம் வந்து சூரியன். இந்த சூரிய ஒளி இல்லை அப்படின்னா இந்த அண்டத்தில் எதுவுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூரியனை மையப்படுத்தி ஒரு மாத பிரிவுகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது சூரியன் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்மளை சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க வந்து முதல்ல இதை வரைப்படுத்தினாங்க. இந்த வரைமுறையில் பார்த்திங்கன்னா மேஷம், விடை,
மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி வித்தியாசமான ராசிகளுடைய பெயர்களை கொண்டு இந்த தமிழ் சூரிய மாதங்களை வந்து வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த தமிழ் சூரிய மாதத்துக்கு தமிழ்லேயே பேர் இருக்குது தெரியுங்களா? என்ன பேர் நீங்களே சொல்லிடுங்க. அதாவது இப்போ நான் ராசியோடைய பெயர்கள்லாம் சொன்னேன். இந்த ராசியோட பெயர்கள்லாம் வேற மொழி, அதாவது சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்குது. இது இல்லாமல் தமிழ்லேயே இந்த சூரிய மாதத்திற்கான பெயர்கள்லாம் இருக்குது. அதாவது மேழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சித்திரைன்ற ஒரு சந்திர மாத பெயருக்கு இணையான ஒரு சூரிய மாத பெயர். அதேமாதிரி வைகாசிக்கு விடைன்னு சொல்கிறாங்க, ஆணிக்கு ஆடவை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆடிக்கு கடகம், ஆவணிக்கு மடங்கல், புரட்டாசிக்கு கன்னி, ஐப்பசிக்கு துளை, கார்த்திகைக்கு நலி, மார்கழிக்கு சிலை, தைக்கு சுரவம், மாசிக்கு கும்பம், பங்குனிக்கு மீனம். இப்படி ஒவ்வொரு சந்திர மாத பெயருக்கும் இணையான சூரிய மாத பெயர்கள் தமிழ் கேலண்டரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிட விஷயங்கள் எல்லாமே, நட்சத்திரங்கள் சம்திங் அதெல்லாம் இருக்குது. 27லாம் இல்லைங்க, மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளுக்கும் தகுந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய தமிழ் கேலண்டரே உருவாகியிருக்கு. நம்ம தமிழ் கேலண்டர்லேயும் மொத்தம் 365 நாட்கள் இருக்குது. ஒரு நாட்களும் நம்ம மற்ற கிரிகோரியன் கேலண்டரில் சொல்கிற மாதிரி 30, 31, 28, 29 அந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகளில் இருக்குது. அதாவது 30, 31, 29 இந்த மாதிரியான நாட்கள் தொகையில் ஒவ்வொரு மாதங்களும் அமைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்காலமாக நம்ம வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரஞ்சித், நீங்கள் வந்து எந்த மாதம் பிறந்தீங்க? ஆகஸ்ட் மாதம் பிறந்தேன். ஆகஸ்ட் மாதம் பிறந்தீங்க. தமிழ்ல ஆடி 18ங்க. ஆடி 18 பிறந்தீங்களா? சரி. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிறப்பு எந்த மாதத்தில் அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஜாதகங்கள்லாம் கணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இதுக்கு இந்த மாதங்கள் ரொம்பவும் துணை புரியுது. ஒவ்வொரு ராசியும் ஒரு நிலைக்குள்ளாக்க வரும்போது, அதாவது சூரியனுடைய பகுதி பார்வை வந்து பூமி மேலே எப்போ படுதோ அப்போ ஒரு மாதமும் தொடங்குது. இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சில் இந்த கேலண்டரை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. சூரியனோட பார்வை பூமி மேலே விழும்போது மேழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை அப்படின்ற ஒரு மாதத்தில் கணக்கில் ஆரம்பிக்குது. சூரியனும் சரி சந்திரனும் சரி ஒரு விதமான பார்வையை பூமி மேலே செலுத்தும் போது தான் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய தமிழ் கேலண்டர் அப்படின்ற ஒரு முறையில் மாதங்கள் உருவாகுது. அது மாதிரி முதல் பார்வை படும்போது தான் வருஷம் உருவாகுது. இந்த வருஷம் உருவாகிறது தான் நம்ம வந்து சித்திரை அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அது எத்தனை வருடங்கள்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது. 60 வருடங்களையும் உங்களால் ஞாபகத்தை வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்னாலேயும் கொஞ்சம் கஷ்டம்தான், என்னாலேயும் முடியாது. இருந்தாலும் 60 வருடங்களையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் என்னன்னு தெரியுமா ரஞ்சித்? துன்முகி வருடமா? துன்முகி வருடம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இது மாதிரி மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது. இந்த கால நிலையை வந்து அடிப்படையாக வச்சு தான் ஒரு சைக்கிளும் சுழண்டுகிட்டு இருக்கு. ஒரு 60 வருஷம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் முதல்லேருந்து இந்த வருடம் தொடங்கும். அப்படி தொடங்கும் போது இந்த தமிழ் வருடங்கள் ஒரு முடிவில்லாத ஒரு காலநிலையில் இயங்கிட்டு இருக்கும். கேலண்டர், தமிழ் கேலண்டர் எல்லாம் ஓகே. நம்ம இந்திய நாட்டில் வந்து அஃபிஷியலாக எந்த கேலண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? அஃபிஷியல் இந்தியன் கேலண்டர் அதுதானே நிதி சார்? அன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நீங்கள் ஏதோ சொன்னீங்க. அதான் நான் சரி, நீங்கள் கூட ஒரு ரிசர்ச் கூட அதில் பண்ணுறதா சொன்னீங்க. இந்தியன் நேஷனல் கேலண்டர்னு ஒன்று இருக்குங்க. அப்படி நீங்களா சொல்லுங்க ரஞ்சித். அதை சாக்கா கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? சாக்கா கேலண்டர். ஓகே. சகா அப்படின்னு சொல்லுவாங்க. சகான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரா. மொஹஞ்சதாரோ அந்த மன்னரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? 1685, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்த மன்னர் அவர். முன் ஏடி. ஓகே. அப்போ ஆண்ட அவரோட நினைவாக தான் அந்த சகா ஏரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கனிஷ்கா அப்படின்றவர் வந்து இந்த கேலண்டர் வந்து வடிவமைச்சிருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் இதுலேயும் இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆரம்பிக்கும் போதே வந்து லீப் இயரை வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க. 22 வந்து 22 மார்ச் எப்பயுமே வந்து இந்த கேலண்டர் ஆரம்பிக்கும். லீப் இயர் அப்போ மட்டும் 23 ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் வந்து இப்படி மாற்றிக்குவாங்க. முதல் 5 மாதம் 31 தேதிகளையும் அடுத்த 5 மாதம் 30 தேதிகள்லையும் இருக்கும்.
இதுதான் வந்து இந்த இந்தியன் நேஷனல் கேலண்டரோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது நம்ம அஃபிஷியல் கேலண்டர்னும் போது அரசு பணிகளுக்கான ஒரு வரைமுறை திட்டங்கள்லாம் வகுக்கும் போது இந்த கேலண்டர் அடிப்படையில் தான் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக ஆல் இண்டியா ரேடியோலேருந்து எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நடுவில் நீங்கள் லீப் இயர் பற்றி ஏதோ ஒன்று சொன்னீங்க. அதாவது சாக்கா கேலண்டரில் வந்து லீப் இயரை முன்னாடியே வரைமுறைப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து லீப் இயராக இருக்கும், அந்த 1 டேவாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிரிகோரியன் கேலண்டருக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிகோரியன் கேலண்டரில் லீப் இயரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? லீப் இயர் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மந்த்து வருதா வரலன்னு கண்டுபிடிப்போம். அதாவது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு 4வது வாய்ப்பாடு தெரியுமா? தெரியுமே. 4வது வாய்ப்பாடு சொல்லுங்கள். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, சரி, 4 ஓகே. 4s are 16. சரி, டிவிஷன் என்னன்னு தெரியுமா? டிவிஷன்னா வகுத்தலா? அதே தாங்க. இப்போ ஒரு வருடத்தோடைய மொத்த அந்த வருடத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம்ல. இப்போ 2016 இது லீப் இயரா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 2016ன்ற ஒரு தொகையை 4ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 44. என்ன ப்ராக்ஸிலாம் கொடுத்துட்ருக்கீங்க? 54. சரி, இப்போ ரிமைனிங் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இது லீப் இயர். ஓ, ரிமைனிங் எதுவும் இல்லைன்னா அது லீப் இயர். ஆமாம். என்னன்னா இந்த ஆண்டில் வந்து ஒரு நாள் கூடி இருக்கு. ஸோ அதனால அந்த லீப் இயரையும் சேர்த்து அந்த ஒரு நாளையும் சேர்த்ததுனால எந்த ஒரு ரிமைனிங் அமௌண்ட்டும் வராது, 0 வரும். அப்படி இல்லாமல் 2015ன்னு வச்சுங்களேன், இதை 4ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா மீதம் வரும். அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த பின்னத்தொகை தான் நம்ம லீப் இயருக்காக சேர்க்க வேண்டிய ஒரு நாள். இதை அடிப்படையில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த லீப் இயர்ன்றது எந்த வருஷத்தில் வரப்போகுது, அதாவது 29வது தேதி பிப்ரவரி மாதம் எந்த வருஷத்தில் வருதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அடுத்த லீப் இயர் எப்போன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 2020. ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. இதுக்காக உங்களுக்கு நோபல் ப்ரைஸே கொடுக்கணும். கண்டிப்பாக அடுத்த தடவை நான் உங்களை சிபாரிசு பண்ணுறேன். சரி, இப்போது சீசன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாம்பழ சீசன், பூ சீசன், வாழைப்பழ சீசன். சாப்பிட்றதுலேயே இருங்க ரஞ்சித். அதாவது நம்ம தமிழ் கேலண்டரில் காலங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இளவேனில் காலம், முதுவேனில் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இப்படி ஒரு 6 காலநிலைகள் வந்து ஒரு வருடத்துக்குள்ளாக்க இருக்குது. ஸோ இதை இங்கிலீஷில் கூட ஒரு சிலர் ஒரு வகைப்படுத்தலாம். எப்படி படுத்தலான்னா ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன், ஆட்டம், வின்டர், ப்ரிவமல். ஸோ இப்படி ஒரு 6 நிலைகள் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதே மாதிரியே தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இந்த கால நிலைகள்லாம் ஒரு மாத சுற்றுக்களில் வரும். 3 மாதமாக ஒரு காலநிலை அப்படின்னுட்டு வரும். ஸோ இதையும் கூட நம்ம தமிழ் கேலண்டரில் வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு கேலண்டர் முறை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா அப்பவே. ஆமாம். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இந்த வாரம் நம்ம இப்போ தான் அறிவமாயிரம் பண்ணுறோம் முதல் தடவை. அதனால இது வந்து செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்க முடியும். இது வந்து செவ்வாய்க்கிழமை. மிச்ச நாட்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். மிச்ச நாட்கள்லாம் கிழமைகள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். இது எப்போ ஆரம்பிக்குது? ஞாயிற்றுக்கிழமை தான் முதல். அது ஏன் ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? ஏதாவது காரணம் இருக்கும். கண்டிப்பா. அதாவது ஞாயிறு அப்படின்னு சொன்னோம்னா அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? சண்டே. இங்கிலீஷ்ல சண்டே சொல்லுவாங்க. சரி, இங்கிலீஷ்ல சண்டே, ஹிந்தியில் ரவிவார். ரவிவார். இப்போ 3த்துலையுமே பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன? சன், சூரியன். அப்போ தமிழில் ஞாயிறுன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சூரியன் அர்த்தம். முடிஞ்சு போச்சுங்க. எப்படி நம்மளுடைய மாதங்கள் சூரியனுடைய பார்வை முதல்ல நம்ம பூமி மேலே படும்போது ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் சூரியனை மையப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க. சூரியனுக்கு அடுத்து நம்ம எதை மையப்படுத்துவோம்? சந்திரன். ஆட்டோமேட்டிக்காக திங்கட்கிழமை. சந்திரனுக்கு திங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. செவ்வாய் அடுத்து மார்ஸ், அதாவது அதுக்கு அடுத்து புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அத்தியாவசிய கிரகங்கள், இந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய நாள், அதாவது கிழமையே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ வாரம், மாதம், காலம், வருஷத்தில் ஒரு 60 வருஷம் வித்தியாசமான ஒரு பெயர்களோடைய பல நிலைகளில் இருக்குது. ஸோ இது மாதிரி வித்தியாசமான பல வரைமுறைகளை கொண்டு தான் தமிழ் கேலண்டர் இயங்கிக்கிட்டு இருக்குது, வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு கூட கண்டிப்பாக. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரி, இப்போ நான் வந்து
60 வருஷத்தையும் சொல்லலாம்னு இருக்கேன். இல்ல, இல்ல, கேக்குறீங்களா? அதெல்லாம் வேணாம் விடுங்க. இந்த உலகத்தோட முதல் கேலண்டர் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு தெரியுமா? உலகத்தோட முதல் கேலண்டர் உலகத்தோட சரி முதல் சரி கேலண்டர் நம்ம நிதி சார் சொன்ன மாதிரி ரோமன் கேலண்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் கேலண்டரா அசியூம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து சார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலேருந்து திருத்தி எடுக்கப்பட்ட ஒரு கேலண்டர். ஃபஸ்ட்டு கேலண்டர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் கேலண்டர் தான் வந்து உலகத்தின் முதல் கேலண்டர். 10,000 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. 304 நாட்கள் இருக்கும் இந்த வருடங்களுக்கு. அதே மாதிரி 10 மாதம் தான் இருக்கும் இந்த லூனார் கேலண்டரில். மார்ச்சஸ், ஏப்ரலஸ், மார்னியஸ், ஜூனியஸ், குவான்டில்ஸ், செக்ஸ்டில்ஸ், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து உலகத்தின் முதல் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு சமூகத்துக்கு கேலண்டர் வச்சு பார்த்துருப்போம், ஒரு கலாச்சாரத்துக்கு கேலண்டர் வச்சு பார்த்துருப்போம். ஐடி கம்பெனிஸ்க்குன்னு தனியாக ஒரு கேலண்டர் வச்சுருக்காங்க தெரியுமா? இது புதுசாக இருக்கு, நான் கேள்விப்படாத ஒன்று. ரொம்ப ரொம்ப புதுசான விஷயமா இருக்கு. ஒரு பைரிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து 1963 ஒரு ஐடி கார்ப்பரேட் ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களுடைய பிஸ்னஸ் வேலைகளை சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காகவும் அவங்களுக்காக ஒரு நாட்காட்டியை தயாரித்தாங்க. அதுக்கு பேரே வந்து பைரில் கேலண்டர் தான். இது யூகேல இருக்குது, இப்போவும் இருக்குது. இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதை? இல்லை, நிறைய ஐடி கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறது விட்டுட்டாங்க. பட் இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு அட்டவணை இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேலண்டர் வடிவமைச்சிருக்காங்க. எத்தனை வகையான கேலண்டர்ல? ஆமாம், கொல்ல வருஷம் தெரியுமா? கொல்ல வருஷம்னா கொல்லன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி கொல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. கொல்ல வருஷம் அப்படின்றது என்னன்னா மலையாள கேலண்டர். நம்மளுடைய தமிழுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மொழி வந்து மலையாளம். ஸோ இந்த மலையாளத்துக்காக அவங்க ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து 825 ஆண்டாவில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு பேர் வச்சுருந்தாங்க, பொது வருஷம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேலண்டர் கொல்ல வருஷம் அப்படின்ற ஒரு பேரோட வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருடத்தில் மாதங்கள் இருக்கிற மாதிரியே மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதங்களையும் அவங்க எப்படி வரைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிகள் அடிப்படையில் தான், அதாவது சூரிய மாதங்களாக தான் வகைப்படுத்தியிருக்காங்க. சிங்கம், கன்னி, துலாம், விருச்சகம், தனு, மகரம், கும்பம், மீனம், மேடம், எடவம், மிதுனம், காரிகிடம். ஸோ இப்படி ஒரு 12 விதமான ராசிகளையும் அவங்க மாதங்களுடைய பெயர்களாக வச்சுருக்கிறாங்க. இதுவும் கிரிகோரியன் கேலண்டர், துளு கேலண்டர், தமிழ் கேலண்டர் இது கூடயே ஒத்து வரக்கூடிய விஷயம். நம்ம ரஞ்சித் சொல்கிற மாதிரி சாக்கா கேலண்டரும் இது கூட ஒத்து தான் வருது. ஸோ மலையாளம் கேலண்டரும் நம்மளோட தமிழ் கேலண்டரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்புடைய கேலண்டராக இருக்குது. இது தவிர வேறு ஏதாவது கேலண்டர் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளம் கேலண்டரும் தமிழ் கேலண்டரும் வந்து ஒத்து போகுதுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னடா, புத்திஸ்ட் அது கூட வந்து இந்த ஹிந்து கேலண்டரோட வந்து ஒத்து போகுது. அதாவது இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது தமிழ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளாவில் மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவை தவிர்த்து வேறு சில இடங்கள்லையும் இந்த தமிழ் கேலண்டரை வந்து பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு பர்மா, கம்போடியா, லாவோஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் மற்றும் தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்லையும் தமிழ் கேலண்டரை ஒரு சில முறைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ கேலண்டரை பற்றி நிறைய பேசிட்டோம். கிரிகோரியன் கேலண்டர் பேசணும், மாயன் கேலண்டர் பேசணும், தமிழ் கேலண்டர் பேசணும், சாக்கா எரா அப்படின்னுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேலண்டர் பேசணும், அப்புறம் பைரலி அப்படின்னுட்டு ஒரு ஐடி கேலண்டர் பற்றியும் கூட பேசணும். ஆதி காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நவீனமான தொழில்நுட்பங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இன்னைக்கு பலவிதமான கேலண்டர்கள் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் விசித்திரமான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த கேலண்டர்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்கன்றதையும் நம்மளோட மனசில் நினச்சி ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக நடத்திட்டு போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க கூட எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எந்த கேலண்டர் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல முறையில் வாழுங்க, நல்லதையே செய்யுங்க, நல்லதையே நினைங்க. இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சொல்கிறது. நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். நிதி சார் என் கூட இருந்தார். இப்போ ரஞ்சித்துக்கு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறேன். போயிட்டு வரலாமா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னுடன் நித்யராஜ், ரஞ்சித் குமார். நன்றி நேயர்களே.
மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.